நீங்கள் உட்காருங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் பேசுகிறீங்களா செஷனில்? உட்காருங்க. டேக் யூர் யார் உட்காந்துட்டாங்களா? It is great pleasure for me to welcome everyone for today's second day sessions. The first session will be opportunities in MSME, real estate, trading, and any other topic according to the speaker's wish. Today's chairman is Chola Nachiyar. Says he will come any moment. In meantime, I am very happy to introduce first speaker, Mr. Thanigavel. Thanigavel is a specialist on cryptocurrency. He is an authority on cryptocurrency, trading and investing, and also transaction. It's very popular locally, internationally, all over the world. Thanigavel is an expert giving a speech in the particular subject because of he is from Tamil Nadu. He speaks very well in Tamil in this subject. I don't know whether he will speak in Tamil or English. I am very happy to welcome Mr. Thanigavel to present his speech. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்று சொல்வது வழக்கம். ஆனால் உலகில் எங்கு தமிழர்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் செல்வச் செழிப்போடு வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் நடப்பதுதான் இந்த சம்மிட். Good morning and welcome to the second day of the 9th World Tamils Economic Conference and Global Economic Summit that's happening in Dubai. With me, I have Dr. Bhagyalakshmi, who would be the compeer in Tamil. வணக்கம் பாக்யலட்சுமி, எப்படி இருக்கீங்க? வணக்கம் திருமதி லட்சுமி பிரியா அவர்களே. 9வது உலக தமிழ் பொருளாதார மாநாடு, உலகளாவிய பொருளாதார உச்சி மாநாடு துபாயில் 18, 19, 20 ஆகிய தேதிகளில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்றைய நிகழ்வாக 18 அன்று நம்முடைய முதல் நாள் நிகழ்வு நடைபெற்றது. மிகச் சிறப்பாக நடைபெற்றது. கிட்டத்தட்ட 5 அமர்வுகளின் கீழ் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. நல்லதொரு நம்முடைய அமைச்சர் அவர்களும் துரைமுருகன் அவர்களும் வந்து இங்கே நிகழ்ச்சியை தொடங்கி சிறப்பாக நடத்தி கொடுத்திருந்தார். நிறைய வணிகம் பொருளாதாரம் சார்ந்த உரைகளை நம்ம கேட்டு மகிழ்ந்திருந்தோம். வெறும் செவிக்கு மட்டும் உணவாக இல்லாமல் நம்முடைய வயிற்றுக்கும் நல்ல உணவாக அமைந்திருந்தது என்றே சொல்லலாம். என்னங்க பிரியா? கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே நம்ம வீட்டில் ஒரு திருமணம் நிகழ்ச்சி நடந்தால் எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீலில் தான் எல்லாரும் போயிட்டுருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி எல்லாரும் ஒரே குடும்பமாக, தமிழ் குடும்பமாக இருந்து இன்றைய நாளும் மிகச் சிறப்பாக செல்வதற்கான ஒரு வழிகோலாக நாங்கள் இன்று வழி நடத்துகிறோம் என்ற நிகழ்ச்சிகளை. ஞாயிற்றுக்கிழமை இன்றைய 2வது நாள் நிகழ்வில் அமர்வு 6ல் நம்முடன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் MSME ரியல் எஸ்டேட் அண்ட் ட்ரேடிங் அப்படிங்கிறதுல நம்மளோட இன்றைய நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அதில் செக்ஷன் 6னுடைய அமர்வில் உட்கார இருப்பவர் மிஸ்டர் சோழ நாச்சியார் ராஜசேகர் அவர்கள், பிரசிடென்ட் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சென்னை அவர்கள். அது மட்டும் இல்லை, அதோட உரையாட இருப்பவர் நம்மளோட ஷோபா ரியாலிட்டி துபாய் அவர் வினீத் குமார் அவர்களும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. மிஸ்ஸஸ் இசைவாணி ரெட்டி அவர்கள், சேர்பர்சன் KSN ஆயில்ஸ் RR குரூப், தர்பன், சவுத் ஆஃப்ரிக்கா. அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் தனிகவேல் அவர்கள், ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட், சென்னை. இவங்க எல்லாரும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்காக மிஸ்டர் சோழ நாச்சியார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். So this is day 2, which is on 19th of March, Sunday. We are in session 6, which is on opportunities in MSME, real estate and trading. We request Mr. Thanigavel, who is a specialist in cryptocurrency, to please come and deliver the address. Thank you, sir. இங்கு கூடியிருக்கும் அனைத்து பெருமக்கள், ஓகே சார், தேங்க்யூ.
இங்கு முயற்சிக்கு உதாரணமாக, ஊக்கத்திற்கு உதாரணமாக விளங்கும் திரு சம்பத் ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் உள்ள இங்கு அவையோர்களாகிய நம்மளுக்கு கல்வியாளர் மென்மை பொருந்திய திரு விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கு இருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதேபோல் நம்முடைய இந்த தமிழர் பொருளாதார மாநாட்டிற்கு தமிழ் எப்படி வளர்ந்து அந்த தமிழினுடைய அடிப்படையில் தான் நம்ம இங்கே எல்லாரும் கூடியிருக்கிறோம் அப்படின்ற உண்மைக்கு ஒரு உதாரணமாக நம் தமிழர்கள் ஒரு அறத்தோட வாழ்ந்த ஒரு தமிழர்கள். அதுக்கு கிரிப்டோவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை நம்ம சொல்லிடுறேன். உலகலாம் தம்முல வாக்கலும் நீக்கலும் நிலைபெறுத்தலும் அழகிலா விளையாட்டுடையார் யாரவர் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காவியத்தை எழுதின கம்பர் சொல்லியிருக்காரு. அதாவது அவரோட நேர்மை எப்படின்னா, எனக்கு தெரியாது அப்படின்றத முதல் ஸ்டெப்லேயே சொல்கிறார் பாருங்க. அந்த அறத்தோட சொல்கிற ஒரு தன்மை இந்த தமிழ் சமுதாயத்திற்கு வந்திருக்கு. அந்த மாதிரி இந்த தமிழ் வளர்த்த அனைவருக்கும், நம்மளுடைய மூதாதையர்களாகிய தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கும்போது, தமிழுடைய ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, உயிரெழுத்து மெய்யெழுத்து அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு, உயிரெழுத்து தனித்து பொருள் தரும். மெய்யெழுத்து அப்படின்றது தனித்து பொருள் தராது. அதே உயிர்மெய் எழுத்து நம்ம எல்லாரும் பேசக்கூடிய அந்த மாதிரி உயிர் எழுத்து அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கணுன்னா, அந்த கிரிப்டோ கரன்சியில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கிரிப்டோ கரன்சி அப்படின்றது ஒரு டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் கரன்சி பேக்டு பை பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக சொல்ல போனால் இதில் உயிராக இருக்கிறது எதுனா பிளாக் செயின் டெக்னாலஜி. பிளாக் செயின் டெக்னாலஜி தனித்து இயங்கும். ஆனால் அதுக்கு மதிப்பு சேர்க்கறது கிரிப்டோ கரன்சி தான். அது மெய்யெழுத்து மாதிரியான ஒரு விஷயம். இப்போ எந்த ஒரு டெக்னாலஜி வளரணும் அப்படின்னாலும் அதனுடைய ஒரு ட்ரேட் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு பேக்கப் இருந்தால் மட்டும்தான் அந்த டெக்னாலஜி வளர்ச்சின்றது சிறப்பாக அமைய முடியும். அப்போது இந்த நம்ம கிரிப்டோவை பார்க்கும்போது பிளாக் செயினும் கிரிப்டோவும் பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இப்போ ஏன் நம்மளுக்கு கிரிப்டோ வேணும் அப்படின்னு கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வேணும் அப்படின்னு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி கரன்சி அப்படின்ற ஒரு சிஸ்டம் 1944 அதை தெரிஞ்சிங்கன்னா ஒய் கிரிப்டோ அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும். கரன்சி அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை செகண்ட் வேர்ல்டு வார் வின் பண்ண போது 1944 யூகேல வூட்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதில் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா, கரன்சி எல்லா நாட்டுக்கும் நம்ம பொதுவாக பயன்படுத்தலாம். இனிமேல் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சை நம்ம எடுத்துட்டு கரன்சி எக்ஸ்சேஞ்சை நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு முடிவில் 44 நாடுகள் சேர்ந்து கரன்சியை எடுத்துகிட்டு வராங்க. அப்போது எல்லா கரன்சியோடைய ப்ரைஸும் வேரியேஷன் பெருசாக கிடையாது. எல்லாம் காமனாக இந்திய ரூபாய் $1 டாலர் அது மாதிரி தான் இருந்தது. அந்த சூழ்நிலையில் இருந்து தொடங்கினது. அப்போது எந்த கரன்சியை பயன்படுத்துறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்போது, யூஎஸ் டாலரை உலகத்துக்கு பொதுவான கரன்சியாக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ற முடிவெடுத்து, வல்லமை பொருந்திய நாடுகள் சொல்கிறது தானே பொருந்தும், வேர்ல்டு வாரில் ஜெயிச்சவங்களாச்சே, அப்படி முடிவெடுத்து அது டிரைவ் ஆயின்னு வருது. அதாவது உலகத்தில் பொதுவாக நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸுக்கு யூஎஸ் டாலரை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு செயல் திட்டம் வகுத்தாங்க. அந்த சூழ்நிலையில் யூஎஸ்க்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, உங்ககிட்ட எவ்வளோ டாலர் நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான பேக்கப்பாக உங்ககிட்ட கோல்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட அவங்க இதை ஆரம்பித்தாங்க. அப்போ மற்ற நாடுகளும் எப்படி கரன்சி பிரிண்ட் பண்ணலான்னா, அவங்ககிட்ட கோல்டு பேக்கப் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் கரன்சி பிரிண்ட் பண்ணணுன்ற நாம் சேர்த்துன்னு வரும்போது 1971 ஜார்ஜ் நிக்சன் இருக்கார் பாருங்க, யூஎஸ் பிரசிடென்ட். அவர் என்ன அறிவிக்கிறாருன்னா 71 நாங்கள் இந்த மாதிரி கோல்டு ரிசர்வுக்கு ஏற்ற மாதிரி தான் பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்றத நாங்கள் இனிமேல் ஃபாலோ பண்ண மாட்டோம், எங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கரன்சியை பிரிண்ட் பண்ணிப்போம் அப்படின்னு அறிவித்து அந்த செயினை பிரேக் பண்ணுறாரு. நாங்கள் என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா, எப்படி நாங்கள் பிரிண்டிங் பண்ணுவோம் அப்படின்னா, எங்ககிட்ட ஆயில் ரிசர்வ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியும் ஆர்ம்ஸ் ரிசர்வ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியும் நாங்கள் பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்னு அறிவிக்கிறாரு. இதில் ஒரு அதாவது என்ன சொல்கிறதுனா, ஒரு சரியில்லாத முறை என்னென்னா, சவுதி அரேபியாவில் ஆயில் இருக்குது, துபாயில் ஆயில் இருக்குது, மற்ற நாடுகள் ஆயில் இருக்குது. இந்த ஆயில் நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி டாலரை நாங்கள் பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம காமிப்போம் அப்படின்ற மாதிரி
சொல்லும்போது வல்லமை பொருந்திய நாடுன்றதுனாலையும் அந்த ட்ரீட்டை வந்து யாரும் வந்து எதிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து அப்படி நிலவுச்சு. நம்ம என்ன இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, நம்ம நினைக்கிறது என்னன்னா, நம்ம கிட்ட கோல்டு ரிசர்வ் எவ்வளோ இருக்கோ, அந்நிய செலாவணி கையிருப்பு எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் நம்ம வந்து நோட்டை பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பலரும் வந்து நினச்சின்னு இருக்கலாம். அந்த ட்ரீட்டியை ஓப்பனாகவே நிக்சன் வந்து 71 உடைச்சிட்டாரு. அப்போது நம்ம எப்படி வந்து பிரிண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா, தேவைக்கேற்ற மாதிரி அந்தந்த அரசாங்கங்களும் பிரிண்ட் அடிச்சுக்கிறாங்க. இதுதான் இருக்கிற உண்மை. அப்போது என்னோட பாக்கெட்டில் இருக்க காசை இன்னொருத்தர், தேர்ட் பார்ட்டி தான், அரசாங்கமாக இருந்தாலும் தேர்ட் பார்ட்டி தான், அவங்க பிரிண்ட் அடிக்கும்போது என்னுடைய உழைப்பு, அதுக்கான மதிப்பு வந்து சூறையாடப்படுது அப்படின்றது உண்மை. இதனால் வந்தது தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது. பண வீக்கம், பண வளர்ச்சி வேற, வீக்கம் வேற. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நாடுகள் வந்து ஓரளவுக்கு நேர்மையாக நடந்துன்னு இருந்த ஒரு சூழல் இருந்தது. அதுக்கப்புறமா திறமையற்ற அரசாங்கங்கள் ஒன்று, அப்புறம் நேர்மையற்ற அரசாங்கம், ரெண்டு இருக்குது. திறமையும் நேர்மை ரெண்டுமே இருக்குது. அதாவது வல்லவனா மட்டும் இருந்தால் போதாது, வல்லவனாவும் இல்லாத நல்லவனா இல்லாத அரசாங்கங்கள் இருக்குது. நம்மளுக்கு வந்து அதுக்கு எக்ஸாம்பிளாக பல நாடுகள், நம்ம பேர் சொல்ல வேணாம், நம்ம பக்கத்து நாடுகளே பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம், பாகிஸ்தான் பார்க்கலாம், ஸ்ரீலங்கா பார்க்கலாம், அதுக்கப்புறமா ஜாம்பியா பார்க்கலாம். இந்த மாதிரி பல நாடுகள் வந்து இந்த ரெண்டு காரணங்களால் அவங்களுடைய நாணயத்தின் மதிப்பு வந்து கம்மியாயினே போகுது. இப்போது இந்த மாதிரி ஒரு நாடுகளுடைய நாணயத்தின் மதிப்பு கம்மியாக ஆகிறதுக்கு பியூரோக்ராட்ஸும் அரசாங்கமும் காரணமாக இருக்கிறாங்க. அப்படின்ற சூழ்நிலையில் இதுக்கான ஒரு விடை வந்து தேவைப்படுது. இதுக்கான வேக்கன்சி அப்படின்றது வந்து மிக பெருசாக இருக்குது. இப்போ இந்த நாணயத்தின் மதிப்பும் மக்களோட உழைப்பும் எப்படி வீணாக போகக்கூடாது, அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு தாக்கம் வந்து எல்லார்கிட்டையும் இருக்குது. இந்த சூழ்நிலையில் இதுக்கான அரைவெலாம் வரணும் அப்படின்றதுக்காக வந்தது தான் கிரிப்டோ கரன்சி. இதுதான் வந்து பிட்காயின் வந்து 2008 இருக்க ஒயிட் பேப்பரில் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து இன்ஃப்ளேஷனை சரி பண்ணுறதுக்காக வந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இதில் வந்து எல்லாரும் உலக சமுதாயத்தில் ட்ரேடுக்கு பயன்படுத்துறது அப்படின்றது US டாலர் தான் நம்ம எல்லாருமே பயன்படுத்துகிறோம், ட்ரேடுக்கு பயன்படுத்துறது. அப்போது US டாலரை துபாய் இந்தியாவும் ட்ரேட் பண்ணும்போது தேர்ட் பார்ட்டியாக US டாலரை நம்ம பயன்படுத்தினால சும்மா இருந்தால் கூட யூஎஸோட பொருளாதார வளம்ன்றது ஸ்டேபிளாகவே இருக்கும் எப்பவுமே. இது எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னா பிடிக்காது தானே. நாங்கள் 2 பேரும் ட்ரேட் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது பயன் இருந்தால் பரவாயில்ல, 3வது ஆளுக்கு வந்து பயன் அப்படின்றது எல்லா உலக சமுதாயத்துக்கும் ஒத்து வரல அப்படின்னு. அப்போது ஒன்று இன்ஃப்ளேஷனை சரி பண்ணணும், அப்புறம் சிங்கிள் கண்ட்ரியோடைய டாமினேஷனை சரி பண்ணணுன்றதுக்காக யூரோ வந்தது. யூரோ வந்து பெரிய சக்ஸஸ் அப்படின்றது சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆச்சு. அப்போது முதல் காரணம் இன்ஃப்ளேஷனை சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும், அதுக்கு அடுத்த காரணம் அதாவது நேர்மையற்ற திறமை இல்லாத அரசாங்கமாக இருந்தாலும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு காரணமும், 2வது US டாமினேஷனை சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணமும், அடுத்ததாக இன்னொரு ரீசன் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற உலகம் எப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற உலகத்துக்கு நம்ம வந்து விரும்பாமலோ நம்ம வந்து நுழைஞ்சிட்டோம். இப்போது மெக்கானிக்கல், அப்புறம் வந்து எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ், அதாவது ஃபிசிக்கலாக இருக்க இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே என்னென்னா AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்குள்ளே வந்துடுச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் சிஸ்டமும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்குள்ளே வந்துடுச்சுன்னு தெரியும். இப்போ கம்யூனிகேஷனும் மெக்கானிக்கல் எல்லா இண்டஸ்ட்ரியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்குள்ளே வந்துட்டதுனால இதை பயன்படுத்துகிற ட்ரேடு காசும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்குள்ளே வரணும் அப்படின்ற நிர்பந்தம் வந்து இந்த உலகத்திற்கு. அப்போ தான் இந்த ட்ரேட் சொசைட்டின்றது வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டான டிரைவ் எடுக்க முடியும் அப்படின்ற பல காரணங்கள் வந்து பல காரணங்கள் வந்து இதுக்கு அமைந்ததுனால இதுக்கான எவல்யூஷன் வந்து ஒரு கரெக்டான சொல்யூஷன் வேணும் அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதுக்கான வந்தது தான் கிரிப்டோ கரன்சி அப்படின்றது தான் இங்கே நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒய் கிரிப்டோ கரன்சி அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. சரி, இந்த கிரிப்டோ வந்து இது மட்டுமா தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதை தாண்டி வந்து எப்படிலாம் செயல்படுது அப்படின்றதும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த இடத்த எப்படி கிரிப்டோ சால்வ் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, அதாவது கிரிப்டோ கரன்சியை பொறுத்த அளவில் குவான்டிட்டி, ஃபிக்ஸடு குவான்டிட்டி, அப்படி இல்லைன்னா செல்ஃப் கவர்னன்ஸ், யார் அதை வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்களோ. இப்போ நான் வந்து US டாலரை ஹோல்டு பண்ணியிருக்கேன், இல்லை இந்திய ரூபாயை ஹோல்டு பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஓட்டு பண்ணாதான் எக்ஸ்ட்ரா வந்து கவர்மெண்ட் வந்து பிரிண்ட் அடிக்க முடியும். இது மாதிரி இருந்தால் கரெக்டு தானே? யாரெல்லாம் அசட் ஹோல்டர்ஸோ,
யாரெல்லாம் அந்த அசட்டை ஹோல்டு பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய கன்கரன்ஸோட தான் என்ன பண்ண முடியும், அசட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதுதானே உண்மை. ஆனால் அது மாதிரி எந்த கவர்மெண்ட்டும் செய்யாதுன்ட்டு இருக்கிறது தான் உண்மை. இது என்னன்னா அரசாங்கத்துக்கும் வந்து எல்லாத்துக்கும் விடை தெரியாது. இப்போ கவர்மெண்ட் வந்து குறை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. ஒரு விஷயத்தை வந்து கொடுத்தாங்க, அது அப்படியே பழகினே வந்துடுச்சு அரசாங்கமும். அதை வந்து அதுக்கு எல்லாமும் வந்து அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு எடுக்க முடியும் அப்படின்றது தெரியாது. இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் கிரிப்டோ கரன்சியை பொறுத்தவரை எய்தர் ஃபிக்ஸட் குவான்டிட்டி அல்லைன்னா செல்ஃப் கவர்னன்ஸ். ஹோல்டர்ஸ் வந்து நினைச்சா அதை இன்க்ரீஸ் பண்ணலாம். யாரெல்லாம் அந்த அசட்டை ஹோல்டு பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து 51% ஓட்டு போட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் கிரிப்டோ கரன்சியோடைய பயன்பாடு வந்து நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகினே வருது, இன்க்ரீஸ் ஆகினே வருது. இதனுடைய வால்யூம் ஆஃப் ட்ரேடு வந்து பெருசாகினே வர்றது காரணத்தினால இப்போ குவான்டிட்டி ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால அதிகமான பயன்பாடு வர 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 இதனுடைய டிமாண்ட் வந்து ரைஸ் ஆகுது. கிரிப்டோவோட டிமாண்ட் ரைஸ் ஆகுது. அதனால இதனுடைய பிரைஸ் ஆக்ஷன் அப்படின்றது மாதிரி டிஜிட்டல் அசெட்டா இதனோட பிரைஸ் வேல்யூன்றது நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகினே வர்றது அப்படின்றதான் இதில் இருக்க லாபமான ஒரு செயல்பாடாக நம்ம வந்து பார்க்கலாம். சரி, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இது உண்மையிலுமே வந்து அப்படி இருக்கா, அவ்வளோ பெருசாக வளருதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, உலகத்தில் அதிகமாக ட்ரேட் ஆகுறது க்ரூட் ஆயில் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ரெண்டாவது வந்து கோல்டு வந்து அதிகமாக ட்ரேட் ஆகுது. நான் மார்க்கெட் கேப்பை பற்றி சொல்லலை, ட்ரேடு வால்யூம், டெய்லி ட்ரேடு வால்யூம் அதை பற்றி சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து உலகத்தில் அதிகமான கிட்டத்தட்ட $2.3 ட்ரில்லியன் வந்து க்ரூட் ஆயில் வந்து ட்ரேட் ஆகுது இப்போ இருக்கிறதுல. அப்போ வந்து நம்ம வந்து இதை பார்த்தோம்னா கிரிப்டோ கரன்சியை பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 1.7 ட்ரில்லியன் ட்ரேட் ஆகுது. 1.5 ட்ரில்லியன் 1.7 ட்ரில்லியன் ட்ரேட் ஆகுது. கோல்டு வந்து 275 பில்லியன் தான் ட்ரேட் ஆகுது. கோல்டோட ட்ரேட் வால்யூம் பார்த்தோம்னா அப்போ ஒரு 70 வருஷமா கோல்டு வந்து ட்ரேட் வால்யூம்ல 2வது இடத்துல இருந்தது. அதை மிஞ்சி முதல் இடத்துக்கு கிரிப்டோ கரன்சி இன்னோவேட் ஆகி 2008 இன்னோவேட் ஆகி இந்த 15 வருடங்களில் வந்து 2வது இடத்துக்கு வந்தது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சாதனையாக வரவேற்பாகவும் உண்மைத்தன்மை அதில் இருக்குது அப்படின்னு தான் நம்ம கருத முடியும். அதுக்குள்ளே எப்படி இருக்குது புரியுது, அதெல்லாம் தாண்டி இதில் ஒரு உண்மைத்தன்மை இருக்கிறதுனால தான் இதனோட ட்ரேடு வந்து மிகப்பெரிய அளவில் உயர்ந்து கொண்டே போகுது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும். சரி, இந்த மாதிரியான சூழ்நிலையில் இது வந்து எப்படி வந்து இதை பெருசாக வந்து வளர முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அனலைசேஷனில் சொல்கிறாங்க இன்னும் வந்து 7 இயர்ஸில் கிரிப்டோவுடைய ட்ரேடு வால்யூமு க்ரூட் ஆயில் மாதிரி 50 மடங்குலேருந்து 100 மடங்கு ஆகும்னு சொல்கிறாங்க. டைம்ஸ், நாட் பர்சன்டேஜ். 50லேருந்து 100 மடங்கு ஆகுன்ற போது அந்த பிளாட்ஃபார்மில் நம்ம வந்து கால் பதிக்கும் பொழுது அதனுடைய வளர்ச்சி நம்மளுக்கும் தான் உண்டு அப்படின்றத நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி இந்தியாவில் வந்து வேசரெக்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அதில் வந்து மேட்டிக் அப்படின்னு ஒரு காயின் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்களுடைய ஒரு ட்ரேட் எப்படி இருக்குன்னா, உலகத்தில் இருக்க மொத்த கிரிப்டோலையும் ஒரு 3வது இடம் 4வது இடத்துக்குள்ளே ட்ரேட் வால்யூம் ஆயிடுச்சு. இந்தியன் வந்து இன்னோவேட் பண்ண அந்த கிரிப்டோன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ வந்து இந்த கிரிப்டோ அப்படி மட்டும்தானா, அது வந்து ஒரு கரன்சியாக மட்டும்தான் பயன்படுதா அப்படின்னு பார்த்தா, இது கரன்சியாக தாண்டி எப்படி வந்து இந்த வேர்கள் எப்படி வந்து ஆணிவேர் மட்டும் இல்லாமல் ஆணிவேர் வந்து டிரான்சாக்ஷன் ஆஃப் மணி, இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அசெட். டிரான்சாக்ஷன் ஆஃப் மணி வந்து கிரிப்டோ இருக்குது, அது வந்து கன்சிடர்ட் டு பி அசெட். இது வந்து வேர் ஆன கிரிப்டோவுடைய சாரம். அப்புறம் கிளைவேர்கள்லாம் இருக்கும்ல, அந்த கிளைவேர்கள் எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வந்து டேட்டா சயின்ஸில் இது வந்து கால் பதிக்காத இடமே இல்லை அப்படின்ற அளவுக்கான கிளைகள் இருக்குது. அது எப்படின்னு நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம இப்போ பயன்படுத்துகிற வெப் எப்படின்னு சொன்னால் வெப் 2 அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இந்த வெப் வந்து வெப் 1, அதாவது 2004க்கு முன்னாடி இருந்த கான்செப்ட் அப்படின்னு சொன்னால் வெப் 1ன்றது கான்செப்ட். அதனோட ப்ராடக்ட் வந்து கூகுள், அதனோட ப்ராடக்ட் வந்து யாஹூ. அது மாதிரி 2004க்கு அப்புறம் அந்த கான்செப்ட் அப்படின்னு சொன்னோம்னா வெப் 2, அதனோட ப்ராடக்ட் வந்து ஃபேஸ்புக், அதனோட ப்ராடக்ட் வந்து வாட்ஸ்அப். அதாவது முதல்ல வந்து கெட் மட்டும்தான், வாங்க மட்டும்தான் முடியும். அதாவது நம்ம இந்த டேட்டாவை பார்க்க மட்டும்தான் முடியும், நம்ம என்ன பண்ண முடியாது, அதோட இன்ட்ராக்ஷனோ எதுவுமே பண்ண முடியாது 2004க்கு முன்னாடி. அப்புறமா அந்த வெப்பில் வந்து நம்ம வந்து இன்ட்ராக்ஷன் வந்து பண்ண முடியும், நம்ம வந்து கருத்துக்களை வந்து போட முடியும். இந்த சூழ்நிலையில் அந்த வெப் 2ல என்ன நடக்குது அப்படின்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ் கூகுள் மாதிரி, அப்புறம் வந்து ஆப்பிள் மாதிரி கம்பெனிங்க டேட்டாவுக்கு ஓனராக இருக்காங்க. தேர் ஆர் மோனோபொலிஸ் ஆஃப் அவர் டேட்டா. என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய கருத்துக்கும் அவங்க என்னவா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஓனராக இருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதை கொஞ்சம் நல்லா பதிய வச்சுக்கலாம் அப்படின்னா,
டீ வந்து முதல் இந்தியாவுக்கு வரல. அப்போது வந்து யூகேலேருந்து வரும்பொழுது என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரீயாக வந்து டீ கொடுத்தாங்க. அது மாதிரி ஃப்ரீயாக வந்து இன்டர்நெட் அப்படின்றத வந்து கொடுத்த மாதிரி தான் வெப் ஒன். அதுக்கப்புறமா என்னன்னா காசு கொடுத்து வந்து டீ வந்து வாங்கணும் அப்படின்றது மாதிரியான ஒரு சூழ்நிலை, அது வந்து வெப் 2. அதுக்கப்புறமா மக்கள் போராடி நாங்கள் எங்களோட நிலம் எங்களுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு. இது வந்து இந்த சைக்காலஜிக்கல் ஃபார்மட் வந்து இப்போ மட்டுமே கிடையாது. இது வந்து மனித மனநிலையில் முதல்ல ஃப்ரீயாக கொடுத்து காசு கொடுத்து வாங்க வச்சு அதுக்கப்புறமா அது ஒரு போராட்டம். அந்த மாதிரி இந்த வெப்3 என்ன அப்படின்னா, டேட்டா வந்து யாருக்கும் சொந்தம் கிடையாது. நம்மளோட டேட்டாக்கு நம்மளே தான் ஓனரு. அப்போ நம்மளோட டேட்டாக்கு நம்மளே தான் ஓனரு அப்படின்றது எப்படிங்க அப்படின்னா, இந்த வெப்3 இயங்குற தளம் அப்படின்னு பார்த்தா பிளாக் செயின் டெக்னாலஜியில் தான் இந்த வெப்3 இயங்குது. இதனோட ப்ராடக்ட் தான் கிரிப்டோ கரன்சி அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்போது இந்த டேட்டாவில் வந்து ஒரு ப்ரைவசி அப்படின்றத ஏற்படுத்தி கொடு. என்னோட டேட்டாக்கு நான் தான் ஓனரு. அதே சமயம் என்னோட ஒரு டேட்டா வந்து ஃபெச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், கூகுளில் போய் பெருசாக தேடி வரதுக்கு டைம் ஆகும். இதில் வந்து ஒரு என்னோட டேட்டாக்கு ஓனர் இந்த எந்த ஏரியாவில் இருக்கோ உடனே வந்து ஃபெச் பண்ணி எடுத்து வந்து கொடுக்கும். இதெல்லாம் தாண்டி இந்த மோனோபொலிசம் அப்படின்றது எது வரைக்கும் போயிருக்குன்னா, நம்மளுடைய முன்னாள் அதிபர் இருக்கார், யூஎஸோட அதிபர் வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் தடை விதிச்சிருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ட்விட்டர்லேயும் அவர் வந்து வர முடியாது. ஏன் வர முடியாதுன்னா, அவர் வந்து ஏதோ வந்து அந்த நாம்ஸுக்கு வந்து எகெயின்ஸ்டாக பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் பார்வையில் அது கரெக்டாக இருக்குது. ஆனால் வந்து ட்விட்டர் பார்வையிலையும் அது வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஷிஃப்ட் கோடு மூலமாக பணம் அனுப்பலாம், ஒயர் டிரான்ஸ்ஃபர் மூலமாக பணம் அனுப்பலாம் அப்படின்றது உலகத்தில் இருக்கிற ஒரு விஷயம். இந்த விஷயத்தை பிரேக் பண்ணது நம்ம ரஷ்யா வார் வந்த பிறகு என்ன சொன்னாங்க, ஷிஃப்ட் கோடை ரஷ்யாவுக்கு தடை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இன்டர்நெட் இது மாதிரி பல இன்சிடென்ட் இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால இதை வந்து சொல்கிறேன். அப்போ மோனோபொலிசம் ஆஃப் த இன்டர்நெட் அப்படின்றத யார் கையில் வச்சிருக்காங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனி, கூகுள் மாதிரி கம்பெனியும் பெரிய பெரிய கம்பெனி தான் வச்சிருக்காங்க. ஆனால் மைக்ரோவாக இருக்கவங்கள, மிடில் கிளாஸில் இருக்க தொழிலதிபர்களும் சாமானிய ஒரு படிச்சிருக்கவங்களும் அந்த டேட்டாவுடைய இது வந்து அவங்க கிட்ட இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இப்போ இந்த டேட்டா அசெட் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. இந்த டேட்டா அசெட் வந்து ஒரு மைக்ரோவாக இருக்க கம்பெனிக்கிட்டையும், அதுக்கப்புறமா ஒரு சாதாரண ஒரு மாணவனாக இருந்து ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட்டாக இருந்து வளர்ந்து வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவரு கூட அந்த டேட்டாவுக்கு ஓனராக இருக்க முடியும். அவரும் வந்து சிறப்பாக வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு வரப்பிரசாதமான ஒரு விஷயந்தான் வெப்3 அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இந்த வெப்3ன்றதை யாரும் வந்து தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ வந்து கிரிப்டோனா என்ன, அது வந்து ஒய் கிரிப்டோ அப்படின்னு பார்த்தோம். ஹவு இந்த வேர் எப்படி வந்து பெருசாக போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து கிரிப்டோவில் வந்து டி ஆப்னு சொல்லுவாங்க, டீசென்ட்ரலைஸ்டு ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம ரெட் பஸ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது, பஸ்ஸு போகிறோங்க. அதை வந்து கண்டுபிடிச்சவர் ஹைதராபாத்தில் இருக்க ஒரு சின்ன இன்ஜினியர் தான் அதை வந்து கண்டுபிடிச்சாரு. அவருடைய பிரச்சனை, அவர் பஸ்ஸில் போய் நிற்கிறாரு. அப்போ வந்து என்னன்னா பஸ்ஸுக்கு டிக்கெட் கிடைக்கல, புரோக்கரை போய் பார்க்குறாரு, எதுவும் தெரியல, இதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அதுக்கான முயற்சி எடுத்து எல்லாரையும் ஒன்றா கலெக்ட் பண்ணி வந்து டேட்டா ப்ரொவைடர் ஒருத்தர், டேட்டா வந்து வாங்கிக்கிறவர் இன்னொருத்தர், இதுக்கு நடுவில் மிடில் மேனாக இருந்து நம்ம பண்ணது தான் ரெட் பஸ். இப்போ செந்தில் பாய்ஸ் படத்தில் ஒரு ஜோக் சொல்லுவாங்க, டேட்டா இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோக் கூட இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி முன்னாடி காலத்தில் எப்படின்னா டேட்டா வந்து வெல்த்தாக இருந்தது. இப்போ எப்படி இருக்குன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டேட்டா அது வந்து வெல்த்தாக மாறின்னு வருது. அடுத்த ஏராக்கு வந்து நம்ம வந்துட்டோம். இப்போ அந்த டேட்டாவை ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அது வந்து ஓலாவாகட்டும், ஊபர் ஆகட்டும். ஊபர் வந்து என்னென்னா தேவைப்படுறவங்களுக்கும் கால் டாக்ஸி டிரைவரும் கனெக்ட் பண்ணி விட்றாங்க. மிடில் மேனாக ஓலாவும் ஊபர் இருக்காதுங்க. அதே மாதிரி ஸ்விக்கி, இந்த மாதிரி மிடில் மேனாக இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, அவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னா நாளுக்கு நாள் வந்து பெருசாக வளர்ந்துனே தான் வருது. அப்போது வந்து இந்த ஹைதராபாத் சொன்ன பாருங்கள் ரெட் பஸ்ஸு, அந்த இந்த இந்த ரெட் பஸ் இருக்குது பாருங்கள், இவங்களுடைய அந்த ஷேரை வந்து கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இந்த ஆப்பு, இந்த டி ஆப்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ சப்போஸ் ஓலா மணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து கிரிப்டோவை வாங்கி வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓலா வந்து அசட் வாங்கி வைக்கிறோம்னா நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னா, இப்போது ஏர்டெல்லில் மணியில் வாங்கி வச்சோன்னா அதே 400 ரூபாய்க்கு 400 ரூபாய் தான் இருக்கும். ஆனால் இந்த கிரிப்டோ பொறுத்தளவில், இந்த ஆப்பை பொறுத்தளவில் என்னென்னா, அதை இனிஷியேட் பண்ணுறாங்க பாருங்கள், துவங்குறாங்களே அவங்க வந்து ஒரு 10%, 5%, 15% தான் அவங்க வந்து ராயல்ட்டியாக எடுத்து வச்சுக்க முடியும். மீதி எல்லாத்தையும் இதனுடைய ஹோல்டர்ஸ்க்கும் இதை வந்து எடுத்துன்னு வராங்களா, உலகத்தில் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்களா, அவங்களுக்கும் தான் இதை வந்து கொடுக்க முடியும். அப்படின்றதுனால யாரெல்லாம் ஏர்லியாக போயிட்டு இந்த மாதிரியான கவர்னன்ஸ் சிஸ்டம், அதாவது இது வந்து ப்ரைவேட் கவர்னன்ஸாக இருக்கலாம், பப்ளிக் கவர்னன்ஸாக இருக்கலாம். இப்போ கவர்னன்ஸ் சிஸ்டமும் மணி டிரான்சாக்ஷனும் வேறு ஏரியாவில் இருக்குது. பேங்க் வந்து மணி டிரான்சாக்ஷன், கவர்னன்ஸ் சிஸ்டம் வந்து இன்னொரு ஏரியாவில் இருக்குது. இந்த கவர்னன்ஸ் சிஸ்டத்தையும் மணி டிரான்சாக்ஷனையும் ஒரே
பிளாட்ஃபார்மில் வைக்கிற இதுதான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிரிப்டோவில் சொல்கிறோம். இப்போ எனக்கு யார் 50 லட்ச ரூபா காசு தராங்களோ அவங்களுக்கு இந்த லேண்டு சொந்தம். இது கவர்மெண்ட்டோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸோ இன்வால்வ் ஆகுது. இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து துபாய்க்கு அனுப்புகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். துபாய்க்கு வந்து இந்த போய் சேர்ந்தால் அந்த பொருள் இந்த காசு வந்துடும். இது பேங்க் லீன் மார்க்லாம் இருக்குதுன்னு சொல்லலாம். அதை விட ஒரு அட்வான்ஸான எஸ்க்ரோ சிஸ்டம் வந்து இதில் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம பயன்படுத்துகிற பாருங்க ஐஓடிஸ். என் வீட்டில் லைட் எரியணும்னா நான் தான் வந்து லைட் ஆஃப் பண்ணணுமா? ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் மூலம் லைட் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். இதை கூகுள் கூட செய்ய முடியும். என்னோட கார் ஸ்டியரிங்கை கூகுள் கூட லாக் பண்ண முடியும். ஃபியூச்சரில் இது மாதிரிலாம் வந்த பிறகு இன்னொருத்தர் என்னோட இதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது ஒரு டேஞ்சரான விஷயம். அப்போ என் விஷயத்தை நான் தான் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு காலத்தில் தான் நம்ம வளர்ந்துன்னு வரோம். அப்படியான சூழ்நிலையில் அதுக்கான பேமெண்ட் சொல்யூஷனும் சரி, அதுக்கான அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸும் சரி, ஐஓடிசி, டிஏஓ, டீசென்ட்ரலைஸ்ட் அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்றது, சிஇஓ மேனேஜர்ஸ் அப்படின்றதெல்லாம் எலிமினேட் ஆகி இப்போ யார் வந்து அதுக்கான ஃபங்க்ஷனை சிறப்பாக திறம்பட செய்வாங்களோ அவங்களுக்கான அந்த இன்புட்டை வந்து அவங்க பிளாக் செயினில் அந்த டிரைவை கொடுக்கும்போது அந்த சிஇஓ பண்ணுற வேலையை இன்னொருத்தர் தேர்ட் பார்ட்டி பண்ணலாம். நம்ம வந்து அண்ணாச்சி கல்ச்சரு, அதுக்கப்புறம் எம்என்சி கல்ச்சரு, செயின் ஆஃப் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் எம்எல்சி கல்ச்சர், இதை தாண்டி நம்ம எப்படி வந்திருக்கோம்னா இப்போ டிஏஓஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து டீசென்ட்ரலைஸ்டு அட்டானமஸ் ஆர்கனைசேஷன். இதெல்லாம் வந்து கிரிப்டோனால தான் சாத்தியமாகும். அப்புறம் டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாரோயிங் அண்ட் லெண்டிங்க்கு வந்து டீசென்ட்ரலைஸ்டு ஃபார்மில் நம்ம பிளட்ஜ் பண்ணிக்கலாம், வித்தவுட் பேங்க் லோன் வாங்கலாம், கடனை வந்து கட்டலாம். இந்த மாதிரி மேஜர் ஆக்டிவிட்டி ஐஓடி அப்படின்றதும், டிஃபி அப்படின்றதும், பேங்கிங் சிஸ்டம் டிஃபி அப்படின்றதும், அதுக்கப்புறமா வந்து டிஏஓ மேனேஜிங் சிஸ்டம் டிஏஓ அப்படின்றதும், இது எல்லாமே வந்து என்னன்னா இந்த வெப்3யும் கிரிப்டோவும் கனெக்ட் ஆனால் மட்டும்தான் இது வந்து சாத்தியப்படும் அப்படின்றது தான் இங்கே உண்மை. கிரிப்டோவுக்கு வந்து பெருமளவில் துபாய் வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க. அது ஏஷியாவோட கிரிப்டோ ஹப்னு சொல்கிறாங்க. அதேமாரி யூகேவும் வந்து அதாவது கிரிப்டோவுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக வந்து இருக்காங்க. இந்தியா மாதிரி கண்ட்ரியில் எப்போ வேணால் நம்ம வந்து கிரிப்டோ வாங்கிக்கலாம், எப்போ வேணால் விற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. எப்போ வேணால் பேங்க் மூலம் வித்ட்ரா பண்ணி கேஷை எடுத்துக்கலாம். அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. யூகே, அப்புறமா யூஎஸ், கனடா மாதிரியான கண்ட்ரிங்களில் டைரெக்டாக இங்கே துபாயில் கூட இப்போ கூட இருக்குது. துபாயில் கூட என்னென்னா நம்ம வந்து கிரிப்டோ கொடுத்து பொருள் வாங்கலாம் அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்குது. இது வந்து உலகத்தில் 4.2% ஜனங்களுக்கு தான் மொத்தமாகவே கிரிப்டோ பற்றின நாலேஜ் இருக்குது. இது வந்து இன்னொரு 60% ஆகிறதுக்கு 5 to 7 years டைம் எடுக்கும். இந்த 60% ஆகும்போது 50லேருந்து 100 மடங்கு வளர்ச்சி வந்து கூடாயிலோட அதிகமாக இருக்கும். அப்படின்றதுனால கிரிப்டோவை நேரடியாக பங்கு கொள்ளனாலும் அதுக்கு பல அப்ளிகேஷன்ஸு, பல சின்ன சின்ன சாமானிய மனிதன் வந்து அந்த கிரிப்டோ உள்ள போயிட்டு அவனுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும். அவனோட அறிவினாலும் நேர்மைத்தன்மையில் கிரிப்டோ அப்படின்னாலே அதுக்கான பேக்கப் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி. பிளாக் செயின் டெக்னாலஜிக்கு இன்னொரு பேர் பொருளுரை அப்படின்னு சொல்ல போனால் ட்ரஸ்ட் அப்படின்றது தான் அதுக்கான பொருள். அதை வந்து யாராலையும் ஹேக் பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது, மேனிப்புலேட் பண்ண முடியாத ஒரு பேக்கப்பில் இயங்குறது தான் இந்த கிரிப்டோ. அதனால் அதனுடைய நேர்மைத்தன்மையும் அதுக்கு திறமையும் இருக்கிற சாமானிய மனிதர்களும் சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியும் கிரிப்டோ உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணி அதனுடைய மைய வேர் இல்லாமல் கிளை வேர்கள் ஆகிய அப்ளிகேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி மிகப்பெரிய பொருளாதாரத்தை நிலைநிறுத்திக்க முடியும் அப்படின்ற ஒரு செய்தியை தான் நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் பகிரணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டேன். இந்த வாய்ப்பளித்த தலைவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இது மிகப்பெரிய ஒரு கடல் மாதிரியான சப்ஜெக்ட். இந்த ஒரு 15 நிமிட டைமில் இதுதான் நம்ம வந்து சொல்ல முடியும். அதனால் நன்றி திரு தணிகவேல் அவர்களே. ஆமாம் பிரியா, அடுத்து யார் நம்மளோட உரையாட இருக்காங்க? The next person we have amidst us is Mrs. Isaivani Reddy, who is the chairperson, KZN Oils, RR Group, Durban, South Africa. Few words about our speaker. Isaivani Reddy is an accomplished businesswoman with over 30 years of experience in the petroleum, quick service restaurant, healthcare manufacturing, telecommunications, and distribution industry. She is also involved in a number of community projects, including supplying sanitary pads to youngsters in rural areas. She believes that education with IT will connect children to the rest of the world. She is a woman of determination and a strong mindset, which is the key to her success. Ma'am,
we request you to please address the gathering. Thank you. Dr. Sampath, Mr. Abid Junaid, distinguished guests, ladies and gentlemen, good morning. My name, as I was introduced, is Isevani Sivalingam Reddy. I'm from South Africa, and most importantly, from the province, the beautiful province of KwaZulu-Natal. I would like to talk to you today about SMMEs in our country. My late husband, Rajendran Reddy, was an entrepreneur and one of the success stories of SMMEs in South Africa. KZN Oils and the RR Group are a product of small business, and Rajan was a champion of small business and micro enterprises. He started a plumbing and building business and eventually got into the oil and gas, like I was introduced, and KZN Oils grew from a small service station into a huge conglomerate that has 37 service stations. We do 1.3 million liters of lubricants, so we sell lubricants, and we do between 200 to 300,000 kgs of LPG. The RR Group has a footprint in logistics, health, telecommunications. We have quick service industry, we're in the quick service industry, and we have a chicken franchise called Kule. We've also launched lately the RR, or the Rajan Reddy Foundation, to continue Rajan's work and his passion for helping small business, and particularly youth and women. Of the estimated 2.6 million SMMEs in South Africa, 37% are formal, 54% are micro, while 15% are located in rural areas. Some SMMEs are critical to all our economies of drivers inclusive of economic growth and development in South Africa and around the world. SMMEs are major sources of employment and drivers of reducing unemployment in this formal sector. It is a future that represents 40% of businesses in SA, in South Africa, and by 2030, 90% of all new jobs will be in the sector. The SMME sector or landscape is made up of 60% of just 3 years in business. Youth business are about 70%. Access to funding is a major obstacle, while only 6% receive funding from government. So big businesses have, and one of the things we do in South Africa is we've introduced BEE, which is getting small businesses into or involved in big major corporates in our country. So we use local resources, providing opportunities to inspiring entrepreneurs in the unemployment under and retrenched categories. Government and private sector are encouraged to procure from SMMEs. A rapidly growing economy will open up opportunities for Black businesses and female entrepreneurs. So I'd really like to talk to you about or discuss women in SMMEs in South Africa, which only forms 20% in our country. So while our country has made up huge inroads in supporting women entrepreneurs, and access to funding is still a major challenge, yet female entrepreneurs in our country continue to rise, launching their own ventures while contributing to their communities. If you look at, standing here is a perfect example. We have very few female in the oil and gas sector. And it is a challenge trying to get into the sector. With my husband working 30 years in the sector, you found that
getting into the energy sector, getting into LPG, getting into the retail or the service sector of this business is a challenge to females. But we have made really good inroads. In our country, South Africa, we are very, very involved in uplifting, employing females in every sector of our business. The reality of being a female entrepreneur in South Africa is real. There is a lack of capital and assets. We have a lower status in our society, higher levels of domestic responsibility, yet we continue to strive and continue to make progress as entrepreneurs, indicating a determination and a strong will to survive. In South Africa, we have so many women that have started small business, that has started the home industry, that has eventually got their children through school. We have doctors, lawyers, professionals that came from females that have started small business, that looked at the small industries and eventually helped our economy grow. We do have access to funds in our country. The NEF Women Empowerment Fund, the Business Partners Women Empowerment Fund, and IDC. You know, in conclusion, women continue to find their place in the sun. We are strong-willed creatures that can achieve anything that we put our minds to. So please understand, as women and as a woman standing here today, we all have dreams. We dream of doing something that would help our children. In South Africa, we have a saying: when you strike a woman, you strike a rock. When you empower one woman, you feed a nation. So thank you for allowing me and the honor to address you all today. God bless. Thank you so much, ma'am, for the lovely address and the encouraging words for women in particular. Our next speaker, Mr. Chora Nachiyar Rajashekaran Avargal. He is the president of Tamil Chamber of Commerce, Chennai. He is also a National Executive Committee member with FICCI, a Management Committee member with ASSOCHAM. He is an Executive Committee member with ICC. Mr. Chora Nachiyar Rajashekar also runs the Vanati Logistics and Chora Nachiyar Foundation. Ayya, ungal மேடை இது. On behalf of the 80 years old Chamber of Commerce, I convey my thanks and appreciation to Mr. V.R.S. Sampath, the organizer of this Madras World Tamil Economic Conference and MDS, and all the dignitaries in front of me, GV sir and other dignitaries here, Radiant founder, and all the invitees from different countries. I belong to this Tamil Chamber of Commerce, which was inaugurated and started by the first Finance Minister of India, Thiru R.K. Shanmugam Chetty from Tamil Nadu. He only started the tradition of FM occupying the chairs of, Tamil people occupying the chairs of Indian FMs. In Nehru government, he was the first Finance Minister and drafted the first budget of independent India. Actually, he is a multi-talented personality. He is Diwan of Cochin and member of Legislative Assembly in British period and Central Legislative Assembly, and interested in the promotion of Tamil language and Tamil music. And he participated in the Bretton Woods Conference in the USA, held at Chicago in the year 1944, for discussing about the money matters. After this conference, he represented the India at the time. 70 countries participated. After the deliberation of this conference only,
the IMF, the International Monetary Fund, and the World Bank, உலக வங்கி, பன்னாட்டு நிதி மையம் போன்ற அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. So the Tamil Chamber of Commerce has a small fraction of contribution to the formation of two prestigious international organizations in finance. This chamber now completing 80th year, and we are celebrating the 80th year this September 2023. Recently we concluded our Platinum Jubilee 75th year. The Vice President of India, Venkaiah Naidu, at that time came and gave address our members and distributed the EXIM awards for the Tamil people. For the promotion of trade and industry, particularly to the Tamil Nadu state and India as a whole, we are contributing to the trade and industries for so many years. Recently, the contribution of Tamil chambers, when the fresh apple imported from USA was banned by the DGFT, Director General of Foreign Trade, New Delhi, suddenly, and the whole import is 50% of that fresh apples coming from USA is handled by Madras Port, Chennai Port. Suddenly they issued a notification to stop that imports from US, and they designated a port in Jawaharlal Nehru Jain Port in Mumbai. We intervened and met Nirmala Sitharaman. At that time she was a commerce minister, and explained about these things and trade, perishable goods, the issues faced by the importers from Tamil Nadu especially. At that time we fight for 4 months, several marathon meetings, and finally even the US government tried to curb the trade with their trade representation from the ministries level, but it is failed. After our Tamil Chamber of Commerce intervention only, that revoked order, and the US business came to further import continued. This is an international issue on which our Tamil Chamber of Commerce contributed to the trade development. This is for your information about the importance of the chamber. And now coming to this MSME real estate and trading opportunities in Tamil Nadu, there is a separate MSME minister in Tamil Nadu who is having a very good intention to improve the MSME trade. For your information, the Tamil Nadu MSME registration is more than the Maharashtra. Our GV sir is here, he is often giving so many statistical revelations. Even we are surpassing the number of MSME with the Maharashtra government, which is number 1. That is the situation in Tamil Nadu. People from all over, other Tamil people living in abroad has to come to the Tamil Nadu to invest in MSME, other sectors, real estate and trading activities. Mainly the exports from Tamil Nadu, the IT exports are increasing day by day. We are competing with the number 1. Our Honorable Chief Minister of Tamil Nadu, through M.K. Stalin, having a dream of 1 trillion economy. For that, achieving this dream of 1 trillion economy, our World Tamil Economic Conference and Tamil Chamber and other organizations are behind this journey to achieve this target. This conduct of this seminar is one of the route to complete the 1 trillion dream by the Tamil Nadu state government and the 5 trillion dream by the central government, Prime Minister Modi. So we are contributing a small fraction on our part to the successful completion of this economy with the aim and achievement by this government. So I invite all the people from other Tamil who are residing in so many countries to contribute to the trade and industrial economic development of Tamil Nadu by investing. Even in startups, so many startups are having in Tamil Nadu, and a separate department, a CEO is appointed from outside, not from government, from outside. He was interested in developing the startups, and startups need
investments, investing in Tamil Nadu startup is prosperous one, and people should consider also this one. Our Tamil Nadu Chief Minister's model, Dravidan model, and everybody speaking about this. Actually, there is a Gujarat model and a Kerala model in India. The difference between these is, the Gujarat, there is no social developments, only the economic social, trade activities will be more. In Kerala, social development will be there, no factories, industries. Whereas in Tamil Nadu, the Dravidan model, both these states which do not have this and also insufficient in certain things, we are competing with the economic, social, cultural, educational development. That is the Dravidan model success by this Chief Minister of Tamil Nadu. That is the difference. This is the truth, not a boast by our Tamil people to have this. This is the fact and figure, proved figure. We are day by day increasing our trade, industry, economic activities, surpassing and competing with the number one, Maharashtra in some cases. Particularly to the trade and industry, Tamil Nadu government is offering so many schemes, and all the IAS officials, bureaucrats, and other Chamber of Commerce, FICCI, ASSOCHAM, and other MDS like organizations are contributing their level to improve the trade and industry economic growth of Tamil Nadu, which is fast growing. And definitely it will achieve the 1 trillion economy in the prescribed targeted period. That is why the Tamil people are more interested to invest in Tamil Nadu particularly. Now coming to this Tamil Nadu government initiatives, they are having so many efforts to improve the exports. Yesterday somebody spoke about this. Particular districts, almost 38, 40 districts in Tamil Nadu, having their own identical products, specialized products for exports. This government is now organizing a separate export promotion council in which so many government officials and the Chamber of Commerce people are involved. They are doing their best to improve the exports in the particular regions. If suppose Dindigul is famous for some, Tirupur is famous for fabric and ready-made items, they have separate schemes and concepts, ideas to promote this particular exports earning foreign exchange. Now, talking about this foreign exchange and other issues, our previous speaker, Mr. Taniyavel, told about the Uncle Sam attitude of US government, how it is controlling this oil trade and all these things in order to curb this. Every country is trying but not achieved. Maybe the wheel of fortune is different and offering the facility to some other states, some other countries. We will be in the wheel of fortune in coming years. We will dominate the international trade. In those days of Chola dynastic period, 40% of the foreign exchange and the foreign trade controlled by Chola dynasty. 1000 years before, at that time, the சூரியனே மறைவதில்லைன்னு மார்த்தட்டி கொள்கிற பிரிட்டிஷ் பீப்புளெலாம் வந்து அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம 40% ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த பீரியட்லேயே. நம்ம ஜீன்லேயே வந்து இந்த வியாபாரம் தொழில் அந்த காலத்தில் எந்த வித நேவிகேஷன் ஃபெசிலிட்டி டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இல்லாமல் நம்மளோட சொந்த கப்பல்களை கட்டி அந்த கப்பல்லேருந்து இன்றைக்கி லாஜிஸ்டிக்ஸ்னு எவ்ரிவேர் வி ஆர் ஸ்பீக்கிங். அந்த டைமில் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் எப்படி அவங்க பண்ணாங்க, அவ்வளோ பேர் எடுத்துகிட்டு போனது, அவங்களுக்கு தேவையான உணவு தண்ணி எல்லாம் கொடுத்தது, நீண்ட நாள் பயணத்துக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்டெல்லாம் எப்படி இருந்ததுன்றதே தெரியாத ஒரு காலத்தில் சோழர்கள் வந்து படையெடுத்து சென்று வணிகத்தை தான் இம்ப்ரூவ் பண்ணாங்க அவங்க. ஆக்சுவலி இந்த நாடை கைப்பற்றுறதுன்றதை விட த ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி டெவலப்டு இன் தோஸ் சோழா டைனாஸ்டி, அதுதான் நம்ம ஜீனில் இன்னும் இருக்கும். டியூ டு முகல் அண்ட் அதர் பிரிட்டிஷ் இன்வர்ஷன், we are changed our attitude to become the இந்த மெக்கால கல்வி திட்டம் அதெல்லாம் வந்த பிறகு நம்ம குமாஸ்தா மாதிரி அதாவது வேலைக்கு போகிற ஆட்டிடியூட் அதிகமாகிடுச்சு. ஸ்டில் இட் இஸ் கண்டினியூயிங். ஈவன் இந்த தமிழ் பீப்புள் ஷுட் அவாய்ட் தட். எவ்ரிபடி இஸ் ஹேவிங் ட்ரீம் டு புட் தி அவங்களோட குழந்தைகளை வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்த்து உடனே கேம்பை படிக்க வச்சு ஒரு
ப்ரொஃபஷனல் காலேஜில் இன்ஜினியர் ஆக்கி டாக்டர் ஆக்கி அவங்கள கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி யூஎஸ் போயிட்டு ஏர்ன் பண்ணணும்னு. இந்த தனிப்பட்ட ஒரு அச்சீவ்மெண்ட்னால ஈவன் தோ திஸ் சுந்தர் பிச்சை எவ்ரிபடி இஸ் டெல்லிங் அபவுட் த பெப்சி அண்ட் அதர் CEOs in so many organizations. It is good that our Tamil people are conquering that top post, but this will not lead to any social, economic development of our Tamil people or particularly India, because it is improve their own financial capacity, comfort of life. Whereas if a owner or somebody is starting an industry, invest in it, it will create thousands, lakhs of jobs for Tamils. The overall economic development will be only through trade and industry. பொருளாதார ஆதிக்கம் இருந்தால் தான் ஒரு சமூகம் வந்து உலகத்தில் தலை நிமிர்ந்து நடக்க முடியும், சுயமரியாதையோடு இருக்க முடியும். அதுக்கு காரணம் வந்து தொழில் முன்னேற்றம் இருக்கணும். தொழில் முன்னேற்றத்தில் ஈடுபட்டால் தான், வேலை வாய்ப்பில் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனீங்கனாலும் உங்களோட பவர் வந்து அந்த போஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு வால்குள்ளே தான் உங்களோட பவர். வேறஸ் ஒரு தொழிலதிபராக உருவானீங்கன்னா நீங்கள் 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், 10,000 குடும்பங்கள், தமிழ் குடும்பங்களை வந்து வாழ வைக்கலாம், பொருளாதார ரீதியாக முன்னேற்றலாம். இந்த மாதிரி முன்னேற்றத்திற்கு வந்து தொழில் பொருளாதாரம் தான், பொருளாதார ஆதிக்கம் இருக்கிற வரைக்கும் தான். அமெரிக்காலாம் இப்போ கண்ட்ரோல் பண்ணுதுன்னா அவங்களுக்கு ஆயில்லாம் அவங்க வந்து டாலர் கொடுத்து வாங்குறதில்ல. சார் சொன்ன மாதிரி அவங்க ஷார்ட்கட் மெத்தடில் பேப்பர் டிரான்சாக்ஷனில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுதான் அவர் ரொம்ப நேரம் விளக்கமாக சொல்லிகிட்டு இருந்தார். அந்த மாதிரி ஒரு நிலைமையை நாம் அடையணும். அதுக்கு ஒரே வழி வந்து தொழில் பொருளாதார முன்னேற்றம் தான். தொழில் தொடங்கணும், எல்லாரும் வேலை வாய்ப்பை உருவாக்கணும், பொருளாதாரத்தை மேம்படுத்தணும், தமிழர்களோட பழைய நிலைமையை மீட்டெடுத்து உலகத்திற்கு நாம் வழிகாட்டியாக இருக்கணும், பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும். அப்போ தான் நம்ம சமூகம் வளரும். அந்த வளர்ச்சிக்கு அடிப்படையாக என்ன நம்ம செய்யணுமோ அதுக்கு தான் இந்த மாநாடுகள், இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடக்குது. அந்த நிகழ்வுகளுக்கு திரளாக வந்திருந்து அங்கே எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் எல்லாம் நம்ம கேதர் பண்ணி அதை வந்து நம்மளோட முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தி கொள்ள ஒரு வாய்ப்பாக இது போன்ற நிகழ்வுகளை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எஜுகேஷன்லாம் எடுத்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ரொம்ப வளர்ந்துருக்குறோம். நாசாவில் பார்த்தீங்கன்னா 40% நம்மால் இருக்கிறாங்கன்னு. உலகம் பூரா நம்ம விஸ்வநாதன் சாரோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இல்லாத நாடே கிடையாது. நம்ம தமிழர்கள் இருக்குன்னு சொல்கிற நாடை விட அதிகமாக விஐடியோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இன்றைக்கி பெரிய பொசிஷன்லலாம். கல்வியில் நம்ம வளர்ந்த அளவுக்கு தொழிலில் வளரலைன்றதான் உண்மை. கல்வியில் இப்போ வளர்ந்துருக்கிறத வந்து நம்மளோட இன்டெலிஜென்ட்டெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு விலை கொடுத்து விற்றுக்கிட்டு இருக்கிறோம். அதை குறைஞ்ச விலைக்கு விற்றுக்கிட்டு இருக்கிறன்றதான் உண்மை. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி தமிழ்நாட்டையும், பர்டிகுலராக இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் உயர்த்துறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கணும். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சாங்கன்னா டாப் மோஸ்ட் போஸ்ட்டில் ரிசைன் பண்ணிட்டு வந்து தமிழ்நாட்டில் ஒரு தொழிலை தொடங்கி அவங்களோட இன்டெலிஜென்ஸையும் பொருளாதாரத்தை உயர்த்திக்கிறதுக்கும் நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கும் வழி செய்யணும். தொடர்ந்து எம்ப்ளாய்மெண்ட்லேயே இருக்கிறதுனால எந்தவித பெரிய பிரயோஜனமும் நாட்டுக்கு இருக்காது. இதை திருப்பி திருப்பி வலியுறுத்துறதுக்கு காரணம் இதுதான். நம்மகிட்ட இருக்க பலவீனங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டு பலமாக மாற்றுறதுக்கு உண்டான வழிவகைகளை யோசிக்கணும். அப்போ தான் வந்து நாடு முன்னேறும், தமிழர்கள் முன்னேறுவார்கள். தமிழர்கள்ட்ட இருக்க திறமைகள்லாம் வந்து அரிய திறமைகள். அந்த திறமைகளை நாம் வந்து மற்ற நாட்டில் போய் வேலை செஞ்சு பயன்படுத்துகிறோம். அதை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டு நம்ம தொழில் தொடங்குறதுக்கும் இப்போ இன்றைக்கி வந்து உலகெல்லாம் ரொம்ப சுருங்கி போச்சு. குளோபல் வில்லேஜ்னு யாது முறை யாவரும் கேளிர்னா திரையிடல் ஓடி திரவியம் தேடுன்னா நாம் தான் எல்லாத்தையுமே முதல்ல சொன்னோம். இப்போ வந்து யூனிவர்சல்னு சொல்கிறாங்க எல்லாரும். அதனால் யூனிவர்சலாக ஆகிறதுக்கு நாம் தான் முதல்லையே வழிகோலியது. எல்லாரையும் ஒன்றா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு உலகமே. இன்றைக்கி அது நடந்துக்கிட்டு இருக்குது. நம்மளோட கனவுகள்லாம் நிறைவேறிக்கிட்டு இருக்குது. அந்த கனவு மூலம் வந்து லட்சிய கனவை இந்திய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் தமிழர்களின் தொழில் வலிமையை உயர்த்துவதற்கும் பொருளாதார வலிமை பெறுவதற்கும் பயன்படுத்த வேண்டும். அதைத்தான் நாங்கள் திருப்பி எல்லோ மாநாடாக இருந்தாலும் சரி, செமினாராக இருந்தாலும் சரி, திருப்பி கூறுவதற்கு காரணம் அது ஒன்று தான் வழி. பொருளாதார வலிமை இருந்தால் தான் உலக தலைமையே ஏற்க முடியும் ஒரு கட்டத்தில். இன்றைக்கி வந்து டெக்னாலஜிலாம் ரொம்ப ஈஸியாக வளர்ந்துச்சு. டெக்னாலஜி அப்சர்வ் பண்ணிக்கலாம், கற்றுக்கலாம். இப்போ நம்ம ஆளுங்க அது கற்றுக்கிட்டதோடு தான் இப்போ ஐடி ஃபீல்ட்லேருந்து எல்லாரும் சாஃப்ட்வேரு ஹார்ட்வேர்லலாம் முன்னணியில் இருக்கிறோம். அதை நம்ம வந்து சாஃப்ட்வேரில் இப்போ எக்ஸ்பர்ட் ஆன அளவுக்கு ஹார்ட்வேரில் ஆகலை. அந்த துறையிலே நம்ம முன்னேறணும். அது நம்ம லேகிங் பிகைண்டு.
வித் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி தான் நம்ம ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறோம் இங்கே இந்தியன்ஸு. ஹார்ட்வேர் இதை வந்து நம்ம கொஞ்சம் லேப்ஸ் ஆகிட்டோம் பின்னால். இந்த மாதிரி எந்தெந்த துறையெல்லாம் நம்ம வீக்காக இருக்கிறோமோ அதெல்லாம் கண்டிப்பாக லித்தியம் கண்டுபிடிச்சிருக்காங்க காஷ்மீரில். இந்த லித்தியம் தான் இப்போ வந்து இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி எல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு அடிப்படை இது. அது நம்மகிட்ட சுத்தமாக கிடையாது. வி ஆர் டிபெண்டிங் 100% ஆன் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ். இப்போ நம்மகிட்ட வெரி ரேர் அண்ட் ஹை குவாலிட்டி லித்தியம் found in the Kashmir Valley. You have to exploit that material as fast with modern technology, and we will fuel the growth of electric vehicles, semiconductor industries and others which we depends on imports. If it is fully exploited, we will be in the second position in the world in lithium production. But it has to, in normal course போச்சுன்னா இதெல்லாம் ரொம்ப வருஷங்கள் ஆகும். அந்த மாதிரி ஆகாமல் உடனடியாக அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதனோட பயன்களை நாம் அடைந்து, ஏன்னா இன்றைக்கி அது வந்து ரொம்ப மோஸ்ட் வேல்யூபிள் மெட்டீரியல். இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து கூட ஏன் அதை டெவலப் ஆகலைன்னா அந்த பேட்டரிக்குரிய லித்தியத்தை நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது நம்மகிட்ட ரொம்ப. அதை வந்து அடுத்த நாட்டை நம்பி இருக்கிறதுனால தொழில்நுட்பம் வந்து வளரலை. இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அந்த தொழில்நுட்பத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது போன்ற உங்கள் முன்னால் உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்த திரு விஆர்எஸ் சம்பத் அவர்களுக்கும் இங்கு வருகை புரிந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். திரு சோழன் ஆட்சியர் அவர்களுக்கு மிக்க நன்றி. இதோடு நம்முடைய இந்த 6வது அமர்வு இனிதே நிறைவடைகின்றது. இதற்கு ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்வதற்காக டாக்டர் விஸ்வநாதன் ஐயா அவர்களையும் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் டாக்டர் அபித் ஜுனைத் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன். ஏழாவது அமர்வு தொடங்குகிறது. As we move into the session 7, it's about laws, rules and regulations to establish business and international trade for economic development, which might interest most of you. May I request Mr. R. Ravindran
former Member of Parliament, Singapore, and also partner of CNP Law, to chair this session. Sir, may we have you on stage? Thank you. Okay, sir. May I request the speakers, Mr. Virudalai, former Advocate General of Tamil Nadu, Dr. A. Tyagarajan, Senior Advocate, Chennai, and Mrs. Adilakshmi Logamurthy, Advocate, Chennai, to please come on stage. Thank you. Good morning. Okay. Ken? First, let me extend my best wishes to the founder president of the association, Mr. Dr. VRS Sambat. And I also extend my greetings to the organizing chairman, Mr. Junaid. Now, typically when there is a session being chaired by the chairman, I prefer to start off the session by introducing the key speakers. And then from what they say and what they don't say, I'll pick up and sum up and give you whatever advice I can give. But I think cumulatively you see in front of you about 150 years of wisdom and experience and in law. And I'm quite sure many of us have exposure to business. I think the value proposition that I would like to give you is that at the end of the session, I want you to say that I learned a lot and it was worthwhile my time spending 1 hour here listening to these experts because they have given me valuable advice and experience which will be very useful to you. So on that note, today's session, I think all of you all have read, and I've assumed that you read the CV of all the 4 panel members in front of you. And I want to go straight away to the speakers to respectfully deliver their advice and wisdom involving the rules, laws, and regulation of doing business and doing trade. So let me start off with Mr. Virudalai first, and then we will follow up with Dr. Tyagarajan and Mrs. Adilakshmi. Thank you, sir. Please start. I'll go there. Please go ahead. The topic of today's session is law, rules, regulations to establish business and international trade for economic development. Before I start the topic, I convey my regards and thanks to Mr. Sampath, who is one of my best friends. We have got a long association spanning over 4 decades, and my godfather, Mr. G. Viswanathan, chairman of the Vellore Institute of Technology, and the other dignitaries present before, ladies and gentlemen. See, the law is always an interesting subject if you learn the rudiments of it. When you want to establish a business or trade in a domestic country, it is easy because you are governed by the laws of the state. But when I want to establish a business or international trade in a foreign country, what do? What are the international laws governing the field? These are the questions that always beset our mind when we want to be more entrepreneurial and expand our wings to the various parts of the world. As Tamilians, we always know, our forefathers have said, Thiraigadalodiyam, Diraviyam Thedu. Therefore, we have been going to various countries of the world. Now, I am going to confine myself to the legal aspects. If you look at history, there were 3 world countries. Originally, economically speaking, the first world countries consisted of the developed countries like the America, USA, UK, Japan, and Germany. The second world countries consisted of the then USSR, that is Union of Soviet Socialist Republics, and the communist countries which acted as the satellite of those countries. And the third world countries
or countries which were highly underdeveloped. In the 60s and 70s, India was considered to be one of the underdeveloped countries in the world. We were part of the third world countries. But in the 80s and 90s, the concept underwent a change. The policy of globalization has resulted in interplay of the capital resources, economic resources, production and supply of goods and services, which impacted the economies of various countries of the world. The effect of globalization was that one country is always dependent on the economic development of the other countries of the world. And the concept of developed countries, emerging economies, and the precariats came to be known, instead of the first world countries, second world countries, and the third world countries. Say, for example, as our chairman said yesterday, India is now one of the fast emerging economies of the world, next only to USA, China, Japan, and Germany. Economists have identified 24 emerging economies in the world, which contributes to more than 50% of the world GDP and are growing at a rate of 66% above the global average. These 24 countries include Brazil, India, United Arab Emirates, Saudi Arabia, and Taiwan, Thailand, Malaysia, etc. Now, when we are spreading our wings to various countries, what is the law that governs the business and international trade? It is very simple. See, because it is international and intercontinental, we have to necessarily look into international economic laws. What are those international economic laws? International economic laws are the laws made by the various international organizations. Say, for example, international treaties between the countries is one such facet of the law. And the United Nations Conference on Trade and Development, that is another facet of the law. United Nations Conference on the Law of the Seas. Then international law relating to trade, commerce, business and finance. Who is making these laws? These laws are largely, the guidelines are laid down by the United Nations. As my previous speaker pointed out, as per the Bretton Woods Conventions, the World Bank and the International Monetary Fund were established. They were the ones who laid down the law with regard to foreign investments and international investments. So, the fulcrum of the international investments and business arise from international economic law. The international economic law itself is a new concept. Originally, it was part of the public international law, but with the advent of globalization, liberalization, and privatization, we have got a special law called international economic law. What are the basis of these laws? We know now who are making the laws. Those who are making the laws are members of the United Nations. United Nations organization give the guidelines. UNCTAD, United Nations Conference on Trade and Development, they have laid down the law with regard to the trade and commerce between the countries. United Nations Convention on the Law of the Seas and IMF and World Bank, they have given the guidelines for international trade in banking and finance and foreign direct investments. These are the laws which are made by the international organizations based on which the countries enter into international treaties. If you see Article 51 of the Constitution of India, it mandates that India shall respect international treaty and international legal obligations and try to settle the dispute through negotiations and arbitrations. So there is a constitutional mandate to abide by the international treaties and not to take shelter under the domestic parliament saying that our country did not accept that. Now you are part of the world. In fact, India assimilated all these changes, and that is the reason why now we are the fifth largest economy, as the chairman said,
we are about 3.36 and 3.38 trillion American dollars. And we are slated to reach the 5 trillion economy by the year 2025, if not a little later. So, but what are the basic principles underlying this international law? There is a doctrine called Pacta Sunt Servanda, meaning thereby the pact must be obeyed. The international treaties must be accepted and implemented. International treaty is privately negotiated, therefore there is no problem at all. But if a developed country tries to dominate a developing country, what should be done? There, international organizations have laid down guidelines stating that you have to respect the freedom and the economic sovereignty of the nation. Say, for example, in the guise of advancing money or foreign capital, inflow of foreign capital, you cannot control the economy of another country. So the basis of the principle of international economic law is Pacta Sunt Servanda, that is the international treaty obligations must be obeyed, is number one. Number two, you must recognize the political sovereignty of the nation with whom you are dealing. Number three, the economic sovereignty should not be impeded by, in the guise of aiding them in international trade or in the inflow of foreign capital or in the guise of foreign direct investment. Thereafter, they say equality should be maintained. The bargain should not be unequal. It should not be onerous or one-sided. Further, the international law should have concern for environmental and ecology. In the guise of international trade and exploitation of natural resources or minerals, you cannot spoil the environmental. The theory of sustainable development, which is a synchronization between economic development and attuned to the law of nature. When a country is progressing towards economically, naturally some parts of the land or some part of the agricultural lands are taken over. And the felling of the trees and other things would involve climatic conditions where it may affect the intergenerational equity. We should not leave it to our posterity a worse nation than what we have inherited. Therefore, in the guise of economic development, don't spoil the environmental clarity or environmental atmosphere. Therefore, environmental law is also a focus. And thereafter, you should have the ecological balance when you are dealing with the countries. As we have seen, as far as India is concerned, it has abide by whatever international conventions are there and treaties are there. And it has never exploited the situation. In fact, we have been advancing economic aid to countries which are in deep problems. See, the policy of globalization, which commenced in the last decade of the previous millennium, went into, with the dawn of the present millennium, added impetus was given to globalization. As a result of which, the countries have a duty to survive in cooperation with one another. And the emerging economies must be taken care of by the developed countries. And the emerging economies, in turn, must take care of the underdeveloped countries. These are the considerations on which the international law is based. Say, for example, there is a convention called the Political Sovereignty over Natural Resources, a convention. So every country has got a right and sovereignty over its natural resources, and there cannot be a foreign trade or agreement to exploit the natural resources of one country by the other country. Likewise, the maritime resources cannot also be exploited by the other countries. So these are all the guidelines which are framed by the United Nations organization. You know, there are about 195 countries in the world. Mr. Vidudalai, Yes. could I request you to summarize in 1 minute so that we are all on time to finish our respective pieces, if you don't mind? Beg your pardon?
Could you just summarize and conclude fast so that we don't overrun our time? Oh, sorry. Sorry. Yeah, number one, international law is nothing but the laws made by the United Nations and the laws made by the World Bank of India and International Monetary Fund, number one. And international law should be based on equality of the countries and economic equality, and economic sovereignty or political sovereignty should not be impeded at any time whatsoever. Thirdly, you should have concern for environments, and there should be a sustainable development. Lastly, you should take care of the underdeveloped countries, or the underdeveloped countries which were described yesterday by the precariat countries. If all this is taken care of, there will be a holistic development of the economy, and we will have a better globe to live in than the past. Thank you. Excellent. Next, could I invite Dr. Tyagarajan to deliver his speech? Thank you. Good afternoon. I must thank Dr. Sampath, who has given me the opportunity, and we must also thank Weighty Chancellor, who is spending his time in spite of having so many engagements in different parts of the country and different parts of the world. And my co-speakers, ladies and gentlemen. The topic about the law, rules and regulations relating to the international business community revolves on three important aspects. One is the rules of registration to come within the purview of legal sphere. The second important thing is manufacture, import, export of the commodities, and what are all the mandates have to be followed by the importer or exporter, and what are all the remedies available in case of breach of the contract. So these are all the basic necessity for a businessman who carries on business, wanted to import or export or carry on business within the domestic country. The types of sale of goods and services are local sale of service and sale of goods and services, import of goods and services, export of sale of goods and services, sale in the course of import of goods and services, sale in the course of export of goods and services. These are all the basic features regarding the transactions of sale of goods and services. So the sale of goods and services, the services have been included now. Previously, sale, the services term has been used as labor charges, for which there cannot be any levy of tax. So therefore, only sale of goods were subjected to tax, and labor now designated as services are not taxable, because the definition have been now changed. So everywhere they wanted to levy tax. So the service tax is for the service, sales tax is on the goods. So this has been commenced from our time immemorial. We call it as Pandam Matumurai, barter age, which has been replaced by the accounting system only in the 18th century. Thereafter, only the United Nations
came into picture. Till such time, the international transactions of business were carried out by GATT, General Agreement of Tariff and Trade. It has some regulations relating to the contracting parties that has been replaced by WTO, World Trade Organization. The purpose of the World Trade Organization is to regulate the contracting parties and give security to the contracting parties and insurance, and in the case of litigations, it has to go to the international court to settle the disputes. The settling the disputes, now we brought under the international arbitration. So the arbitrations are the voluntary agreement between the parties who are all residing or carrying on business in different parts of the world. They can enter into a contract. Based on the agreement, they can select the place of arbitration. They can select the arbitrators, the rules and regulations. So the very object of WTO is to give protection to the trading community. There are various disputes regarding the import and export, area of import of a domestic country, what are all the restrictions if the goods or services are sold in the course of import or in the course of export. So these four concepts of export is and import is a simple transfer of property in goods or service to a foreign buyer based on a contract for consideration will be called simple export. Similarly, if goods or services are brought from foreign country to India or any other country, it is called a simple import. These are all exempted under the Indian Constitution regarding the import and export. By way of explanation, by way of interpretation of the articles, sale of goods or services in the course of export. That means while the goods are on movement, the goods have left a country, before reaching the other country, if the title to the goods or services are transferred, that is also exempted from tax. That is called sale in the course of export of goods. Same thing is in the course of import. In the course of import, if the goods are not reaching the concerned designated country, if the titles are transferred, then that will be exempted from tax. So the very object of giving exemption to import or export is only to get foreign exchange, disposal of goods from one country to another country where surplus goods are there, where there is a necessity of purchasing the goods. So the types of sale is goods are sold within the country. That is first category. Some of the goods are sold into other countries, but major sale is within the country where the production is there. This is the second category. The third category is manufactured in some other country, get back the goods to the parent country. The reason behind this, the cost of production or manufacture will be lesser than the parent country. Then re-export of those goods and franchise, agents, branch, so like that consignment sales. So like that the transactions are effected for the benefit of the manufacturer or the seller in different ways to get benefits. If you say it's a branch transfer, there is no tax. The consignment sale, no tax. So like that, a person has been appointed in another country, procuring orders and getting the goods are transferred directly to the parties concerned, that is also exempted. So therefore, benefits are available under law for those who carry on business within the purview of the laws. Therefore,
branch transfer exempted, consignment sales exempted, appointing a person in another country, procuring orders and transferring the properties, or exporting or importing are all exempted. So these are all the area of practical purpose for the traders must understand. Regarding the dispute resolution is concerned, there are various conflicts. Though the international arbitration is controlled by the regulations given by UNCITRAL, but the point is they select a country of their choice for arbitration. Say for example, there is an agreement between a trader from India with Dubai. They have entered into an agreement. They select the place Singapore as their arbitration center. They select an authority or a person in Singapore. So both the parties are not in the same country. They are all different countries, but they fix the arbitration third country. Now the question is, which country will prefer the law of a particular country? They go to Singapore, whether they have to follow the Singapore law or Indian law or Dubai. So these are all matters which are all giving concern to the concerned contracting parties, because this has been misused. I can say they are misusing the legal position according to their convenience. You see the arbitration fees, the expenses are more than what they are getting a profit. So in such a manner, the arbitration clause is compulsory in all the agreements, and in such circumstances, the remedy available, though easier, though time-bound manner, it is applicable, but the question of application of law will be in trouble. So in the country of our country, in India, if the arbitration is taken up, we follow the Civil Procedure Code. Though Evidence Act is not applicable, we follow the principle of natural justice. The application of law is different from country to country. The most liberalized law, the most conscious law is concerned, according to me, India is the best place, India is the best country to apply law judicially according to our conscience. In different places, there are different concepts. Say, for example, in India, we must have a mens rea for an offense. And the circumstances in which an act has been considered will be taken into Indian constitution and Indian law, but that is not the case in Singapore or in other countries. There is an act, they simply say what is a weapon you are having, therefore he must be punished. So the best way of people to come to India is for the purpose of carrying on business, because this is the only country where you get exemption from paying tax when you export, and particularly Tamil Nadu is giving lot of concessions, exemptions, special economic zones, and there are multifaceted benefits available to the persons who are all importing to the or carrying on business. We can take all car companies are in Tamil Nadu because they give productive, and the government also give tax concession for minimum 5 years. So in such circumstances, I would request all of you to come to Tamil Nadu and invest and take benefit of this. Thank you. Oh, Dr. Tyagarajan, excellent, very educational. You should send the bill for the advice to Dr. VRS later for the excellent advice. That's very valuable legal advice. Excellent. Next, may I invite Mrs. Adi Lakshmi to deliver a speech. Thank you. Very good. Good morning. Respected Chair and my co-speakers here. My first thanks goes to Dr. VRS Sampath. Sir, thank you for bringing me to Dubai for the first time, making me stand here for a maiden speech in this land. I should thank each and every one of the dignitaries who's off the dais
the educationalist par excellence, and a hard worker entrepreneur, and many entrepreneurs here. And I should thank the Chairman Reception Committee, Abhi Junaid, for excellent arrangements in Dubai. I have felt at home in spite of coming alone. I made so many good friends here. Even though I'm thanking Sampath sir, he should have posted my name in the front first. I'm the youngest of the lot. We have a former Advocate General, and his acumen with law is well known, and a senior advocate and a professor, and they have completed everything what I have prepared. So I have stand before every one of you without anything. So I follow each and every word they have told here. So now I have to search for something new and innovative which they have not touched. But in a very short span of 15 minutes each, they have touched what should be touched on the topic. We started international trade or the commerce or the business, whichever way we put it, way back as a barter system. பண்டமாற்று முறையாக இந்த வணிகம், சர்வதேச வணிகம் தொடங்கப்பட்டது. When men were socializing, this was a good system. It was for the basic necessity this trade started. When we go to the history, we see there wasn't any loss during this barter system. Why they didn't have any loss? Because trust between each and every human was par excellent, so they need not have any legal system at that part of time. As days passed by, the trust was coming down, and the need for a legislation and the need for law is very much needed. But it is not a domestic trade. It is an international trade. So the world grows, and there is a need for the legislation to grow along with it. From the barter system, we slowly transit into a mercantilism, where the gold reserves, everything was of great importance. Now we have traveled to a system, and we stand in an e-commerce. Still, all our old legislations are in place with a little difference, and of course, new lot of legislations have come in worldwide. I'm not looking into the scenario of the global world as such. Let's take India and UAE for our understanding, because we are here in a place in Dubai, understanding how business or trade has to improve here. This conference has been organized to understand how the economy of the world is going to develop, how each one of us are going to develop. The travelers have developed the business, but for these travelers, the world would have been static. There would not have been any inventions. Even America would not have been found had the travelers have not started. While traveling, they have started taking the business along with them. And we, the Indians, know about the traders much than any other country, because the traders became the rulers of country and ruled us for 350 years. So the traders are very dangerous persons according to us. But we are not afraid of traders. Trade has to continue in a country of ours. We are marching forward. Right from the Contract Act, or the partnership law, or the consumer law, or the intellectual property, everything is at place in our country. But when we come to the global scenario, we have to look into other things. When we look into the international trade and business, it is not only the domestic law of the each and every state involved,
but also the international conventions. The basic customary international law, along with the conventions, along with the treaties, have to be understood the fullest. When we start a business, when we start trading, we start it with a vision, with a passion. Sometimes, as a businessman, we might be flourishing till there is a halt for us, when there is a need for a legal fraternity to enter into, then we think of the legislations many a time. As a businessman, when you are going multinational, we have to understand the reason for a contractual agreement to be in place in consensus with the treaties and the legislation in place. This understanding will bring the business to a highest level. While forming a business, we do not think about, and we should not think about, there will be a situation, the business has to be closed, or there might be a situation, there will be a litigation or a need for an arbitrator or the mediator or something like UNICITRAL coming and doing we never think about it. The lawyers come into the picture not only for the agreements. These two gentlemen and a little bit of mine, we are called in when there is a trouble, when there is a situation, when there is a crisis. We have to oversee the crisis. If you oversee the crisis, then many of the agreements will be a full-fledged agreements. Becoming an entrepreneur might be an easy thing. You will be welcomed because you will be lured into, you will be welcomed, there will be a bite waiting for you. You will not be looking into anything much more than the basic laws. You will not understand the treaties. You will not foresee for a 30 years or a 50 years from the moment you are signing the agreement. Today the laws have changed. The world laws have changed, but the basic laws are still with us. A business or a trade start from the basic contract that my senior has presented you a few minutes before. Without contract between a man and a man, the world will not survive. Everything is an agreement. Everything is a contract. And understanding this contractual law of each and every country where we trade, where we take our business is very much essential. Along with the treaties, of course. To start a business, we have to have a structure, understanding of the business, and the finance, which way you are going to bring in the finance. And of course, today's world is a world of ideas. Today, ideas sell more than anything. It was not like the barter system or the medieval age. Today's trade is different. It's an e-commerce. There was someone, my brother was talking about something, cryptocurrency. Today, nothing is seen by you. Intellectual property. How do you safeguard your intellectual property? That's a big question. The laws do not grow along with the culprits. The culprits are much more intelligent. The culprits are found everywhere. The wrongdoers are found everywhere. We have to think about the wrongdoers also. If there is an emergency, how do we overtake? Do we have a law for it? Do we have a treaty over it? And there are so many legislations. The first and foremost, which I'm not going into the sections, the Foreign Exchanges Management Act 1999, according to the countries which we are going to deal, India is a place. We all think India has a complex legislative system. India has so many legislations. But one thing, India has many laws, but all the laws are interconnected right from the Contract Act, partnership, all your laws. It's a place, it's a very good place for the investments to happen. It's a growing place because in India, lawyers, the solicitors, the attorneys can practice pan-India.
And we have states and center and state policies, and the laws are not much different. Ma'am, could I request you sum it up in 1 minute? Sir, I should be given little more time, Please, sir. please do. Okay. But keep in mind that I got to speak also. Yes, sir. I need little more time, a concession. I have to speak my pet topic also. So, because of paucity of time, I should jump over to the other things. There is a comprehensive economic partnership agreement between the UAE and India, which is called CEPA. That's what has been helping the trade between, the commerce and trade between Dubai, India, and of course. When I looked into the material where I could find out so many things, I just finished 1 page, sir. I have 10 pages. You're stopping me in between. It's never mind. There'll be some more time I can speak over. One thing as a woman, I always been called by Dr. Sampath to something talk about women empowerment. When I looked into the history, there were very, very less women in the world of business, trade and commerce. But I do not accuse the other gender as well. It is that we have not taken into the business as a field. But of course, I have 2 of my friends from Dubai who have joined me here, a junior friend, Advocate Pramila, and my husband's friend's wife, Dara. They are into some business after coming into Dubai. So there are women taking up business. But we should have legislations. There should be there is an international convention to eliminate all forms of discrimination against women, which India has ratified in the year 1993. And there are so many member states who have ratified this convention. In spite of this Women Rights Convention, we do not find women as entrepreneurs. Women are people bringing in economy for the nation. Women do bring in economy for the family, for the little part. But we need more entrepreneurs as women. And this present-day world will bring, because the laws today are not very gender-specific, to bring some kind of support to the women into the entrepreneur field. But of course, I feel the women who have been attending the session from yesterday, and every one of us, let's all think in the right perspective, how far we can take it forward. And of course, there's so many people off the dais and on the dais supporting us. And one particular person, my father's friend, Mr. Chola Nachiyar, is a person who always supports women. And he has a Tamil Chamber of Commerce. He will definitely do it. And of course, a great person, I don't name him, the VGP, we know he's always supporting the women's cause. And VIT, the educationalists par excellent, they are the people who are going to guide us. Women are educating ourselves. We are better educated sometimes than men in our country, in India. When the results of the final examination, board examination comes out, it is more women who scores higher marks. But when it comes to the economic development of a country later on, these women wither away. I do not know whether the marriage stops a woman in growing in the economic front for the country or anything else. But we need more women in politics, more women in economic front as entrepreneurs. I hope the next conference will have more women speakers than men. Thank you so much for this opportunity. Thank you everyone for the patient listening. Thank you, Chair, for giving me the extra bit of time. Thank you so much. Organizers, don't feel shy. At 10:40, please come and dance or turn off my microphone, because I don't like to eat the time of the next panelist, the next panel discussion that is going to take place. Well, let me just quickly summarize. I think my panel members delivered an excellent speech detailing what are the things that you need to look out for when you do business, international and domestic. But I just wanted to share with you 2 experiences that I have. If you know my background, I've been a cop, I've been a businessman, I've been a lawyer, I've been a politician, and I travel around the world, and I do a lot of M&A deals for various companies. But having done that, I wanted to share 2 experiences with you so that when you do business, you realize that people can follow the law, but you can still lose money, or you can be cheated, you can be conned, you can be scammed. Because the true mark of a businessman is never lose money. And the first lesson I learned at the age of 27 from an Israeli guy to whom I lost money was, he said, in business, there is no concept of cheating, being conned, I was this or that. He said, it's simple. I was smart,
you are stupid. So if you want to be a successful businessman, always be alert. Don't be conned, don't be cheated, and don't be scammed. So I always tell all my clients or my friends and all that always do your due diligence. When I mean due diligence, whenever you want to do something, whether you want to invest in a country, you want to do a trade, always do your checks and never compromise on the checks. Because when people fail to check, then you fall short of what you should do in that particular business or in that particular country. What are the legal requirements, the financial requirements, or regulatory requirements? And one of the scams people do, which you must be very alert, is they will wine you, they will dine you, they will send you a plane ticket, they will send you a big car, they will put you in a suite, and then the scam happens. You say, this guy is so great, he must be real big, and I think I should invest a big amount of money. Then you get into a hook. And I've seen that. I've seen some scams in Malaysia where the guy puts Ferrari, puts about 30 people, well-dressed people. As he walks in, everybody says, boss, boss, boss. And then finally in the room, 100 investors are there. He says, look, I'm great. I'm doing this $1 billion investment, $500 million investment, and all of you all should put money because we don't put it in the next 1 hour. All these deals are closed and I'm going to give it to somebody else. And everybody is eager, they fall because they never do their due diligence. But if you had done basic due diligence, not only all the legal things, but also do a due diligence on the person. Just like banks do KYC, please do due diligence on your business partner, your trading partners. Because if you fail to do that, you're going to fall into certain fundamental mistakes. And sometimes I see very experienced businessmen, amateur businessmen, all getting into the same thing. They all get scammed. And trust me, the scammers are getting bright, intelligent, and they all know what you're looking for, and they know how to pitch the business model to you to scam you. So I'll just highlight to you some of the experiences I had in the last few years, so that when you do business, be alert. So one of the things that people now do is they always create valuation. People get excited. You don't want to miss an investment in a startup, in a new project, which is crypto or some new venture that is going. Then everybody comes out with valuation report. And 90% of the time, I just spit on the valuation report, not for any reason. The way they value their company has no economic sense, no financial sense, but sometimes people get excited, oh, I'm going to put $20 million, it's going to be $200 million, in 3 years' time, it's going to be $20 billion. Come on, wake up. 90% of the time, it doesn't happen. I dare say sometimes 95% of the time, it doesn't happen. So always when people give you valuation reports, ask yourself, is it done by a proper company? Is it a reputable company? And if the valuation doesn't work out, can I have legal recourse to go after the valuation company that put up the report? So valuation is one game, you must be very alert. The other one is nowadays increasingly people know that you can use the law, but I'll be very intelligent. So recently one of my clients got scammed. He was told you're going to invest $5 million into a company called ABC Bracket Singapore Private Limited. But when he finally signed the agreement, he's a Chinese national, he didn't look at it carefully. It was actually ABC Private Limited. Money went in, disappeared, that's it. Today we have to start a legal action and make a police report, but it's a waste of time. If you had done basic due diligence, paid attention to the name, you would have realized that you're putting money into the wrong company. And now international scams are brighter. I can set up ABC Private Limited in Singapore. I can go to BVI and set up an ABC Private Limited in BVI. I have the same two company names. I open a bank account in BVI, I open a bank account in Singapore. When the check comes, I put into the BVI company and the money disappears. So my point is, whenever you do due diligence, be very careful who you are dealing with. People are getting smarter, businessmen are getting smarter, they know what is your weakness and they scam you. I got many more examples, I can pull it out of my pocket, but just be alert. And wherever possible, one tip I give you, one tip which I share with all my smart businessmen colleagues is always get a personal guarantee. Why? Because when they scam and they move, you are stuck with the company. And then you can't go after the individual, the guy who cheated you, you can't go after him. He'll just tell you, take action against the company. You go and wind up, you go and do something to the company, but you can't touch me. So whenever you think the deal is too sweet or something, you don't feel very comfortable, always insist on a personal guarantee. And the personal guarantee sometimes shows the true mark of a businessman. He will say, sir, I'm great, I'm this, I'm that. But when I finally tell him, can you put your name down on a guarantee? And he says, no, sir. This is something a bit serious, you know. But I said, look, you committed
You said this is good, this is true, but when it comes to your personal guarantee, why are you hesitant? When you are saying that this is what I really can do and you give me the money, you trust me. So I said, I don't mind trusting you with 10 million, 20 million, 30 million, but can you give me $30 million, the money that I'm investing in the form of a guarantee? So there are many scams and all that. So what I sometimes do is, you want to be intelligent businessman, look up FBI reports when they discuss of the latest scams, read about some of these reports that are given. So I give you another example. During COVID, there is a businessman who has got a $1.2 billion turnover. And we're always suspicious, wow, this guy is very successful in a short period of time. And during COVID, I remember in December, this vessel had gone to Vizag and discharged the cargo. And the bank was scratching the head. He said, how could he have discharged the cargo in Vizag when the port was shut down for COVID? So obviously the scam came out and realized that this guy was just churning paper. There was no real ship going, no cargo being shipped. And the institution involved are banks, you know. So can you imagine, banks are failing to do their basic due diligence. And recently you must have heard of this Trafigura nickel scandal, where this alleged scam of where nickel was supposed to be shipped, but instead he had shipped some other metals, which are some low-grade metals, and he just conned the banks. Banks are involved, big institutions are involved. So can you imagine how sophisticated many of these scams are being conducted today? So if banks, financial institutions, big trading houses are being scammed, many of you all have got to be alert. And you got to be alert not for any reason, because human beings, I always tell this caution to human beings, look, when we are born, we are good souls. And then sometimes we have, I call it 3 degrees of the soul. I call it the green, which is where you're pure. Then I call it orange, where in the gray area. Then I call you red, where I say it's dangerous to do business with you because your soul is corrupted. So you don't mind cheating people or you don't mind scamming people in the name of business. So one of the criteria I use when I do business is this a good soul I'm doing business? So but it's a very difficult test to pass. So I said, okay, I can push up to orange level to see whether this person is good. But when I think that person is a red color soul, I said, avoid him. But legally, I can't use that criteria. So you got to do your own assessment. Do KYC, ask the tough questions, see who his friends are, who he moves around with. If he doesn't even introduce his own family members to you, I'm always very cautious. Because that guy wants to keep the relationship to the business level. When you scam, he knows he don't want you to go after his family and all that. So a lot of telltale signs are there to avoid being scammed this business. So there are many more scams. I recently came across another scam. This guy was shipping easily about $10 million worth of drums of chemicals. So I was confused. How can he be just shipping 8 to 10 drums of chemicals every month, 8 million, 10 million? Then he realized actually he was just round tripping for the simple reason that he wanted to show a high turnover in his book so they can show that my turnover is $500, $600 million. And what does he do? He goes to investors and say, look, I got a turnover of 500, 600 million, but he had actually set up many companies in different places just doing paper routing. And similarly, the banks didn't pay attention, and I heard the banks lost about $600 million because of this round tripping. So there are a lot of scams, these things happening. You got to be alert. So do your due diligence, ask the right questions, and certainly professionals like us help, but we cost money. But in the internet today, all these details are available, what you should look out for, what you should be asking, and what sort of answers you get. If the answer that is being provided is not adequate, drop it, or you keep on and persist until you get the full answers. Otherwise, don't do the deal. Walk away from the deal. I always tell my friends, we can always keep the 10 million in our bank account, sit in our office every day, drink coffee and tea, knowing that the money is safe, rather than throw money into all these investments, which you know may not come back, and then you have to get a lot of heart pain and suffer a lot of distress trying to recover all this money. So on that note, I hope I didn't overshoot. I think I'm going to stop exactly at, I got another 5 minutes. But I think I'll just stop here. The point I wanted to share with you is, business is good, there's a lot of opportunity, but there has to be sincerity. Yesterday I was listening to some of the speakers who presented, come and invest here, come and invest there. I can assure you I've seen the same presentation 10 years ago.
And I believed it, and I went, and I was very disappointed because the approvals never came, and the people who said, come and do this, come and do that, finally couldn't deliver. So even in several states, I visit in India regularly in the past 20 years. It's LDUs, but, so I always tell them, can you tell me that I'm able to give an approval in 2 months, and if you don't give the approval, then you return back all our money. So none of them can commit. So a lot of politicians, my message to you is when you want to appeal to the Indian businessman or Tamil businessman and say, come and invest in Tamil Nadu, come and invest in Pondicherry, be serious, because people take your words seriously, then you go there, you get disappointed. And then when you go back, what do you tell your fellow businessmen? Don't waste time, because nothing is going to happen. So my message to our politicians who come and make an appeal to come and invest, be serious and say, look, these 10 projects are here, the license are already done, the legislation has been passed, the bureaucrats have been briefed, and you put this application and I assure you in 2 months' time we are able to give you the approval. Because the reality is we are Tamil, we are Indians, we want to support Tamil Nadu, we want to support Pondicherry. But fundamentally, businessmen are there to make money. So if we can make money somewhere else, I will go somewhere else to invest my money. So I think we want to invest, but make yourself attractive. It's a beauty show. There is many, many places where you can invest your money and get good returns. So if you want to compete for global money, global investments, make sure that you pitch your level and you're able to deliver what all the other governments are able to deliver. Why do people invest in Singapore? Why do people invest in Dubai? There is a reason. Because things happen, things get delivered, and what is promised is given to you. So it's vital that what you want to appeal to businessmen to invest, please appeal, but ensure that you deliver and ensure that these businessmen do not suffer any hindrances, any troubles down the road. Because we had an experience where we invested in a particular state. It's a big MNC, it's a global MNC in environment. And after 10 years of investment, there were errors because there was a change in politics. New politician said, you have invested when another ruling party was there, so now you have to pay for it. So I hope politicians take the message, reflect, and say that, look, business is business. Let us ensure that their investments are secure. They can move on, increase the business. So this particular company invested 30 million in India. They went to China at the same time. Today, they've invested 12 billion in China, and they've invested 0 in India. So I'm just citing some examples that creating the right environment, protecting the environment, the business investment, and also ensuring that these businesses grow needs the work and combination and coordination and collaboration of all the stakeholders to make sure it's a success. So once again, I would like to thank the participants for inviting us and the panel, and I would like to conclude. Thank you very much. Thank you, everyone. Last session, very successful session. All the speakers attended and given a wonderful deliberations. இந்த மாநாட்டிற்கு எப்படி விஐடி பல்கலைக்கழகம் தொடர்ந்து எங்களுடன் பயணம் செய்து எங்களுக்கு உரிய நிதியுதவி வழங்கி கூடவே வந்து நிகழ்ச்சியை நடத்தி எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பாரத் பல்கலைக்கழகமும் எங்களுக்கு தொடர்ந்து ஒரு ஆதரவு தந்து வருகிற ஒரு பல்கலைக்கழகம். டாக்டர் ஜெகத் ரட்சகரே அனைவரும் அறிவர். அவர் வரல, அவருடைய மைத்துனர், அவருடைய அக்கா மகன், அவர் இப்போ தாம்பரத்தினுடைய நகராட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கிறார். அவர் வந்திருக்கிறார். ஆமாம், தாம்பரம் மாநகராட்சியினுடைய துணை மேயர் வந்திருக்கிறார். வணக்கத்துக்குரிய துணை மேயர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர் இந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் 4 பேருக்கும் பொக்கே கொடுப்பார்.
செக்ஷனில் நிற்கிறதுக்கு மிஸ்டர் அழகுராஜா மேலே வாங்க நீங்கள். இத்துடன் இந்த அமர்வு இனிதே நிறைவடைகிறது. ஒரு 15 நிமிஷம் தேநீர் பிரேக், காஃபி பிரேக் for 15 minutes as we are 10 minutes behind session. So we will be starting the next session around 12:05, 12:10. Thank you.
better. One with that? No, வேண்டாம் வேண்டாம். சார் நேற்று அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் தங்களுடைய இருக்கையில் அமருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய 8வது அமர்வு தொடங்குகிறது. இந்த அமர்வுக்கு தலைமை தாங்க உள்ளவர் டாக்டர் கோ விஸ்வநாதன், வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தினுடைய நிறுவனர். அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் கோ விஸ்வநாதன் அவர்கள் We also request the speakers for the session to be on stage. I request Dr. M. Rajni, Chairperson, Lakshyam Edu Group, UK London Ambassador Education, Tamil Nadu State Commissioner HSG, to please come on to stage. I request Dr. Janari Rex to come on to stage. Our speaker, Dr. Janari Rex, is a multi-hyphenate and internationally acclaimed motivational speaker. Meet Dr. Janani Rex, who holds a doctorate in training and development, along with counseling in the education sector from King's University, USA.
So we are into session 8, and this session is about higher education, professional training, research and employment opportunities. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வில் ஹையர் எஜுகேஷன், ப்ரொஃபஷனல் ட்ரைனிங், ரிசர்ச் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ற 4 தலைப்பையும் ஒன்றாக சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள். இந்தியா உயர்கல்வியில் வளர்ந்து வருகின்ற நாடு. இந்த ஆண்டு கணக்குப்படி உலகத்தின் அதிகமாக உயர்கல்வி பெறுகின்ற அல்லது தருகின்ற நாடுகளில் நாம் 2ஆம் இடத்தில் இருக்கிறோம். சீனா முதலிடத்தில் இருக்கிறது. அக்கார்டிங் டு 2011 சென்சஸ், 2 மொழியும் பயன்படுத்துகிறேன். நம்ம கொஞ்சம் பேர் தமிழ் புரியாதவர்களும் இங்கே இருக்கிறார்கள், தமிழர்கள், ஆனால் தமிழ் பேச வராது. அக்கார்டிங் டு 2011 சென்சஸ், in the Indian population only 8% are graduates. இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், நாம் இன்னும் எவ்வளவு முன்னேற வேண்டும் என்பதற்காகத்தான். உயர்கல்வி பெற தகுதி பெற்றவர்கள் 18 வயதில் இருந்து 23 வயது வரை உயர்கல்வி பெற தகுதி பெற்றவர்கள் என்று பொருள். அது 2011 கணக்குப்படி 14 கோடி பேர் இந்தியாவில். அந்த 14 கோடி பேரில் 3 கோடியே 80 லட்சம் பேருக்கு இப்பொழுது உயர்கல்வி கிடைக்கிறது. மாநில அரசு, மைய அரசு, தனியார் எல்லோரும் சேர்ந்து ஒரு 50,000 உயர்கல்வி நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கின்றன. It includes 1,057 universities and the rest of them are colleges. நாம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம் என்பதற்கு ஒரு உதாரணம், நாம் சுதந்திரம் பெற்றபோது 1947 மொத்தம் 20 பல்கலைக்கழகங்கள், 500 கல்லூரிகள், 2,50,000 மாணவர்கள். இதுதான் 47 இருந்தது. அதில் இருந்து இப்போ நாம் 3 கோடி 80 லட்சத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய GER, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 27% தான். இதை 50% மாற்ற வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கை NEP என்று அழைக்கிறோமே அது சொல்லுகிறது. நம்முடைய நாடு ஒரு பெரிய நாடு மட்டுமல்ல, இட்ஸ் a country of diversity. உலகத்தில் வேறு எந்த நாட்டிலாவது இவ்வளவு இருக்கிறதா என்று தெரியாது. நாம் அங்கீகரித்திருக்கின்ற மொழிகள் 22 அரசியல் சட்டத்தில். கணக்குப்படி பெரிய மொழிகள் என்பவை 121, 121 major languages. But if you include dialects, it exceeds 19,000. In such a country, to have one language is not possible at all. That's why we have allowed regional languages also to be used in the higher education. இப்பொழுது இந்தியா முழுவதும் தாய்மொழியிலேயும் படிக்கிறார்கள், ஆங்கிலத்திலேயும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை மாற்ற வேண்டும் என்று உள்துறை அமைச்சரகம் அண்மையில் ஒரு சிபாரிசை கொடுத்திருக்கிறது. அது எந்த அளவுக்கு நிறைவேறும் என்று தெரியாது. ஆனாலும்
மைய அரசு சம்பந்தப்பட்ட கல்விக்கூடங்கள், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இந்திக்கு மாற்றப்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல் இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் எல்லா கல்விக்கூடங்களையும், ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் should be shifted from English to Hindi என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை உங்களுடைய ஞாபகத்திற்கு கொண்டு வருகிறேன். நம்முடைய நாட்டில் நீண்ட காலமாகவே ஹையர் எஜுகேஷன் என்பது நிறைய கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒன்று. ரெகுலேஷன்ஸ். ஹையர் எஜுகேஷன் என்று சொன்னாலே அஃபிலியேஷன், அப்ரூவல், பெர்மிஷன், ரெக்கக்னிஷன், இதுதான் ஹையர் எஜுகேஷன் இந்தியாவை பொறுத்தவரை. இதைகளை நீங்கள் பெற முடியாது, வாங்க வேண்டும். உங்களுக்கு அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன். பெறுவது வேறு, வாங்குவது வேறு. இது இப்படியே தான் தொடர்ந்து இருக்குமா? ஆனால் நம்முடைய பிரதமர் அவர்கள், மாண்புமிகு பிரதமர் அவர்கள், இதில் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கின்றன, இவரை நீக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள். அது இந்த புதிய கல்விக் கொள்கையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. காரணம், அவர்கள் ஒரே ஒரு ஹையர் எஜுகேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்ற ஒன்றை மட்டும் ஏற்படுத்தி ஒரு 10-12 ரெகுலேட்டரி பாடிஸ் எல்லாம் எடுத்துவிட வேண்டும் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை எடுத்துவிட வேண்டும் என்று சொன்னார்களோ அவர்கள்தான் அதை இப்பொழுது நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த கல்விக் கொள்கையை இது எப்படி ஆகும் என்று தெரியவில்லை. நம்முடைய நாட்டில், இந்திய நாட்டில் கல்வி ஏன் அதிகமாக வளரவில்லை, உயர்கல்வி என்பதற்கு ஒரு முக்கியமான காரணம், பல பேர் பள்ளிக்கூடத்தோடு நின்று விடுகிறார்கள். ஆரம்ப கல்வியிலே சேருபவர்கள் ஒரு பெரும்பகுதி 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கே போவதில்லை. அப்படி 12ஆம் வகுப்பு முடிப்பவர்கள் பல்கலைக்கழகத்திற்கோ கல்லூரிக்கோ போவதில்லை. அதற்கு காரணம், முக்கியமான காரணம் பொருளாதார காரணம். If you go to college or university, you will have to spend a minimum of 50,000, 60,000, etc., which is not possible for many parents, and they look for help from the government. அதனாலவே நீண்ட நாட்களாக ஒரு கோரிக்கை, 6% of the GDP should be spent on education என்ற கோரிக்கை ரொம்ப நாளாக இருக்கு. ஆனால் நாம் அந்த 3% இருந்து கொண்டிருக்கிறோம். அண்மையில் சமர்ப்பிக்கப்பட்ட பட்ஜெட்டை பார்த்தீர்களானால் கல்விக்கு நாம் செலவழிக்கப் போவது 2.9%. போன வருஷத்துலேருந்து கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. லாஸ்ட் இயர் it was 3.1%. This year it's going to be 2.9%. அது ஒரு முக்கியமான காரணம். நாம் எல்லோரையும் படிக்க வைக்கவும் வேண்டும், அதே நேரத்தில் தரத்தையும் காப்பாற்ற வேண்டும். போத் குவான்டிட்டி as well as குவான்டிட்டி. அதில் நான் அழுத்தமான நம்பிக்கை உள்ளவன். நாம் சின்ன நாடு அல்ல. நம்முடைய மக்கள் தொகை இப்பொழுது 1.4 பில்லியன், 140 கோடி. நீங்கள் அந்த காலத்து ஐஐடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் மாறி இருக்காங்க. 200 பேர் 300 பேருக்கு மேலே எடுக்க மாட்டாங்க. அது இந்த ஊசி தங்கமாகிற மாதிரி. நான் சொல்கிறது செங்கல்லே தங்கமாகணும். எல்லோருக்கும் அந்த நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும். அதற்கு நாம் வழிவகை செய்தாக வேண்டும். இல்லையானால் படிக்காதவர்கள் எண்ணிக்கை இப்படியே இருக்கும். படிப்பு இல்லை என்று சொன்னால் பொருளாதார முன்னேற்றம் நம்முடைய நாட்டுக்கு வராது. இந்த படிப்பினால் என்ன பயன்? படித்துவிட்டு வேலை இல்லாதவர்கள் என்று ஒரு பகுதி இருக்கிறார்கள். அது என்னை பொறுத்தவரை, நான் விஐடியை மையமாக வைத்து பார்க்கும் பொழுது
வேலை கிடைப்பது என்பது பிரச்சனையே அல்ல. அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை நாம் சொல்லிக் கொடுத்து விட்டால் எல்லோருக்கும் வேலை கிடைக்கிற வாய்ப்பு இருக்கிறது. விஐடி மாணவர்களில் வேலை கிடைக்காதவர் என்று யாராவது ஓரிருவர் இருக்கலாமே தவிர அவ்வளவு பேருக்கும் பிளேஸ்மெண்ட் கிடைத்து விடுகிறது. சென்ற ஆண்டு 900 கம்பெனிகள் வந்தார்கள், both national as well as international. They came for placement. எங்களுடைய மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் 84 நாடுகளில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கேயும் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறார்கள். துபாயில் ஒரு 300-350 பேர் இருக்கிறார்கள். இன்னும் அது அதிகமாகும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், உலகம் முழுவதும் நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது. இதுவரை அரசாங்கம் அதில் தலையிட்டு உதவியே செய்யவில்லை. பல நாடுகளில் மக்கள் தொகை குறைந்து கொண்டு போகிறது. ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகளில் திஸ் டிக்ளைனிங் பாப்புலேஷன். அங்கே வேலை செய்வதற்கு ஆளே கிடையாது, வெளிநாட்டில் இருந்து தான் வர வேண்டும். அப்படிப்பட்ட நாடுகளில் நம்முடைய தூதுவர்கள் அவர்களோடு பேசி, உங்களுக்கு எப்படிப்பட்ட தகுதி பெற்றவர்கள் வேண்டும் என்று கேட்டு இங்கே சொன்னால் அவர்களை தயாரித்து நாம் அனுப்ப முடியும், தயார் செய்து. அது இதுவரை நடக்கவில்லை. அதை நாம் ஓரளவுக்கு தனியார் துறையில் இருந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதை அரசு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆங்காங்கு இருக்கின்ற தூதுவர்கள் நினைத்தால் அங்கே என்ன தேவை இருக்கிறதோ அதை கண்டுபிடித்து நமக்கு சொல்ல முடியும். அது அன்எம்ப்ளாய்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவதற்கு, தீர்த்து வைப்பதற்கு மிக உதவியாக இருக்கும். காரணம், படித்தவர்கள் வேலை இல்லாமல் இருந்தால் அடுத்தவர்கள் படிக்கவே வரமாட்டார்கள். அதை மாற்றப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ரிசர்ச் என்பது பெரிய சப்ஜெக்ட். சம்பத் அதையும் சேர்த்து இதில் கொடுத்துருக்காரு. உலகத்தில் ஆராய்ச்சியில் நாம் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய மக்கள் தொகையை பார்க்கும் பொழுது அது மிக மிக குறைவு. அதற்கு முக்கிய காரணம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரிக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் ஃபண்டிங். அதை தனியார் துறையில் ஓரளவுக்குத்தான் செய்ய முடிகிறது. அரசாங்கம் அதில் உதவி செய்தால் ஒழிய நாம் வளர்ந்த நாடுகளோடு போட்டி போட முடியாது. உதாரணத்திற்கு சொல்ல விரும்புகிறேன். ரிசர்ச் மூலமாகத்தான் நாம் பொருள்களை கண்டுபிடிக்கிறோம், பேட்டன்ஸ் வாங்குகிறோம். அந்த 53 நாடுகளில் குளோபல் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸ் என்று பொறுத்ததில் நமக்கு 40வது ரேங்க் தான் கிடைச்சிருக்கு. பேட்டன்ஸ் வாங்குகிறோம். அது ஒரு முக்கியமான அளவுகோல். ஒரு நாடு எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது, கல்வியில் ரிசர்ச் எவ்வளவு வளர்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு அளவுகோல் பேட்டன்ஸ் கிராண்டட். பேட்டன்ஸ் கிராண்டட் பெர் மில்லியன் பாப்புலேஷன் என்ற ஒரு கணக்கு இருக்கிறது. அதில் நாம் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இதில் முன்னணி நாடாக இருப்பது தென்கொரியா. ஒரு 10 லட்சம் பேருக்கு எத்தனை பேட்டன்ஸ் கிடைத்திருக்கின்றால் அவர்களுக்கு 2135 கிடைத்திருக்கிறது. ஜப்பானுக்கு 1599, அமெரிக்காவுக்கு 950, இஸ்ரேல் 617, சைனா 296, இந்தியா 6, வெறும் 6. ஆக நாம் எங்கே போக வேண்டும் என்பதற்கு இது ஒரு அடையாளம். மிக மிக பின்தங்கி இருக்கிறோம். அதற்கு அரசாங்கம் கொஞ்சம் செலவழித்தாக வேண்டும். மற்ற நாடுகளெல்லாம் ரிசர்ச்சுக்காக 2 அல்லது 3% மேலே கூட 2 or 3% of the GDP is being spent on research. But in India, we spend 0.6% to 0.7%, less than 1%. இதில் அரசு முன்வந்து செய்தால் ஒழிய நாம் பெரிய அளவில் முன்னேற முடியாது. உங்களுக்கு தெரியும், தொழில் கல்வியில் நமக்கு போதுமான அளவுக்கு என்ஜினியரிங் படிப்பில் இடம் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் இடங்கள் இருக்கின்றன. நினைத்தவர்களாலே என்ஜினியரிங் படிக்க முடியும். ஆனால் மருத்துவக் கல்லூரி, மெடிக்கல் எஜுகேஷனில் இருக்கிற குழப்பம் உலகத்தில் எந்த நாட்டிலும் இருக்காது.
அவ்வளவு குழப்பம் அதில் இருக்கிறது. அதற்கு காரணம் அதில் இருக்கிற பற்றாக்குறை. பற்றாக்குறைன்னு ஒரு நாட்டில் இருந்தால் அநேகமாக நாம தான் அதிகமாக இருப்போம்னு நினைக்கிறேன். உக்ரைன் வார் வரலன்னா நமக்கு அங்கே போய் இத்தனை ஆயிரம் பேர் படிக்கிறான்னு தெரிஞ்சே இருக்காது. பிறகு அவர்கள் எல்லாம் அரசாங்கம் அங்கே இருந்து கொண்டு வந்தது. ஆனால் என்ன செய்தால்னா கொண்டாந்து விட்டுட்டாங்க. அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வசதியே பண்ணலை. மொத்தம் நமக்கு 654 மெடிக்கல் காலேஜஸ் இருக்கின்றன. மத்திய அரசு, மாநில அரசு, தனியார் எல்லாம் சேர்ந்து இந்த ஆண்டு கணக்குப்படி, ஜனவரி கணக்குப்படி 99,000 சீட்டுகள் இருக்கின்றன, எம்பிபிஎஸ் சீட்டுகள். ஆனால் வருஷத்தில் 15 லட்சம் பேர் நீட் தேர்வு எழுதுகிறார்கள். 15 லட்சம் பேருக்கு மெடிக்கல் படிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும். அதில் ஒரு 8 லட்சம் பேர் தேர்வு பெறுகிறார்கள் அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி வர்றவங்க. ஆனால் கிடைக்கிற இடம் இதுதான், 90,000 சீட்டு தான். அதனுடைய விளைவு பல பேர் படிக்க முடியாமல், எப்படியாவது படிக்க வேண்டும் நினைப்பவர்கள் வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதில் ஒரு 23 ஆண்டுதோறும் சுமாரான கணக்கு தான். ஏன்னா அந்த கணக்கு அரசாங்கத்திலே சொல்லவே இல்லை. எவ்வளவு போய் வெளிநாட்டிலே எந்தெந்த நாட்டில் எவ்வளவு பேர் படிக்கிறார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஒரு தோராயமாக சொல்ல வேண்டுமானால் ஆண்டுதோறும் சீனாவுக்கு 23,000 பேர் போகிறார்கள், உக்ரைனுக்கு 15,000 to 18,000 பேர் போகிறார்கள், 16,000 பேர் ரஷ்யாவுக்கு போகிறார்கள், 15,000 பேர் பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு போகிறார்கள். இது போக இந்த முன்னாள் ஃபார்மர் சோவியத் யூனியன் கண்ட்ரிஸ், கசகஸ்தான், கிர்கிஸ்தான் எல்லா நாட்டுக்கும் போகிறாங்க. பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷுக்கும் நேபாளுக்கும் போய் படிச்சுட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் ஒன்றை தவிர எல்லா நாடுகளிலும் நம்முடைய மாணவர்கள் இருக்கிறார்கள். வளர்கின்ற, ஏன்னா வளர்ந்த நாட்டில் போனால் இன்னும் காஸ்ட்லியாக நாங்கள் போகிறதில்லை. ஆக இந்த 15 லட்சம் பேர் விரும்புகிறார்களே, எந்த காலத்திலாவது அவர்களுக்கு நம்மால் மருத்துவ படிப்பை கொடுக்க முடியுமா என்று நான் யோசித்து பார்ப்பதுண்டு. ஏன் இவ்வளவு பிரச்சனை என்று சொன்னால், நம்முடைய விதிகள், அப்பொழுது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று இருந்தது. உங்களுக்கு தெரியும், அதை இந்த கல்வித்துறையில் இருந்தவங்களுக்கு தெரியும். அதில் ஒரு தேசாயின்னு ஒருத்தர் இருந்தார். என்ன தேசாய் தெரியுமா? இருக்காது, கேத்தன் தேசாய். ஒரு முறை போலீஸ் அவங்க வீட்டுக்கு தெரியாமல் போயிட்டாங்க. போனால் 1.5 லட்சம் கோடி பணம் வச்சிருந்தார். 1.5 லட்சம், 1.5 டன் கோல்டு இருந்தது. பணம் பல கோடிகள், நூற்றுக்கணக்கில். அதை கைப்பற்றி அமைச்சரவைக்கு தெரிந்தவுடனே விட்டுவிட சொன்னார். அது நியூஸ் வந்ததே தப்புன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா he was controlling the entire medical education of this country. நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஆள தெரியாது, இது நியூஸாக வந்தது. ஒரு அமைச்சர் இடத்துல நான் கேட்டேன், முன்னாள் அமைச்சர். அவர் சொன்னார், அவர் எங்கெல்லாம் விட பவர்ஃபுல். நான் கேபினெட்டில் பேசுனா வெளியே போகும்போது அவர் என்னையே கேட்பார், என்ன நடந்து இது மாதிரிலாம் பேசுனீங்களாமின்னா. அந்தளவுக்கு அவர் விஷயம் தெரிஞ்சவர். அவருக்கெல்லாம் ஆள் இருக்குன்னாங்க, விட்டாங்க. இப்போ அவர் இல்லை. அதுக்கு பதில் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஒன்று இப்போ அரசாங்கம் போட்டிருக்கு. நான் 4 பல்கலைக்கழகங்கள், 4 கேம்பஸ், வேலூர், சென்னை, அமராவதி, ஆந்திர பிரதேஷ், போபாலில் நடத்துகிறோம். இன்னும் மெடிக்கல் காலேஜ் போடலை. என்ன சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருக்கும்போது கேட்டார், ஏன் மெடிக்கல் போடக்கூடாது, போடுங்க. நான் சொன்னேன், அதில் பல பிரச்சனைகள் இருக்குது. வருஷம் வாங்கணும், வருஷம் கொடுத்துட்டே இருக்கணும். அது என்னால் முடியாது, இந்த புரோக்கர் வேலை பண்ணுறது. ஐ வில் டூ எவ்ரி திங் ஃபார் யூ அப்படின்னார். ஆனால் அது மாறவே இல்லை. இப்பொழுது நான் கேட்டேன், அந்த மெடிக்கல் கவுன்சில் போயிட்டு இப்போ புதுசாக என்எம்சின்னு வந்திருக்கு எப்படின்னு. அது ஒரு மெடிக்கல் காலேஜ் நடத்துகிறவங்கிட்ட சொன்னார். அவங்கெல்லாம் அப்போ நேராக வாங்குவாங்க, இவங்க அது மாதிரி வாங்கிறதில்ல, இடத்த சொல்லிடுவாங்க, அங்கே கொண்டு போய் நாங்கள் கொடுத்துடணும். இது ஒரு மாறுதல் வந்திருக்கு.
இந்தியாவில் ஒரு மாறுதல் வந்திருக்கு. முக்கியமான காரணம் இவ்வளவு பஞ்சம் இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இது பற்றாக்குறை இல்லை, பஞ்சம் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு 100-150 சீட் தான் அனுமதி கொடுப்பாங்க. ரொம்ப எல்லா வசதியும் இருந்து பண்ணால் அதிகபட்சம் 200-250. இது மாறினால் ஒழிய நமக்கு இந்த பஞ்சம் தீராது. நான் இது எப்படி மாறுன்னு தெரியல. ஒரு முறை நான் மாஸ்கோவுக்கு போயிருந்தேன். அங்கே போய் நான் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் எங்கேயா இருக்கான்னு தேடி கொண்டு வந்தேன். அவங்க சொன்னாங்க வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்லாம் மாஸ்கோவில் கிடைக்காது, இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுன்னு போங்க, அங்கே உங்களுக்கு வெஜிடேரியன் கிடைக்கலாம். கடைசியில் ஒரு பேஸ்மெண்ட்டில் நான் போய் தேடி உள்ளே போனேன். ஒரு 10-15 மாணவர்கள் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிற இளைஞர்கள். அவங்ககிட்ட போய் பேசினா எல்லாரும் அங்கே மெடிசன் படிக்கிறான். மோஸ்ட்லி ஃப்ரம் சவுத் இந்தியா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா வந்துங்க. அவங்க கேட்டப்ப சொல்கிறாங்க, எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் இங்கே வெதர் ப்ராப்ளம், லாங்குவேஜ் ப்ராப்ளம் எல்லாமே பிரச்சனை தான், ஆனாலும் எப்படியாவது டாக்டர் ஆகணும்னு படிக்கணும்னு. படிச்சுட்டு திரும்ப வந்தோடனே இந்தியாவில் டாக்டர் அவன் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. தே ஹவ் டு ரைட் அன் எக்ஸாமினேஷன். அந்த எக்ஸாமினேஷனில் 10-20% மேலே பாஸ் பண்ண மாட்டாங்க. இது இந்தியாவில் நடந்து கொண்டே இருக்கிறது. நான் சொல்ல வந்தது, இதை ஏன் இப்படி 200 சீட்டு தான் இருக்கணும்னு வச்சுருக்கேன், இது மாற்றினா என்ன? இங்கிலாந்தில் 400 அட்மிஷன் ஒரு வருஷத்துக்கு பண்ணலான்னு சட்டம் வச்சுருக்காங்க. ஒரு கல்லூரியில் 400 பேரை அட்மிட் பண்ணாங்க. சைனாவில் 600 பேரை பண்ணுறாங்க. அவங்க ஒரே கண்டிஷன், அந்த 600ல் 300 சீன மாணவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும், மிச்சம் இருப்பதை வெளிநாட்டு மாணவர்களுக்கு கொடுத்து விடலாம் என்று. That's the only condition. At least half of the seats should be given to the Chinese student, the rest you can fill it up. அதில் பெரும்பாலும் இந்திய மாணவர்கள் தான் அந்த 300 பேரில். சீனாவில் எந்த யூனிவர்சிட்டிக்கு போனாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கலாம், மெடிக்கல் படிக்கிறவங்க. இது எவ்வளவு காலத்துக்கு இப்படியே இருக்க போகிறது? இதை மாற்ற முடியாதா? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா செய்தி வந்துகிட்டே இருக்கும், இந்த வருஷம் அதிக காலை திறந்தாங்க, நிறைய கூட்டியிருக்காங்கன்னு. என்னென்னா இந்த வருஷம் 5,000 10,000 சீட்டு, 10,000 இல்லை 4,000-3,000 கூடும். அதுவும் there is so much regional imbalance. நீங்கள் southern states plus Maharashtra, they control 50% of the higher education. அதுவும் இந்த மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா southern states we constitute around 20% of the population. ஆனால் 40% சீட்ஸ் இங்கே தான் இருக்குது. பீகாரும் யூபியும் they constitute nearly 25% of the population, they have only 10 or 11% of the seats. அந்த அளவுக்கு இம்பேலன்ஸ் இருக்குது. இதெல்லாம் மாற்றுறதுக்கு I think the government should take steps, because ப்ரைவேட்டில் ஒரு காலேஜ் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா it takes about 700 to 1,000 crores. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பணத்தை போட்டு நாங்கள் எப்படி பண்ண முடியும், பையன்கிட்ட தானே வசூல் பண்ணணும்னு. இப்போ now the government has come forward with a special law that you can collect 50% of these seats only on the government. Whatever the government fixes, you should collect, the rest you can collect சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இப்போ பிரச்சனை இருக்குது. ஏன்னா அவங்க லிமிட்டட் ஃபீஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா மெடிக்கல் சயின்சஸ் என்னது AIMS, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸில் ஆனுவல் ஃபீஸ் இஸ் 5,000 rupees. ஸ்டேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 lakh to 2 lakhs இருக்கும். ப்ரைவேட்டில் இஸ் கோஸ் ஃப்ரம் 20 lakhs to 25 lakhs per year. இவ்வளவு பெரிய வித்தியாசங்கள்லாம் ஏதாவது சரி பண்ண முடியுமான்னா இதுவரையில் அதற்கு வழி கண்டுபிடிக்கப்படவில்லை. அது நிறைய கோர்ட் வழக்குகள் இருந்து கொண்டே இருக்கும். ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்னு போய் கடைசியில் ஃபில்லப் பண்ணாமையே விட்டுருவாங்க கொஞ்சம் சீட்டு. இட் ஹேப்பன் லாஸ்ட் இயர். MD சீட்ஸ் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம், ஆனால் 2,000 சீட்டை ஃபில்லப் பண்ணவே இல்லை. இந்த ப்ரொசீஜரில் வீணாவேன்னு போயிடுச்சு. இது மாதிரி இருக்கிற இந்த குழப்பங்கள் எல்லாம் தீர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்கு முக்கியமாக அரசாங்கம் இதில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும். ஹையர் எஜுகேஷன், பர்டிகுலர்லி மெடிக்கல் எஜுகேஷன், அதுக்கு நம்ம we give only least priority. நீங்கள் இதுக்கு வர்ற அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவெல்லாம் கட்சி வேலைக்கு போயிடுவாங்க, இது கவனிக்கிறதே கிடையாது. இது 1-2 பேர் தான் கவனிக்கிறாங்க. அது ஒன்று. இன்னொன்று அலோகேஷன் இந்த பட்ஜெட்.
அந்த 3% மேலே வரவே மாட்டேனுது. Unless they provide scholarship, enough scholarship for the students, it will not be possible for parents to send them to private institutions. Even if the seats is available, they cannot go and admit themselves. இந்த வெளிநாட்டுக்கு ஏன் போகிறாங்கிறதுக்கு அது ஒரு காரணம். அங்கே எல்லாமே ஒரு வருஷத்தில் 3-4 லட்சம் ரூபாயில் முடிஞ்சு போகுது செலவுகள்லாம். அதிகபட்சம் 5 லட்சம் ஆனால் போதுன்னு. அதனால தான் வெளிநாடுகளுக்கு போய் கசகஸ்தான், கிர்கிஸ்தானில் ஒரு முறை கிர்கிஸ்தானில் ஒரு கலவரம் நடந்து, அந்த உள்நாட்டு கலவரம், அங்கே இருப்பவர்கள்லாம் வெளியேற்றினார்கள். வெளியேற்றும் போது இந்திய மாணவர்கள் வெளியே வந்தார்கள், 200 பேர் 300 பேர். அப்போ பார்த்தா நம்ம ப்ரொஃபஸர்ஸும் வெளியே வந்தாங்க. இங்கேருந்து மாணவர்கள் அங்கே போய், பேராசிரியர்கள் அங்கே போய் அங்கே மருத்துவம் படித்து கொண்டு இருக்கிறார்கள். இதை விட ஒரு கேவலமான சூழ்நிலை இருக்க முடியாது. இவைகளெல்லாம் மாற்றப்பட வேண்டும். உயர்கல்வியிலே நாம் முதலிடத்தை பெற வேண்டும். உயர்கல்வியிலே வளர்ந்தால்தான் நம்மால் பொருளாதார ரீதியாக வளர முடியும். அதை செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன். அதற்கு ஒரு முன்னுதாரணமாக வேலூர் மாவட்டம், ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் உயர்கல்வி திட்டம் என்ற ஒன்றை அறக்கட்டளையை துவக்கி, யூனிவர்சல் ஹையர் எஜுகேஷன் ட்ரஸ்ட், யாரும் 10ஆம் வகுப்போடு 12ஆம் வகுப்போடு நின்று விடாமல் அவர்களுக்கு என்ன படிக்க விரும்புகிறார்களோ அதை படியுங்கள். இது மெடிக்கல் இல்லை, ஏதாவது உயர்கல்வி, எனி டிகிரி ஆர் டிப்ளமோ படியுங்கள்னு சொல்லி வசதி இல்லாதவர்களுக்கு ஏற்றாற் போல அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுத்து இதுவரை 7000 பேருக்கு உதவித்தொகை கொடுத்திருக்கிறோம். அதில் 2 பங்கு 66% ஆர் கேர்ள்ஸ். இல்லைன்னா அவெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த 10ஆவதில் ஃபெயிலான பொண்ணை அனுப்ப மாட்டாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ அதை மாற்ற முடிந்திருக்கிறது, மாற்றிக்கொண்டிருக்கிறோம். 750 மாவட்டங்களில் ஒரே மாவட்டத்தில் மட்டும் அரசாங்கத்தின் உதவி இல்லாமல் ஏழைகளை படிக்க வைப்பதற்கு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். மற்ற மாவட்டங்களிலும் இதை செய்ய வேண்டும் என்கிறேன். ஆனால் இது ரொம்ப கடினமானது, எல்லாம் செய்ய முடியாது. அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் வேறு எதுக்கோ பணத்தை செலவழிக்கிறாங்க. அந்த பணத்தில் கொஞ்சம் மிச்சம் பிடித்து வருஷம் ஏற்படுற நஷ்டத்தை கொஞ்சம் நிறுத்தினா போதும், கல்வி கொடுத்துடலாம். பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸில் எத்தனை கோடிகள் நஷ்டமாகி கொண்டிருக்கின்றன, அதை கொஞ்சம் மிச்சம் பிடிச்சு கல்விக்கு கொடுத்தால் மாணவர்கள் கல்வியை பெறுவார்கள், சமுதாயம் உயர்வை பெறும் என்பதை சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை தந்த நம்ம சம்பத் அவர்களுக்கும் இந்த குழுவினருக்கும் நன்றி கூறி முடிக்கின்றேன். வணக்கம். May we request Mrs. Sridevi to address. அனைவருக்கும் வணக்கம். விருந்தோம்பலுக்கு பெயர் போனவர்கள் தமிழர்கள். வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. அந்த தமிழ் மக்களையும் வரவேற்று வாழ வைத்த பல அன்னை நாடுகள். அதில் இன்று முக்கிய இடம் பெற்றிருக்கும் நான் இன்று நின்று பேசும் இந்த ஐக்கிய அமீரகம் மண். வணக்கம். I am Sridevi Arunachalam. I'm an overseas education and immigration specialist, founder and managing director of IIEC, International Intelligent Educational Consultancy. We have offices across the globe. Almost 35 offices are there, including Dubai. I thank VRS Sampath sir and Mahalingam sir for giving me this great opportunity to have my talk here. Let me share some very interesting facts about global education. So we don't have much time here, so I'm just going to give you a glimpse of overseas education, or maybe you can say as a global education, not only about India or not only about Dubai here. I'm going to cover the entire subject here. So each country has its own procedures and values, which we all know, because whatever the work that we do, whichever the visas, every visa has its own procedures. The same way, like for student visa, when you apply for any country, each and every country, it has various
process. For example, you can just take Europe country. In Europe, you say like it's a Schengen-based visas in Schengen countries, but each and every country, all 26 countries overall, it is same. And when we see from outside, like it is all similar, we see. But when it goes with the documentation for admission or the visas, like it has a lot of procedures inside and it will be totally different. So only when we do the procedures, we will get to know about it. And especially the scholarship process, the admission process, the visa process, each and everything are different and different subjects. So even when we start saying about the courses, நம்ம வந்து சாதாரணமாக சொல்லுவோம் இல்லையா, என்ன கோர்ஸ் நல்லா இருக்கும், எந்த கோர்ஸ் போய் படிக்கலாம், ஓவராலாக சொல்லுவாங்க. ஸோ ஒரு ப்ரொஃபைல் இருக்காது, அந்த ப்ரொஃபைலோட இன்ட்ரடக்ஷன் கூட நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்மக்கிட்ட நம்ம கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு நீங்கள் எந்த காலேஜ் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க, ஓவராலாக சொல்லுங்கள் பார்க்கலாம், நீங்கள் என்னென்ன காலேஜ்லாம் வச்சுருக்கீங்க. See, it is not that like நான் என்ன காலேஜ் வச்சுருக்கேன், நான் எதை உங்களுக்கு கொடுக்கணுன்றது இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் என்ன படிக்கணும், உங்களுக்கு என்ன நல்லா இருக்கும், உங்களுக்கு ஃபியூச்சர் எப்படி வேணும், உங்களோட ட்ரீம்ஸ் என்ன, தீஸ் ஆர் த திங்ஸ் விச் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ வென் யூ கோ டு எனிபடி லைக் அ கரியர் கவுன்சிலர் ஆர் மேபி வேர் எவர் you actually go and talk as a parent or maybe as a student, you first need to project your profile and your exact details to them. Only then like they would be able to give you a correct information. என்னுடைய ஸ்ட்ரென்த் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக, அதாவது நான் அப்படின்னு சொல்கிறது வந்து மேபி அது ஒரு கன்சல்டன்ட்டோ இல்லைனா வந்து எனி எஜுகேஷனிஸ்டாவோ இருக்கலாம். அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்காம சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா we will not get the exact information. We have to give the proper information, then you ask the question to them, and if they are able to give you a prompt information, it is absolutely good and well. Do you all agree with me? Yes. Okay. So Western countries அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா USA, UK, Canada, Australia, New Zealand. Asian countries, Singapore, Malaysia, South Korea, Dubai. European countries, like just now I said, like Scandinavian countries of 26 countries that we can process it. So it is not just about the process. இதில் என்ன முக்கியமான விஷயம்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டு போகிறாங்க அப்படின்னா, நம்ம ஒன்றுமே இல்லை, இந்தியாவுக்குள்ளே ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போனாலே சாப்பாடு, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறும்போது, when it's traveling to other countries, absolutely like we have to be well prepared. So both parent and student. ஏன் அப்படின்னா, என் பையனை நான் இது வரலும் பிரிஞ்சதே இல்லை, அப்போ நான் எப்படி அனுப்புவேன், அப்போ ஹோம் சிக்னஸ் வந்துடும் இல்லையா. ஸோ we have to be well prepared mentally, psychologically. That is the most important thing here. The courses நம்ம எடுத்தோன்னா அது ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட் which it takes long time. ஸோ நான் வந்து குயிக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு நாட்டுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஹோட்டலுக்கெல்லாம் போகணும்னு வச்சுக்கோங்க, சர்வரை கூப்பிட்டு நம்ம என்ன கேட்போம், என்ன இருக்குது சாப்பிட்றதுக்கு. உடனே அவர் சொல்வார், இட்லி, வடை, பூரி, சப்பாத்தி, பொங்கல், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்வாரு. எவ்வளோ நேரம் ஆகும் இதை நீங்கள் டெலிவரி கொடுக்குறதுக்கு இல்லையா. மேபி இன்றைக்கி வந்து ஆன்லைனில் வாங்குகிறோம் டெலிவரி, ஸோ வி வில் பி ஆஸ்கிங் ஃபார் தட். த சேம் திங் லைக் வென் யூ கோ த கோர்ஸ் இஸ் ஹியர் ஆன் அ லைட்டர் நோட், லைக் டிப்ளமா, சர்டிஃபிகேட், யூஜி டிப்ளமா, பிஜி டிப்ளமா, யூஜி, மாஸ்டர், PhD, post doctoral fellowships, lot of courses are there, and most of the countries like they give you masters only. And அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரிலலாம் நீங்கள் ரிசர்ச் பண்ண முடியாது, சில கண்ட்ரீஸில் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதையும் தாண்டி சில கண்ட்ரீஸில் இப்போ போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப்ஸ்ன்னு நீங்கள் போகணுன்னா கூட எந்த கண்ட்ரியில் அவைலபிளாக இருக்குன்றது கூட இந்தியாவில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. இருக்கா அப்படின்னு இன்றைக்கும் எங்களுக்கு வந்து நிறைய என்கொயரிஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அப்படின்னு எடுக்கும்போது இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 54 நாடுகள் வந்து பி ப்ராசஸ். ஸோ ரொம்ப சிம்பிள். நான் என்றைக்குமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணியோ இல்லைனா வந்து இந்த சப்ஜெக்ட் இந்த கோர்ஸ் எங்கே இருக்குதுன்னு தேடலாம் அப்படின்னு சொல்லிலாம் ஐ நெவர் processed for all these years. It's been 17 years as this brand. I hold this brand for about 17 years. My style of counseling would be very simple. ஒரு இப்போ வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, கனடா, USA, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த 5 நாடு மட்டும்தான் எனக்கு ப்ரொசீஜர்ஸ் கரெக்டாக பர்ஃபெக்டாக தெரியும்னு வச்சுக்கலாம். இந்த நாட்டினுடைய ப்ரொசீஜரை பேஸ் பண்ணியே எந்தெந்த நாடுலாம் நம்ம வந்து மிங்கிள் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். USA அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த நாட்டுடைய சேம் ப்ரொசீஜர் ஜெர்மனியில் நடக்கும். ஓகே, ஸோ ஜெர்மனி ப்ராசஸ் வந்து சிமிலர் டு
USA. இது வந்து ஜஸ்ட் அதுக்குன்னு இங்கே நான் என்ன பண்ணுறனோ அதே தான் இங்கே பண்ணணுமான்னு கேட்டால் அது அப்படி கிடையாது. என்ட்ரி ரிக்வயர்மெண்ட்ஸ் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும், டாக்குமெண்டேஷன்ஸ் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். அந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கவுன்சில் பண்ணும்போதும் பேரண்ட்டுக்கு கவுன்சில் பண்ணும்போதும் அவங்களுக்கு ஈஸியாக புரியணும். அதுதான் முக்கியமான விஷயம். நான் எனக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் நல்லா இருக்குன்றதுக்காக உட்கார வச்சுட்டு நான் பாட்டுக்கு 2 மணி நேரத்துக்கு சொல்லிட்டு நீங்கள் போய் வீட்டில் போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. ஸோ வென் ஐ டெல் சம்திங் லைக் த பீப்புள் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி ஈஸிலி அண்ட் சிம்பிளி. ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், லைக் வை வி ஆக்சுவலி compare the countries and then we tell it in a very easy way. So இப்போ நான் எப்படி இந்த ஒரு ஹோட்டலோட நம்ம மெனு கார்டு இருக்குதோ அந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருந்தால் கூட அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்றது தான். இதில் இதே மாதிரி தான் நான் MBBS MBBS. ஸோ இந்த 2 கோர்ஸஸும் பார்த்தீங்கன்னா MBBS சார் சொன்ன மாதிரி அது ஒரு அந்த சப்ஜெக்ட் உள்ள போனோம்னாலே அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், நம்ம முடிக்கிறதுக்கு 1 வாரம் ஆகிடும். ஸோ அதனால அதோட வந்து அது ஒரு கண்ட்ரியில் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இட் டேக்ஸ் அ வெரி வெரி லாங் டைம் டு come to a conclusion. So MBBS procedures are different, non-MBBS procedures are different. Non-MBBS நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் இன்ஜினியரிங் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது. உங்கள் பிள்ளை என்ன போய் படிக்க போகிறாரு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நீங்கள் சொல்லுங்களேன் என்ன படித்தா நல்லா இருக்கும்னு அப்படின்னு நம்மளே கேட்பாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா திரும்ப எந்த கண்ட்ரி போகணும், எவ்வளோ பட்ஜெட் உங்களுக்கு ஆகும், லாட் ஆஃப் திங்ஸ் லைக் அகெயின் we have to ask them. Without your answer, without your perfect thought, like what you really think of it, like I would not be able to give you any choice here. So we definitely need the person, like whoever comes to the conclusion here, like ஒரு கவுன்சிலிங்னு போறீங்கன்னா நீங்கள் வெல் ப்ரிப்பேர்ட், ஃபேமிலியில் முதல்ல நீங்கள் நல்லா பேசிட்டு பசங்களோட உட்காந்து பேசிட்டு நீங்கள் நல்லா பேசிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு ஒரு கன்சல்டன்ட்டையோ இல்லைனா ஒரு எஜுகேஷனிஸ்டையோ யாரை நீங்கள் பார்க்க போனாலும் தெளிவாக நீங்கள் முதல்ல டெசிஷன் எடுத்துகிட்டு போகிறது பெட்டர். திஸ் இஸ் யுவர் தாட். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் மாறும். அவங்க சொல்லுவாங்க இதுதான் பட்ஜெட், இது நீங்கள் இப்படி தான் பண்ணுறீங்கன்னா பாசிபிளே கிடையாது சார், இதெல்லாம் இந்த கண்ட்ரிலாம் வரவே வராது, இவ்வளோ தான் வரும் அப்படின்வாங்க. ஸோ யூ ஹாவ் டு கோ அக்கார்டிங்லி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவாக நிறைய கண்ட்ரிஸ் வந்து இன்றைக்கி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸே இப்போ UK யூனிவர்சிட்டி எடுத்துக்கலாம். UKல ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, இங்கே தான் நான் போய் படிக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. இன்றைக்கி அதே யூனிவர்சிட்டி மொத்தம் இன்னும் 3 நாட்டில் இருக்குது, காஸ்ட் எஃபெக்டிவாக கொடுக்குறாங்க. வெறும் சர்டிஃபிகேஷன் மட்டும் வந்து நம்ம அந்த நாட்டிலேருந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் துபாய் எடுத்துக்கோங்க. You have Middlesex University, you have even Manipal University, Amity University. Manipal, Amity, like it is from India, like they have their campuses here. And Middlesex University, University of Bradford, idella eduthikitingna those universities are again here. So the student who really wants to go and study in any of these countries, if they think like this would be expensive. For example, UK is expensive, then you can study the same course in Dubai for first 2 years and the 3rd year you can shift to UK if you wish. Otherwise you still wanted to go with the same inge neenga full complete pannittu adukaprom adunoda certification venum nenachalum it is possible. So it all depends like what is your budget. That is the most important thing here. Ena education அப்படின்றது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சிறுக சேர்த்து வச்சுக்கணும். நம்ம பசங்க இன்னும் 16 வருஷம் கழிச்சு அவங்க வந்து போக போகிறாங்க அப்படின்னா அவனை நான் எங்கே படிக்க வைக்க போகிறேன். மோஸ்ட்லி பீப்புள் வுட் பி திங்கிங் அபவுட் அப்ராட் எஜுகேஷன். சம்டைம்ஸ் இன்னைக்கு நிலவரம் மாறிட்டுருக்கு. இன்னைக்கு எல்லா அப்ராடில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிஸ் இந்தியா வந்துட்டுருக்காங்க. Recently, Deakin University have been signed up with Indian government and it is coming in India. அவங்களோட கேம்பஸ் 2 இடத்துல வந்து கொடுக்க போகிறாங்க, ஓன் கேம்பஸ். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் ஆக்சுவலி டூயிங் இட். இது வரையிலும் நம்ம நிறைய டைப்ஸ் பண்ணியிருக்கோம். நிறைய கண்ட்ரீஸ் வந்து அவங்களோட டைப்ஸ் அந்தந்த யூனிவர்சிட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் எங்கே விருப்பப்படுறீங்களோ இப்போ படிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஃபுல் டைம் கோர்ஸ் தான் படிக்கணுன்ற அவசியமும் கிடையாது. யூ ஹாவ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் டூ அ ட்வின்னிங் ப்ரோக்ராம். அங்கே 2 வருஷம், இங்கே 1 வருஷம், அதுக்கப்புறம் இன்னொரு வருஷம் இன்னொரு கண்ட்ரியில். பட் ஓவரால் சர்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் இட் டுவர்ட்ஸ் அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி ஓட நேம் மட்டும்தான் வரும். அவங்க எந்த கேம்பஸில் படித்தாங்கன்றதே வராது. ஸோ இது வந்து இன்றைக்கான ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்குது. இதில் ஸ்டூடெண்ட் வீசா பண்ணும்போது யூ வில் பி ஹேவிங் லாட் ஆஃப் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்சோ வென் யூ ட்ராவல் அப்ராட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நான் சொன்ன வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எது எடுத்துக்கிட்டாலும் பார்ட் டைம் ஜாப் ஃபார் 20 hours இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் லைக் யூ வுட் பி ஏபிள் டு கோ ஃபார் அ செட்டில்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ. லைக் செட்டில்மெண்ட் இன் த சென்ஸ் பர்மனன்ட் ரெசிடென்ஷிப். தேர் ஆர் ஃபியூ கண்ட்ரிஸ் விச் கிவ்ஸ் யூ பர்மனன்ட் ரெசிடென்ஷிப். இப்போ எல்லா நாட்டிலையும் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டால் எல்லா நாட்டிலலாம் கிடைக்காது. ஒரு நாட்டுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் பேஸ் பண்ணி தான் நமக்கு அதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்.
ரிசர்ச் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இதுக்கான ஸ்டைஃபன்ஸ் வந்து நிறையவே கிடைக்குது, பட் அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம நாட்டிலையுமே வந்து ஸ்டைஃபன்ஸ் கொடுக்குறாங்க, ஆனால் நம்ம நாட்டிலேயே எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றதே நமக்கே தெரிய மாட்டேங்குது. வெதர் யூ டேக் இந்தியா ஆர் அதர் கண்ட்ரீஸ், it is very difficult to identify. So what you really have to do is you just go through the procedures in the internet of that particular university, and then you can find it. Then you can proceed the what do you say, like the scholarship options. So once நீங்க scholarship உங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்டைஃபன்ஸும் வந்து paid stipends are provided in most of the abroad universities. Final and foremost, like what I wanted to tell you, இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்ற பட்சத்தில் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் கொடுக்க விரும்புகிறேன். 100% scholarships are available across the globe. எல்லா நாட்டிலையும் 100% scholarships இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா நாட்டிலையும் இல்லை. ஆனால் there are few countries like Germany, Italy, South Korea, இந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 100% scholarships are available. இப்போ எங்களுடைய ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரம் சவுத் கொரியா delegates are coming on this 7th and 8th of this March. April. April 7th and 8th, the people are coming to India from South Korea. One of the topmost university called Kyungdong University is coming up. அதே மாதிரி 10 to 15% ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூகே, மலேசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஃப்ரான்ஸ், கனடா, துபாய், சிங்கப்பூர். தீஸ் ஆர் த கண்ட்ரீஸ் which gives you minimum of 10% to 15% depending on the courses. 30%லேருந்து 100% ஸ்காலர்ஷிப். இது பார்த்தீங்கன்னா there are universities like public universities and private universities, ரெண்டு செக்டாராக பிரிச்சுக்கோங்க. அதில் USA, யூரோப், லைக் நார்வே, ஃபின்லாண்ட், ஹங்கரி, ஆஸ்திரியா, எஸ் சார், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் 30%லேருந்து 100% ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ எனிதிங் தட் யூ வாண்டட் டு ஸ்டடி, செட்டில் டவுன், தென் யூ கேன் டெஃபினெட்லி யூ கேன் கோ த்ரூ த இன்ஃபர்மேஷன்ஸ் இன் த website, or maybe with the right people, take a right decision, then you can go for it. Do not rely on any consultants privately, and do not have to rely on any person separately. Always, whatever the information you wanted, you go to the particular country's website. அந்த கண்ட்ரியினுடைய வெப்சைட்டில் இருந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு 2 பேர்கிட்ட யார் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி வெரி மச் ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி, வணக்கம். நன்றி திருமதி ஸ்ரீதேவி அருணாச்சலம். அனைவரும் தங்களுடைய நேரத்தை கருத்தில் கொண்டு சீக்கிரமாக தங்களுடைய கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள் முடித்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடன் அடுத்ததாக பேச இருப்பவர் டாக்டர் எம் ரஜினி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். Good afternoon, one and all gathered here for this grand occasion. Thank you, Sampath sir, for giving me this opportunity. And I'm Dr. Rajini, Bharata Siksha Ratna awardee, and promoted 257 schools, corporate chain of schools across the globe, and authored 675 textbooks from KG to PG, and now I hold almost 75 universities as an education partner and advisor, and holding a honorary position too across the globe. And where there is Lakshyam, there is success. Lakshyam enge irikkiradho ange etram. Alatchiyam enge irikkiradho ange ematram. So the journey of Lakshyam, we started from 2014 onwards. The topic today which is given here is almost higher education and the professional training, research and employment opportunities. Since before we started this company, there is a education consultancy, means people will be only having the higher education consultancy, but we are catered into a different kind of consultancy services which deals right from kindergarten education, K-12 schools of different boards, and also for the higher education. So this is actually, the Education Council, we know only the government schools or CBSE schools or IB schools, international baccalaureate curriculum. But there are 157 educational councils are there. A broad education system where it can start their own institutions anywhere.
So there we play a vital role in pioneer in starting up a school. Wherever it is a school or a higher education, we can promote. So this higher education policy, National Education Policy Draft Committee, we have been recommended. I am there in the National Innovation Committee in Education as a member, and we promoted nearly hundreds of thoughts into the national education, especially into the higher education. The multiple disciplinary actions which has been planned by NEP, National Education Policy for 2040. But the 4 years of education system of UG PG courses, anytime and anywhere they can exit and they can join. This is a course which has been joined, and the holistic development is planned in the higher education, and the vocational skills for the students is being given. As he said, you know, the education system is actually like a pyramid system. The bottom of the school level and the higher education, when it comes, it goes like a pyramid. And after PhD, people are not ready to go for the post-PhD also. So this national education policy, based on this higher education, we have to think about a very interesting manner. You know, when it comes to a research, Israel is a small country with the population of 1.5 lakhs. But you know, there the system is like, if you want to get married, what is your age? We will be asking in India. So 18 to 21 years is the eligibility criteria for getting marriage. Am I right? Do you know what is there in Israel if you want to get married? Anybody is there from Israel here? Any idea? No? Pardon? Okay, successful business. Okay, very good. Then, any answers from here? I think all are looking at the gadgets. Instead of, we have been more fond and bond with the machines than the men. Isn't it? So in Israel, you know, what is the criteria? One has to submit the thesis and become a PhD scholar. And it's not an honorary doctorate kind of a thing, because nowadays there is a lot of honorary doctorate. I have done my 2 PhDs and 15 honorary doctorates for my different field. But in Israel, they wanted each and every one of the educated community to contribute something to the society innovatively. So that's where the education stands. So that is a kind of an contribution. First, they have to give it to the society, then they have to get married. That is the eligibility criteria in Israel. So such a kind of an research-based education in higher system, is it existing in India? It's really a question mark, because we always do with Google searching, cut, copy, paste. We don't even say or utilize the person who has told this quotes. And we always follow the plagiarism. And also there are, sir told actually, peruvadarkum vaanguvadarkum ulla vidyasam sonnaru alaga. So that what a kind of an education system now we are having. But the studies which we had 10-15 years back, Indian education system is one of the best system across the globe. And of course, today also it is holding the same thing, but Finland has taken the education system. What is in Finland education? Nothing is there. They are just following the footprints of Indian educational system and philosophy, and what we have ignored, that they are following. That is a statement which I can say. So if we start following our educational system of the research, what we have followed, even in the Gurukulam time, we had a system of a research in a different way. Now we are dealing research-based education, fun-based education. Like that, many concepts what we are giving, it was introduced in the Gurukulam at that time. The Guru, if he wanted to give a kind of a research or a thesis or a task, what he would like to give, with the time management, he wanted to go and explore his team of Sishyas to find out what is useless in the material across the globe. So the people have to go with the time management, before 5 o'clock winding up the class, they have to bring with a suggestion. So similarly, all the people, when they went to the forest nearby and they divided into groups, they could not able to find anything which is useless in the world, which is created by the God. Similarly, when they were about to come to the conclusion that the dry leaves which they found in the forest, it is only a useless material.
At the time, 3 people came there and they were been taking up all the dry leaves, and they said that yes, it is useful for us for the medical purpose. And somebody said that it is going to be useful for the filling up the roof, and somebody said it is useful for the fuel. So they came with the empty hands, and they come to the conclusion that there is no useless material in this world which is created by the God. So this kind of a research system was there in the Gurukul itself. But we are not following that, simply not ready to use our mind and soul into that. You know, according to our Hinduism and the culture, we have a lot of things. If suppose the yogic, if you take, even if you breathe, we have to feel the breath and inhale and exhale the breath. Even when you are taking a food, you have to see like that. Unai marundu அப்படினு நம்ம சொல்றோம் இல்லையா? So in that, how you have to do it, சாப்பாடை வந்து நம்ம தண்ணி மாதிரி குடிக்கணும், தண்ணியை சாப்பாடு மாதிரி மென்று சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி தான் the people have been informed. But the true education for a person is an identity of a next generation. But we are not following that. As we said, we are just paying the money and we are getting a certification. Even many people are doing like that, just getting a certification even for medical. Because I'm recently appointed as a director for Apollo Paramedical Council. And people are asking, oh, you have become an Apollo Medical Council. Why can't you get a certification for so-and-so courses when my child has started completing MBBS? So this is not the way, because மருத்துவ துறைன்றது வந்து ஒரு உயிர் காக்கும் துறை. So people nowadays, you know, they are just getting the certification without even knowing the knowledge of certain course what they are going to follow. But previously, skill is very, very important. That's what we have been telling here about the professional training. Irrespective of any course that people can do, you know, their professional approach is something different. Professionally, one has to be skilled. So then only they can able to produce something innovatively and digitally also. Because now the digitalization concept has brought the people into a different corner, you know. That's Corona only we have to thank for this, because post-COVID, pre-COVID and post-COVID, there are a lot of variations we can find. Especially the people can think that the education system can mint, you know. When you give an advertisement, if it is a real estate or a health sector or any other sector, if you say, if it is one line or one word, it is 500 rupees. But the education system, you know, when it comes to an education system, a line of an advertisement costs 2,000 rupees. But I can give you, after post-COVID, there are 300 of schools are into the sales. So in this way, we have been giving a training for upgrade, or we are going to be outdated. So in this way, we are giving professional training for the colleges and universities for the students, and there are incubation courses and interim courses also available. And similarly, the employment opportunities, as it says, you know, their degree is something different, and what they are doing is something different, and what they are professionally skilled is something different. So we have been traveling into the 3 verticals. It's not only a few people, almost the world is traveling in that way only. So if we bridge these gaps, definitely we can able to achieve more and more. So actually, education, as I said, it is a next generation, identity of a next generation. If you take a bar-tailed sandwich, you know, the bird, it's a small bird. It travels more than 13,500 kilometers by just holding, that too on the sea, on the level of a seashore. It flies like holding a small stick. So our education system, for a human being, it's a kind of thing. When a bird can fly that much, why not our illiterate people and everybody can fly so many things? Thiraikadal odium diraviyam thedun solluvaanga. In this meeting, I met some of the ladies. They said that 3 months back we attended a conference, and now we are holding a company here. Why can't you start? Like that they asked. So that is the spirit which we can able to find out here among most of the people who are attending this conference. And I would like to finally conclude. Lakshyam provides
a wide range and the scope of opportunities for each and everyone to start up the educational professional industry. It can be a KG or academy training, or it can be a study abroad programs, and it can be any other opportunities. So we cater to all kind of an educational services, right from KG to PG and PhD, anytime, anywhere, to anyone. Because as per RTE, Right to Education, education for all is the motto through our educational trust we are doing. So because education is the preparation for life itself. So once if we understand, we all can be into the education field, because each and everyone and for their generation also education is important. So that is a very good opportunity. We give funding also for starting up a school or for generating and expansion of the schools and colleges. So hope this will be a very good opportunity for the people who have been communicating with us for the higher education and professional training, research and employment opportunities. Thank you for this wonderful opportunity given to us. Thank you one and all. பலத்த கரகோஷத்தை மீண்டும் அளிக்கலாம் அவர்களுக்கு. ஹையர் எஜுகேஷன் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் ரிசர்ச் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ற தலைப்பின் கீழே செக்ஷன் 8 நம்ம நிறைவாக பேசுவதற்கு அழைக்கிறோம் டாக்டர் ஜனனி ரெக்ஸ் அவர்களை. துணிவோடு பாகங்கள் திமிரோடு சீருங்கள் வாருங்கள் வாருங்கள் பூமியின் கோலங்கள் இது உங்கள் காலம் இனிமேல் உலகம் பார்க்க போகுது மனிதியின் வீரங்கள் உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆயிரமே உன்னை வணங்குமே நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு அன்னை தங்கை மனைவி Happy afternoon. எல்லாருக்கும் மகிழ்ச்சியான மதிய வணக்கம். My first heartfelt gratitude to Mr. V.R. Sampath for having given me this opportunity, and thanks to Mr. Nanjal for initiating my talk over here. So this is Dr. Janani Rex and I'm from Chennai. I'm a law of attraction teacher. I must have done close to 1,000 plus of programs, international. Secondly, I'm a brain reader. I read people's brains. Do you find this exciting? If yes, I'm going to do it for two of you quickly. One male, one female, because sir has told only 10 minutes. And thirdly, I'm an author. I've authored about 16 books for the SRM University. So brain reading. Few of you would have heard the word called mind reading. Mind reading has got to do with all the guessing work. Brain reading is based on neuroscience. It's completely based on facts and figures.
இது யாரெல்லாம் பண்ணலாம்? ஒரு வயசு குழந்தையிலிருந்து ஏஜ் லிமிட்ஸ் கிடையாது. What is the benefit of doing brain reading is we scan your 10 fingerprints. The process is we scan your 10 fingerprints and I decode your brain. I give you a 100-page of report which reveals A to Z about you. And what does this report reveal? It reveals your strength, it reveals your weakness, it reveals what is your best career opportunities. One of the best research papers that can be done worldwide. Now, I request two of you to quickly come. One male, one female. I'm going to decode your brain. Whoever wishes can quickly come. Please come. I'm just going to use the torch from my mobile, nothing else. I just need to see your left thumb. Left thumb like this, and what's your good name? Dwani. Right thumb. Have you met each other before? We are meeting the first time. Good. Your good name, sir? Ramu. Your left thumb. Up. Right. Okay. So I'm just going to quickly reveal about what their personality is. So we start with ladies first. So Dwani. See, according to the study, we compare human beings with 4 bird personalities. Psychology comes only under this 4. So either we fall under the eagle, peacocks, owl, or the dove. இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த 4த்துக்குள்ள தான் இருப்பீங்க. So Dwani, I'm just going to reveal 3-4 lines about you quickly. You are an eagle by personality, strong leadership skills, highly goal-oriented, never give up attitude, quite straightforward, dominant. Your strength is you are a perfectionist. Your weakness is also the same. You expect perfection in whatever you do, and if you do not get it back, that can put you off. How much you could relate with what I've said? Quite a bit. Quite a lot, yeah. What are you supposed to do now? Yeah, cheer up well. So now with Mr. Ramu, you are a dove by personality, the bird dove. So a symbol of love, peace, and harmony. And your strength is relationship orientation. And a very good team player. And you are a go-getter. And you always put other people first. Your goals are second. Your biggest strength, you are a very helpful person. Should I tell your weakness? Highly emotional. How much you could relate with what I said? 98%. Thank you. I'm going to take another 4 minutes and I would finish my talk. Brain reading. இது யார் பண்ணலாம்? எல்லாருமே பண்ணலாம். We do it for normal people. We also do it for special children. மனநல பாதிச்ச குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா, please go and tell them there is a tool through which we can definitely give them a better life. I'm going to quickly share one of the testimonials and I would wind up because somebody coming and telling me time, that would be abrupt. So see, we had a case which we did it in Chennai. The boy was an autistic boy, about 21 years of age, a 6-footer. And his parents, both of them happened to be a psychologist and a psychiatrist. And I have a family friend who is one of the High Court judge. அவர் வந்து அவங்க ஃபேமிலியில் 36 பேருக்கு வந்து இந்த brain reading பண்ணியிருக்கிறாங்க. That is the testimonial he has experienced. So one night he just called me and he said, Janni, can you just quickly come with your scanner? We need to take the fingerprint for a boy. And it was almost about night 12. எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாக தான் அந்த பிரெயினை டீகோட் பண்ணுறோம். We don't directly take the brain scan. I told him it's 12 o'clock, sir. Why at this time? He told me something which was very alarming and I rushed to his place. He said, do you remember I told you about a boy who's 21-year-old? The parents have decided to do mercy killing. Karunai kolai பண்றதுக்கு வந்து they have been prepared and I'm their family friend, so I'm here with them. Can you come? We could just do something. When they quickly took the fingerprint scan, parents were both reluctant. They weren't willing to do it.
because they had reached a place where they've done everything for the son. They were not willing to do any more experiments on the boy. We took the fingerprint scan, got the report. I just gave them very few tips. Basic brain reading பண்றவங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம் நடக்குங்க. We strengthen your strength, we weaken your weakness. The world does it the other way. People are working on weakness. It doesn't work that way. Strengthen your strength, weaken your weakness. இந்த மனநல பாதிச்ச பையனுக்கு ஒரே ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். 8 intelligenceல வந்து அவரோட musical intelligence was at peak. His kinesthetic intelligence, இந்த கை யூஸ் பண்றது வந்து was also at peak. Rest of the intelligence was dormant. Strengthen the strength அப்படின்னு சொல்லும் போது மியூசிக் நல்லா இருக்கு அந்த குழந்தைக்கு, hand movements நல்லா வருமா? I just told the parents, put him on a music class for the next 6 months. I'll tell which instruments he has to play. And only with those instruments, you'll definitely see a change. With much reluctance, the parents agreed. 4 months down the line, these parents came back to my office. They said, Dr. Janani, can you please come home and visit Sachin? I knew something would have worked out positively there. To my surprise, when I had seen this child called Sachin 4 months ago, hand movement kediyadunga, or 6 foot, only body is grown. I went and rang the bell. Sachin da on the door open pannar. Open panna onna rendu kai onna kondu vandu namaste auntie. What magic happened was, I identified his strength, worked on his strength. Basic brain reading அப்படின்றது, it is an excellent research and an economic development பண்றதுக்காக, it's an excellent paper. Whoever is interested to know more about what brain science is, please feel free to get in touch with me. Just 4 days ago, I returned from Malaysia. 20 days was my program. We did it in 15 schools, 15 universities. Close to 1,000 people have done their scans done. So this is the power of brain reading. Thank you, sir, for this opportunity. Wishing you all the very, very best. Thank you. நன்றி டாக்டர் ஜனனி ராக்ஸ். அடுத்ததாக இந்த அமர்வு இனிதே நிறைவடைகின்றது. இவர்களை கௌரவிப்பதற்காக ஆமாங்க சார், திரு மகாலிங்கம் அவர்களையும் திரு அன்புராஜ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். Thank you. We have a special session now by one of our main sponsors for the event, who's made this event possible. Shobha Realty is a well-reputed and leading real estate developers in Dubai and also in India. Mr. Vineet and Mr. Jinesh are the two executives from Shobha Realty who will present on the real estate scene today for 10 minutes. Thank you.
Good afternoon, everyone. It is a pleasure to be part of this wonderful gathering. It was interesting sessions that happened, especially brain reading. Now I'll be focusing on something that we are doing in Dubai, and then we'll be telling about what we are doing in Shobha in particular. There's something brewing in Dubai which everyone over here needs to understand and know. Dubai, as of now, is running on cutting-edge infrastructure development for all of us. As we speak, Dubai is going toward a developed economy where it is connecting two worlds together. Anyone globally is looking Dubai as a destination to see as a second city for themselves. If there is any problem in Russia, people will rush to Dubai. If there is a problem in any part of the world, if there is intolerance in any part of the world, there is a city which has a ministry of tolerance. That means there are people, there is a group of individuals who have stolen this city to develop in a way that it becomes a second home, a second destination globally. And that's where we are talking about what magic is going to happen in Dubai. It has a stable economy for sure, has got 0% taxes. Everyone loves this part of Dubai, for sure. And 7th safest city for world, first for women. Unemployment insurance is something that Dubai has come up for. So if you have issues with your employment, it is not just Dubai is a place to work and go back to your home. Dubai is creating an ecosystem where you stay here, you be part of the economy, and you develop yourself. With paucity of time, I'll just try to move ahead of what is brewing. Dubai, as of now, if you want to buy a parcel of land or a parcel of real estate, 143 square meter of space is what you can get in Dubai in $1 million. While for developed countries with the same economy rush like New York and London, you just get 31 square meters. That means there is an opportunity for each one of us to have an investment in this kind of foray. 58% of the population is in the younger age segment. It lies in the center of the world, and that's where 31% of the world economically can be connected in just 4-hour flight. And that's where it is becoming a safest city and yet a second destination for whosoever wants to come here. I'm talking a bit about Dubai because that's very important when you look for an opportunity in real estate for any place to understand what is there in that place. And that's where Urban Plan 2040 speaks for Dubai to be a sustainable urban development for everyone. It has a goal to have 30% of green spaces in the desert like this. And that's where the ecology and the ecosystem is going toward. High net worth individuals are flooding to this place. 2022 saw 4,000 net inflow of HNIs, high net worth individuals to Dubai. This is setting stone for a tech-driven economy. Metaverse, AI, this is the focus of the country in total, in Dubai particular. And that's where an ecosystem of jobs, an ecosystem of new tech, young people is gonna be set up in Dubai. And that's where we see the opportunities for us. Of course, to have a big population staying here, approximately 10 years of golden visa is what is being provided for investors, entrepreneurs, exceptional talents, scientists to nurture the ecology of human resource that is there in Dubai. 5 years of green visa is provided for skilled professionals, freelancers, investors. And also there are other visas that are here in Dubai which help people to stay back, to enjoy Dubai, and also see for a future for themselves. Why I'm talking so much about Dubai in particular? Because of course I'll be talking about what real estate gives you in Dubai, and that's where if you see in this, which is a USB Global Real Estate Bubble Index, which shows that Dubai is the market which is, as of now, fairly priced compared to any developed segment across the world. If you see Toronto, Vancouver, Amsterdam, Tokyo, Hong Kong,
they are all in the bubble risk region. The price appreciation has gone so high that they all lie in a red zone of bubble risk, while Dubai is at the lowest most. If you see in this, it is at the second lowest in terms of the bubble risk that exists when you invest your money. So if you are an investor looking for something, it is a best destination amongst the top 25 developed cities, of which it is at the bottom most. So that means as of now, even if the prices, as you see and speak, it is at most fairly priced index. Now, we'll get into, there is some issue. Now, the main point, of course. It is a pleasure to be part of this gathering, to be sponsor of this event. We, Shobha Realty, come from a background of palace makers. Our founder and chairman, Mr. PNC Menon, who is known as a palace maker in Oman, has created this legacy in Shobha, where we do everything in-house. We are a complete craftsman technology that we have built in ourselves, which is the foundation of us. We have a legacy of craftsmanship, of course. There is a passion of perfection, complete control. When I say complete control, the company lies on a backward integration model. That means when we develop, we design ourselves, we construct ourselves. It is an in-house construction company. So much so that the marble that is used in your flooring is brought from the Turkey, but cut in our own factory to the sizes. We are not just importing marble in cut and pit and fit it in your apartment. We finish them, we cut them right here. We have our own in-house factory for facade. We have our own in-house tiling divisions. We do everything and anything in-house to have a complete control of what we want to and see to deliver to our investors. And there is absolute uncompromise on our quality. And that is what we, as a luxury developer in this segment, stand for. This is our model project. We started with Shobha Heartland. It is an 8 million square feet of development that we deliver, which is almost 80 to 90% complete as of now. It has got a lagoon-facing community, has villas, has apartments. This is 10 minutes from Burj Khalifa and a standalone, closed, gated community so close to Burj Khalifa, having 33% of the green space altogether in one place. And that is what is Shobha Heartland. We started our journey here in 2014. We all started delivering in 2017. And it is and that's where I wanted to show what we are doing as part of Shobha in a small video. To International Standard School, villas, bespoke canal villas, greenery all around. These are some of the projects that we have already delivered, and just wanted to give a feeder of what we are doing going forward for our investors to look at. I will call Mr. Jinesh to tell us a brief about what we have. Just give us 2 minutes and we'll complete it up. Thank you, Vineet. And I'm a sales director in Shobha. This is Jinesh. And I would just let you know about the opportunities that we currently have in Shobha. Of course, Shobha Realty was always known as a one-project company. So you would have heard of Shobha Heartland. But Shobha Heartland now is an established community. Somebody who gets down in a taxi at the airport and he wants to get dropped at Shobha Heartland, a taxi driver knows where to go. So it's a well-established community. Apart from that, now we have 4 or 5 more opportunities, of course.
This is another project which is coming up on the Russell Khor Road. This is called Shobha 1. Can you see the elevation, how fantastic it looks? It, of course, gives you a feeler of the Royal Palm Atlantis. That's how it looks like. So this is one of our flagship projects, which is currently, we have just launched it. This is the next project, which is called Shobha Sea Heaven. This project is coming up in Dubai Harbour. It's the most sought after location, and investment opportunities are available. I am sure you would know that an investment of 2 million dirhams into any real estate in Dubai gives you a golden visa. So that's a 10-year visa which you get. And the visa is for your family, for your spouse, kids, and parents. This is the third project, which is a villa project. This is called Shobha Heartland 2. So after completing Shobha Heartland 1, we are coming up with Shobha Heartland 2, which is another gated community. It is a villa project which has a smart police station, amenities like an ambulance on call, retail outlets, everything inside. So it's again a 10 million square feet development. And we are coming up with 120 exclusive villas. This is our fourth project, which is coming up in JLT, Jumeirah Lake Towers. It is another very developing market, and opportunity here starts from about, about 1.6 million. So any investment which you have in mind in this kind of a, upcoming market in Dubai, you can always get in touch with us. I would want to request my team to just come up here. Can you all come up? So anybody who's looking at investing in Dubai and with Shobha, because Shobha will give you a safe investment, your money is in safe hands. As Vineet said, we are the only developer who's backward integrated. We do everything in-house. We don't outsource anything. We have a case study in Harvard Business School. So that's something which gives you a lot of confidence. So my team is Surbhi, Dhwani, Shoaib, and of course Vineet is part of the loyalty team. So anybody who is keen, who is interested, and who would want to make a safe investment in Dubai in real estate, which will yield high rentals, high ROI, you can always get in touch with the team. So that's it. Thank you so much for giving this opportunity. Thank you, Mr. Jinesh and Mr. Vineet. So we have a lunch break now for 45 minutes. We should be back by, the next session would commence at 12:15. Sorry, 1:15.
பேசிடுவோம்.
நிறுத்து.
go for it. Don't think about what comes after or what came before. You just gotta bend your knees, take a deep breath, and jump. And you might think, what if I fall? Well, what if you don't? What if you fly? அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் தங்களுடைய இருக்கையில் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். 9வது உலகத் தமிழ் பொருளாதார மாநாட்டினுடைய 2வது நாள் நிகழ்வில் காலையில் நம்ம 3 அமர்வுகளில் பேச்சாளர்கள் கலந்து கொண்டு பேசுவதை கவனித்தோம். இன்று மாலை அமர்வு 9இல் தலைமை பொறுப்பேற்று நடத்த இருப்பவர் மிஸ்டர் லோஹி நாயுடு, ஃபார்மர் டெபுட்டி மேயர், டர்பன், சவுத் ஆப்பிரிக்கா. Speakers, Mr. V. Anburaj, Vidudalai Tamil Daily. Mr. Siva Moopanar, IT Corporate, Chicago, USA. Dr. M. Arumugham, MD and CEO, Broadline Technologies Private Limited, Chennai. My good friend, Dr. V.R.S. Sampath, who is the founder, president of the World Tamil Economic Conference, Mr. Abid Junaid, chairman of the Reception Committee, Dubai, to our distinguished guests and panel of speakers who are here today, and to all of you wonderful people of the Tamil diaspora, I bring you warm greetings from Africa. My humble vanakkams to all of you. It's an absolute pleasure to chair this. We are now the 9th session of this 9th World Tamil Economic Conference, Global Economic Summit, Dubai 2023. Now, our topic under discussion today is opportunities for information technology, communication, mass media, and print media. Please, can we settle down? And may I suggest that you put your mobile phones on silent so that you do not disturb the speakers here today. And out of respect for them, I think. And if you'll all behave yourselves, then I will do something special for you all today. Maybe sing you a song or something.
So as you gathered, I do not speak Tamil. I'm a third generation South African. And unfortunately, owing through the laws of the country, we were not allowed to study Tamil or any of the vernacular languages. So we were forced in South Africa to learn English and Afrikaans. Not even the indigenous language of isiZulu was taught. But things have changed recently, and today I can proudly say Tamil is taught in our high schools right up to matric level. And just to tell you that it was from the 1860s onwards that people from South India left for a better life in Africa. They were employed, and it was called indenture at that time because slavery became illegal. And our forebears left the Indian subcontinent across the Indian Ocean to the continent of Africa to harvest the sugar fields. And that's really our history and why people in Mauritius, Suriname, Guyana, and other parts of the world, including South Africa, that contribute to the Indian diaspora. But let's get to the subject at hand. And we're going to talk about IT, communication, mass media, print media. Now we live in a new world order. The universe, we have catapulted from the universe into the metaverse. We live in a digital era. Our lifestyles has changed. And a good example is like you are using your cell phones now. A couple years ago, not too long ago, we never dreamt that one day that we would have a mobile gadget to communicate with the world. We never dreamt that your grandmother will have a mobile phone. Those days, we had fixed line telecommunications, we had telegram systems, everything was delayed. In fact, if you go back in history, you'll see the American form of communication was the postman on horseback, going from city to city. So we've come a long way. I remember playing outdoors, playing football, cricket, marbles. Today, our children don't play those games. They spend all their time playing video games. They're always indoor. It's the new world order. It's the new lifestyle of society today. As a consequence, you'd find that with these changes, even your business has changed. Online communication, online shopping. Today, there's a virtual reality. Like we had the former president of Mauritius and the former prime minister of Guyana who spoke to us at this conference, connecting with us, not virtually and not being here. And COVID-19 has also contributed to the change in our lifestyle. Whereas in the past we were to jump into an airplane and fly all over the world for meetings and functions and events, today we live in the realm of virtuality and we see how life has changed. Now it's interesting that, at one time we would love to go to the mall, but I see the younger generation today, they just pick up the phone, take a lot, Amazon, whoever it is, they're ordering their goods, and whether it's clothing, tech equipment, whatever it is, and those are some of the changes that are taking place. But let me talk about the issue of what I think is a very fundamental issue that we need to grapple with.
is the digital divide that exists today. The digital divide between the rich northern hemisphere and the poor south, the global south. I believe, and I think there are many people in the world who support the fact that connectivity should be a human right and not just for the privileged few who can afford it. We believe that, and I think Wi-Fi today is, or the internet connectivity is like breathing air. It's like an absolute requirement for life today. For me, what is important is that the people of India can lead the world. You produce some of the best talent in the world, and we export the talent to Silicon Valley, California, and elsewhere in the world. It's absolutely amazing that so many CEOs come from the southern part of India. You are aware of it. Other speakers have made mention of it. It's been under discussion at various sessions. Sundar Pichai at Google, Satya Nadella, Santanu Narayan, who's the CEO of Adobe. Indira Nui used to be CEO of Pepsi. Lee Nair, that lady is now CEO of Chanel Global. Now that's really an achievement. Never thought that one of our own would become CEO of this great French company. Or for that matter, Raj Subramanian in the USA, who's CEO of FedEx. Or Mr. Venkata Krishnan, who is CEO of Barclays. Now, it's an amazing achievement by our people. And I think that the talent we have, the skill and the knowledge, the tenacity that our people have, should afford us to build our own corporates. India can become this powerful nation. And it's great that English is your business language. India can have its own Microsoft and its own Google, and you have the talent, you have the people, you have the skills which we export to the world. And I think that we can really make a difference to the world. We can change the face of the world in terms of connectivity, in terms of electronic and other media, and help to create a better society, help to build a more humane and a more equal society as such. Now, the social media platforms we have today are absolutely amazing. If you think previously when you want to advertise your product, you had to print a brochure and then distribute it. You got to have a lead time of at least maybe 2 weeks. But today, you can sell your products, you can advertise and market your products just like that on social media, and it can go viral throughout the world. That's the level of connectivity. That's the quantum leap that we have taken from where we were to where we are today. WhatsApp, Facebook, TikTok are the order of the day today. I mean, look at our children. TikTok is such a hit. I know some countries want to ban it now. But I think that these social media platforms provide great opportunities for us, for business, for the social life of society. The world has indeed changed, and I think in terms of communication, we have made such great strides. Now, India gave us this lesson, this saying, Vasudeva Kutumbukam. The world is one family. And I think it has a more profound meaning. It's not just about humanity and the human race. It's about our connectivity. It's about one family being together, being connected. And I think this being on the information highway, being in this new era,
I think that Vasudeva Kutumbukam has such a profound meaning and is so deep, and for me it resonates in that this is the thinking of the sages and the great philosophers of our heritage that we're all very proud of. And indeed, I always say that we must be proud of our heritage, be proud of our roots. We must celebrate this Dravidian culture that was given to us. And we've seen the ethical way in which companies do business from India and from the Indian diaspora. Just to digress a little, when I raised the issue of building formidable companies, businesses, and institutions from India, I'll give you an example of a company from Chennai. They are called Ramco. Ramco Systems, an IT company that's doing work now all over Southern Africa, including the city of Durban. The revenue management system, the IT system, all of that is being done. And the great thing about open source and Ramco systems compared to Microsoft and all the other software companies is you get to own the patent rights. It doesn't rest with Ramco. Secondly, you don't pay those exorbitant fees that you have to pay when you pay Microsoft to upgrade your systems. So I'm saying we as the Tamil Economic Forum must promote our companies. Let's make them global companies. And I'm confident if Bill Gates can buy the talent from us to run his company, we can do it ourselves. So yes, it's a fourth industrial revolution. You'll see robotics playing a more important role in society. I've listened to speakers. The jury is still out on the issue of whether this new revolution will create more jobs or will there be shedding of jobs. And I think it's a debate, and in time we will know for sure. But one thing we can be assured of is that with now increased connectivity, we can do business faster, quicker, and better. So we can utilize technology to improve our company's performances, improve bottom line, and really build our companies as global entities. And yes, on the issue of communication and then marketing, which for me is very important. You know, I feel sad all the time when I see stuff that's produced in India gets sent to the USA. All they do is they package it nicely and market it to the world as if it were an American product. So we must promote the brand made in India, and I'm sure we can upskill, raise the bar in terms of our own marketing of our homegrown products as such. Likewise, movies are produced in Tamil and Telugu. We don't see the movies, but Bollywood will take that same movie and make it into a Hindi movie, and it becomes a global movie. So we got to address the issue of the movie industry because it's our form of communication with the world. I must tell you, during the days of isolation in South Africa, when we were, during apartheid South Africa, we were the pariah nation. Our only contact with India was through the movies, the music, the song and dance. So on that note, I want to now call upon our speakers who are going to make the input. Dr. Sampath indicated I was taking too long,
So our very first presenter is Mr. V. Anburaj, who is from the Tamil Daily. Thank you, Chairman, sir. அனைவருக்கும் மாலை வணக்கம். Respected Chairman, Mr. Logi Naidu, former Deputy Mayor of Durban, South Africa, my co-speakers, Sagodrar Shivmupnar, நண்பர் M.R. முகம் மற்றும் இங்கே எதிரே அமர்ந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். I first would like to thank Dr. Sampath for his wonderful arrangements and all the pains that he and his team have taken to receive all the dignitaries and the members who are present today. அவர் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா ஊரில் தமிழர்கள் எங்கே இருந்தாலும் உலகத்தில் இருக்கிறவங்களை இணைக்கும் ஒரு பாலமாகவே ஒரு சிறப்பாக ஒரு பணியை செய்திருக்கிறார். அவர்களுக்கு எங்களது பாராட்டுக்களை முதல் உரித்தாக்கிக் கொள்கிறேன். உலகளாவிய பொருளாதார உச்சி மாநாடு என்று சொல்லக்கூடிய குளோபல் எக்கனாமிக் சமிட்டுக்கு இங்கே ஒரு அருமையான உரையை கொடுத்துள்ளார். There's a lot of challenges as mentioned by our chairperson in this information technology, communication, mass media, print media. Though there are a lot of opportunities also, there is equally number of challenges. And one such challenges are topic after the lunch immediately. When people like to doze off a little, we still have to keep them. So that begins with that. Anyway, சிறிது நேரத்துக்கு முன்பாக our chairperson was mentioning about 2 years back எத்தனை பேர் கையில் செல்ஃபோன் இருக்கும், மொபைல் இருக்கும், இதன் மூலமாக வைஃபை என்ன இருந்துச்சு அப்படின்னு. I would like to draw his attention to the fact that I come from the land of Periyar from Tamil Nadu, okay, and he spoke in 1944 about the communication system that would yet to evolve, and he spoke about test tube babies those days. இனிவரும் உலகம் என்ற புத்தகத்தில் 1944ஆம் ஆண்டே தந்தை பெரியார் அவர்கள் ஒரு திருமண நிகழ்வில் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுதே அவர் கூறினார், இனிவரும் உலகத்தில் கம்பியில்லா தந்தி மூலமாக ஒவ்வொருவரும் ஒருவரை பார்த்து கொண்டு பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் என்று அன்றே கூறினார். இது மாதிரி அவருடைய எண்ணங்கள் பல்வேறு விஷயங்கள், டெஸ்ட் டியூப் பேபியாக இருக்கட்டும், இன்று நடக்கக்கூடிய பல்வேறு மாறுதல்களுக்கும் ஒரு சிந்தனை, அவருக்கு ஒரு தொலைதூர பார்வையுடன் ஏற்படும் ஒரு சிந்தனை இருந்தது. அதன் அடிப்படையில் நாங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறோம். இன்று கூட நடக்கும் நிகழ்ச்சிகள் பல்வேறு காரணங்கள் அவர் சொன்ன அந்த நோக்கில் செல்கிறது என்பது பெருமகிழ்ச்சி அளிக்கிறோம். So, talking about information technology and communication, public relationship, I think there are experts here. I've been requested to catch up with the program. There's a limitation on the timing, so I better confine myself to the print media where I belong to. Okay, though other people will speak about other things. Print media has got significant challenges, okay, in this digital world. டிஜிட்டல் வேர்ல்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப எக்கச்சக்கமான பொறுப்புகள். எங்களுடைய விடுதலை பத்திரிகை ஆகட்டும், எங்களுக்கு பல்வேறு சங்கடங்கள் வரும்பொழுதும் தொடர்ந்து நாங்கள் வேறு ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன மாதிரியான நிகழ்வுகள், மக்களை எப்படி இருக்குதுன்னு. பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அந்த காலத்து முதல் தோன்றிய சில தொழில்களில் முக்கியமான ஒரு தொழில் வந்து பிரிண்டிங்கிறது. சைனாவில் பிளாக் பிரிண்டிங்கில் ஆரம்பித்து 1440ஆம் ஆண்டிலிருந்து அது இவால்வ் ஆகினே இருக்குது. அது வந்து அப்போல்லாம் சொல்லுவாங்க, எதுவுமே இது அழியா ஒரு தொழில் என்றும் கூறுவார்கள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பிறகு பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பரிமாணங்களை அதை எடுத்து இந்த டிஜிட்டல் ஏஜ் வந்து பிரிண்டிங் டெக்னாலஜிக்கு புதுசாக சில அர்த்தங்களை கொடுக்க ஆரம்பித்தது.
இது ஹை குவாலிட்டி மெட்டீரியல், ஹை பிரிண்டிங், அதாவது ரப்பரைஸ்டிலிருந்து நான் சொல்கிறது இங்க்லேருந்து ஒன்றா மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலை. இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு சங்கடம் என்னவென்றால், இளைஞர்கள் புத்தகங்கள் படிப்பதில்லை, பத்திரிகைகள் படிப்பதில்லை, பிரிண்டோடைய மீடியா இறந்து போகும் என்ற நிரல் நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம். There's a lot of youngsters who are buying and reading books. In fact, the per capita of buying books has increased in India in the last few years. So China, though, is dominant in the publishing field and the printing field. India is equally giving a tough competition in this, and this has helped us to keep it. Print media is one media where people still have more ethics in the print media. டிஜிட்டல் எவ்வளோ வந்திருந்தாலும், எவ்வளோ வேகமாக பரவிருந்தாலும், இது வந்து ட்ரஸ்ட்வர்த்தினஸ் ஆஃப் த பிரிண்ட் மீடியா இஸ் மச் மோர் வர்த் தென் எனிதிங் எல்ஸ். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு பணியை பிரிண்ட் மீடியா செய்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி சொல்லணும்னா, ஜென்ரலி த நியூஸ் பேப்பர்ஸ், there are two types of newspapers, they say. One which speaks for the people, whatever the people want. மக்களுக்கு எது தேவையோ அந்த செய்திகளையும் அதை கொடுப்பது ஒரு இதழுடைய பணி. இன்னொன்றது இயக்கம் சார்ந்து, கொள்கை சார்ந்து, அது வந்து ஒரு கழகம். இப்பொழுது நமது திராவிட முன்னேற்ற கழகத்தில் நமது முரசொலி பத்திரிகை இருக்கிறது, எங்களுடைய இயக்கத்தில் விடுதலை இருக்கிறது, இந்த மாதிரி தீக்கதிர், இந்த மாதிரி கொள்கை ரீதியான பத்திரிகைகளும் இருக்கிறது. They will reach informations that is required to their target audience. ஸோ விளம்பரத்துக்காக, லாபத்துக்காக மற்றும் இயங்காத சில கொள்கை பத்திரிகைகளும் இன்றும் இருக்கின்றன என்பதை சொல்லிக்கொள்வது பெருமைப்படுகிறேன். இன்ஃபேக்ட் we all started off the way that people have changed in Tamil Nadu, the inclusiveness, this Dravidian model that exists today is all brought in changes due to these papers and the print media which existed those days. People used to deliver their speeches. It was not so technology oriented those days. However, we started off with all magazines. Like for instance, 1917, we started off with Dravidan, followed by Justice magazine. அதற்கு பிறகு குடியரசு என்ற நாளிதழ், ரிவோல்ட் என்ற நாளிதழ், புரட்சி, பகுத்தறிவு, பிறகு விடுதலை என்ற நாளிதழ். This is about 88 years old, our newspapers, 88 years old. And the editor of the only Rationalist Daily is 50 years in his seat. The same editor remains till now. I take pride in telling that. So, 50 ஆண்டு காலமாக ஆசிரியர் பணியை அவர் அங்கே செய்து கொண்டிருக்கிறார். அதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். இதை தான் இன்றைய திராவிட ஆட்சிக்கு ஒரு வித்திட்ட ஒரு முக்கியமான பணியை இந்த பத்திரிகைகள் செய்திருக்கு. So what print media can do? Print media can change opinions. Print media can bring in opinions. Okay, it's the most trustworthy thing, and people have an ethics on do this. இது வந்து எப்படி அடுத்தது, what's the future? How does it evolve? If I check and see, we have various technology that's coming inside, and those would bring in even a later different exposure to this entire print media. So what we have today is a variable data printing, VDP என்று சொல்லக்கூடிய variable data printing. This is a digital printing, like there is a flyers, brochure, even newspapers could be printed to reach the targeted audience. இங்கே இருக்கக்கூடிய 10 பேர் நபர்கள் வெவ்வேறு நாடிலிருந்து வந்தார்கள் என்றால் இந்த இன்விடேஷனே ஒரே இயந்திரத்தில் வெவ்வேறு மொழிகளிலும் வெவ்வேறு தலைப்புகளையும் மாற்றி அமைத்து பிரிண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை. ஸோ எல்லாமே எதை நோக்கி போகுதுன்னு சொன்னாங்கன்னா, இட் ஷுட் பிரிங் இன் மோர் எஃபிஷியன்சி அண்ட் ரெடியூஸ் த காஸ்ட். ஸோ பிரிண்டிங் ஹஸ் இவால்வ்ட் இன் சச் அ மேனர். It has a very, very wide scope. In fact, this industry has been growing much from 2011 it was around 16 billion, and now in 2026 it is anticipated to be beyond 26 million. So billion. This is what is the growth that is anticipated, though people think printing could extinguish. No, it is evolving and it's doing a wonderful job. So given the specific time, I would not like to harp upon the other topics of information, mass media and other things, though we had prepared a lot.
I think we have better speakers and experts to share about their thoughts. Thank you for giving this wonderful opportunity. Thank you very much. Thank you very much, Mr. Anburaj. Our next speaker hails all the way from Chicago in the USA. He's in the IT corporate business. Please welcome Mr. Siva Mopanar. அனைவருக்கும் வணக்கம். என் சிவா மூப்பனார் 20 வருஷமாக எடிஃபை டெக்னாலஜிஸ் என்ற கம்பெனியை சிகாகோவில் நடத்தி கொண்டிருக்கிறேன். முதற்கண் டாக்டர் சம்பத் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் சக பேச்சாளர்களுக்கும் நன்றி. டாக்டர் சம்பத்தை பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு ஈவெண்ட்டை எப்படி நடத்தணும், அந்த அஜெண்டாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ எந்த தப்பும் இருக்காது. டாபிக்ஸ் எந்த ஒரு நிகழ்வுக்கும் டாபிக் தான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக அந்த டாப்பிக்கை கிளியராக தெளிவாக சொல்லுவார். ஆக்சுவலாக நன்றி டாக்டர். ஆக்சுவலாக ஸோ இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 2 பேருக்கு இருக்குது. ஒன்று பிஸ்னஸ் ஓனர்ஸ், இன்னொன்று எம்ப்ளாய்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்களில் நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸ் குழந்தைங்க எல்லாமே படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு 3 நிகழ்வு இப்போ நடந்துகிட்ருக்கிற நிகழ்வை வச்சு நான் சொல்கிறேன். நானும் நியூஸில் பார்த்துட்ருப்பீங்க. ஒன்று லே ஆஃப்ஸ், அமேசான், கூகுள் எல்லா கம்பெனிஸ்லேயும் நிறைய லே ஆஃப்ஸ், thousands ஆஃப் லே ஆஃப்ஸ் நடந்துகிட்ருக்குது. அது ஒரு பயத்தை உண்டாக்கும். ரெண்டாவது, இப்போ ரீசெண்டாக ஒரு 10 நாட்களில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பேங்க் திவால் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ மூன்றாவது பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடின்னு சொல்லிட்டு ஒரு புது டெர்மினாலஜிஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் ஏன் லே ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த லே ஆஃப் அண்ட் பேங்க் ப்ராப்ளம் எல்லாமே ரிலேட்டட் தான். ஸோ வி ஆர் லிவிங் இன் அ குளோபல் எக்கனாமி. ஆக்சுவலாக ஸோ அஸ் எ ஜென்ரல் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரி 8 to 10 years மார்க்கெட் ரீசெட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஐடிலேயும் அதே மாதிரி தான். இப்போ நான் அமெரிக்கா போயிட்டு ஒரு 25 வருஷங்களாகுது. .com பஸ்ட் 2009-10 ரிசெஷன். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரிசெஷன் அண்ட் டிப்ரெஷன் நடந்திருக்கு. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஹையர் பண்ணிட்டாங்க. தே ஹையர்ட் அ லாட் அண்ட் கேவ் லாட் ஆஃப் சேலரிஸ். ஆக்சுவலாக ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி 8 to 10 years என்ன பண்ணால் ரீசெட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இப்போ அந்த பாட்டம் 10 to 20% ரிமூவ் பண்ணிடுவாங்க, லே ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக ஸோ என்ன அப்படின்னு சொல்கிறப்போ அந்த 10 yearsல பிஸ்னஸுக்கும் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் டு அடாப்ட் டு த நியூ டெக்னாலஜிஸ், டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ். And the employees in the IT sector also should adapt to the new tools and technologies. Actually, யாரெல்லாம் அடாப்ட் பண்ணலையோ ஆக்சுவலாக both companies and the employees, they will be out in the market. Actually, that's what it's happening right now. But opportunities are still there. Actually, but people have to. There's a concept called unlearn and relearn. Actually. ஸோ அந்த அன்லேர்ன் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸ், பிஸ்னஸ் ஓனர்ஸுமே எவ்ரி 8 to 10 years they have to unlearn the old tools and technologies and relearn. Actually, so that's what happening. அடுத்தால பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் இதுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ரிலேட்டடாக தான் இருக்குது. ஆக்சுவலாக பர்டிகுலர் சிலிக்கான் வேலி பேங்க். ஸோ நிறைய சம்பளம் இப்போ ஐடி செக்டர்லேயே இப்போ எல்லா இதுலேயுமே அபரிதமான சேலரி ஆக்சுவலாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ பையிங் பவர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. தட்ஸ் அ ரீசன் தி இன்ஃப்ளேஷன், விலை உயர்வுக்கு காரணம் முக்கிய காரணம் அதுதான். ஸோ யூஎஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு பயம் உண்டாக்கணும், இந்த கன்சியூமர்ஸுக்கு பயம் உண்டாக்கணும்.
அவங்களுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து கூடணும் ஆக்சுவலாக வந்து அவங்களோட பையிங் பவர் வந்து மக்கள் வந்து பையிங் பவர் வந்து குறையணும் ஆக்சுவலாக வந்து அப்போ தான் வந்து ட்ரேடர்ஸ் வந்து they will reduce the prices actually. This is like an artificially inflated prices actually. And government வந்து பார்த்தீங்கன்னா US government, they increased the interest rate actually from 3.5, almost double, 3.5 to 7% actually. Still like வந்து மக்கள் வந்து வீடு வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க வந்து கண்ணை மூடிட்டு வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பட் தே வாண்டட் டு கண்ட்ரோல். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வருது, பிரசிடென்ட் எலெக்ஷன் வருது. இந்த வருஷமே வந்து மார்க்கெட்டை வந்து கீழே கொலாப்ஸ் பண்ணிட்டு வந்து தே ஹாவ் டு பை நெக்ஸ்ட் இயர் மிட் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் இட் ஹேஸ் டு கோ அப் ஆக்சுவலாக ஸோ தட் த கவர்மெண்ட் த கரண்ட் கவர்மெண்ட் வில் வின் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் மற்ற கண்ட்ரீஸ்க்கு எப்படி அஃபெக்ட் ஆனால் இட்ஸ் செயின் ரியாக்ஷன் ஆக்சுவலாக. இந்த டெக் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரி தான் வந்து ஒரு சைடு வந்து தட்டி விட்டாச்சுன்னா எல்லா இடத்துலையும் போகும். எல்லா கண்ட்ரீஸுக்கும் இன்னும் ஒரு 6 months வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெஃபினட்டாக வந்து அஃபெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த பட் இந்தியா போல் கம்பெனிஸ்க்கெலாம் வந்து இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்போ நிறைய இருக்குது ஆக்சுவலாக. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னா காஸ்ட் கட்டிங் நாங்கள் பெரிய கம்பெனிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் இந்தியன் பேஸ்ட் கம்பெனிஸ் அவுட்சோர்சிங் கம்பெனிஸ்க்குலாம் நிறைய க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் வந்து மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து பிஸ்னஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டேட் ஃபார்ம்னு ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனி, அங்கே இருக்கிற 3000 பேர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஹெச்சிஎலுக்கு கொடுக்குறாங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இன் இந்தியா ஆக்சுவலாக. பட் இந்தியாவை பொறுத்தளவுக்கு இப்போ ஆட்கள் யாருமே குவாலிஃபைட் பீப்புள் யாருமே கிடையாது ஆக்சுவலாக வந்து. தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிமாண்ட் ஆக்சுவலாக வந்து இந்த இன்ஃபர்மேஷன் செக்டார் ஆக்சுவலாக வந்து. ஸோ இன்னொரு இது பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து பார்த்துட்ருப்பீங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர்ஸுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் வந்து பார்த்து டவுன்லோட் பண்ணி பிஸ்னஸில் அது பண்ணலாம். ஐடி சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியும் அஃபெக்ட் ஆகும் ஆக்சுவலாக வந்து. அதனால் வந்து அந்த கம்பெனிஸ்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தே ஹாவ் டு ரீஃபோக்கஸ் லைக் மேக் யூஸ் ஆஃப் ஜிபிடி பட் கெட் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட் ஆக்சுவலாக. ஸோ இதுமாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. அதை வந்து ஹவு வி ஹாவ் டு மேக் யூஸ் ஆஃப் இட் ஆக்சுவலாக. ஸோ இப்போ யூஎஸை பொறுத்தளவுக்கு வந்து நாங்கள் ஒரு அசோசியேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் வந்து. ஸோ ஒரு கடந்த ஒரு 5-6 வருஷமாக ஐடி7 சொல்லிட்டு ஒரு 2000 கம்பெனிஸு ஸோ சேர்ந்துருந்தால் தான் எதையும் சாதிக்க முடியும்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு இந்தியன் பேஸ்ட் கம்பெனி, நாட் தமிழ் தெலுங்கு எல்லாருமே சேர்ந்துருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 கம்பெனிஸ், $20 பில்லியன் ஒர்த் ஆஃப் கம்பெனிஸ். எந்த ஒரு நாட்டுக்கும் எந்த ஒரு இதுக்கு எதாவது சாதிக்கணும்னா ஒன்று நோட்டு இல்லாட்ட ஓட்டு ஆக்சுவலாக வந்து. நம்ம மக்கள் வந்து எல்லாம் பேசிகிட்டு தான் இருப்பாங்க, வாட்ஸ்அப் புள்ளிகள் எதுவுமே ஓட்டு போட மாட்டாங்க வந்து. ஸோ இப்போ நோட்டை காமிக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ கவர்மெண்ட்டுக்கெலாம் நோட்டை காமிச்சிட்டு வந்து இப்போ தே ஆர் கம்மிங் டு அஸ். வி இன்ட்ரடியூஸ்ட் அவர் ஓன் பில் ஆக்சுவலாக வந்து ஹையர் ஆக்ட்னு சொல்லிட்டு லீகல் இமிக்ரேஷனுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி ஆக்சுவலாக வந்து வி ஆர் கம்மிங் அண்ட் கவர்மெண்ட்டே தே ஆர் கம்மிங் டு அஸ் ஆக்சுவலாக வந்து. வி ஹவ் கிரியேட்டட் சட் எ சிச்சுவேஷன். அது போக வந்து வி ஆர் பிளேயிங் போத் அஃபென்சிவ் கேம்ஸ் அண்ட் டிஃபென்சிவ் கேம்ஸ் ஆக்சுவலாக. டிஃபென்சிவ் கேமில் வந்து நாங்கள் ரூல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் வந்து. அஃபென்சிவ் கேமில் வந்து எனி ரூல்ஸ் affecting legal immigration, high-skilled legal immigration, we won so far 10 cases against actually. Every year 2-3 cases பண்ணிட்டு. That helps the opportunities for Indian companies actually. So, which we are doing. And இன்னொன்று கடைசியாக வந்து சொல்லணும்னா there must be some like நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து போயிட்டுருக்குது ஆக்சுவலாக போத் எம்ப்ளாயீஸ் அண்ட் த பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஆக்சுவலாக வந்து. அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வந்து யாரும் வந்து பணம் தான் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க வந்து. ஸோ வி ஹாவ் டு ரன் த பிஸ்னஸ் லைக் அஸ் நாட் லைக் லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ் ஆக்சுவலாக வந்து. லைஃப் ஸ்டைல் ஐடியை பொறுத்தளவுக்கு லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ் மாதிரி பண்ணியாச்சுன்னா வி ஆர் அவுட் இன் த மார்க்கெட் இன் 5 years ஆக்சுவலாக வந்து, ஆர் மேக்ஸிமம் 10 years வந்து. அட் த சேம் டைம் வந்து எம்ப்ளாயீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா விரும்பி வந்து வேலை செய்கிறது கிடையாது. அவங்க சம்பளத்துக்காக வேண்டி தான் ஃபஸ்ட்டு வேலை செய்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு 5 yearsல வந்துடும். தே ஹாவ் லாட் ஆஃப்
மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஆக்சுவலி இதை விரும்பி செய்கிறப்ப வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் வந்து. ஸோ இன்னொன்று சொல்கிறாங்க, ஐ மீன் மிஸ்டர் லோகி மென்ஷன் அபவுட் சுந்தர் பிச்சை அண்ட் அதர் பீப்புள். ரியலி அப்ரிஷியேட், நம்ம அதெல்லாம் கொண்டாடணும் வந்து. பட் நான் சொல்கிறது என்னென்னா, நம்மளில் இருக்கிற எல்லாருமே சாதித்தவங்க தான் வந்து, இதில் இருக்கிற எல்லாருமே சாதித்தவங்க தான். அண்ட் வி ஆர் ஆன் த வே லைக் யூனோ டு ரீச் டு தேட் லெவல். ஸோ நாம் நம்மளை கொண்டாடணும் ஆக்சுவலாக வந்து, ரசிக்கவங்களா வந்து. ஸோ வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. Thank you very much, Mr. Siva Mopanar. Our next final speaker in this session is Dr. M. Arumugam, MD and CEO of Broadline Technologies, Chennai. Good afternoon. Many thanks to Mr. Dr. V.R.S. Sampath, leading from the front. I think no session he is absent. All the session is leading from the front. Mark of leadership. Ladies and gentlemen, it's a great pleasure. Actually, the opportunities for information technology is pretty wide. As you all know, the various revolution of industrialization happened across the world. First revolution was on steam engines, then the electrical engines, and then the host of computers, the Wi-Fi, network, robotics, everything belongs to the third generation. Until the third generation, India was nowhere in the map. We were trailing behind and we are not recognizable. Soon after the third generation, Indians have started to come in and they started to show their leadership. I think I went to the US in 1985. During this journey, I found great opportunity. I think we are recognized well and we had the opportunity to work various platforms and build a lot of things ourselves. So this opportunity is fast growing. As rightly said, we need to have a lot of technology focus. As you all know, science is just a theory, engineering is the application of theory, and technology is the application of engineering to human life. So the technology is the key point. To build the technologies in the right manner, we can definitely make things happen. I've been participating in the government as a committee chairman for startup industries called TNIFMC. I did see a lot of youngsters come up with the brilliant ideas. I'm also part of the IIT Research Park. We used to see brilliant projects coming out of India. In fact, when we started the IIT Research Park, it was a very, very meager fund. Today, it is valued close to about $5 billion. The way things have grown, we are accelerating. I think India is certainly in the map to recognize. Now, coming to this technology, technology is really sweeping. I think as the day passes, we see new innovations coming, as he says about ChatGPT. ChatGPT is putting down much of the work of economists, philosophers, and very many areas across the world, because ChatGPT can generate a lot of passages which are even tested for plagiarism. So you can simply produce what you get out of the ChatGPT and you can write an article. So that is the level of problem we are facing today. So technology is fast growing. What is the way to really bring out this technology bridging? I think we had an opportunity in Tamil Nadu. I drafted a Center of Excellence with Siemens. I gave this program 2 years ago to the government and government approved. And then TIDCO participated with us and we have established the Center of Excellence in Tamil Nadu at Tidal Park, which is the second largest center in the world. Next to China, we have built it in Tamil Nadu. So as you are aware, Tamil Nadu is always spent more for the social development. We have done an enormous amount of social investment. So this is another factor which is really building our industries, reaching to the facility. In fact, this is a center which is offering Industry 4.0. Industry 4.0 is the paradigm shift. Unless
people catch up with that, it is too difficult for the industrialization to proceed across the globe. That's the need of the hour, and Industry Revolution 4.0 is what we are getting out of the center which we have created now. If you look at the number of applications what we have built, ranges from simple cloud computing to cyber security, manufacturing excellence, design excellence, and we have brought in artificial intelligence. There's quite a lot of applications we have built in artificial intelligence from Tamil Nadu. So today, I did see the amount of people who are involved in bringing out technology is really accelerating. I did see a lot of youngsters come with a brilliant mind. They have really established things very well. In fact, there is another instance to quote. Bharat Benz CEO, the APAC CEO used to be my batchmate, and he wants to open up Bharat Benz in Gujarat. When he met me, I told him, why don't you come to Chennai? I have taken him to the industry minister, they met. Finally, he decided to open in Chennai. Bharat Benz came. When Bharat Benz came, he started the research and development in Tamil Nadu. When I said Tamil Nadu will be the best place, you have the best minds, you have got an excellent engineering background, our people will do very well. And he has opened it up to start with about 1,400 people he has recruited from Tamil Nadu. After 6 months, I happened to meet him in a party. He has been extremely angry with me. He says, what kind of a boys you have recommended? They are all very silent. They are not talking to us. They are not, I don't see any performance from these children. They are not doing very well at all. I said, be patient, just wait for another 6 months. After 6 months when I met, he has expanded the design hub of Daimler to Tamil Nadu. In fact, now he has recruited more than 2,000 students from Tamil Nadu to expand his program. So what I trying to mean here, our Tamil Nadu, which is the best in industrialization in the country, we have the number of postgraduates are more. We are in par with many of the Western world. Our health indices are good. Our children, because of the social environment, we have a lateral growth. We have got growth of our students and engineers across Tamil Nadu is excellent. So with all this contributes to a very accelerating development in terms of technology. It is silently happening. In fact, when startup industries was discussed, everybody tried to focus on Bangalore. Now the shift has changed. Successful industries have come from Tamil Nadu. So Tamil Nadu is in the real point of, people across India in the world. That's why you see one of our close friend has come as Starbucks CEO. He is from Tamil Nadu. Incidentally, he became the Starbucks CEO. So every day there is one guy or other is shooting up. So now this will change the landscape, and Tamil Nadu is doing well, and Tamils across the world is also doing exceedingly well. I am meeting a lot of people across the world. Their work, whichever field they are able to perform it better. So the opportunity is unbound. The opportunity is to be really accelerated. This can be accelerated, as our VAT Chancellor, Mr. Dr. Vishwanathan said, the acceleration should be given. I think government has to do a lot of investment on research. Research, we are really backward. In 1984, India is in the map of research. We are one among the top nations in Asia. But today, we are behind Saudi Arabia. We are only producing papers. We are not producing patents. We are not working on the patents and research outcomes. So the research outcome is very important, for which government has to spend a lot of money, a lot of effort. That will accelerate, apart from this technology and science, which can also accelerate our research outcomes. Only based out of research outcome, we will have large industries to grow in Tamil Nadu, and which will accelerate our presence across the world. In fact, in terms of economy and urbanization, we are the #1 in India. In fact, everyone talks about Tamil Nadu as a model. After I established a center of excellence in Tamil Nadu at a cost of 290 crores, now
5 states in India is after me to open similar center of excellence in their own state. But this model hails from Tamil Nadu. So we have a lot of proud things about Tamil Nadu. And I think one last thing, people try to think science, the development, how the mankind is going to face. Actually, I must say, Malthusian theory has said about the economic development of India. India is going to die of malnutrition. People are going to die of poverty. But what happened? We have emerged as we came out of the poverty, and our demography dividend has changed our landscape across the world. We have grown phenomenally well. So every time, see, in 1947, the expectancy of a human is about 26 years, but today we are 69 years. So science and technology might give you a fear, joblessness might happen, but this is ultimately going to create a better society and more development. I think cancer research is also personalization of medicine are going to be the standing point for research and development across the world, where India is also participating. There was a time we are only copying, but today we are associating. In fact, our team has gone to Japan to service. I'm one of them who went to help the Japanese prince for developing data sets and processing methods for creating personalization of drug. So the point is, it is very hopeful. Science and technology has to accelerate, and that's not going to stop anybody to lose job. We are going to make many of them more intelligent. In fact, in the shop floor, after the Industry 4.0, what we expect from everyone is not one job. They may be able to do 2 jobs at a time. Say, a fitter can become a setter. He can do 2 jobs or 3 jobs. Because machine takes care of the entire thing, he is going to assist wherever there is a requirement. So all we need to have is increase the skill set and be participative with all the technology evaluation. Thank you very much for this great opportunity. Let me just say a big thank you to all our speakers. Put your hands together for them. I want to sing just 2 lines for you all. I don't speak Tamil, but I can sing Tamil song. This is my favorite song. I sing for my wife. Na 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 na. Yenge and the vanilla, yenge and the vanilla. Kalle kala akiram, mulle malarakiram. Yenge and the vanilla. Mikanandri. இந்த 9வது நிகழ்வு இனிதே நிறைவடைந்தது. இவர்களுக்கு கௌரவிக்கும் வகையில் டாக்டர் கனிமொழி NVN சோமு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இந்தியா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மிஸ்டர் டி நடராஜன் ஹானரரி பிரசிடென்ட் இந்தியன் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் சென்டர் அபுதாபி அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம்.
Successfully, we have completed the session 9. So now it's time for the session 10. Women empowerment through education, entrepreneurship, and employment. So now it's time to invite our chairperson, Dr. Kanimuri N.V.N. Somu, Member of Parliament, India. Speakers, Ms. Jayanti Mala Suresh, entrepreneur, Dubai. Ms. Mariam Shalauddin, entrepreneur, Dubai. Can we hear a good claps? You had a good lunch. Thank you. Ms. Krishna Radhakrishnan, Tamil Nadu Women Entrepreneur Welfare Association, Chennai. அனைவருக்கும் வணக்கம். 9th வேர்ல்டு தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ்க்கு என்னை சீஃப் கெஸ்ட்டாக அழைத்த டாக்டர் விஆர்எஸ் சம்பத் அவர்களுக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே முன்வரிசையில் அமர்ந்திருக்கும் மதிப்புக்குரிய ஜி விஸ்வநாதன் சார் அவர்களுக்கும் எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு, அடுத்த வாட்டி இதை மாதிரி ப்ரோக்ராம் நடத்தும் போது விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு 4 மென்னை கூப்பிட்டு பேசணுன்றதை என்னோடய கருத்தாக இங்கே நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். எங்களை பற்றி நாங்களே எங்களோட எம்பவர்மெண்ட்டை பேசுகிறதுல ஃபன் இல்லை. ஏன்னா மென்னை பற்றி நாங்கள் பேசும்போது ஐ திங்க் விமனை பற்றி 4 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா இன்னும் அதை எங்களுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக இருக்கும்ன்ற ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டை விஆர்எஸ் சாருக்கு நான் இன்றைக்கி வைக்கிறேன். விமன் எம்பவர்மெண்ட் உண்மையிலேயே பெண்களுக்கு கிடச்சிருக்கான்ற மேடையில் இருக்க 4 பேரை நான் கேட்க விரும்புகிறேன். கிடச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு வீட்லையாவது விமன் எம்பவர்மெண்ட் கிடச்சிருக்கா? கிடையாது. இன்னைய வரைக்கும் நம்ம விமன் எம்பவர்மெண்ட் பற்றி காலம் தொற்ற காலமாக பேசிகிட்டு இருக்கமே வழியாக இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அதை அடைஞ்சோமாங்கிறதுல எங்களுக்குள்ளேயே ஒரு சந்தேகத்தை இந்த சமுதாயம் எழுப்பியிருக்கின்றதான் உண்மையான கருத்தை நான் ஃபஸ்ட்டு பதிவு பண்ண விரும்புகிறேன். பட் ஒரு நல்ல சிறந்த எக்ஸாம்பிளாக நான் தமிழ்நாட்டை காட்ட முடியும். பிகாஸ் தமிழ்நாட்டிலேருந்து நான் வந்திருக்கிற காரணத்தினால தமிழ்நாடு எந்த அளவுக்கு விமனோட ஆதிக்கத்துக்கு ஒரு பெரிய பங்கு வகிக்கிறதுன்றது ஒரு சின்ன ப்ரெசன்டேஷனாக இங்கே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இப்போ நடைபெற்று கொண்டிருக்கும் திமுக தலைவர் அண்ணன் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி ஒரு திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல்னால் என்னங்கிறதுல உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், எல்லோருக்கும் எல்லாம் ஈக்வட்டி ப்ளஸ் இன்க்ளூஷன் க்ரைட்டீரியா ஆஃப் த விமன் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாதுங்கிறது தான் எக்கனாமிக் க்ரோத்தாக திராவிட மாடலில் ஒரு முக்கிய பங்காக வகிக்குது. இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் தொன்று தொட்ட காலம் முதலே அது ஆரம்ப காலத்துலேருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த காலத்துலேருந்தே அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கு. பெண்களுக்கு அதிகாரம் இருக்கணும்னா முக்கியமான 3 விஷயங்கள் அதை தான் நம்மளுடைய விஆர்எஸ் சார் அழகாக டாப்பிக்கில் கொண்டு வந்திருக்காரு. விமன் எம்பவர்மெண்ட் த்ரூ எஜுகேஷன், கல்வி, ஆண்டர்பிரினர்ஷிப், தொழில் முனைவராவது, எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பு. இது 3ம் ரொம்ப முக்கியம் ஒரு பெண் மேலே வருவதற்கு என்ற ஒரு முக்கிய தலைப்பை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. எஸ், வெரி மச். இந்த 3 இ இல்லாமல் எஜுகேஷன், ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இல்லாமல் ஒரு விமனால் மேலே வர்றது ரொம்ப அந்த எம்பவர்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப சிரமம்தான். ஒரு நாட்டு வளர்ச்சி என்பது அனைவரையும் உள்ளடக்க வேண்டும். நான் சொன்ன அந்த இன்க்ளூஷன் க்ரைட்டீரியா, ஈக்விட்டி, ஈக்குவலாக எந்த ஒரு
விஷயத்தை செய்யணும்னாலும் அது ஆண் பெண் இரு பாலாரும் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும், இரு பாலாருக்கும் அதில் growth இருக்கிற ஒரு விஷயமா இருக்கணும். எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, ஆண்டர்ப்ரனர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து ஒரு பெண் வந்து வேலைக்கு செல்வது வந்து ரொம்ப நம்ம அவங்க வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிடுறோம். பட் ஒரு ஆணும் பெண்ணும் அதே வீட்டிலேருந்து தான் வேலைக்கு கிளம்பி செல்லுவாங்க. பட் ஒரு பெண் ஒரு வேலைக்கு போகணும்னா காலையில் 5 மணிக்கு எழுந்து அவள் செய்ய வேண்டிய வீட்டு கடமைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு தான் அந்த வேலைக்கு போக வேண்டிய விஷயத்தையும் அவள் இன்று வரை செய்து கொண்டிருக்கிறாள். அது எல்லா பெண்களும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். காலையில் நம்ம வந்து ஒரு 10 மணிக்கு கிளம்புனோன்னா 5 மணிக்கு எழுந்து குக் பண்ணிவிட்டு கிட்ஸை பார்த்துட்டு கிட்ஸுக்கு பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுக்கு பாக்ஸை பேக் பண்ணிவிட்டு உங்கள் பாக்ஸையும் பேக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஓடுறீங்க. பட் மென் பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக எழுந்து நியூஸ் படிச்சுட்டு, எக்கனாமிக் டைம்ஸ் படிச்சுட்டு, பேப்பர் படிச்சுட்டு ஸ்டைலாக கிளம்பி போவாங்க. ப்ராபப்ளி சிகாகோலேருந்து வந்து அவர் வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பிகாஸ் அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல் வேறவாக இருக்கும். ஆனால் இங்கேருந்து போன இந்தியர்கள் தான் அங்கே போய் வேலை செய்வாங்க ஈக்குவாலிட்டியோட. பட் அதே இந்தியர்கள் தமிழில் இங்கே நாட்டில் நம்ம நாட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவாலிட்டியை கொடுக்குறோமாங்கிறதுல வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குன்றத வரப்போகிற ஸ்பீக்கர்ஸ் முன்ன வைப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன் நான். அதே மாதிரி திமுகவின் தொடக்க புள்ளி நீதி கட்சி நிறைய சமுதாய சீர்திருத்தங்களை ஒட்டுமொத்த பார்வையில் வந்து முன்னேற்றணும்னு நினச்சி நீதி கட்சி பெண்களுடைய முன்னேற்றத்திற்கும் முக்கியமாக பெரும் பங்கு அமைச்சது. அதில் முக்கியமான சில விஷயங்கள் நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். முதல் அவங்க போட்ட 2 அரசாணைகள். முதல் அரசாணை பார்த்திங்கன்னா பெண்களுக்கான வாக்குரிமை. முந்திலாம் பெண்களுக்கு வந்து வாக்குரிமை, ஓட்டிங் பவர் கிடையவே கிடையாது. நீதி கட்சி தான் முதல்ல அதை பெண்களுக்காக வழங்குச்சு. 2வது, டாக்டருக்கு படிக்கணும்னா நாங்கள்லாம் கண்டிப்பாக சமஸ்கிருதம் படிச்சுக்கணுன்ற ஒரு விஷயம், அது தேவை இல்லைங்கிற ஒரு விஷயத்தையும் நீதி கட்சி தான் கொண்டு வந்தது. இது 2ஐயும் ஏன் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி ஒரு டாக்டராக நிற்கிறதுக்கும் அதுதான் காட்சி. 2வது, வாக்குரிமை வந்த தொட்டு தான் ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் நான் இங்கே நிற்கிறேன். ஸோ அதுதான் வந்து அந்த நீதி கட்சியின் நீச்சம்தான் இன்றைக்கி நமக்கு வந்து தொட்டு வந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம். இதை ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே வைக்க முடிகிறேன். அதே மாதிரி தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா நிறைய புரட்சிகரமான சட்டங்களை வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் அதை சார்ந்து வந்தவர்களும் ஏற்றி வந்திருக்கிறாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக அவர் வந்து சிஎம் ஆன உடனே போட்ட முதல் 3 கையெழுத்து, கட்டணமில்லா பயணம், பஸ் கட்டணமில்லா பயணம், கிராமத்து பெண்கள் அரசு பள்ளியில் படிக்கிற பெண்களுக்கு வந்து 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் மாதம் உதவித்தொகை. அதே மாதிரி குடும்ப பெண்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கவங்களுக்கு வந்துட்டு உரிமை தொகை, ஊக்கத்தொகையில் உரிமை தொகைன்னு அவங்களுக்கு 1000 rupees அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காகனா விமனை வந்து எம்பவர் பண்ணுறதுக்காக. இந்த எஜுகேஷனை வந்துட்டு 6 to 12 ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறவங்க கண்டினியூ பண்ணணுன்றதுக்காக தான் வந்துட்டு அந்த 1000 rupees மந்த்லி கொடுக்கறது, டு எம்பவர் விமன் த்ரூ எஜுகேஷன். அதே மாதிரி செல்ஃப் விமன் குரூப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது மகளிர் சுய உதவி குழு திட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. அது மூலமாக ஆண்டர்ப்ரனர்ஷிப் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் த விமனும் கொண்டு வந்திருந்தாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்றது வந்து என்னால் முன்வைக்க முடியும். இப்போது ரீசெண்டாக நான் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய எம்பிஸ் அதர் ஸ்டேட்லேருந்து இப்போ தான் எங்கள் ஸ்டேட்டில் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரும், திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு இதெல்லாம் முன்னமே செஞ்சிருச்சுன்னு சொல்லும் போது உண்மையிலேயே அங்கே நான் நிற்கக்கூடிய அந்த தருணம் எனக்கு பெருமையாக ஒரு தருணமாக இருக்கிறது. அன்னைக்கே பெரியார் சொன்னார், பெண்களிடமிருந்து கரண்டையை பிடுங்கி புத்தகத்தை கொடுன்னு. அது எவ்வளோ ட்ரூங்கிறத வந்துட்டு முன்னே பேசிய விடுதலையோட பத்திரிகையாளர் ஒத்துக்குவார். ஒரு தேசத்தின் வளர்ச்சி பெண்களின் கைகளில் தான் உள்ளது. அவர்களின் அதிகாரம் பெற திமுக ஆட்சி காலத்தில் அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. திராவிட மாடல் ஆட்சி என்பது அனைவரையும் உள்ளடக்கியதாகும். பெண்களை தவிர்த்துவிட்டு எந்த திட்டம் தீட்டினாலும் அது பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஆகியோரின் கண்களான சமூக நீதி, திராவிட மாடல், இதை கொண்டு பல மேம்பாட்டு திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு குறிப்பாக பெண்களுக்கு குடும்ப சொத்தில் பெண் உரிமை, சம உரிமை, அரசு வேலைகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 30% 40% அதிகரிப்பு, மூவலூர் ராமாமிர்தர் அம்மையார் திருமண உதவி திட்டம், ஈவேரா நாகம்மை அம்மையார் நினைவு மகளிர் இலவச பட்டப்படிப்பு திட்டம், சத்தியவாணி முத்து அம்மையார் இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம், பங்காரு அம்மைகளார் மகளிர் குழுக்கள் திட்டம், இப்படி பல திட்டங்களை வந்து வாங்கிட்டு இருக்காங்க.
பெண்களுக்காக. அதே மாதிரி 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி பார்த்திங்கன்னா பெண்களின் கல்வி அறிவு விகிதம் வந்து 73.44% இருக்குது இந்தியாவில். அதில் இந்தியாவில் வேலை செய்யும் பெண்களின் எண்ணிக்கை வந்து தமிழக மாநிலத்தில் தான் வந்து முதல் இடத்துல இருக்கிறோம். இதுவும் வந்து திராவிட மாடல் அரசு ஒரு மிகப்பெரிய வெற்றி என்று கூறி மற்ற அனைத்து பேச்சாளர்களையும் அவர்கள் பார்வையில் விமன் எம்பவர்மெண்ட், எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி கூறுமாறு அனைவரும் அழைக்கிறேன். முதல் ஸ்பீக்கராக மிஸ்ஸஸ் ஜெயந்தி மாலா சுரேஷ், ஆண்டர்பிரினர், துபாய் அவர்களின் கருத்துக்களை முன்வைக்குமாறு அழைக்கிறேன். உலகத்தில் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும், அமீரகத்தில் வாழும் தமிழ் மக்களுக்கும், என் தாய்மொழியாம் தமிழுக்கும் முதற்கண் எனது வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஜெயந்தி மாலா சுரேஷ் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறேன். விமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேச வந்திருக்கோம். இங்கே ஆர் வி எம்பவர்ட் அப்படின்ற ஒரு கொஸ்டினை கேட்டாங்க. வி ஆர் ட்ரூலி எம்பவர்ட் அண்ட் ராதர் வி ஆர் ஓவர் பவர்ட் அப்படின்றது என்னோட கருத்து. ஐ பெக் டு டிஃபர் ஹியர். ஏன்னா பார்க்க போனீங்கன்னா இன்னைக்கு ஐ திங்க் இங்கே ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தான் தமிழ் தெரியாது. நீங்கள் தமிழில் பாடிட்ட தொட்டு நான் தமிழ்லேயே பேசலான்னு டிசைட் பண்ணிட்டேன். மிஸ்டர் லோகி நாயுடு அவர்களே, இங்கே எல்லாருக்கும் தமிழ் தெரியும் இல்லையா? ஏன்னா மிஸ்ஸஸ் மரியம் சலாவுதீன் இஸ் கோயிங் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ், ஸோ ஐ ப்ரிஃபர் டு ஸ்பீக் இன் தமிழ். ஏன்னா எந்த ஒரு கருத்தையுமே நம்ம தாய்மொழியில் சொல்லும்போது அது வந்து ரொம்ப சவுண்டாக ஆணித்தரமாக போய் பதியும் அப்படின்றது தான் உண்மை. ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா நான் இந்த துபாய் அப்படின்றது வந்து என்னை வாழ வைத்த நாடு, நான் வாழ வந்த நாடு, என்னை வாழ வைத்த நாடு. இந்த நாட்டோட ரூலருக்கு வந்து இஸ் a great visionary leader. இந்த நாடு வந்து இன்னைக்கு உலகத்தில் வந்து 2வது சொர்க்கத்தை ஷேக் முகமது அவர்கள் உருவாக்கி இருக்கார்கள். அவர் வந்து ஐம் ஆர்டன் ஃபேன் ஆஃப் ஷேக் முகமது. இஸ் a லீக்வான் ஆஃப் மிடில் ஈஸ்ட். இந்த ஊரில் நான் 26 வருடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த சக்ஸஸ்க்கு என்ன காரணம் தெரியுமா? இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 9 மினிஸ்டர்ஸ், UAE மினிஸ்டர்ஸ் ஆர் லேடிஸ் மினிஸ்டர்ஸ். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா இன்னைக்கு 90% ஆர் விமன் எம்ப்ளாயீஸ். The one who report to our prime minister, directors, they work till 8:30 வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு போவாங்க. அப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் எழுந்து நின்று அவங்களுக்கு ஐ தேங்க்யூ ஃபார் சர்விங் மை கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மேலும் ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்த என்ன, அதாவது இந்த அமீரகம் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோக்கல்ஸில் எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஜான்சி ராணி ஃப்ரம் இந்தியா அப்படின்வாங்க, த வாரியர் ஃப்ரம் இந்தியா. அதாவது அந்த வெல்ஃபேரில் போய் நான் யாராவது ஒரு இந்தியனோ தமிழனோ பாதிக்கப்பட்டா போய் அந்த அரசாங்கத்தோடையும் எல்லாரோடையும் போய் நின்று சண்டை போடுவேன் ப்ராக்டிக்கலாக அவங்கள ரிலீவ் பண்ணுறதுக்காக. அதனால் வந்துட்டாங்க ஜான்சி ராணி. அவங்களுக்கு தெரியாது நம்ம தமிழ்நாட்டில் வேலு நாச்சியார்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்றது தெரியாது. அதனால ஜான்சி ராணின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஏன் இப்போ நம்ம VIT ஜி விஸ்வநாதன் அவர்கள் கூறினார்கள், இவங்க வந்து ஜெயந்தி மாலாக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் வாயே பேசாதவர், இவர் வந்து எனது தாயை நினைவு கூறுகிறார் அப்படின்னு சொன்னார். அவங்க அம்மா அதிகம் பேசுவார்களாம், அவங்க அப்பா கம்மியாக பேசுவாங்களாம். அதாவது சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப அன்பும் அறிவும் அதிகமாக இருக்கவங்க தான் அதிகமாக பேச முடியும் அப்படின்றது என்னோட கருத்து. எல்லாரும் இதை ஒத்துக்கிறீங்களா? அதுக்காக அவர் சொல்லலாம், இல்லைங்க நிறைகுடம் தழும்பாது அப்படி கூட சொல்லிட்டு போகலாம். ஆனால் இன்னைக்கு இவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வந்திருக்கிறதுக்கு தாய் இல்லாமல் அவர் இல்லை. தாய் இல்லாமல் அதே போல இந்த விழா நாயகன் டாக்டர் VRS சம்பத் ஒன் மேன் ஆர்மின்னு சொல்வேன். நான் சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம் துரைமுருகன் அவர்கள் கூறிவிட்டு சென்று விட்டார்கள். ஒரு அரசாங்கம் செய்ய தவறியதை தனி மனிதராகிய VRS சம்பத் அவர்கள் செய்தார் இந்த தமிழுக்காக. அவருக்கு ஒரு ஓங்கி ஒரு கரகொலியை எதிர்பார்க்கிறேன். அவர் மட்டும் என்ன, தாய் இல்லாமல் சம்பத் கிடையாது. அவரோட இவரோட பெருமை தான் எல்லாரும் பேசிட்டு போனாங்க. அவங்க தாயார் யார் என்றால் 103 வயது வாழ்ந்தவர்கள், ஹைலி லிட்ரேட் உமன். அந்த காலத்தில் முதல் பட்டதாரி, அவங்க கிராமத்தில் முதல் ஓட்டுரிமை போய் போட்டவங்க, அவங்க முதல் கவுன்சிலராக நின்னவங்க. அவ்வளோ பெரிய பெருமை மிகுந்த ஒரு தாயாருக்கு அவரால் உருவாக்கப்பட்டவங்க தான் இங்கே இருக்க அத்தனை மென்னுமே. யாருமே இதை மறுத்து சொல்ல முடியாது. தாய் இல்லாமல் நீங்கள் யாரும் இல்லை. யாராவதுக்கு மாற்று கருத்து இருக்கா? அங்கே வி விமன் ஆர் டோட்டலி எம்பவர்டு. ஒரு தாய் கொடுத்த
யாராவது டிஃபர் பண்ணுங்களேன் இதில். நீங்கள் எல்லாருமே வந்து உங்க தாயின் அன்பினாலும் அறிவினாலும் வளர்க்கப்பட்டவர்கள் தான். ஆண்கள் இன்னைக்கு ஜெயிச்சு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் பண்ணும் தியாகம். அதாவது பெண்களை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன சிரிக்கிறாரு, ஒரு வேந்தர் கல்விக்கோ, அவர் கல்விக்கு அரசர், அவர் இதை மறுக்க முடியாத ஒரு உண்மை என்ன தெரியுமா? இன்னைக்கு எந்த எஜுகேஷனில் போங்களேன், ஹையஸ்ட் பாசிங் வந்து விமன் தான். அந்த பாசிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கனாலும் அதே மாதிரி ஸ்கோரிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கனாலும் ஹையஸ்ட் ஸ்கோர்ஸ் எடுக்கிறவங்க விமன் தான். எல்லாத்துலேயும் விமன் தான் அந்த எஜுகேஷனில் தே ஆர் எக்ஸலிங். எங்கே காண போகிறாங்க தெரியுமா? கல்யாணம் ஆன உடனே அந்த கணவனுக்காக செய்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு தியாகம், அங்கே தான் அவங்க தோத்து பார்க்கல, ஜெயிக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து இல்லாட்டி உங்கள் குழந்தைகள் எல்லாம் அடுத்த சந்ததியை உருவாக்குகிறவர். If a man is educated, only a man is educated. When a lady is educated, the whole family is educated. இதுதான் மறுக்க முடியாத ஒரு உண்மை. இங்க இருக்க அனைத்து ஆண்மகனுக்கும் நல்ல படித்த அறிவாளியான பெண்மகள் தான். உங்கள் வெற்றிக்கு பின்னால் அந்த பெண் தான் இருக்கிறாள். இதுதான் மறுக்க முடியாத உண்மை. இதுதான் ட்ரூ எம்பவர்மெண்ட். இதுதான் விமனோட விஸ்டம். எந்த வீட்லையும் போய் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ற தியாகம் தான். அதாவது விமன் ஆர் வந்து கடவுளால் ஓரவஞ்சனையாக படைக்கப்பட்ட ரேஸ் தான் இந்த பெண்கள். அதாவது போடும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஜீனை நமக்கு போட்டு தான் படைச்சிருக்காரு. ஷீ இஸ் மல்டி ஃபேசட்டட், மல்டி டேலண்டட். பார்த்தீங்கன்னா மென்லாம் ஒன் அட் அ டைம். விமன் அப்படி கிடையாதுங்க. அடுப்பில் வந்து கேஸில் ஏதோ ஏற்றிருப்பாங்க, அந்த இது பக்கத்தில் டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுவாங்க, ஹஸ்பண்டுக்கு அவங்க ஆஃபீஸ் அப்பாயின்மெண்ட்டை ரிமைண்ட் பண்ணுவாங்க, பொண்ணுக்கு ஹோம் ஒர்க்கை ரிமைண்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு பார்லிமெண்ட்டுக்கு போவாங்க. அதுதாங்க பெண்கள். ஸோ பெண்கள் வந்து இந்த நாட்டின் கண்கள் அப்படின்வாங்க. இந்த நாடு மட்டுமில்லை, எந்த நாடு ஜெயிக்க வேண்டும் என்றாலும் பெண்கள் தான் உலகத்தின் கண்கள் அப்படின்றது எனது ஆணித்தரமான கருத்து. எல்லாரும் வந்து அதாவது அந்த காலத்துல ஆண்டர்பிரனர்ஸ் எடுத்தீங்கன்னா கூட ஆண்மகனுக்கு பொருள் மட்டும்தான் ஈட்டு கொண்டு வந்து தர தெரியும். சேர்த்து வைத்தவர்களாம் மனைவிகள், தாய்கள். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பருப்பு பெட்டிலையும் அரிசி பெட்டிலையும் எடுத்து சேர்த்து வச்சாங்க. பொருளாதாரத்தை நிர்வகித்தது தாயும் மனைவியும் தான். அந்த அதுக்கு அவங்க தான் ட்ரூ ஆண்டர்பிரனர்ஸ். அவங்க வந்து பேக் சைடு எடுத்துக்கிட்டு மென்ன முன்னாடி இருக்க வைப்பாங்க. அவர் கூட போய் சொல்வார் கருத்து சபையில், உள்ளே போய் கேட்டுப்பார், ஏமா இதை சொல்லலாமா அப்படின்னு போய் சமையல் அறையில் மனைவி கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு வெளியே சொல்கிறது ஆண்மகன். ஆக்சுவலாக அரசாள்றது பெண் தான். அது வீடாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அந்த தவத்தில் பிறந்தவர்கள் இங்கே இருக்க எல்லா பெண்களும் எவ்வளோ தியாகம் பண்ணுறீங்க. ஏன்னா வந்து சர்ஃப் எக்ஸல் ஆட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கரை நல்லது அப்படின்வாங்க அந்த ஆட்ல. அதே மாதிரி உங்கள் தியாகமும் நல்லது. ஏன்னா வந்து அந்த தியாகத்தால் தான் அடுத்த சமுதாயத்தை உருவாக்க முடியும். ஒரு பெண் என்பவள் முதலில் தாயாக இருக்க வேண்டும், நல்ல சகோதரியாக இருக்க வேண்டும், அதுக்கப்புறம் ஒரு நல்ல மனைவி, அப்புறம் வந்து நாட்டுக்கு போங்க சேவை செய்யறதுக்கு. இதெல்லாம் ஃபில் பண்ணாமல் போனீங்கன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் எனிபடிஸ் நேம் ஹியர், மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி ரொம்ப அற்புதமான ஒரு லேடி, ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்தாங்க பாலிடிக்ஸில். எங்கே கோட்டை விட்டாங்கன்னா மகன்களை வளர்ப்பதில். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு சிறந்த தாயாக இருக்கணும். அதெல்லாம் மீறி தான் வந்து ஒரு பப்ளிக் லைஃப்ன்றதுக்கு போகணும். அதே மாதிரி இந்த 9 லேடி மினிஸ்டர் யூஐயில் இருக்காங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, விஐடி விஸ்வநாதன் ஐயா அவர்கள் பேசும்போது சொன்னாங்க 33% இருக்கான் எங்கள் இந்தியாவில், இன்னும் ஃபில்லப் ஆகலை. இந்தியா அடுத்த குரோத்தை பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த 33% ஃபில்லப் ஆகணும். ஏமா மாலினி அந்த மாதிரி ஒரு டெக்கரேட்டிவ் ஆர்டிகல்ஸை கொண்டு வந்து எம்பி ஆக்காதீங்க தயவுசெய்து. பயம் உங்களுக்குலாம். எங்களை மாதிரி பெண்மணிகள் அங்கே வந்தால் ஐம் ஆர்டன் ஃபேன் ஆஃப் ஒரு இப்போ வந்திருக்காங்க ஒரு எம்பி, அதாவது திரிணாமுல் எம்பி மிஸ் மஹுவா மொய்த்ரா. எத்தனை பேருக்கு அவங்கள தெரியும்னு தெரியாது. ஐம் ஆர்டன் ஃபேன் ஆஃப் ஹர். என்னோட க்ளோன்டு வெர்ஷன் மாதிரி இருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரசாங்கத்தை அவ்வளோ புதுசாக வந்த ஒரு எம்பி அவங்க பேசும்போது யாருமே ஒரு ஆண்மகன் கூட அந்த பார்லிமெண்ட்டில் அந்த மாதிரி பேச முடியாதுங்க. ஃபாசிசம் பற்றி, அப்புறம் அவங்க எடுத்த சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா disdain of human rights, identification of enemies and scapegoats as a unifying cause, supremacy of the military, rampant sexism, controlled mass media. மாஸ் மீடியான்றதை க்ளோஸ் பண்ணியிருக்கு இந்தியாவில். அதை பற்றியெல்லாம் ஒரு லேடி எம்பி அவ்வளவு, அதாவது எப்படி என்னோட க்ளோன் வெர்ஷனாக அவங்கள நான் அங்கே பார்க்குறேன். அந்த மாதிரி மிஸ் மொய்த்ரா மாதிரி எம்பிஸ் வரணும்.
பார்லிமெண்ட் உள்ள. அன்னைக்கு தான் இந்தியா சுப்ரீம் நாடாக மாற முடியும். ஒரு வல்லரசாக மாறணும்னா இந்த பெண் சக்தி அவசியம் தேவை அப்படிங்கிறத நான் இங்கே வலியுறுத்துறேன். அது மட்டும் இல்லை, அவங்க அந்த அப்சஷன் வித் எதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் சப்ஜெக்ட்ஸோ அதெல்லாம் எடுத்து பேசினாங்க மிஸ் மொய்த்ரா. பார்த்தீங்கன்னா அப்சஷன் வித் நேஷனல் செக்யூரிட்டி, ரிலிஜன் அண்ட் கவர்மெண்ட் ஆர் இன்டர்வைன்ட், அது இன்டர்ட்வைன் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இவ்வளோ தெளிவாக கார்ப்பரேட் பவர் இஸ் ப்ரொடெக்டட், லேபர் பவர் இஸ் சப்ரஸ், அவ்வளோ தெளிவாக அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் வந்து அவ்வளோ பேரும் ஸ்பீக்கர் சபாநாயகர் எல்லாரும் அவங்கள சப்ரஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ தெளிவாக பேசுவாங்க. விமன் ஆர் ஃபியர்லெஸ், விமன் ஆர் பவர். இந்த விமன் பவர் இருந்தால் தான் எந்த நாடுமே ஜெயிக்க முடியும் அப்படின்னாங்க. சரி, இப்போ என்னோட டைம் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் அகெயின், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இங்கே இருக்க வெற்றி பெற்ற ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் பின்னால் பெண்மணி இருக்கிறாள் என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா? அது மட்டுமல்ல, எந்த வெற்றி பெற்ற நாட்டுக்கு பின்னாடியும் பெண்கள் தான் இருக்கிறார்கள். எங்கள் யுஏஏ பார்த்து இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டும். வல்லரசாக வேண்டும் என்றால் இந்த பெண் சக்தி தேவை. ஸோ வி விமன் ஆர் ரியலி எம்பவர்ட், ராதர் ஓவர்பவர்ட். வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். த ஒன் மேன் ஆர்மி டாக்டர் விஆர்எஸ் சம்பத், கல்விக்கோ வேந்தர் விஸ்வநாதன் அவர்கள், அப்புறம் மேலும் இங்கே எல்லாரும் ரொம்ப நல்லா பேசினாங்க. மிஸ்டர் ஆறுமுகம் ரொம்ப அருமையாக பேசினார். அவர் கருத்தெல்லாம் ரொம்ப அருமையாக பதிவு பண்ணார். நிறைய ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப அழகாக பேசுனீங்க. இந்த மாநாடே வந்து ஒரு தனி கலை. அதாவது இந்த மாதிரி தமிழர்களுக்கு, நான் ஒரே ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன், தமிழர்களுக்கு அப்படின்னு இப்படி ஒரு எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் உருவாக்குனவர் வந்து சம்பத். இன்னைக்கு நிறைய கான்ஃபரன்ஸ்லாம் இவரை ஃபாலோ பண்ணி சமிட்னு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பட் எதாக இருந்தாலும் இவர் பீட் பண்ண முடியாதுன்றத ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன். இவர் தான் முன்னோடி. எதுக்கும் ஒரு முன்னோடி இருக்கணும்ல, இவர் தான் அந்த முன்னோடி. அது மட்டும் இல்லை, பெரிய பெரிய மீடியாவில் எடுத்திங்கன்னா கூட பாகுபலி, அது பார்த்தீங்கன்னா கூட இன்னும் பெரிய லிங்கெல்லாம் தூக்கிட்டு போவாங்க. கடைசியில் நின்ன கேரக்டர் யாரு? ராஜமாதா. அந்த ஒரு கேரக்டர் தான் இங்கே எல்லார் மனசுலேயே நின்று இருக்கும். அதே மாதிரி சும்மா அதிர்தில்லைன்னுவார் யார்? ரஜினிகாந்த். படையப்பால வருவாங்க நம்ம நீலாம்பரி, 2 நிமிஷம் இப்படி வருவாங்க, படையப்பாவே காலி ஆகிடுவார். ஓகே, அதை மாதிரி ஒரு விமன் பவர். ஸோ விமன் பவர் என்றைக்குமே வந்து தி பவர் ஆஃப் த வேர்ல்ட். ஐயோ, அபுபக்கர் அவரை மறந்துட்டேன். நேற்று எனக்கு வந்து வெறும் 18 வயசுனாரு. கண்டிப்பாக இந்த எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைண்ட், இந்த ஹார்ட்டு, இந்த பாருங்கள், சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதில்லைன்னுவாங்க. கைகள் பழுதுபட்டாலும் என்னோட டாக்டர் கிட்ட கேட்டுக்கிட்டேன், எப்படி பொசிஷனில் வச்சா நான் அப்படி போய் மேடையில் பேச முடியும், ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ ஹேண்டிகேப் பர்சன், இப்படி நின்று பேசக்கூடாது அப்படின்னு கற்றுக் கொடுத்தார். இப்படி வைங்க மேடம், 1 hour நான் இது இப்படி இருக்கலாமான்னு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அபுபக்கர் அவர்களுக்கு எனது நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா எனக்கு 18 வயது, அவருக்கு 20 வயது என்று எங்கள் வயதை ரொம்ப கம்மி பண்ணி இந்த எனர்ஜிக்கு எப்பவுமே இளமை. அதாவது பெண் என்றாலே புதுமை, இனிமை, இளமை, இவள் அனைத்தும் சேர்ந்தவர் தான் பெண். பெண் வந்து பெண் சக்தி வந்து இன்னைக்கு ஈக்குவல் பவர் டு த பிரெயின் பவர் டு த மென். அதனால 51% பிரெயின் பவரில் பார்த்தீங்கன்னா மென், 49% இஸ் விமன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எழுதுறது ஒரு ஆணாக இருக்கும், கொஞ்சம் மாற்றி எழுதலாம். எப்படி இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். என்னை உருவாக்கின சிற்பி எனது தந்தை, அதனால் அதற்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். சம்பத் வந்து ரொம்ப குறைந்த அவகாசம் கொடுத்துருக்கிறார். இல்லாட்டி என் மனசை வந்து திறந்து வெளியே கொட்டணும்னு ஆசை. நான் ப்ரிப்பேர் பண்ணிலாம் வரமாட்டேன், மனசில் இருக்கிறத கொட்டிடுவேன். உங்கள் முன்னாடி என் மனதை திறந்து, அதாவது கொடுத்த சில சந்தங்களில் என் மனதை நீங்கள் அறிய கொடுத்ததற்காக நன்றி விஆர்எஸ் சம்பத் அவர்களுக்கு. இந்த எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் தொடர்ந்து நடக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும். உங்கள் கூட நாங்கள்லாம் பயணிக்கணும். சம்பத் வந்து பெண்களை மதிக்க தெரிந்தவர். ஸோ இஸ் அவர் டாக்டர் விஸ்வநாதன் ஐயா அவர்கள், அவரும் வந்து பெண்களை மதிக்க தெரிந்தவர். இங்கே இருக்க அனைவரும் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் உங்கள் கூடலாம் இன்ட்ராக்ட் பண்ணலை, அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ணேன். ஸோ அனைவருக்கும் நன்றி. இங்கே கூடியிருக்க எங்கே ஒரு பலத்த கரவொலியை எதிர்பார்க்குறேன். ஃபஸ்ட்டு லேடிஸ்பா, நெக்ஸ்ட் டைம் வந்து மென் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு காரணம் வந்து ஆண்கள் தான். முதல் காரணம் எனது தந்தை, அதற்கப்புறம் என் கணவர், அவர் தாயுமானவர். என் குழந்தையை அவர் பத்திரமா பார்த்துக்கிற தொட்டு தான் நான் பப்ளிக் லைஃப்பில் வர முடியுது. ஸோ எனது கணவருக்கும் நான் இந்த தருணத்தில் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். அதே மாதிரி துபாய் தமிழ் சங்கத்தில் நான் மட்டும்தான் பிரசிடென்ட். என்னை சுற்றி இருக்க 9 போர்ட் மெம்பர்ஸ் மென். ஐ ஹவ் க்ரோன் பிகாஸ் ஆஃப் தெம். அதனால் இந்த சமயத்தில் ஆடவரை போற்றுவோம். ஆடவர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. உங்களால் நான், உங்களுக்காக நான்.
தேங்க்யூ ஜெயந்தி மாலா. தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு ஸ்டைலாக எம்ஜிஆர் மாதிரி பேசி உட்கார்ந்ததுக்கு மிகவும் நன்றி. விமன் வந்து ஓவர் பவர்டுன்னு சொல்லியிருக்கிறீங்க. ப்ராபப்ளி அது துபாயில் இருக்கலாம், பட் ஸ்டில் இன் இந்தியா we need the bill to be passed in the parliament. Now I call upon Ms. Mariam Salahuddin, entrepreneur Dubai, for her views. Bismillah ar-Rahman ar-Rahim. Assalamu alaikum. May the peace and blessings of the Almighty be on all of you. நேற்று வந்து சார் வந்து எல்லாரையும் திருன்னு சொன்னாலும் இப்போ நான் திருன்னு முழிக்க தேவையில்லை. ஸோ குட் ஃபார் மீ. ஸோ பட் ரியலி ஐம் ஆனர்ட் டு பி ஆன் த ஸ்டேஜ். ஜெயந்தி சொன்னாங்க நான் வந்து இங்கிலீஷில் பேசுவேன். ஐ வில் டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பீக் இன் இங்கிலீஷ் பிகாஸ் தெர் ஆர் dignitaries ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா and they requested me to do it. So please forgive me if I do speak in English and Tamil because that's anyway my language. So Kanimuli ma'am said that are you really empowered? To be honest, in my household, yes, I am empowered. In fact, I asked my father, what is this empowerment? Yeah, we got you married in 28 years back, so you're already empowered. I said, how? Yeah, you say what your husband should eat. You say what your husband should wear. You keep his shoes and you keep his socks. So whatever the poor guy is doing, it's because of you only. So you're already empowered. But having said that, and jokes apart, in my family, definitely, be it my father, my brothers, my husband, my son-in-laws, they have all empowered me. And I think we in this place have been empowered. But like Kanimuli ma'am said, there is a group of women, I would say a large percentage of them, not only in India, ma'am, but many parts of the world as well, who are very underpowered because of what they have to go through. Now, to sum it up, I mean, although it has to be in the end, I would like to say it from the beginning, the empowerment is there, but the recognition is not there. That's what I feel. All of you are empowered by the men, by the women, but it's not recognized. Fortunately for the social media, it has been, it's going the round that women are being empowered. They are so much educated that they can talk about intrinsically how you can live your life for a betterment of your own self. I mean, it's not just about health, it's also mental health. So having said that, why should it be empowered? Why should women be empowered? Please don't look at yourselves. We're looking at the people who are underprivileged. As ma'am said, the amount of the laws that the government, our government, Tamil Nadu government has brought for us has been tremendous. But if you've seen around the world, there are some people who don't have that kind of laws being brought. And there is. So why should they be empowered? So normally if I ask all of you, why should a woman be empowered? You would actually say, because if the husband passes away or if she gets divorced. But what if they're living together, the husband and wife are living together, why shouldn't it be empowered? So as Jayanti said, some of them do tell you, okay, this is your office appointment, go there, don't forget it, okay? And having an empowered wife also means you can make better decisions on your financial matters. I'm sure a lot of financialists will also tell you about that. So don't hoard the gold, please help your husband with the business, as one of the participants here said it. So I've seen in my life, there are people who have been with me on my journey as my helpers and as school workers, as teachers and things like that. So why do they have to be empowered? Because if they have to help their husband. I know a person whose husband is actually blind. So he cannot actually work. Whatever you said about him, he cannot do the work. So she has to be empowered to do work, or to help him support to get these kind of benefits which the country has given. Now, if these laws don't reach the normal women, how do you expect them to be empowered? So Ada ma'am said, you have to empower the women. And the message when reach ahana, and aalkalku reach ahana, adu eppadi reach ahana? Through education, absolutely through education. Okay? Entrepreneurship, maybe a few years back, some people did come to me and they said, ma'am, we are giving zakat. You know, it's a definite tax by any Muslim who is earning to give tax. Now, in the tax, எப்படி யூஸ் பண்ண முடியும், இந்த ஜகாத்தை எப்படி யூஸ் பண்ண முடியும், or சதகாவை எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, you can give it to a woman, no problem.
But what happens to it? It just gets, spent. It gets spent on your household or medicines or things which they need on a day-to-day life. But if you empower them with that entrepreneurship, like you said, for either tailoring machines, a small business thing. Some people do idli kada. So they are able to use those initial setup startups to make their life better, to make their children's life better. Sometimes, even in Dubai, even in other countries, if you see the male is working, but when the female also works, the lady also works, what happens then? The double income actually helps them to give a better sort of education, or a little bit more better lifestyle in their setting. That's the truth. I think all of you know that. And I've seen a few women who've done that. So just going ahead. So entrepreneurship is what I was talking to you about. You said a small, it does not have to be 30 lakh rupees. It can be as simple as 3,000 dirhams, which is what I have contributed to a couple of people. What happens is they just got smaller units set up. I think speakers before yesterday, they said, we can collaborate with like 10 women and have them set up a small shop. Why not? Okay, in the empowerment, as ma'am said, yes, the educated women definitely are empowered. Of course, we're also still under-recognized. Not in my home, though. So, but still. And as Jayanti said, she's overpowered. So she definitely is. So, and thanks to your husband, he has definitely helped you with that, and your father, who I've not met. So I think this is a great opportunity to all of you, that in your own ways and in collaboration, please do empower women, because it enhances your life as well. It's a yin and yang. Am I right? If I'm mistaken, please correct me. The yin and yang is supposed to help each other, not to be opposites of each other. Although normally in Chinese character, you'll see a black and a white. You will see that it's together, and it's in that shape, that it supports each other. So I think this is what we should do. And again, I would like to say, we are empowered, ladies, more than you know. But recognition is what we are looking for. So I request the women as well as the man to empower the women by recognition more than anything else. And having said this, Ramba, thank you. In the Vaipukku Ramba Nandri. Thank you, Sampath sir. And thank you very much for this lovely conference. And inshallah, the Almighty bless you all to keep it more and many more years to come. Ameen. Thank you. Thank you, Madam Mariam Salahuddin, for talking about Embrace Equity as this year's International Women's Day theme. I call upon Ms. Krishna Radhakrishnan, Tamil Nadu Women Entrepreneur Welfare Association, Chennai. Over to Madam. உலகளாவிய பொருளாதார உச்சி மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். தமிழ் வணக்கம், அன்பு வணக்கம். மேலும் இந்த நிகழ்வினை முன்னெடுத்து இன்று இவ்வளவு பேரை பல நாட்டிலிருந்து வருகை பெற வைத்த திரு சம்பத் சார் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள், மனமார்ந்த நன்றிகள். இந்த நேரத்தில் நான் இன்னொன்னையும் சொல்லிக்க ஆசைப்படுறேன். இந்த ப்ரோக்ராம் நடக்கும்போது நான் வரணுமா வேண்டாமா அப்படின்னு இரண்டு மனதோடு இருக்கும்போது வேந்தரையா சொன்னாங்க, இல்லைம்மா உங்களை மாதிரி பெண்கள் நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத வெளியே கொண்டு வந்தால் தானே அது விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களோட கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்துக்கோங்கன்னாங்க. ஸோ இன்றைக்கி நான் வர்றதுக்கு காரணமாக இருந்த சம்பத் சார் அவர்களுக்கும் கவிக்கோ விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த என் நன்றிகள். என்னை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நான் கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன். சாதாரணமாக ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்த பொண்ணு. எங்களோட படிப்பு எல்லாமே எங்கள் ஊரோடு சேர்ந்து தான் இருந்தது. தூத்துக்குடியில் நான் கல்லூரி படிப்பு முடித்தேன். கணவரோட ஏறத்தாழ 9 வருடங்களில் ஒரு 18 வீடு மாறி இருக்கிறேன். பையன் 9th படிக்கிறதுக்குள்ளே ஒரு 13 ஸ்கூல் மாறி இருக்கிறோம். அவ்வளோ இடங்களில் நான் இந்தியா முழுசும் சுற்றி சென்னையில் பசங்க படிப்புக்காக இருக்கும்போது
நான் ஒரு ஃபேக்ட்ரி போடுறதுக்கு முன்னேற்பாடு பண்ணும்போது அந்த ஃபேக்ட்ரி போடும்போது உள்ள சிரமங்கள் சிக்கல்கள் அது மட்டும்தான் நான் வந்து மகளிர் தொழில் முனைவை வந்து முன்னெடுக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. மகளிர் தொழில் முனைவு அப்படின்னும்போது நான் முன்னெடுக்கும் போது என்கிட்ட வந்து ஒரு பெரிய அதிகாரி சொன்னாங்க, 10,000 ரூபாய் கொடுத்தா போதும், ஆடிட்டர் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவாங்க, நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கு உடன்படலை. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு குடும்ப தலைவி, எனக்கு வந்து எந்த விவரங்களும் தெரியாது. ஸோ அப்படி வந்து யார்கிட்டயோ 10,000 ரூபாய் கொடுத்து நான் மறுபடியும் ஒரு சீட்டில் உட்காந்து நிர்வாகம் எப்படி என்னால் பண்ண முடியும்? அதனால் ஏறத்தாழ 3 மாதங்களும் எந்தவித யாருக்கும் எந்த கையூட்டும் கொடுக்காமல் நானே எல்லா இடத்துக்கும் அலைந்து திரிந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நேர்த்தியாக பின்பற்றி என்னோடய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை நான் தொடங்கினேன். நான் ஒரு பிஹெச்எலோட மெயின் வெண்டர். ஸோ எங்களோடு சேர்ந்து நாங்கள் இன்னொரு 52 பெண்கள் அந்த தொழில் முனைவுக்கு முன் வந்தோம். காரணம் எல்லாருமே வந்து அவங்க சுய தொழிலாக ஆண்களுக்கு பின் இல்லாமல் பெண்களே முன்னின்று நடத்தினது தான் அதில் ஒரு சிறப்பு அம்சம். ஏறத்தாழ எங்களோட உறுப்பினர்களாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து 21,000 பெண்கள் எங்களோட உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு 15 பெண்கள் சேர்ந்து இதை வந்து ஒரு சேவை மனப்பான்மையோடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 90,000 பெண்களுக்கு கல்லூரி மாணவிகள் உட்பட தொழில் முனைவுன்னா என்ன, பயிற்சி எத்தனை பயிற்சிகள் கொடுக்க வேண்டுமோ அத்தனை பயிற்சிகளும் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏறத்தாழ ஒரு 90,000க்கு மேலே வந்து பயன்பெற்றிருக்காங்க. தமிழ்நாடு முழுதும் நாங்கள் இதை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ எல்லாம் பேசினாங்க, நாங்கள் ஆண்களை விட சிரமப்பட்டு வெளியே வரோம், அதெல்லாம் ஒன்று. திறமை உள்ள பெண்களால் மட்டுமே நல்ல ஒரு முன்னெடுப்பு எடுக்க முடியும். அதுக்கு தேவையான 3 காரணங்கள் அதை வந்து இன்னைக்கு தலைப்பாக கொடுத்துருக்காங்க. விமன் எம்பவர்மெண்ட் த்ரூ எஜுகேஷன், என்டர்பிரினர்ஷிப், எம்ப்ளாய்மெண்ட். இதை தாண்டி வந்து பெண்கள் முன்னேற்றத்திற்கு எந்தவித காரணங்களும் இருக்க போவதில்லை. எங்களோட சேர்பர்சன் சொன்னாங்க, நம்ம இந்த 3 கீ நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு. இந்த 3 கீயில் நீங்கள் 1 by 1 ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்தீங்கன்னா சக்ஸஸை தவிர வேறு எதுவும் கிடையாது. அந்த 3 ஸ்டெப்ஸை பற்றியும் நான் உங்ககிட்ட பேச விரும்புகிறேன். முதல்ல கல்வி. நாடு வந்து வளர்ச்சியிலையும் அறிவியல்லையும் பொருளாதாரத்தை முக்கியத்துவம் அடைந்து முன்னேறிக்கிட்டே இருக்குது. அந்த சமுதாயத்தில் நம்ம எல்லாரும் ஆண்கள் எல்லாரும் வேலை செய்கிறாங்க, இல்லை தொழில் முனைவு பண்ணுறாங்க. ஆனால் அடுத்த கட்டத்தை நம்ம வந்து எட்டி பிடிக்கணும் என்றால் ஒரே ஒரு வழி தான் இருக்குது. பெண்கள் வந்து தொழில் முனைவிலும் சரி வேலையிலும் சரி அவங்களோட பங்கெடுப்பை வந்து முன்னெடுக்கிறது. இதுக்கு முக்கிய காரணம் நமக்கு கல்வி தேவை. அந்த கல்வி தேவைங்கிறது வந்து சமுதாயத்தில் ஒரு பெண் வந்து நல்ல ஒரு பெற்றோருக்கு நல்ல மகளாகவும், உடன் பிறந்தோருக்கு சகோதரியாகவும், கணவருக்கு மனைவியாகவும், குழந்தைகளுக்கு நல்ல தாயாகவும் இருந்து முக்கியமான அனைத்து பொறுப்புகளிலும் பங்கு வகிக்குவது போல பொருளாதாரத்திலும் பங்கு வகிக்க வேண்டும். பெண்களை வந்து சுற்றி உள்ள சந்ததிகள் இப்போ ஆணை படிக்க வச்சாச்சுன்னா அந்த குடும்பத்தில் அவர் வந்து உழைத்து கொண்டு போய் கொடுப்பாங்க. ஆனால் பெண்கள் கொடுத்தாச்சுன்னா கல்வியை அவங்க பிள்ளைங்க அவங்க சந்ததிகள் எல்லாரையும் வந்து அவங்க வளர்ப்பாங்க. பெண் கல்வி நம்ம வந்து இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டோன்னா விண்வெளிக்கு போன கல்பனா சாவ்லா அவர்கள், விளையாட்டுத்துறையில் உள்ள சிந்து அவர்கள், மேலும் ஜான்சி ராணி, நமது வேலு நாச்சியார் அம்மா, அப்புறம் அகல்யாபாய், இந்திரா காந்தி அம்மா, ஜெயலலிதா அம்மா எல்லாருமே வந்து ஆண்களுக்கு நிகராக ஆண்களை விட சில கட்டங்களில் அருமையாக முடிவெடுத்து ஆட்சி செய்த பெண்மணிகள். இவங்க எல்லாரையும் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வரணும் அப்படின்னுங்கும்போது அவங்களுக்கு ஒரு தைரியம் தேவை. ஆண்கள் வந்து பொருளாதாரத்தில் முன்னெடுப்பில் வந்து பெண்ணுக்கு ஈக்குவலாக வந்து அவங்க அதை தாண்டி முன்னெடுக்கிறதுக்கு காரணம் அவங்க ஒரு நல்ல கல்வி வந்து பேசிக்கலாகவே நம்ம வந்து குடும்பம் சார்ந்து இருக்கும்போது ஆண் படிக்கணுங்கிற ஒரு எந்த அளவுக்கு நம்ம வற்புறுத்தி அவங்களுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பெண்களுக்கு கல்வி கிடைப்பதில்லை. அதுலேயும் கிராமம் சார்ந்த பெண்களுக்கு கல்வி கிடைப்பதில்லை. எடுத்துக்காட்டாக வந்து அனைவருக்கும் உயர்கல்வி அப்படின்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மத்திய அரசாங்கம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. 750 மாவட்டங்களில் வந்து இதை முன்னெடுத்தாங்க. எந்த திட்டம்னாலும் முதல்ல உடனே வந்து எல்லாரும் வந்து
ரொம்ப ஒருங்கிணைச்சு செய்கிற மாதிரி எல்லா வேலைகளும் நடக்கும். 750 மாவட்டங்களில் இதை முன்னெடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த 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 முன்னெடுப்பை வந்து விடாமல் செய்து கொண்டிருப்பதற்காக நமது விஐடி கல்லூரியின் கவிக்கோ ஐயா விஸ்வநாதன் ஐயா அவர்களை நாங்கள் மனமாற பாராட்டுகிறோம். ஏன்னா அவங்க வந்து அனைவருக்கும் உயர்கல்விங்கிறதுல பெண்கள் ஏறத்தாழ 6800 பேருக்கு இதுவரைக்கும் 8 கோடி ரூபாய் பணம் செலவழித்து இந்த 10 வருஷத்தில் பெண் கல்வியை உருவாக்கியிருக்காங்க. அந்த பெண் கல்வியை வந்து அவங்க வந்து ஜாதி மதம் எதையுமே பார்த்து கொடுக்கல. அதே மாதிரி அந்த பெண்கள் வந்து எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தாங்க அப்படியெல்லாம் பண்ணலை. அவங்க பாஸ் ஆனாலே போதும். அவங்க விருப்பப்பட்ட கல்லூரியிலேயோ அவங்க விருப்பப்பட்ட உயர்கல்வியிலேயோ அவங்க சேர்ந்து மேற்கொண்டு படிக்கலாம், தொழில் முனைவை முன்னேற்பாடு பண்ணலாம். உலகை மிகவும் அழகாக்க பெண் கல்வியை வளர்ப்போம். அடுத்தது தொழில் முனைவு. தொழில் முனைவு வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகம். காரணம் என்னென்னா, நிறைய பெண்கள் வந்து நார்மல் கல்வியிலிருந்து உயர்கல்வி வந்து போனவங்களும் தமிழகத்தில் தான் அதிகம். அதிக கல்வி நிறுவனங்களும் தமிழகத்தில் தான் உள்ளது. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் இனத்தினர், பழங்குடியினர், மக்கள் முன்னேற்றம் தமிழகத்தில் வந்து அதிகம். சமூக பாதுகாப்பும் தமிழகத்தில் தான் அதிகம். தனிநபர் வருமானமும் தமிழகத்தில் தான் அதிகம். மனிதவள குறியீடுகளும் தமிழகத்தில் தான் அதிகம். வறுமை குறைவு, சிசு மரணம் குறைவு, பட்டினி சாவு கிடையாது. இவ்வளவு பெருமையை நம்ம வந்து இந்தியாவில் தமிழகத்தில் அதிகமாக நம்ம இவ்வளோ பெருமைகள் நம்மக்கிட்ட இருக்குது. இதோடு சேர்த்து பெண் தொழில் முனைவை நம்மளா முன்னெடுக்கணும். பெண் தொழில் முனைவுன்னு எந்த ஆணும் வந்து ஒரு பெண்கிட்ட சொல்லி நீ போய் தொழில் முனைவு பண்ணு, நீ வேலை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதில்ல. அவங்க ஒரு நல்ல குடும்பத்துக்கு ஒரு பெண்ணாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம விரும்புகிறாங்க. ஸோ எந்த தொழில் முனைவும் சரி, நம்மளோட பொருளாதார முன்னேற்றத்தையும் எந்த ஆணிடம் இருந்து நாம் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அது நம்முள்ளே இருக்கிறது. நாம் வந்து அதை வந்து தைரியம், தன்னம்பிக்கை, திட்டமிடல், நேர மேலாண்மை மூலமாக அதை நம்ம வெளியெடுத்துட்டு வரணும். சுய தொழில் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. எங்களோட பயிற்சியிலலாம் பெண்கள் வருவாங்க. வந்து ஒரு 50 பேர் பயிற்சி எடுத்துக்கிட்டாங்கன்னா அதில் அட்லீஸ்ட் 10 பேராவது அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கேட்டால் காரணம் சொல்லுவாங்க, இல்லை பணம் சம்பாதிக்கிறத விட எங்களுக்கு சமுதாயத்தில் நான் ஒரு தொழில் முனைவோர் அப்படின்னுங்கிற ஒரு பெருமை வேணும் அப்படின்னுங்கிறத ரொம்ப சாதாரணமாக சொல்லுவாங்க. மிதிலாம் வந்து தையல், அப்பளம், ஊறுகாய், வடகம் அப்படின்னாலே பெண்கள். இப்போ வந்து என்னையே எடுத்துக்கோங்க, நான் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தான் வச்சுருக்கிறேன். என்ன தெரியும் உனக்கு, நீ இன்ஜினியரிங் முடிச்சியா? கிடையாது. நம்மளுக்கு வந்து அதில் ஆர்வம் இருக்கணும். நம்ம எந்த தொழில் செய்யணுனாலும் அதில் கண்டிப்பாக ஆர்வம் இருக்கணும். அதோடு சேர்த்து நல்ல ஒரு நெட்வொர்க் இருக்கணும். நமது நேரம், விருப்பம், சூழ்நிலை, நிதி நிலைமை எல்லாத்தையும் குறித்து நம்மளுக்கு தெளிவான திட்டமிடல் இருக்கணும். அடுத்தது வேலை. சமீப காலமாக தொழில் முனைவு பண்ண முடியாதவங்க எல்லாருமே நம்ம அடுத்த கட்டமாக வேலையை நோக்கி முன்னேறணும். படித்த பெண்கள் யாரும் வந்து வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. அதை விட முக்கியம், யாரும் டிவி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. 1996 லோக்சபாவில் வந்து பெண்களுக்கு 3இல் 1 பங்கு என்பது அறிமுகமாக கொடுக்க நிறைவேறியது. 2010 ராஜ்யசபாவில் நிறைவேறியது. இன்னும் லோக்சபாவில் அந்த உரிமைகள் பெண்டிங்காக இருக்குது. எவ்வளோ பெண்கள் 178 பேர் பார்லிமெண்ட்டில் நம்ம இருக்கிறதுக்கு பதிலாக ஏறத்தாழ 67 to 78 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ பெண்கள் வந்து எல்லா இடத்துலையும் முன்னேறணும் அப்படிங்கிறத விட முதல்ல நம்ம வந்து அதிகார வரம்பில் இருந்து முன்னேற வேண்டும் என்பது எங்களது சங்கத்தின் வேண்டுதல் மற்றும் ஆசை. அதற்காக நமது சேர்பர்சன் இவங்க எல்லாம் வந்து இதை மேற்கொண்டு முன்னெடுக்கணும் அப்படின்னுங்கிறது என்னோட ஆசை. பொதுவாகவே வந்து பெண்கள் நல்ல ஆரோக்கியத்தை இருக்கணும், நல்ல வளர்ச்சிக்காக அவங்க நேரம் ஒதுக்கணும். அனைத்து பெண்களும் அழகுதான். சமுதாயத்தில் பெரிதாக தர வேண்டியது நீங்கள் புன்னகையும் மகிழ்ச்சியும் மட்டும்தான். நமது பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் கொண்டாடுங்கள். ஒரு இனத்தை அழிக்க நமது மொழியை அளித்தால் போதும். ஆகையால்
நமது தமிழ் சார்ந்த அனைவர்களும் எந்த நாட்டில் இருந்தாலும் நமது தமிழிலேயே நமது பிள்ளைகளுக்கு உரையாட கற்றுக் கொடுங்கள். தமிழை போற்றுங்கள், பாரம்பரியத்தை வளருங்கள், கலாச்சாரத்தை வளருங்கள். வாய்ப்புக்கு நன்றி. Thank you, Madam Krishna Radhakrishnan. Rise of women is not a fall of man ன்னு சொல்லி அமர்ந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே அழகான செஷன். இந்த செஷனை சேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பளித்த இந்த MDSக்கும் வேர்ல்ட் தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ்க்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எல்லா சிங்க பெண்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ஸோ லவ்லி டு சி. இன்னொரு விஷயம் நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரில. யூ கேன் சி டிஃப்ரெண்ட் அவுட்ஃபிட்ஸ் ஃப்ரம் ட்ரெடிஷ்னல், வெஸ்டர்ன் அண்ட் அவர் அரப், நம்மளுடைய லோக்கலுடைய ஸ்டைல். ஸோ கம் ஆன், கிவ் இட் அப். ஸோ பியூட்டிஃபுல்லி, எவ்வளோ அழகாக இருக்குது இன்னைக்குள்ள மேடை. த மார்ச் இஸ் த மந்த் ஆஃப் விமன் அண்ட் த விமன் எம்பவர்மெண்ட். ஒவ்வொருத்தங்களுடைய பேச்சும் ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நவ் இட்ஸ் டைம் டு honor you all here. So I humbly and request Ambassador V. Mahalingam, former High Commissioner of India to Guyana. So please come forward. And also I request Dr. G. Vishwanathan, Chancellor, VIT University, Vellore. I can hear a good claps for all these pretty ladies out here for this day. 9th World Tamil Economic Conference Global Economic Summit Dubai 2023. Now it's time for tea break, 30 minutes from now. Fifteen minutes. Yeah. 4:30 p.m.
அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்முடைய 9வது உலகத் தமிழ் பொருளாதார மாநாட்டினுடைய பேச்சாளர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதுவரை அனைவருக்கும் வணக்கம். 9வது உலகத் தமிழ் பொருளாதார மாநாட்டினுடைய அமர்வுகளில் நாம் இதுவரைக்கும் 10 அமர்வுகளை பார்த்திருக்கிறோம். 11வது அமர்வாக சரியாக 4:45 தொடங்கும். அனைவரும் வந்து அரங்கில் அமருமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.
அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சியினுடைய முடிவில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கலை நிகழ்ச்சி தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை வழங்கும் கலை நிகழ்ச்சிகளாக இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருந்தது நேற்றைய நிகழ்வு. நிறைய ஆட்டம் பாட்டத்தோடு நாங்கள்லாம் நிகழ்ச்சியை ரொம்ப கொண்டாடி இருந்தோம். இதை நீங்களும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிறேன். நான் நம்மளுடைய அமர்வு 11 செக்ஷன் 11 Opportunities in Healthcare Projects, Indian Medicine Projects and Medical Tourism. இந்த அமர்வினுடைய தலைவர் டாக்டர் கலாநிதி வீராசாமி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இந்தியா. டாக்டர் பி சண்முகராஜ், மெடிக்கல் பிராக்டிஷனர். டாக்டர் ஆர் வனிதா முரளிகுமார், ஃபார்மர் பிரசிடென்ட், CCIM, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ். டாக்டர் கலை செல்லம், இன்டர்நேஷனல் மெடிசன் அண்ட் அமர்வு 11 டாக்டர் வி வனிதா முரளிகுமார் அவர்களை தொடர்ந்து டாக்டர் கனிமொழி NVN சோமு, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவர்களும் பேச உள்ளார்கள். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். டாக்டர் பி சண்முகராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஆன்லைன் அபி ஜுனைட் அவர்களுக்கும், மகாலிங்கம் அவர்களுக்கும், புகழ்காந்தி அவர்களுக்கும், அதேபோல் மேடையில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக வருகை தந்திருக்கும் நமது மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் கனிமொழி அவர்களுக்கும், ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் CCIM டாக்டர் வனிதா முரளிகுமார் அவர்களுக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இரண்டாவது நாளாக நடக்கும் என்று செஷன் நம்பர் 11, இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்ஸ், இந்தியன் மெடிசன் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் மெடிக்கல் டூரிசம். இந்த டாப்பிக்கில் வந்து இன்றைக்கி ஒரு பேனல் டிஸ்கஷன். இது வந்து இந்தியாவில் எந்த அளவிற்கு நமது சுகாதாரத்துறையில் நாம் வளர்ந்திருக்கிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா 1947 நமக்கு வந்து ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்றது வந்து 32 வயதாகத்தான் இருந்தது. அது இன்று 70 வயதிற்கு மேல் 71 வயது அப்படின்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் நமது சுகாதார கட்டுமானம் எந்த அளவிற்கு விரிவடைந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் ஒரு 70 ஆண்டுகளில் 80 ஆண்டுகளில் இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்றது வந்து 81 வயதாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சுதந்திரம் பெற்ற பொழுது நமக்கு வந்து இந்த இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி ரேட், அந்த இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி ரேட்டுன்றது வந்து 1 லட்சம் குழந்தைகள் பிறக்கிறார்கள் என்றால் அது 200க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போகும் ஒரு மோசமான சூழ்நிலை இருந்தது. அது இன்றைக்கி வந்து அது இம்ப்ரூவ் ஆகி இந்தியாவில் வந்து 26, அதாவது 1 லட்சம் குழந்தைகள் பிறந்தால் அதில் 26 பேர் இறந்து போகும். இன்னும் அந்த நிலை இருக்கிறது. அது 0 ஆகணுன்றது தான் நம்ம டார்கெட். பட் ஸ்டில் we are heading in the right direction and with time these numbers also will come down. அதே போல் வந்து மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் 1 லட்சம் பிரசவங்களில் ஒரு காலத்தில் அந்த 1947களில் 2000, அதாவது 2000 people women used to die during labor. அது இப்பொழுது குறைந்து 210 என்ற அளவிற்கு இருக்கிறது. நமது டார்கெட் வந்து அடுத்து ஒரு சில ஆண்டுகளில் அது 100க்கும் கம்மியாக கொண்டு வர வேண்டும் என்பது.
நமக்கு வந்து சுதந்திரம் கிடைத்த பிறகு நமது பொருளாதார வளர்ச்சி படிப்படியாக வளர்ந்து வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நமக்கு ஹெல்த் கேர் அப்படின்றது வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு வந்ததுன்னா அந்த நேரத்தில் நமக்கு இந்தியாவில் ஒரு மருத்துவமனையில் அதற்கான வைத்தியம் அந்த சிஏபிஜி அதாவது பைபாஸ் சர்ஜரி அப்படின்றது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் நீங்கள் பைபாஸ் சர்ஜரி செய்து கொள்ள வேண்டும் என்றாலும் நீங்கள் அயல் நாடுகளுக்குத்தான் செல்ல வேண்டும். சிங்கப்பூர் அல்லது அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு சென்று தான் இந்த வைத்தியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அவல நிலை இருந்தது. அதையெல்லாம் மாறி இன்று பல மருத்துவமனைகள், குறிப்பாக நமது அரசு மருத்துவமனைகளிலேயே பல மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் உலகத்தரம் வாய்ந்த ஒரு சிறப்பான மருத்துவ கட்டமைப்பு என்பதை ஏற்படுத்தி இன்று இந்தியா ஒரு மெடிக்கல் டூரிசம், அதாவது ஒரு டெஸ்டினேஷன் ஃபார் மெடிக்கல் டூரிசம் என்ற அளவிற்கு வளர்ந்திருக்கிறோம் என்றால் அது இந்த 70-75 ஆண்டுகளாக தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் தான் அதற்கு காரணம். எனக்கு ஞாபகம் இருக்குது, அதாவது நான் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறப்போ யூஎஸில் வந்து சென்று என்னுடைய நண்பர்கள் படித்து கொண்டிருந்த காலம் அது. அப்போ வந்து ஒரு பையனுக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அந்த ஃப்ராக்சர் ஆனதுக்கப்புறமா அவன் வந்து இந்தியாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு திரும்பி யூஎஸ்க்கு ஃப்ளைட், அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் ஃபேர் எல்லாமே சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இட் வாஸ் ஸ்டில் சீப்பர் டு கெட் அ சர்ஜரி டன் இன் இந்தியா தேன் கெட்டிங் இட் டன் இன் தி யூஎஸ். ஸோ எந்த அளவிற்கு நமது இந்திய ஹாஸ்பிட்டல் கேர், காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது பலர் இன்று இந்தியாவில் சொல்வார்கள் அது வந்து கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்தியாவிலேயே இருப்பவர்களுக்கு அது அதிகமாக தோன்றலாம். ஒரு சில தனியார் மருத்துவமனைகளில் அதிகமாக இருக்கிறது அது ஒரு இது கண்டிப்பாக அதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் இன் கம்பேரிசன் டு மோஸ்ட் ஆஃப் த டெவலப்ட் நேஷன்ஸ் இந்தியா ஹேஸ் ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ். அண்ட் இன்று வந்து இப்போ எந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி பெற்றிருக்கோம் அப்படின்னா ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு $2.5 billion was the healthcare industry. I'm talking only about the hospital industry. அது வந்து இன்னைக்கு வந்து 20 மடங்கு வளர்ந்து $50 billion அப்படின்ற அளவுக்கு இருக்குது. நீங்கள் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதில் ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லாமல் அதில் வந்து டயக்னாஸ்டிக்ஸ், ஃபார்மஸ்டிக்கல்ஸ், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன். அதாவது இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த ஹெல்த் எஜுகேஷன் அப்படின்றதுக்காக சுமார் பலாயிரக்கணக்கான மாணவர்கள் இந்தியாவிலிருந்து வெளியேறி வெளிநாட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய அனுபவம் ஒன்றை சொல்கிறேன் நான். இந்த யுக்ரைன் ரஷ்யா வார் அது வந்தப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு குழுவை அமைத்து தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு யுக்ரைனுக்கு சென்ற மாணவர்கள் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக வந்து எங்களை டெப்யூட் பண்ணி அனுப்பியிருந்தார். நாங்கள் டெல்லியில் போயிட்டு அங்கே எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரோட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ மொத்தமாக சுமார் 20,000 மாணவர்கள், மாணவிகள் யுக்ரைனில் மட்டும் மருத்துவ படிப்பிற்காக சென்றிருக்கிறார்கள் அப்படின்ற அதில் வந்து தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்கள் ஒரு 2,000 பேர் இருந்தார்கள். ஸோ எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து மருத்துவக் கல்லூரிகள், செவிலியர் கல்லூரிகள், இதை போன்ற கல்லூரிகள் தேவை அப்படின்றது வந்து அப்பொழுதுதான் பிரதமர் எங்களுடைய நமது இந்திய நாட்டின் பிரதமர் அவர்களுக்கே அப்பொழுதுதான் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வந்தது. அதன் பிறகு எதனால் இத்தனை மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கிறார்கள் என்ற ஆய்வை மேற்கொண்டு அவர்கள் இந்தியாவிலேயே அவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்ற அளவிற்கு அந்த திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டாக்டர் பேஷண்ட் ரேஷியோ அப்படின்றது வந்து இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா WHO ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அட்வைசரி வந்து ஒரு மருத்துவர் 1000 பேஷண்ட்ஸ் பாப்புலேஷனுக்கு இருக்கணும் அப்படின்றது. அந்த நம்பரை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு டாக்டர் 250 பேஷண்ட்டுக்கு இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு மிக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி அமைத்தவுடன் அவர் வந்து முக்கியமான 2 விஷயங்கள் எங்கள் கண் போல் நாங்கள் பார்க்கிறோம். அந்த 2 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி அண்ட் மருத்துவம், சுகாதாரம். ஸோ இதை 2ம் தான் நமது இந்த அரசாங்கத்தில் நாம் முக்கியத்துவம் கொடுத்து மக்களுக்கு அதை எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி பல திட்டங்களை அவர் அறிவித்திருக்கிறார். கல்வியில் உங்களுக்கு பல பேருக்கு தெரிந்திருக்குமான்னு தெரியல, இன்றைக்கி வந்து ஒரு அரசு கல்லூரியில் அரசு பள்ளியில் யாராவது ஒரு மாணவி படித்திருந்தால் 6லேருந்து 12வது வரைக்கும் அவங்க காலேஜுக்கு போகிறாங்க அப்படின்னா
மெடிக்கல் காலேஜாக இருந்தாலும் சரி, நர்சிங் காலேஜாக இருந்தாலும் சரி, எந்த காலேஜாக இருந்தாலும் சரி, மாதத்திற்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகை என்று அந்த மாணவிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. இதனால் கல்லூரிகளுக்கு செல்லும் வாய்ப்பு இல்லாமல் போகும் பிற்படுத்தப்பட்ட மாணவிகளுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கிறது. அதே போன்று இல்லம் தேடி மருத்துவம் என்ற ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் லைக் பிபி அண்ட் டயபெட்டிஸ் இதையெல்லாம் வந்து சீர் செய்வதற்கு என்று ஒரு தனியாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்று மக்கள் பயன்பெறும் விதத்தில் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி இது எல்லாமே சேர்த்து அரௌண்ட் $136 billion is what the potential in India is. அண்ட் இதற்கு வந்து நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களும் இதில் முதலீடு செய்யலாம் என்று FDI, Foreign Direct Investment, is also possible. ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலோ இல்லை இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மருத்துவமனைகளோ ஏதாவது ஒரு ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு இண்டஸ்ட்ரி ஆர் ஃபார் தட் மேட்டர் எனி அதர் இண்டஸ்ட்ரி நீங்கள் ஆரம்பித்தால் அதற்கு உதவுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்தீங்கன்னா இட் வில் பி ஆல்மோஸ்ட் லைக் அ சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம் வேர் நீங்கள் அந்த துறையில் இருக்கும் அதிகாரிகள் உங்களுக்கு வந்து என்னென்னலாம் வந்து அந்த லைசன்சிங் ப்ராசஸஸ் இதெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் சிறப்பாக அவர்கள் உங்களுக்கு உதவி நீங்கள் பிரச்சனை இல்லாமல் ஒரு தொழிலை துவங்குவதற்கு உதவுவதற்காக ஒரு தனி துறையே இருக்கிறது. நான் டாக்டர் VRS சம்பத் அவர்களை வந்து இதில் கேட்டுப்பது அடுத்த முறை இந்த மாநாடு நடத்தும் பொழுது இந்த கைடன்ஸ் அப்படின்ற அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் ஒரு அதிகாரியை அழைத்து அவரையும் இந்த மாநாட்டில் பங்கு பெற வைத்தால் இங்கு வந்து யாராவது தொழில் துவங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அவர்கள் மூலம் தொடர்பு கொள்வது என்பது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை கூறி இன்று அடுத்து பேசவிருக்கும் பேச்சாளர்களில் டாக்டர் கலைச்செல்வம் என்பவர்கள் வர இயலாததால் கடைசி நிமிடத்தில் இந்த ஒரு பேச்சாளராக நமது மாநிலங்களவை உறுப்பினர் அவர்களுக்கு நாம் வேண்டுகோள் விடுத்தோம். அவர் உடனே அதற்கு ஏற்றுக்கொண்டு அவர் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் அவங்க வந்து next tempo she is going to be talking, so I wish her all the best. And முதல் பேச்சாளராக சார் டாக்டர் சண்முக சார் இவர் இருக்காரா, டாக்டர் சண்முகராஜ் அவர் ஜூமில் அவர் இருக்காரா? இல்லை அதான் வராரு, வந்துட்டாரா? இல்லை ஷுட் ஐ கால்? இல்லை. இப்பொழுது சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் இந்தியன் மெடிசன் ஃபார்மர் பிரசிடென்ட் டாக்டர் வனிதா முரளிகுமார். டாக்டர் வனிதா முரளிகுமார் அவர்கள் வந்து தொடர்ந்து நாங்கள் ஒரு சில மாநாடுகளில் கலந்து கொள்ளும் பொழுது ஒவ்வொருவரையும் இந்த ஆயுர்வேதத்தை பற்றி அவர் பல கருத்துக்களை எடுத்துரைத்திருக்கிறார். அருமையான பேச்சாளர். அவர் பேசுகிறப்போ எல்லாருமே வந்து ஒரு ஹாஸ்யத்துடனும் அவருடைய துறையை பற்றிய அனைத்து விவரங்களையும் சொல்வார். அவரை அழைத்து அவருடைய சிறப்புரையை ஆற்ற வழங்குகிறேன். குட் ஈவினிங் எவ்ரிபடி. இந்த செஷனுக்கு முன்னாடி ஒரு விமன் எம்பவர்மெண்ட் செஷன் நடந்துச்சு. இன்னும் அந்த தாக்கத்திலிருந்தே நான் மீளலை. நானே அந்த செஷனுக்கு ஸ்பீக்கராக போயிருக்கலாமோ அப்படிங்கிற தாக்கத்தை ஏற்படுத்தி சென்ற ஜெயந்தி மாலா அவர்கள் எங்கன்னு தெரியல. பட் அவங்களுடைய சேர் இன்னைக்கு இந்த செஷன்லேயும் ஸ்பீக்கராக கண்டினியூ ஆகிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பேச்சு வந்து ஹெல்த் கேர் பற்றி தான். பட் இருந்தாலும் விமன் எம்பவர் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு என்னுடைய டாபிக் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், Dr. Muthulakshmi Reddy. When she joined in 1905 in the college, எல்லா பேரண்ட்ஸும் அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க, பாய்ஸோட பேரண்ட்ஸ், பிகாஸ் ஷி வாஸ் ஒன்லி ஃபீமேல் ஸ்டூடெண்ட். அவங்க மட்டும் ஒரே ஒரு ஃபீமேல் ஸ்டூடெண்ட் தான். எல்லாரும் அப்ஜெக்ட் பண்ணி ரொம்ப கலவரம் பண்ணி லெட்டர்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க டீன் கிட்ட. இட் வாஸ் அ யூரோப்பியன் டீன், தேங்க் காட், நாட் இந்தியன். யூரோப்பியன் டீன் வந்து பேரண்ட்ஸை கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன பிரச்சனை உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட் படிக்கிறதுல? இல்லை சார், அந்த பொண்ணு இங்கே படிச்சிச்சுன்னா எங்கள் பசங்களாம் கெட்டு போயிடுவாங்க, அதனால் அந்த பொண்ணு படிச்சா நாங்கள் பசங்களாம் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டுடைய கஷ்டத்தை பாருங்கள். அப்போ அந்த யூரோப்பியன் டீன் சொல்கிறாரு, இல்லை இல்லை, நீங்கள் உங்கள் பசங்களெல்லாம் வீட்டிலே வச்சுக்கோங்க, நான் இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை ஒரு ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டை வச்சு நடத்திக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த டெசிஷன் தான்
அந்த ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஸ்டூடெண்ட் கொடுத்த என்ட்ரி தான் இன்னைக்கு டாக்டர் கனிமொழி டாக்டராக இருக்காங்க, நான் டாக்டர் வனிதா முரளிகுமார் டாக்டராக இருக்கோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுக்குறது அப்படிங்கிறது விமனுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் ஃபஸ்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் விஐடி சார் இங்கே இருக்கும்போது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு ஃபீமேல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இன் இந்தியா லலிதா, ஷீ இஸ் ஃப்ரம் தமிழ்நாடு ஒன்லி. அவங்களும் இதே கஷ்டத்தை பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது வீட்டுக்குடியான்ட்டாங்க. ஷி வாஸ் அ சிங்கிள் மதர், விடோ, வீட்டுக்குடியான்ட்டாங்க, என்னால் படிக்க முடியலப்பான்னு சொல்லி. அப்போ தான் அவங்க அப்பா பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு பெர்மிஷன் வாங்கி, பெண்களும் இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு. அப்போ கேரளாவிலேருந்து தெரஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுறாங்க, லேட் ஜாயினிங் வித் லலிதா. அதே மாதிரி ஃபஸ்ட் வெட்டினரி டாக்டர் இன் இந்தியா, அவங்களும் தமிழ்நாடு தான். ஸோ இந்த ஃபஸ்ட் என்ட்ரி கொடுத்த விமன் எல்லாமே தமிழ்நாட்டிலேருந்து தான் போயிருக்காங்கங்கிறது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி தான் அந்த வெட்டினரி ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணும்போது பேசிக்கிட்டாங்களாம். லலிதான்னு ஒருத்தவங்க ஜாயின் பண்ணாங்க இன்ஜினியரிங்கில், ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அப்புறமா தெரஸ் வந்து ஜாயின் பண்ணுறது லேட் ஆகிடுச்சு, அதனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றாவே அப்ளிகேஷன் போட்டுருவோன்னு சக்குபாய் அவர்களும் கல்யாணி அவர்களும் ஒன்றாவே அப்ளிகேஷன் போட்டு ஒன்றாவே வெட்டினரி காலேஜில் சேர்ந்துருக்காங்க. ஸோ இந்த பெருமை தமிழகத்தை சேர்ந்த பெண்களை மட்டுமே சாரும். அதே மாதிரி தான் நானும் ஃபஸ்ட்டு விமன் பிரசிடென்ட் ஃபார் சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் இந்தியன் மெடிசன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், ஃபஸ்ட்டு தமிழியன் அங்கே நான் போகிறதுக்கு. ஸோ அந்த சம்பத் சார் வந்து எனக்கு உறவினர் மூலயமா இன்ட்ரடியூஸ் ஆனார். அப்போ இதை கேள்விப்பட்டு நம்ம பொண்ணு டெல்லியில் இருக்கா, நம்ம பொண்ணு பிரசிடெண்ட்டாக இருக்கா, கூப்பிடுற அப்படின்னு சொல்லி தான் அன்னையிலேருந்து தான் என்னை வந்து இந்த ஹெல்த் கேரில் கோத்து விட்டு எல்லாருமே அலோபதி டாக்டர்ஸ், நான் மட்டும் ஆட் மேன் ஆட் விமன் அவுட் மாதிரி இந்தியன் மெடிசனை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கடந்த 4 வருடங்களை நான் பேசிகிட்டு இருக்கேன். எல்லாரும் மேடைக்கு வந்த உடனே சம்பத் சாரை தேங்க் பண்ணுறாங்க, புகழ்ந்துட்டு போகிறாங்க. என் பங்குக்கு நான் சொல்லாமல் ஆரம்பிக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். யூனோ, the only global mechanism in this planet is economic mechanism. Politics, religion, military, everything is split. எல்லாம் பிரிஞ்சு கிடக்கு. நீங்கள் எல்லாரையும் ஒன்றும் சேர்க்கணும் அப்படின்னா எக்கானமிக் டெவலப்மெண்ட், எக்கானமிக் மெக்கானிசத்தால் மட்டும்தான் முடியும். எக்கானமி இஸ் த ஒன்லி திங் தட் கேன் பிரிங் எவ்ரி திங், தட் கேன் பிரிட்ஜ் எவ்ரி திங். இந்த கான்செப்ட் அவருக்கு எப்படி புரிஞ்சிச்சுன்னு தெரில. பல வருடங்களாகவே இந்த நானும் லேட் என்ட்ரி தான், இவர் பல வருடங்களாகவே இந்த எக்கனாமிக் சம்மிட்டை நடத்திட்டு இருக்காரு. ஸோ அட்வொகேட் பை ப்ரொஃபஷன், எடிட்டர் ஆஃப் சட்டக்கதிர் பை பேஷன், பிரசிடென்ட் ஆஃப் மெட்ராஸ் டெவலப்மெண்ட் சொசைட்டி, இந்த மாதிரி பல போஸ்டில் வச்சுட்டு இதை செய்யறது வந்து இதை நான் பார்க்கும்போது நான் ரொம்ப பிரமிப்பாகவே நான் அவரை பார்க்குறேன். ஒருத்தர் வந்து சாமிகிட்ட வேண்டிட்டு இருந்தாராம், எனக்கு ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகலை, எனக்கு எப்படியாவது ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட பயங்கரமாக வேண்டும் போது அந்த கடவுள் அவங்க முன்னாடி தோணி கேட்டாராம், எப்பா நீ வந்து கிறிஸ்டினாக இருந்தால் எமி ஜாக்சன் மாதிரி ஒரு பொண்ணு கொடுக்குறேன், முஸ்லீமாக இருந்தால் கரீனா கபூர் மாதிரி தரேன், ஹிந்து வந்தால் நயன்தாரா மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு. உடனே இவன் வந்து வின்சென்ட் ரவி ஷேக் என் பேர் அப்படின்னு சொல்லிட்டானான். VRS வின்சென்ட் ரவி ஷேக் அப்படின்னு 3 சொல்லிட்டாரான். 3மே அவர் அருள் பெற்றதுனால இவருக்கு எல்லா கலைகளுமே இருக்குது. இந்த மாதிரி ஒரு தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் நம்ம ஊரில் நடத்துறதே ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். துபாய்னாவே ஒரு பெரிய பிரம்மாண்டம். உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழியன்ஸையுமே இங்கே பங்கேற்க வச்சு துபாய் எப்படி பிரம்மாண்டமோ அதே மாதிரி இந்த கான்ஃபரன்ஸையும் ஒரு பிரம்மாண்டமாக நடத்திட்டு இருக்க ஒரு பெரிய பெருமை அவருக்கு சேரும். பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வர்றது வந்து டைரக்டர் சங்கருடைய ஃபிலிம்ஸ். ஒருவேளை சம்பத் சார் திரைத்துறையில் போயிருந்தாருன்னா சங்கர் டைரக்டருக்கு ரொம்ப டஃப் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்ல வேளை நீங்கள் அதில் போகல சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம அதை பற்றின ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதில் ஆயுர்வேதில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டாக்டர், எங்கள் வீட்டில் டேப்பில் சரியாக தண்ணி வரலன்னா என்னால் ரிப்பேர் பண்ண முடியும், டியூப்லைட் சரியாக இல்லைன்னா என்னால் போட முடியும். டாக்டர் கேன் டூ ஆல் திஸ், பட் நாட் எவ்ரி ஒன் கேன் டூ டாக்டர்ஸ் ஒர்க். Doctors are licensed. I can't do a plastic surgery like my chairperson. I can't do a gynecological process like my co-speaker. And they can practice Ayurveda. அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ஸ்பெஷலி லைசன்ஸ்ட், டிபார்ட்மெண்ட் வைஸ் லைசன்ஸ்ட். எங்கள் வேலை வேறு யாரும் பார்க்க முடியாது. அதுதான் இட்ஸ் அ பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹெல்த் கேர் அண்ட் இட்ஸ் எ ரெகுலேட்டட் மெக்கானிசம். இந்த வேர்ல்டில் குளோபல் பாப்புலேஷன், இந்த வேர்ல்டு எக்கானமியில் பை மீன்ஸ் ஆஃப் மணி, which is the highest money invested industry, money yielding industry அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரோ ப்ராடக்ட்ஸ், ஃபுட்டு. நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் என்ன வரும்?
கண்டதெல்லாம் சாப்பிடுங்க, எல்லாம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நம்ம காமிக்கிறோம், நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நோய் வரும். த நெக்ஸ்ட் ஹையஸ்ட் மணி ஈல்டிங் இண்டஸ்ட்ரி இஸ் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி. மற்றதெல்லாம் ஆயில், நேச்சுரல் கேஸ் எல்லாமே 8th பொசிஷன் தான். இது ரெண்டுமே வந்து $8 trillion கிராஸ் பண்ணியிருக்கு. ஆயில், நேச்சுரல் கேஸ் எல்லாமே $3 trillion தான். ஆனால் என்னவோ தெரியல, மக்களுக்கு டாக்டர்ஸை பிடிக்கும், ஆனால் டாக்டர்ஸ் பணம் சம்பாதிச்சாங்கன்னா பிடிக்காது. டாக்டர்ஸ் பணக்காரங்களை ஆகிடக்கூடாது. பார்த்தியா எப்படி இருந்தார், சின்ன கிளினிக் வச்சுட்டு இருந்தார், இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி கட்டிட்டு இருப்பார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் கன்சல்டேஷன் ஃபீஸை கூட மட்டும் ஏற்றிருங்க, இந்த டாக்டருக்கு பணம் தான் வந்துருச்சுப்பா, சரியில்லை இவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு +2 முடித்த உடனே ஒரு ஸ்கூல் டாப்பரையோ இல்லை ஒரு நீட் டாப்பரையோ இன்டர்வியூ பண்ண போனால், இல்லை ஒரு மெடிக்கல் காலேஜ் முடிஞ்ச உடனே ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை வந்து டாப்பரை நம்ம இன்டர்வியூ பண்ண போனால், அவங்க எல்லாருமே ஒரே டைலாக் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐ வாண்ட் டு சர்வ் த புவர், ஐ வாண்ட் டு சர்வ் த புவர், இப்படியே தான் டைலாக் சொல்லுவாங்க. இதுவே ஒரு IIT டாப்பர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அந்த மாதிரி டைலாக்லாம் சொல்ல மாட்டாங்க. எங்கேயுமே நான் கேள்விப்பட்டதில்லை ஒரு டாக்டருக்கு ஒரு பேக்கேஜ் கொடுத்து நாங்கள் உங்களை எடுத்துக்கிறோம்ப்பா இன்டர்வியூவில் அப்படின்னு நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனால் ஒரு IAS டாப்பர் பார்த்துட்டிங்கன்னா தே கோ அவுட் வித் லாட் ஆஃப் குட் பேக்கேஜஸ். இதுதான் இப்போ வந்து ₹1 டாக்டர் தான் நம்ம பாராட்டி பழக்கம். ஆனால் வந்து இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் ஆக்கி பார்க்க நம்ம யாருக்குமே தோணல. பட் திஸ் இஸ் த செகண்ட் டாப்பஸ்ட் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி பை மீன்ஸ் ஆஃப் மணி. ஆயுர்வேதா, இதில் எப்படி ஆயுர்வேதா உள்ளே வரும்? இந்த ஆயுர்வேதாவோட இண்டஸ்ட்ரியில் என்ன கான்ட்ரிபியூஷன் இருக்க முடியும்? இப்போ பார்த்தீங்கன்னா வி ஆர் ரெகுலேட்டட், ஜென்ரலி ஆல் டாக்டர்ஸ் ஆர் ரெகுலேட்டட். த டாக்டர்ஸ் ஆர் சஜஸ்டிங் ஃபார் சர்ஜரிஸ். சர்ஜரி வருது அப்படின்னாவே எல்லாருக்கும் அஃபோர்டபுள் கிடையாது, உடனே இன்சூரன்ஸ்க்கு போவாங்க. இந்த சர்ஜரி கண்டிப்பாக நான் பண்ணிக்கணுமா அப்படின்னு பேஷண்ட்டுக்கு டாக்டர் மேல் நம்பிக்கை கிடையாது. தே கம் டு அஸ், தே கம் டு ஆயுர்வேதா, இதை அவாய்ட் பண்ணலாமான்னு செகண்ட் ஒப்பீனியனுக்கு வராங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸில் உள்ளவனுக்கு ஹாஸ்பிட்டல் மேல் நம்பிக்கை கிடையாது. ஹாஸ்பிட்டல் இன்சூரன்ஸை நம்ப மாட்டேங்குது, பேஷண்ட் 2 பேரையுமே நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கயஸ்ட் இண்டஸ்ட்ரியாக இருக்குது இன் மீன்ஸ் ஆஃப் அஃபோர்டபிலிட்டி. ஸோ தே கம் டு ஆயுர்வேதா. ஸோ ஆயுர்வேதா இதில் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், ஆயுர்வேதா இதில் எப்படி வருது? ஒரு சின்ன ஸ்டோரி தான், சித்ரகுப்தன் ஸ்டோரி. ஒரு நாள் பூமாதேவி அழுதுகிட்டே யமதர்மராஜா கிட்ட வந்து, இந்த எர்த்தோட வெயிட் ரொம்ப ஹெவியாக இருக்குது, ஐ திங்க் உன்னுடைய பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட் இஸ் நாட் டேலியிங், இந்த வேர்ல்டு எல்லாம் ரீப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க, ரொம்ப வெயிட்டாக இருக்கிறனால தாங்கவே முடியலன்னு அழுகுறாங்க. சித்ரகுப்தனை சம்மன் பண்ணி கேட்டால் சித்ரகுப்தன் சொல்கிறாரு, நான் என்னென்னவோ ட்ரை பண்ணுறேன், ஹார்ட் அட்டாக் வர வைக்க ட்ரை பண்ணுறேன், ஆக்சிடென்ட்ஸ் வர வைக்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. தெர் ஆர் குரூப் ஆஃப் அலோபதி டாக்டர்ஸ் ஹூ ஆர் சேவிங் திஸ் பேஷண்ட்ஸ், என்னால் இது பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறார். அப்போ யம தர்மராஜா யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், டயபெட்டிஸ் கொடு, கேன்சர் கொடு, இன்ஃபர்டிலிட்டி கிரியேட் பண்ண, லெட் தம் நாட் ரீப்ரொடியூஸ் அட் ஆல், இந்த மாதிரிலாம் அவர் ட்ரை பண்ணுறாரு. இந்த ட்ரையில் என்ன ஆகுதுன்னா ஹி அகெயின் ஃபெயில்ஸ். அகெயின் சித்ரகுப்தன் was summoned when பூமாதேவி came on crying and this time சித்ரகுப்தன் is answering. இந்த வாட்டி குரூப் ஆஃப் ஆயுர்வேத டாக்டர்ஸ் ஆர் ஹெல்பிங் தம். அவ்வளோதான், இதுதான் எங்களுடைய ரோல். இதுதான் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியது. எப்போ நம்ம அலோபதி எடுக்கலாம், எப்போ நம்ம ஆயுர்வேதாக்கு போகலாம், இந்த கிளாரிட்டி மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுடைய ஹெல்த் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பண்ணிக்க வேண்டியது. எங்களுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் என்ன, எங்களுக்கு இருக்கக்கூடிய சவால் என்ன, அதை நாங்கள் எப்படி ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம் ஆயுர்வேத டாக்டர்ஸ். எங்களுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட், நாங்கள் வந்து லீகலைஸ்ட், எங்களுக்கும் லைசன்ஸ் தராங்க. எங்களுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட், நாங்களும் அதே டியூரேஷன் தான் படிக்கிறோம், 5.5 years லைக் MBBS. முன்னாடி 7.5 வருஷம் இருந்துச்சு இந்த கோர்ஸ். என்னோடைய பிரதர்லாம் 7.5 வருஷம் படித்தார். இப்போ 5.5 years அட் பார் வித் MBBS. வேலை கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சின்னா சேம் சேலரி அட் பார் வித் MBBS. அப்படியா நீ MBBS படிக்கணுமா, நீ நீட் எழுதணும். சத்தியமாக நீட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க. நீ MBBS படிக்கணும்னா நீ நீட் அப்பியர் ஆகணும். ஆயுர்வேதம் படிக்கணுமா, அதுக்கும் நீ நீட் எழுது. PG போடுமா, அதுக்கும் நீ நீட் எழுது. இந்த மாதிரி எல்லாமே ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுத்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 453 ஆயுர்வேதா காலேஜஸ் இருக்குது. 5.5 lakh ப்ராக்டிஷனர்ஸ் இது வரைக்கும் ப்ரொடியூஸ் ஆகிருக்காங்க. இது ஒரு காலத்தில் ஒரு ட்ரெடிஷ்னல் மெடிசன். இது வந்து இன்ஸ்டிடியூஸ் ஆகிருக்கு, இன்ஸ்டிடியூஷனாக போயிருக்கு. இப்போ வந்து நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டில் பெரியவங்களாம் இருக்கும்போதே ஒரு வியாதி உண்டு நம்ம வீட்டில். அந்த காலத்தில் நாங்கள்லாம் இப்படி இருந்தோம், அந்த காலத்தில் நாங்கள்லாம் இப்படி இருந்தோம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பையன் ஒழுங்காக சொன்ன பேச்சை கேட்கலன்னா அப்பா முறைப்பார்.
இப்போ நீங்கள் முறைக்க முடியாது. இப்போ முறைச்சா அப்பா அம்மாட்ட சொல்லுவோம், உன் வீட்டுக்கிட்ட சொல்லி வை, ஒழுங்காக இருக்க சொல்லு, என் விஷயத்தில் தலையிட வேணாம்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டீச்சர் அப்போ நாங்களாம் சொல்லுவோம், அந்த காலத்தில் வந்து டீச்சர்லாம் எங்களை அடிப்பாங்கப்பான்னு. இந்த காலத்தில் டீச்சர்லாம் அடிக்க கை வாங்கினாவே போதும், அந்த பையன் சொல்லிடுவான், டீச்சர் நாளைக்கு நீங்கள் சன் நியூஸில் வந்துடுவீங்க, நான் நைட்டில் லெட்டர் எழுதி செத்து போயிடுவேன், என் மரணத்திற்கு ஆசிரியை காரணம்னு. இந்த அந்த காலத்துலன்னு சொல்கிற மாதிரி நானும் ஒரு அந்த காலம்தான். அந்த காலத்துலலாம் ஆயுர்வேதத்துக்குலாம் மருந்து சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லி பழக்கம். அதே மாதிரி தான் ஒரு என்னுடைய கிராண்ட் மதர், நாங்களாம் அப்பைன்னு சொல்லுவோம், அப்பாவுடைய அம்மா வந்து அப்பைன்னு சொல்லுவோம். அவங்கள நான் ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், என்னோடய ரிலேட்டிவ் தான். எங்கள் அப்பா என்கிட்ட கேட்குறாங்க, ஏம்மா கல்யாணம் நாளைக்கு தானே? அதான் ஆமாம் அப்போ, அது நாளைக்கு தான் கல்யாணம், இன்றைக்கி ரிசப்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இது என்ன கல்யாணம் நாளைக்குங்கிற, இன்றைக்கி பொண்ணு மாப்பிள்ளையும் ஒன்றா நின்றுட்டுருக்கு, நாங்கள்லாம் அந்த காலத்தில் உன் தாத்தாவை நிமிந்து பார்க்கறதுக்குள்ளார 6 பிள்ளை பிறந்துருச்சு எனக்கு, நீங்களாம் என்ன இப்படி நிற்க வைக்கிறீங்க? அந்த மாதிரி அந்த காலம் வியாதி மாதிரியே, அந்த கால டெக்ஸ்ட் மாதிரியே ஆயுர்வேதமும் ஒரு அந்த காலம்தான். ஆனால் இந்த ஓல்டு வைன் வந்து நியூ பாட்டில் எப்படி சர்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் எங்களுடைய சினாரியோ. ஸோ எங்ககிட்ட வேற என்ன சேலஞ்சஸ் இருக்குது? எங்ககிட்ட பேஷண்ட் வருவாங்க, சத்தியமாக அது சர்ஜிக்கல் கேஸாக தான் இருக்கும். ஒரு அம்பிளிக்கல் ஹெர்னியாவாக இருக்கலாம், ஒரு கொலிசிஸ்டெக்டமி பண்ணுற மாதிரி இருக்கலாம், ஹிஸ்டெக்டமி பண்ணுற மாதிரி இருக்கலாம். இல்லை டாக்டர் நீங்களே சரி பண்ணுவீங்க அப்படின்னு தேவையில்லாத ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுவாங்க. இல்லைன்னா எங்ககிட்டே வந்து நான் எந்த மருந்து எடுக்க மாட்டேன், நீங்கள் நான் என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு டயட் கேட்பாங்க. இந்த டயட்டை சொல்லி சமையல் குறிப்பு சொல்கிற அளவுக்கு எங்ககிட்ட டார்ச்சர் பண்ணுவாங்க. எல்லா ப்ரிஸ்கிரிப்ஷனும் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு கூட ஃபோன் பண்ணி டவுட் கேட்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு நிறையாவே நடக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட்டுக்கு நான் ஃபீவருக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதினேன், வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணார், டாக்டர் நான் சுடு தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு கேட்டார். குடிக்கலாமே குடிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். திருப்பி கால் பண்ணார், நான் எடுக்கல, ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது ஏடக்கூடமாக கேள்வி கேட்டுற போகிறாரேன்னு. கொஞ்ச கழிச்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது, நான் எவ்வளோ சூட்டில் அது குடிக்கணும் அப்படின்னு. இது கூட நாங்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க ஆயுர்வேத மருத்துவர்கள். அதுவும் எங்களுடைய பெரிய கஷ்டம். அதேமாதிரி நான் ப்ரைம் டைமில் வரக்கூடிய டாக்டர்ஸ் பேசுகிறது, அன்குவாலிஃபைட் பீப்புள் பேசுகிறது, அந்த குவாக்கரி எங்களுக்கு ஒரு பெரிய இடைஞ்சல். இதெல்லாம் தான் எங்களுடைய சேலஞ்சஸ். ஆல்வேஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஜென்ரலி ஸ்பீக்கிங், நாட் டு ஹர்ட் எனி ஒன், இது எப்படி இந்த மருந்து எப்படி உங்களுக்கு வேலை செய்யுது, இதெல்லாம் உங்களுக்கு எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நான் அடிக்கடி சொல்கிறது வந்து, இட்ஸ் நாட் எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன், இட் இஸ் ப்ராக்டிஸ் பேஸ்ட் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லியே எனக்கு பழகிடுச்சு. பட் இனிமேல் இப்படிலாம் என்னால் ஒப்பேற்ற முடியாது, நான் எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ரொம்பவே குறிப்பாக இருக்கேன். இது எப்படி வேலை செய்யுதுன்னு எப்படி சொல்கிறது? இது வந்து வாதம், பித்தம், கபம் இது போய் சரி பண்ணுது அப்படின்னு நான் எப்படி சொல்கிறது? வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொன்னாவே அது வந்து புரிய வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே சயின்ஸ் படிக்கிறீங்க, பாக்டீரியா பற்றி தெரியுது, ஒரு வைரஸை பற்றி தெரியுது, அதனால் நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கணும்னு டாக்டர் சொன்னால் உங்களுக்கு புரியுது. ஆனால் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நம்ம பாடத்திட்டத்தில் இந்த வாதம், பித்தம், கஃபம்ங்கிற வார்த்தைகள் இல்லாததுனால திடீர்னு நாங்கள் அதை சொல்லும்போது இது ஒரு ஃபேன்சி வேர்டாக யாருக்கும் மனசில் பதியறது இல்லை. அதேதான் இப்போ வாதத்தை வந்து நம்ம அப்படியே அப்ரப்டாக அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாது. பித்தத்தை ஏன்னா எல்லாருமே ஜெனரலி வாதம் அப்படின்னா கேஸா மேடம், கேஸா அப்படின்னு கேட்பாங்க. இவனுக்கு ரொம்ப கோவம் வருது, பித்தம் தலைக்கேறிடுச்சு அப்படிம்பாங்க. ரொம்ப சளி இருக்குது, கபமாக இருக்குது. இந்த 3 புரிதல்கள் மட்டும்தான் மக்கள் மத்தியில் இருக்குது. இது ஒரு பெரிய ஃபிலாசபி அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்கு கிடையாது. இதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் வேர்டு இருக்குது, இதுக்கு ஈக்குவலன்ட் தமிழ் ஆர் மலையாளம் ஆர் தெலுங்கு வேர்டு கிடையவே கிடையாது. ஆட்டிடியூட் இஸ் ஆட்டிடியூட். ஒருத்தர் 2 பேர் இன்டர்வியூக்கு போகிறோம், 2 பேருக்குமே வேலை கிடைக்கல. ஃபஸ்ட் ஆள்கிட்ட நம்ம கேட்குறோம், நீ எப்படி ஃபீல் பண்ணுற, உனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த வேலை கிடச்சிச்சுன்னா என் தங்கச்சி கல்யாணம் பண்ணியிருப்பேன், எங்கள் அம்மாவுடைய கண் ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருப்பேன், ரொம்ப ஃபீல் பண்ணுறான். செகண்ட் பர்சன்கிட்ட அதே கேள்வி நம்ம கேட்குறோம், இது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுற, உனக்கு தான் வேலை கிடைக்கலையே அப்படிங்கும்போது அந்த கம்பெனிக்கு கொடுத்து வைக்கல நான் வேலை செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். இதுதான் ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூடுக்கு ஈக்குவலண்ட் எந்த வேர்டுமே எந்த லாங்குவேஜ்லையுமே கிடையாது. தேர் கேன் பி மெனி லாங்குவேஜஸ், பட் சைலன்ஸ் இஸ் ஒன். தெர் இஸ் நோ ஜாப்பனீஸ் சைலன்ஸ், கொரியன் சைலன்ஸ், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த சேம் டைம் கவனித்தல் அப்படின்னு ஒரு தமிழ் வேர்டு இருக்குது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அதை இந்த கவனித்தல் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதோ அந்த மாதிரி தான் வாத்தப்பித்த கவத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. கவனித்தல் அப்படின்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எல்லோரும் கவனிக்கிறீங்க, அப்சர்வேஷன். யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, பயணிகளின் அன்பான கவனத்திற்குன்னு சொல்கிறாங்க, அது வந்து அட்டென்ஷன். அந்த டாக்டர்கிட்ட போனேன், என்னை நல்லா கவனிச்சிட்டாருப்பா அப்படின்னா கேர். நான் இந்த கல்யாணத்துக்கு போனேன், என்னை நல்லா கவனிச்சிட்டாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டாலிட்டி.
நான் லைசன்ஸ்லாம் போனேன், போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன், என்னை நல்லா கவனிச்சாங்க அப்படின்னா அது பனிஷ்மெண்ட். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வேர்டு கவனித்தல் மட்டும்தான் இல்லையா? அந்த கூட்டத்துக்கு போனப்பா அந்த தலைவர் என்னை நல்லா கவனிச்சிட்டாருப்பா அப்படின்னா அது ஸ்பெஷல் அப்சர்வேஷன். ஸோ இந்த கவனித்தல்ங்கிற ஒரு தமிழ் வார்த்தைக்கு எவ்வளோ மீனிங் இருக்கோ, இது எப்படி நமக்கு புரியுது அந்தந்த கான்டெஸ்ட்டில் அந்த டெக்ஸ்ட்டில் நம்ம சொல்லும் போது புரியுது. அதே மாதிரி இந்த வாதப்பித்த கஃபம் பாடத்திட்டத்திலே இருந்துச்சுன்னா இவங்களுக்கு ஃப்யூச்சரில் இவங்க வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது இதற்கான புரிதல் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். இதுதான் எங்களுடைய பிக்கஸ்ட் சேலஞ்ச். அடுத்தது நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்களான்னு கேட்டுட்டே இருப்பாங்க. உங்கள் மருந்து எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியுமா? இது எல்லாமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. அடிப்பட்டால் மஞ்சப்பத்து போடுறோம், இது 5000 வருஷமாக நடக்குது, இதுக்கு போய் என் காசு செலவு பண்ணி ரிசர்ச் பண்ணணும். எந்த ஒரு அலோபதி ட்ரக்குமே ரொம்ப ரிசர்ச் பண்ணி ஃபார்மா கம்பெனிஸில் யாரும் இந்தியாவில் பண்ணல. அப்புறம் இந்தியன் மெடிசனை மட்டும் எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்குறாங்கன்னு தெரில. சில டேமேஜிங் விஷயங்கள் இந்த ஆயுர்வேத மருந்துகள் எடுத்தால் உங்கள் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறதும் சில டேமேஜிங் விஷயங்கள். இதெல்லாம் எங்களுடைய சேலஞ்ச். இந்த சேலஞ்சஸ்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு எய்ம்ஸ்ன்னு சொன்னோன்னே உங்களுக்கு எல்லாம் என்ன ஞாபகத்துக்கு வரும்னு எனக்கு தெரியல. செங்கலா சார்? இல்லை சார், அது இங்கே வேணாம். எப்படி அலோபதிக்கு ஒரு 25 எய்ம்ஸ் அனௌன்ஸ் பண்ணி 20 ஆப்ரேஷனில் இருக்கோ, அந்த மாதிரி ஆயுர்வேதாவுக்கு எய்ம்ஸ் இருக்குது. ரெண்டு தான் சொன்னாங்க, ஆனால் 2மே எங்களுக்கு வந்துருச்சு. 2மே ஆப்ரேஷனில் இருக்குது. டெல்லியில் ஒன்று, கோவாவில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. எங்களுக்கு பெரிய தன்னம்பிக்கை அளித்தது எங்களுக்கு ஆயுர்வேத டாக்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, மக்களுக்கும் தன்னம்பிக்கை அளித்தது கோவிட் டைமில் நாங்கள் கொடுத்த மருந்து 106 சென்டர்ஸில் ரிசர்ச் பண்ணி ஆயுஷ் 64 அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை வெளியில் கொண்டு வந்து இது கோவிட் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் ஃப்ரம் மைல்ட் டு மாடரேட் கேசஸ் அப்படின்னு கவர்மெண்ட்டே ப்ரூவ் பண்ணிச்சு. இது ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் எங்களுக்கு. அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே இருக்குது. இதை வந்து நம்ம வந்து எப்படி இது இன்னும் வேறு லெவலில் ஸ்கேலப் பண்ணலாம் ஆயுர்வேதாவில் அப்படின்னா ஸ்கேலப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஃப்யூச்சர் இண்டஸ்ட்ரி இன் ஹெல்த் கேர் வில் பி ஆயுர்வேதா. இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து எமர்ஜென்சினா மட்டும்தான் போவாங்க. சர்ஜரிக்கு கூட மக்கள் வந்து எலெக்டிவானா அவசரப்பட்டு பண்ணிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி போயிடும் ஃப்யூச்சர், அந்த மாதிரி மாறிடும். ஸோ இந்த ஆயுர்வேத இண்டஸ்ட்ரி எப்படி நம்ம ஹேண்டில் எடுத்துகிட்டு நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான். ஒன்று வந்து எஜுகேஷன். ஐ ஆல்ரெடி செட் 453 ஆயுர்வேதா காலேஜஸ் இன் இந்தியா இருக்குது. பட் அவுட் சைடு இந்தியா 453 விட அதிகமாக இருக்குது. இதுதான் உண்மை. யூரோப்பில் மட்டுமே 200 யூனிவர்சிட்டிஸ் ஆயுர்வேத கோர்ஸ் நடத்துகிறாங்க. பட் +2 முடித்தோடனே அவங்க படிக்கிறது கிடையாது. ஆல் அலோபதி டாக்டர்ஸ் ஆர் ஸ்டடியிங் ஆயுர்வேதா அவுட் சைடு இந்தியா. அவங்கள அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபியூச்சர் ஹெல்த் மாடல் ஷுட் பி an இன்டகிரேட்டட் மாடல். ஆயுர்வேதா அலோபதி இணைந்து செயல்படணும். தட் ஷுட் பி இன்டகிரேஷன். அதற்கான புரிதல் அலோபதி டாக்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் இப்போ ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. நீங்களே பேசாதீங்க தப்பா, நீங்களே இதை புரிஞ்சுக்கோங்க, நீங்களே ரெக்கமெண்ட் பண்ணுங்க, இல்லை நீங்களே டிஃபர் பண்ணுங்க அப்படின்னு எம்பிபிஎஸ் கரிக்குலம்லேயே எலெக்டிவ் சப்ஜெக்டாக ஆயுர்வேதாவை கொண்டு வந்திருக்காங்க. இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது 1 month கண்டிப்பாக ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலில் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு ஏற்பாடு. இது நம்ம வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும்போது இப்போ ஐ ஹாவ் அ ஹாஸ்பிட்டல், நான் அந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் பண்ணுறேன். என் கூட ஒரு 24 அலோபதி டாக்டர்ஸ் கன்சல்டண்ட்டாக வராங்க. நாங்கள் ஒரு 8 ஆயுர்வேத டாக்டர்ஸ் இருக்கோம். எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு எது முடியலையோ அவங்கள நாங்கள் கூப்பிட்டுக்கிறோம். ஒரே பிளாட்ஃபார்மில் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஆயுர்வேதா அண்ட் அலோபதி இணைந்து செயல்படுது. எப்படி அலோபதியில் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கோ அதே மாதிரி ஆயுர்வேதாவே இருக்குது. நான் ஜென்ரல் மெடிசன். இந்த ஆடியன்ஸில் இருக்கிற டாக்டர் சிவபாலாஜி வந்து ஆயுர்வேத ஐ டாக்டர். ஆயுர்வேத ஐ டாக்டர்னு உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். சவுத் ஆஃப்ரிக்கன் பிரசிடென்ட் டாட்டர் காட் பேக் ஹர் ஐசைட் பிகாஸ் ஆஃப் ஆயுர்வேதா. இது வந்து அவர் பிரைம் மினிஸ்டர் கிட்ட கூட போய் சொல்லிட்டு போயிருக்காரு. வி ஹாவ் அ ஹாஸ்பிட்டல் இன் கேரளா ஒன்லி ஃபார் ஆயுர்வேதா ஐ ட்ரீட்மெண்ட்ஸ். இட் இஸ் அ 650 bedded ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் கால் ஸ்ரீதரியம். அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஐசைட் திரும்ப அவங்களுக்கு கிடச்சிச்சு. நிம்ஹான்ஸ் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிம்ஹான்ஸ் டீலிங் வித் ஆல் மென்டல் டிசார்டர்ஸ். அங்கே ஒரு ஆயுர்வேதா விங் வச்சு அங்கேயும் சைக்காட்ரிக் இருக்காங்க. இங்கே ஆயுர்வேதிக் சைக்காட்ரிஸ்ட் இங்கே இருக்காங்க ஸ்ரீமன். அது மாதிரி ஆயுர்வேதிக் சர்ஜன் இருக்காங்க. எங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற சப்போர்ட் என்னென்னா நீங்களும் சர்ஜரி பண்ணலாம். ஒரு காலத்தில் உங்கள் டாக்டர் தான் ஃபாதர் ஆஃப் சர்ஜரியாக இருந்தார். நீங்களும் ஆஃப்டர் ப்ராப்பர் ட்ரைனிங் நீங்களும் சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காரு. ஸோ இன்டெகிரேஷன் அப்படின்னு நான் சொல்ல வர்றது வந்து நாங்கள் எங்கள் லிமிட் மீறி அலோபதி எழுதுறதையோ அலோபதி டாக்டர்ஸ் ஆயுர்வேதா மெடிசன்ஸ் எழுதணுங்கிறது கிடையாது. எங்களுக்கு 2 பேருமே ஒரே பிளாட்ஃபார்ம். இட் இஸ் ஆல்ரெடி ப்ராக்டிஸ்ட் இன் சைனா. 2மே ஒரே பிளாட்ஃபார்மில் இருக்கும்போது
இந்த ரிஸ்க் ஹெல்த்தோடைய ப்ராப்பர் பெனிஃபிட் வந்து பப்ளிக்கு போகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஃபியூச்சர் வில் பி அன் integrated model, there is no doubt about it. What about pharma companies, Ayurveda pharma companies? Allopathy எடுத்துட்டிங்கன்னா there are only 3,000 pharma companies in India. Ayurveda there are about 7,000 Ayurvedic pharma companies. இவங்க எல்லாருமே 1800s டெவலப் பண்ணாங்க, more than 100 years old. நீங்கள் நிறைய கேள்விப்பட்டது தான், ஜண்டு, டாபர், ஹிமாலயா ட்ரக் கம்பெனி. ஹிமாலயா ட்ரக் கம்பெனியோடைய ப்ராஃபிட் ஷேர் more than 50% is from outside India. டாபரோடைய ப்ராஃபிட் ஷேர் more than 32% is from outside India தான். அதே மாதிரி ஹிமாலயா ட்ரக் கம்பெனி உத்தரகண்ட்லேருந்து பெங்களூர்ல வந்து கம்பெனி செட் பண்ணியிருக்காங்க. they have owned, the owner is from உத்தரகண்ட் but he is doing business in Bangalore. இந்த மாதிரிலாம் வந்து ஃபார்மா கம்பெனிஸ் நிறைய இருக்குது. இதுக்கு லைசன்சிங் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க. அது இல்லாமல் ஓடிசி ப்ராடக்ட்ஸ். இன்றைக்கி ஆயுர்வேதா பேர் இல்லாமல் நீங்கள் எதுவுமே விற்க முடியாது. உங்கள் பேஸில் உப்பு இருக்கான்னு கேட்டதுலேருந்து நைட் நீங்கள் தூங்கும்போது போடுற மஸ்கிட்டோ ரிப்பலண்ட் வரைக்கும் ஆயுர்வேதா தான். பேஸ்ட்டு, சோப்பு, நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற ஆயுர்வேதிக்ஸ் ட்ரெஸ்ஸஸ் கூட இப்போ வந்துடுச்சு. ஸோ ஆயுர்வேதா நேம் இல்லாமல் எதுவுமே சேல்ஸ் ஆகாதுங்கிற மாதிரி இருக்குது. அதாவது எக்ஸ்போர்ட், ஹெர்பல் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்ஸில் இந்தியா இஸ் நம்பர் 2 நெக்ஸ்ட் டு சைனா பிகாஸ் ஆஃப் ஆயுர்வேதா. அந்த ஆயுர்வேதாங்கிற நேம் இல்லாமல் இனிமேல் ஃபியூச்சர் பிஸ்னஸே இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ வி இன்வைட், அதை வந்து இன்னொருத்தர் யாரோ செஞ்சிட்ருக்காங்க. ஐ வாண்ட் தமிழ்நாடு ஷுட் லீட் திஸ் அண்ட் தமிழ்நாடு ஷுட் பிகம் அ மெடிக்கல் டூரிசம் ஃபார் ஆயுர்வேதா. ஒய்? பிகாஸ் நான் எல்லாமே சொல்லிட்டு இருந்தேன், எல்லாமே ஃபஸ்ட்டு தான் தமிழ்நாடு. ஆயுர்வேதா காலேஜ் ஏஷியாலேயே ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்கு. 1905 ஸ்டார்ட் பண்ண வெங்கட்ரமணா ஆயுர்வேதா காலேஜ். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஒரு காலத்தில் அது வந்து ஆயுர்வேதா காலேஜாக இருந்திருக்கு. பனகல் பார்க், பனகல் மகாராஜா, இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்ச பனகல் பார்க், பனகல் மகாராஜா வந்து ட்ரீட் பண்ண ஆயுர்வேத டாக்டர். அந்த காலத்தில் பாருங்களேன், ஆயுர்வேத டாக்டர் ட்ரீட் பண்ணி சரியானதுக்காக லேண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ யாரும் தரமாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி சரியானா. அந்த காலத்தில் லேண்டே கொடுத்துருக்காங்க. இந்த வைத்தியர்கள் தெருவெலாம் இருந்திருக்கு அந்த காலத்தில். ஸோ பனகல் மகாராஜா வாஸ் ஹைலி இம்ப்ரெஸ்ட் பை டாக்டர் ஸ்ரீனிவாசமூர்த்தி, வாஸ் ஆயுர்வேத டாக்டர். ட்ரீட் பண்ணி சரியானவுடனே என்னோட லேண்டை தரேன், நீ எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பா அப்படின்னு சொல்லி இட் வாஸ் ஸ்டார்டட் அஸ் அ குருகுலம். அதுக்கப்புறம் வந்து லைசன்சியேட் இன் இந்தியன் மெடிசன் அப்படின்னு ஒரு 6 years கோர்ஸ் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா சித்தா அண்ட் ஆயுர்வேதான்னு சேர்ந்து நடந்திருக்கு. அப்படி கொஞ்சமாக அது மாடிஃபை ஆகி விமன்ஸ் மெடிக்கல் காலேஜாக இருக்குது. ஆனால் நம்ம விமன் என்ன பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு விமன் மெடிக்கல் காலேஜ்லாம் வேண்டாம், எங்களுக்கு கோ எஜுகேஷன் தான் வேணும்னு ஸ்ட்ரைக் பண்ணி, ஏன்னா பக்கத்தில் ஒரு ஆண்மகள் இருந்தால் தானே வெற்றி பெறுவதற்கு ஒரு இது வரும், காம்படிட்டிவ் ஸ்பிரிட் வரும். அதுக்காக அந்த கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் விமன்ஸ் மெடிக்கல் காலேஜே இருந்ததை ஃபைட் பண்ணி கோ எஜுகேஷனாக மாற்றிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஒரு தலைப்பாக கட்டிட்டு ஒருத்தர் ராஜாஜி மாதிரி நின்றுட்டுருப்பார், ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்கும். எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க ராஜகோபாலாச்சாரியன். கிடையாது, அவர் ஒரு ஆயுர்வேத மருத்துவர், அவர் பேர் ஸ்ரீனிவாசமூர்த்தி, அவருடைய ஸ்டாச்சு தான் உள்ளே இருந்துகிட்ருக்கு. அதுதான் கவர்மெண்ட் அஃபீஷியலாக ஆரம்பித்த ஃபஸ்ட் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் இன் தமிழ்நாடு. ஸோ ஐ வாண்ட் டு பிரிங் பேக் அவர் ட்ரெடிஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் கவர்மெண்ட். இதை வந்து நம்ம திரும்ப கொண்டு வரணும். தமிழ்நாடையும் ஒரு மெடிக்கல் டூரிசம் ஹப் ஆக்கணும் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆயுர்வேதா. ஏன் எல்லாருமே கேரளாக்கு போகிறாங்க? தமிழ்நாடு தான் இதுக்கு முன்னோடியாக இருந்திருக்கு. அதனால் எவ்ரி ஒன் ஷுட் டேக் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் சைட் as well as from the private side. To end up, always you must think anything you do for free will not become a business. எனக்கு பேப்பர் தர போகிறீங்களா மேடம்? முடிக்கிறேன். முன்னெல்லாம் பெல் அடிப்பாங்க, இப்போ பேப்பர் தந்துடுறாங்க. How you can change the people's life? நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் வந்து ஒருத்தரோட லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆயுர்வேதா கேன் சேஞ்ச் மெனி லைஃப். இன்றைக்கி பயப்படுறாங்க, ரீஹாபிலிட்டேஷன் இல்லை, ஒரு ஆயுர்வேதாவில் பஞ்சகர்மா தெரபிஸ் இருக்குது, இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அலோபதி ஹாஸ்பிட்டல் போக பயப்படுறாங்க மக்கள். சர்ஜரிக்கு மட்டும் எதாவது போகலாம், எமர்ஜென்சிக்கு மட்டும் போகலாம், மற்றெல்லாம் நீங்களே பார்த்துக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கேலப் ஆகிட்டுருக்க ஒரு பிஸ்னஸ். Anything you do it for charity will not become a successful business. Always you do with good intention that should touch the life of the people. கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்கேலப் ஆகும். ஆயுர்வேதா will change people life. Always have a different opinion about Ayurveda. Change your attitude with Ayurveda. Once Dr. Abdul Kalam,
he visited a function for a physically disabled children. அப்போ வந்து ஒரு பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டு இருக்கான், வெயிட் தூக்க முடியாமல். ஏன்பா உனக்கு தான் காலில் கேலிப்பர்ஸ் இருக்கே, ஏன் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிற அப்படின்னு அவர் கேட்கும்போது, இல்லை ரொம்ப வெயிட்டாக இருக்குது இந்த கேலிப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, நம்மளாம் ராக்கெட்டை வெயிட்டே இல்லாமல் செய்கிறோமே அப்படின்னு அவர் யோசிச்சு, it was a 4 kg weight calipers the people with physically disabled were carrying and walking. அவங்க டீம் எல்லாம் கூப்பிட்டு, நம்ம ராக்கெட் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வாப்பா, நம்ம ராக்கெட் மெட்டீரியலை வச்சு இவங்களுக்கு கேலிப்பர் செஞ்சு கொடுப்போம். And it became 10 times lighter than the material what they have usually done. ஸோ அவர் நேமையே இவ்வளோ கொண்டாடுறோம். அவர் பிரசிடெண்ட்டாக இருந்ததுனாலயா? கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரிலாம் அவர் யோசிச்சதுனால தான். ஸோ திங்க் டிஃப்ரெண்ட்லி அண்ட் டச் த லைஃப் ஆஃப் பீப்புள். எவ்ரி ஒன்ஸ் டெஸ்டினேஷன் ஷுட் பி Ayurveda business industry. Thank you so much for the opportunity. Thank you. அருமையாக தங்கள் கருத்துக்களை கூறிய டாக்டர் வனிதா அவர்களுக்கு நன்றி. அண்டு ஆயுர்வேதா அப்படின்றது வந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கும் ஒரு துறை. ஆயுஷ் அப்படின்றதுக்கு நீங்கள் இருந்திருக்கீங்க. இட் இஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, ஆல் தீஸ் திங்ஸ். அண்ட் ஆயுர்வேதத்திற்கு யாரும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறார்கள், நிலம் கொடுக்க மாட்டேங்கிறலாம் சொல்ல வேண்டாம். பத்தாஞ்சலின்னு ஒரு நிறுவனம் இருக்குது, அது வந்து உலக பெருமை வாய்ந்த அந்த அளவுக்கு ஒரு நிறுவனமாக இருக்கிறது. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் மார்க்கெட்டிங். ஸோ உங்களுடைய பொருட்களையும் மார்க்கெட் செய்வதற்கு எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் கண்டிப்பாக செய்கிறோம். அண்ட் விஆர்எஸ் சம்பத் பற்றி ஒரு நல்ல குறிப்பு ஒன்று சொன்னீங்க. அவர் விஆர்எஸ்க்கு எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று சொன்னீங்க. எனக்கே ஒரு சந்தேகம் வருது, ஏன்னா அவருக்கும் திருமணம் ஆகவில்லை, அவருடைய இனிஷியல் என்னன்றது தெரியல. ஒருவேளை அவரும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது வாங்கியிருக்காரா, வரம் வாங்கியிருக்காரா என்பது தெரியவில்லை. எனிவே, அடுத்த ஸ்பீக்கர் யூகேலேருந்து ஜூமில் நம்ம கூட ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்காரு. மெடிக்கல் ப்ராக்டிஷனர் ஃப்ரம் யூகே, டாக்டர் பி சண்முகராஜ். I request him to share his views. Thank you very much. Thank you. Can you hear me? Hello, can you hear me? Can anyone say that you can hear me? Yes, sir, we can hear you loud and clear. Please go ahead. Thank you, thank you. Right. Good evening to everybody. My appreciation to the founder president of this organization, Dr. V.R.S. Sampath, the chairman of the reception committee, Mr. Abid Junaid in Dubai, and also the chairman of this session, Dr. Kalanidhi Veerasamy, and fellow speakers, Dr. Vanitha and Dr. Kalachelvam. Good evening, everybody. I was listening to part of Dr. Vanitha's talk. Excellent. She convinced even I should change into Ayurvedic. But madam, I thought ambassador and fate cards are gone, but they are still there in the form of Ayurvedic and Siddha medicines. In 1993, when the central government, headed by Narasimha Rao and Finance Minister Manmohan Singh, they opened the Indian market, and we've been globalized since then. So we enjoy foreign cars, foreign companies, foreign products, and then, but we still fighting with each other with the allopathic medicine. Allopathic medicine is, as you mentioned, Dr. Vanitha, is evidence-based, scientifically proven. So the problem is the people in India, education level is so low, and they listen to everybody and they believe everybody. So now we need to come to terms that we should have a uniform message to these people not educated much. So that's my first comment.
Next, I just came back from Australia 5 weeks after the wedding of my son. On the way, I stayed a week in Chennai and Coimbatore. I saw Dr. Sampath. I was really struggling to come to the podium today because since I came 3 days ago, I've been operating all the 3 days. I'm glad allopathy at least helps in the way of surgery. Now, the topic today we have to cover is medical healthcare in India and medical tourism. I just briefly touch upon the healthcare in India and then move on to medical tourism. Now, for that, I like to give you a little bit of background, which I spoken to you in this podium a year ago. How much the government can spend for public health care free of charge. If you take Europe, USA, Australia, New Zealand, like so-called developed countries, they spend 10 to 12% GDP from the income. So they managed to run fairly successful public hospitals. Especially in UK, the public service is so good and it's free at delivery. But Indian government, both central and state, they spend only 1.5 to 2.5% of GDP. So not enough money for the population we have, 1.4 billion. As a result, the government indirectly, they are encouraging private healthcare jumping in. For instance, Apollo Hospital started as one in 82, now they have nearly 40 hospitals, and so on. And people in India, they can set up private hospital and run a successful business. I think being a world conference on economic situation, please allow me to touch the marketing and financial gain. And doctors in India, they know the trick of the trade. So they know how to get into the government and important people to get all those licenses. You need 15 licenses to set up an allopathic hospital. But people like, in this platform, this covers a lot of countries, Tamil population, including doctors. But if these doctors in this platform, if they want to set up a hospital in India, they can't go to 15 different departments and get the license. So I brought it as an issue in 2009 during the first MDS economic conference. And that time, we had the chaired by Dr. Kalanidhi Veerasami's father, Mr. Arcad Veerasamy as a minister. And he mentioned, at that time, Honorable Stalin was the Deputy Chief Minister. At that time, they brought the issue, Doctor, don't worry, we are bringing the single window policy. Single window, gentlemen, a guy from UK or USA or from Mauritius or from Guyana, we have delegates from all those countries, who comes and set up a hospital. There is a single person and he does all the work for you. All right. I thought, oh, this is a genius, is an excellent idea. Oh, it's going to revolutionize for foreign doctors to come in. But ladies and gentlemen, 14 years on, we haven't made any progress. Now, I put it to Dr. Kalanidhi Maran last year to take it on board to the government level.
and he's part of the ruling party. I'm not sure whether he has done anything so far, but at least Dr. Kalanidhi, he should take it forward. Like what Apollo Reddy has done in 1993. 1993, Apollo Reddy took few MPs with him, went to Delhi and said, hospital is an industry. So please treat us as companies so that we can raise finance and build a nice hospital. Before that, they all run as charities. But from Apollo 1993 onwards, the hospitals are run as companies. So that is a remarkable milestone. So Dr. Kalanidhi Veerasamy, I think you must set up a similar milestone, bringing this single window policy as an existing opportunity for doctors, foreign doctors. We have a lot of people in this platform. The ex-president of Mauritius, I don't know whether he's in the audience, Mr. Vayapuri Parameswaram, ex-president of the Guyana, Mr. Moses Veerasamy Nagamuttu, and they can raise the fund just like that. And people like me can lead that project. So now 9 times we have done this conference. Dr. Sampath and Dr. Kalanidhi Veerasamy, please come forward and then make way for a new hospital, and that we can name as MDS Hospital. So that's my healthcare interest side of it. Then the medical tourism. Again, I'm going to be very pessimistic about it and negative about it. I've been working on medical tourism for the last 15, 16 years. I even send patients from London to PAG Hospital in Coimbatore. But that's for only diagnostic purpose. They went for CT scan and then a simple blood test and things like that. But somebody from outside India, if they're coming for an operation, heart operation, or kidney transplant, whatever, they don't really enjoy the holiday. They want to make themselves better. So that's the first attitude. I think Dr. Vanida mentioned about attitude. I looked at Google. Google says there's a Tamil word for attitude. It's called Anugumurai. I don't know whether Dr. Vanida will accept that. So attitude of the patients is like that. Do I need a holiday before my heart is fixed, or before my kidneys change, or before my liver is fixed? So that attitude is not very good for a medical tourism. Secondly, patients with the illnesses coming from abroad, they have to go to the general passport side, and takes longer time to get the visa. And the Indian government is talking about this for 20 years, but they haven't eased up. Yeah, they haven't made the getting visa easy for sick patients. So that's the second thing we need to look at it. I mentioned this last year. And thirdly, we should have a hospital which should be recognized by foreign insurance companies. Foreign insurance companies from Western world, they need what they call JCB requirements. Joint Commission International, it's called, and it's set up in World Health Organization. They have to visit the hospital and give certificate to send foreign patients to these hospitals, which Apollo is trying for a long time. They couldn't get it. And the Indian government then introduced similar setup. It's called NABH, National Accreditation Board. I think a lot of hospitals, they've got National Accreditation Board,
If they're not, they really, some of the hospitals have been shut. You heard about the tragedy in Calcutta, where they didn't have a NABH certificate, and the fire broke out and patients died. So perhaps, Dr. Kalanidhi Maran, I put another request for you this year. So not only single window policy through the government, but also the NABH should be accredited by the JCB. Come for ரீகனெக்ட் பண்ண முடியுமா? Okay. Unfortunate that Dr. Shanmugh Raj will not be able to reconnect with us. Anyway, he has given us a lot of insights, and I actually wanted to respond to him saying that I remember that he had raised this issue, and in fact, after our government had formed, I had discussed, and I was told that there is a department called as guidance. It works under the Industries Ministry, and it was instituted sometime in the 90s, and since its inception in the last 30 years, about 5 lakh crore of investments has come in through this department of guidance. So it is a department where several officials have been appointed who take responsibility for either domestic or international investor, where they will be hand-holding you through the process where when you want to start an industry to make sure that you go through all the licensing processes. In fact, in my opening remarks, I had made that statement, and probably Dr. Shanmugh Raj probably had missed the initial statement that I had made. And also the transition, he was also talking about NABH, and NABH அப்படின்றது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு என்னென்னலாம் விதிமுறைகள் இருக்க வேண்டும் அப்படின்றது. This has been started sometime in the 2010, around that time. The problem is Tamil Nadu has had like several, Tamil Nadu is one of the few states where about 60% of the patients are taken care of by the government hospitals, and only about 40 to 50% of the patients are in the private. Whereas if you see in most of the northern states, it's only about 25% will be catered to by the government hospitals, and 75% will be catered to by the private institutions. So our Tamil Nadu's healthcare system is robust. I mean, the government system is very robust. And when it comes to NABH accreditation, the specifications about the requirements for ramp and the space allocation for each and every particular departments has been specified in 2010, where there are several private hospitals which have difficulty in establishing that because they are already limited for space, where they will not be able to provision for a ramp. But there are alternate methods to see how it can be addressed, and those issues are being taken up. Anyway, and I hope that Dr. Shanmugh Raj and I can interact in future where we can clarify all these issues. And next, I request Dr. Kanimuri, obstetrician and gynecologist, and also a Rajya Sabha member of parliament, to given a very short notice to talk on this topic, and I request her to share her views. Thank you very much. Thank you, Dr. Kalanidhi.
இப்போ என்னை கிட்டத்தட்ட விஆர்எஸ் சார் வந்து ஒரு உப்புமா மாதிரி என்னை நிற்க வச்சுருக்காரு. எந்த ஸ்வீட்டும் கிடைக்கலன்னு ஒரு ரவையை போட்டு இப்போ என்னை உப்புமா கிண்டி இங்கே அதை பற்றி பேச நிற்க வச்சுருக்கீங்க. சரி, ரைட்டு, உங்களோட நட்புக்காக அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்ஸ், இந்தியன் மெடிக்கல் ப்ராஜெக்ட்ஸ், மெடிக்கல் டூரிசம், இதனால் எப்படி வந்து இந்தியா எக்கனாமிக்கலி எப்படி மேலே போக போகுதுங்கிறது தான் இங்கே வந்து கான்ஃபரன்ஸாக பேச வந்தோம். மேடம் அனிதா வந்து ஆயுர்வேதம் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆயுர்வேதத்துக்கு என்றைக்குமே அலோபதி எதிரி கிடையாது. ஃபஸ்ட்டு அதை வந்து நான் அவங்களுக்கு வந்து இங்கே முன்ன வைக்கிறேன். எங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, எங்கள் அளவுக்கு நீங்களும் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசனை கொடுத்தீங்கன்னா நாங்களும் உங்களோட ஆயுர்வேதிக் ட்ரக்ஸை தைரியமாக எங்களால் அலோபதிக் பேஷண்ட்ஸ்க்கு எடுத்து வரைக்க முடியுன்றதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப முன்ன வைக்கிறோம். நான் ஹெல்த் ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்கும் போதுமே ஆயுஷ் பீப்புள்கிட்ட இதை நான் ரிக்வெஸ்ட்டாக வச்சேன். பப்ளிகேஷன்ஸ் கொடுங்க. நீங்கள் என்ன ட்ரக்ஸ் கொடுக்குறீங்கனாலும் நாங்கள் அது டினை பண்ணலை. எங்களுக்கு அது எவிடன்ஸ் பேஸ்ட் பேப்பர் இன்றைக்கி பெருமையாக சொல்லிக்கிட்டாங்க. ஆயுர்வேதத்தில் வந்து நாங்கள் கோவிட் டைமில் சிறப்பாக செயல்பட்டு அந்த ஆயுஷ் மருந்தை நாங்கள் பண்ணோன்னு. அப்படி உங்களால் அந்த மாதிரி வந்து ஒரு வேகம் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் உங்ககிட்ட அந்த கேப்பபிலிட்டி இருந்ததுன்னா தயவு செஞ்சு எல்லா மெடிசனுக்குமே நீங்கள் எவிடன்ஸ் பேஸை க்ரியேட் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதை அவங்கக்கிட்ட நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாகவே வைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, அவங்க பேசும்போது அடுத்து சொன்னாங்க, அடிபட்டுதுன்னா மஞ்சள் தடவைனா அது சரியாக போயிட போது, நான் அதுக்கு டாக்டரை போய் பார்க்கணும். வெரி வெரி ட்ரூ. இன்றைக்கி நமக்கு மஞ்சளுக்கு இருக்கிற மகத்துவம் வேறு எதுக்குலேயுமே கிடையாது. அதை நம்ம இது வரைக்கும் பேட்டன் பண்ணாமல் விட்டதே நம்மளுடைய தவறுன்றதை பல வருஷம் கழிச்சு இன்றைக்கி நம்ம எல்லாருமே உணர்ந்திருப்போம். அதை மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதையும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா தமிழ் முறைப்படி பார்த்திங்கன்னா உணவே மருந்துங்கிறதான் நமக்கு வந்து சொல்லி வளர்க்கப்பட்டது. நம்மளுடைய சமையல் அறையில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் நம்ம போடக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே வந்து மருந்தாக தான் நமக்கு வந்து இருந்திருக்கிறது. இப்படி ஒரு நிலைப்பாட்டில் நம்மளோட ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே நான் போகிறேன். ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே போகும்போது ஒரு ஹாஸ்பிட்டல் டெவலப் ஆகுது வித் ஆல் த ப்ரைவேட் மெக்கனைசேஷன் எல்லாம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அங்கே அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பல டைல்ஸ் போட்டு எல்லாம் இல்லைனாலும் சிறந்த மருத்துவர்களும் சிறந்த ஃபெசிலிட்டிஸோடு இருக்கும். பீப்புள் பர்செப்ஷன் ஆஃப் மைண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டேரிஃப் கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியும் அது அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான், தெரிஞ்சு தான் நீ கால் எடுத்து உள்ளே வைக்க போகிற. அது அவங்க வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதுக்குரிய தாட் ப்ராசஸில் தான் நீங்கள் உள்ளே போகணும். அங்கே போயிட்டு நீங்கள் கவர்மெண்ட் டேரிஃப் கேட்பீங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு அப்போலோ மாதிரி பலன்னு இல்லைன்னா அது வேலைக்காகாது. ஏன்னா என்ன இந்தியன் எக்கானமியில் இருக்கோ, என்ன சர்வீஸ் நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை தான் செய்ய முடியும். அதிலேயே வந்து தமிழ்நாடு வந்து பல சிறப்பான விஷயங்களை வந்து தொன்று தொட்ட காலம் முதல் அறிஞர் அண்ணா காலத்துலேருந்து கலைஞர் காலத்துலேருந்து இன்றைய இருக்கக்கூடிய முதலமைச்சர் காலம் வரைக்கும் நம்ம செஞ்சிட்ருக்கோம். முதல்ல வந்து நம்மளுடைய முத்தமிழறிஞர் கலைஞரோட காலத்தில் தான் வந்துட்டு இந்த கேட்ராக்ஸ்க்கு கண்ணொளி திட்டம் கொண்டு வந்தாங்க. அது எவ்வளோ சிறப்பாக எவ்வளோ பேருக்கு அது வந்து உதவி இருக்குது. நார்மல் பாமர மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கு அது உதவி இருக்குது. அதே மாதிரி காக்லியர் இம்ப்ளான்ட்ஸ், காது கேளாதற்கு வந்து அந்த சின்ன இம்ப்ளான்ட்டை வந்து கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுத்து எத்தனை பேருக்கு வந்து காது கேட்க வச்சுருக்குன்னு தெரியும். அவர் மறுபடியும் வந்து ஆட்சிக்கு வந்தப்போ கொண்டு வந்த இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம், அந்த இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம்னால நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எல்லா ஹார்ட் அட்டாக்ஸ்க்கும் அந்த ஸ்டென்டிங்கும் இந்த சர்ஜரிஸ் யூஸ் பண்ணக்கூடிய அத்தனை ப்ராசஸஸும் கவர்மெண்ட் அந்த காஸ்ட்டை பேர் பண்ணிக்கிட்டாங்க. பட் இப்போ அந்த இன்சூரன்ஸ் கொஞ்சம் மாறுபட்ட பேருக்கு மீண்டும் வரும்ங்கிற நம்பிக்கையில் அதை திருப்பி ரினோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படி ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்ஸ் மக்களை போய் அடையும் போது மக்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதே வந்து இன்சூரன்ஸ் ஆன் த அதர் சைட் எந்த அளவுக்கு மக்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு வந்து அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதை யோசிக்கும் போது ஒரு பெரிய கேள்விக்குறியாக நிற்குது. இன்சூரன்ஸ் மக்கள் கட்டுவாங்க. இன்சூரன்ஸ் எடுக்கும் போது அந்த இன்சூரன்ஸ் பீப்புள் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் கவர் ஆகிடும், எல்லாமே கவர் ஆகிடும், ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டாக இம்மீடியட்டாக கவர் ஆகிடும். பட் கிட்டக்க போய் நாங்கள் அப்ளை பண்ணும்போது தான் அதோட ஹார்ட்ஷிப்ஸ் என்னங்கிறது இந்தியாவில் எங்களுக்கு தெரியும். நீங்கள்லாம் வந்து அப்ராடில் இருக்கிற நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ்னால் த கவர்மெண்ட் ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிவிடும். யூ ஒன்லி ஹேவ் டு பே த இன்சூரன்ஸ். எங்களுக்கு இந்தியாவில் அப்படி கிடையாது. இன்சூரன்ஸ் பே பண்ணாலும் அதுக்கு வந்து பல விஷயங்கள் நாங்கள் தாண்டி தான் அந்த இன்சூரன்ஸ் பணத்தை வந்து அவங்க போய் வாங்கக்கூடிய நிலையில தான் இன்றைக்கி இருக்குது. அதை வந்து இன்றைக்கும் எங்களால் இன்னும் மாற்ற முடியலை. ஏன்னா அதுக்கு அவ்வளோ ஆடிட்ஸ், அவ்வளோ விஷயங்கள். ஏன்னா அதில் நான் மெடிக்கோஸ் உட்காந்துட்டு அது என்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இதையே வந்து நான் நிறைய முன்ன வச்சுருக்கிறேன் பார்லிமெண்ட்டில். நெக்ஸ்ட் இங்கே முக்கியமாக ஒரு பாயிண்ட்டை நான் சொல்ல விரும்புகிறேன், ஹராஸ்மெண்ட் ஆஃப் த டாக்டர்ஸ்.
ஏதாவது ஒரு பேஷண்ட் ஏதாவது எங்கேயாவது கொலாப்ஸ் ஆகிட்டாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல் அடித்து நுறக்கிறது, அதில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்கானமி எவ்வளோ அவங்க போட்டிருப்பாங்கிறத குறைஞ்சமும் யோசித்து பார்க்குறதில்ல. எந்த ஒரு மருத்துவருக்கும் எந்த பேஷண்ட்டையும் சாகடிக்கணும்ன்ட்டு யாருமே நினைக்க மாட்டாங்க. எல்லோரும் சந்தோஷமாக வீட்டுக்கு போனாங்கன்னா அதை விட சிறப்பாக சந்தோஷப்படுறவங்க எங்களை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது. எதுக்காக நாங்கள் அதை போய் நாங்கள் செய்யணுங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சமும் மக்கள் அந்த டைமில் யோசித்து பார்க்காம டாக்டர் ஹராஸ்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயமும் நடக்குது. அண்ட் மெடிக்கல் டூரிசம் இன் தமிழ்நாடுல மெடிக்கல் டூரிசம் பல வருடத்துக்கு முன்னாடியே டெக்கேட்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு நிறைய பேர் அப்ராட்லேருந்து வந்து இங்கே சர்ஜரிஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. முக்கியமாக சென்னை அண்ட் கோயம்புத்தூர் வந்து பல டெக்கேட்ஸ்லேருந்தே அவங்க வந்து ஒரு ஹப்பாக தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ சார் ஜூமில் வந்து பேசும்போதும் சொன்னார், அதுக்கான ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அந்த பாஸ்போர்ட்ஸ்க்கெல்லாம் இருக்கணுங்கிறது உண்மையிலேயே அந்த பாயிண்ட்டை நான் வர வைக்கிறேன். அதுக்கான என்ன முயற்சி எடுக்கணுமோ அதையும் நான் கண்டிப்பாக செய்வேன் என்று கூறி சுருக்கமாக இருந்தாலும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் மேடம். அதாவது கடைசி நிமிடத்தில் பேசினாலும் சிறப்பாக கருத்துக்களை எல்லாம் கூறியிருக்கிறார்கள். அண்ட் இந்த இன்சூரன்ஸ் அண்ட் காக்லியர் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி அதாவது தமிழக அரசாங்கத்தின் மூலம் எந்த அளவுக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன என்பதை கூறினார்கள். இங்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து பேச்சாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இந்த அமர்வில் உரையாற்றிய டாக்டர்கள், மெடிக்கல் டாக்டர்ஸ் அனைவருக்கும் பூங்கொத்து கொடுத்து பாராட்டுவதற்கு மலேசிய முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோ ஸ்ரீ சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவருடன் சேர்ந்து எங்களுடைய வரவேற்பு குழு தலைவர் திரு அபீத் ஜுனைத் அவர்களையும் அழைக்கிறேன். கமலஹாசன் அவர் வரலையா? பரவாயில்ல, வேற ஆரம்பிச்சு. வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். இந்த மாநாடு நேற்று காலையில் தொடங்கி இன்று 2வது நாள் முடிவுக்கு வந்திருக்கிறோம். நாளையும் மாலை 4 மணி வரையில் இருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு பல்வேறு அறிஞர் பெருமக்கள், அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தொழிலதிபர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள், வழக்கறிஞர்கள், கணக்காளர்கள், மருத்துவர்கள் என பலரும் இங்கே வருகை தந்து பல்வேறு நாடுகளிலிருந்து ஒரு சிறப்பான உரையினை ஆற்றியிருக்கிறார்கள். We got many VIPs, ministers, parliament members, doctors, engineers, professionals, chartered accountants, advocates participated and presented a speech for the past 2 days. Tomorrow also there will be another few sessions. Now there is an important event to confer a special award for our Tamil leaders. Every year we used to give an award for Tamil leaders
Tamil business leaders, Tamil professional leaders, Tamil talented personalities. This award mainly for each country, one, some extraordinary situation, two, like that, we are conferring. Actually, Mr. Durai Murugan, Honorable Minister for Water Resources, and Mr. Subhashkaran Alliraja from Business Leader, both are received the award yesterday. Because of the Mr. Durai Murugan representing India, Subhashkaran representing UK. Because of, normally we won't split the award always be in a one evening in a grand manner. But in an extraordinary situation, because of budget session in Tamil Nadu Assembly, Mr. Durai Murugan requested me, he wants to go yesterday itself. Similar nature also, another personality. So that's why we are honored yesterday morning. Today, we want to honor very important VIPs. I'm requesting Dr. G. Viswanathan, Chancellor of V8 University, to come to the stage. சேர்ல உட்காருங்க. எங்களுடைய மூத்த மாநாட்டு குழு தலைவர், எங்களை வழிநடத்தி செல்லுகின்ற 69,000 மாணவர்களை வழிநடத்தி செல்லுகின்ற பல்வேறு 69,000 மாணவர்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட்டை வழங்கி கொண்டிருக்கின்ற 80,000 மாணவர்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட்டை வழங்கி கொண்டிருக்கிற, டாக்டர் பட்டங்களை வழங்கி கொண்டிருக்கின்ற விஐடி பல்கலைக்கழகத்துடைய சான்சலர் அவர்கள் இன்றைக்கு இந்த விருதினை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விருதுக்கு பெயர் உலக தமிழர் மாமணி, கிரவுன் ஜுவல் ஆஃப் வேர்ல்ட் தமிழ்ஸ். அதாவது தமிழ் பெருங்குடி மக்கள் எந்த நாட்டில் வசிக்கிறார்களோ அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும், உலகம் முழுதும் உள்ள தமிழர்களுடைய மேம்பாட்டிற்காகவும், தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டிற்காகவும் யாரெல்லாம் அக்கறை செலுத்துகிறார்களோ, முக்கியமாக அவர்கள் வாழுகிற நாட்டிலே அவர்கள் அதற்கான பணியினை பெரிதும் செய்திருக்க வேண்டும். உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் மத்தியிலும் அவர்கள் பிரபலமாக இருக்க வேண்டும், தமிழ்நாட்டுடனும் தொடர்பு வைத்திருக்க வேண்டும் என்ற 3 கருத்துக்களின் அடிப்படையில் விருது வழங்குவதற்காக ஒரு குழுவினை ஏற்பாடு செய்து, அந்த குழுவிற்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையாக்கி, அவர் மூலமாக அந்த விருதினை தேர்வு செய்து அதன் மூலமாக இந்த விருதினை நாங்கள் வழங்கி வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் விருது வழங்க இருக்கின்ற முதல் பெருமகனார் தலைவர், மலேசிய இந்தியன் காங்கிரசினுடைய துணைத் தலைவர், மாண்புமிகு தத்தோஸ்ரீ எம் சரவணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அதை எடுத்துருமா. தத்தோஸ்ரீ எம் சரவணன் அவர்களை கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அறிவேன். தத்தோஸ்ரீ சரவணன் அவர்கள் இளமை காலத்திலிருந்தே தமிழர்களுடைய மேம்பாட்டிற்காகவும், இந்திய மக்களினுடைய மேம்பாட்டிற்காகவும் மலேசியாவில் பெரிதும் பாடுபட்டு வருகிற ஒரு அரசியல்வாதி, சமூக சீர்திருத்தவாதி, சமூக தொண்டர். அவருடைய தொடர் பயணத்தின் காரணமாக அவர் பல்வேறு பதவிகளில் அமர வைக்கப்பட்டார் மலேசிய மக்களால். அவர் அந்த மலேசியாவில் அமைச்சரானார், நாடாளுமன்ற உறுப்பினரானார், திரும்பவும் அமைச்சரானார். இப்படி பல்வேறு பதவிகளை பெற்ற பெருமை அவருக்கு உண்டு. இப்போதும்
அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அது மட்டுமல்ல, அவர் விரைவிலே அமைச்சராகவும் திரும்ப ஆவார் என்று நாங்கள் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர் தமிழில் பேசினால் அவருடைய இலக்கிய சொற்பொழிவை கேட்பதற்கு பெரும் திரளான தமிழ் மக்கள் கூடுவார்கள். அவர் அரசியல் கூட்டத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை பேசினால் திரளான மக்கள் கூடுவார்கள். அவர் ஒரு பொது நிகழ்ச்சிக்கு சென்றால் அவர் சொல்லுகிற கருத்து என்ன என்று கேட்பதற்கு திரளான மக்கள் கூடுவார்கள். எளிமையாக வாழ்க்கையை தொடங்கி திறமையாக காரியங்களை ஆற்றி ஸ்திரமாக நிற்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார். திரு சரவணன் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர். வருடத்திற்கு குறைந்தது ஒரு 6-7 முறையாவது வருவார். எப்படி மலேசிய மக்களால் பெரிதும் பாராட்டப்பட்ட டத்தோஸ்ரீ துன் சாமிவேலை போல சாமிவேலு தமிழ்நாட்டிற்கு குறைந்தது 6-7 முறை, இவன் 10 முறை கூட வருவார். அவர் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் அறிமுகமான ஒரு மலேசிய தலைவர். அவரை பின்தொடர்ந்து அவரை போலவே உலக மக்களால் பெரிதும் பாராட்டப்படுகின்ற ஒரு தலைவராக திரு சரவணன் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார். அவரை போலவே டத்தோஸ்ரீ என்று பட்டத்தையும் அவர் பெற்றிருக்கிறார். அவரை போலவே அனைவருடன் அன்பு செலுத்தக்கூடியவராக அவர் விளங்கி கொண்டிருக்கிறார். அவரை போய் நான் ஒரு நாள் மலேசியன் இந்தியன் காங்கிரஸ் அலுவலகத்தில் பார்த்தால் டத்தோசாமர் எப்படி அமர்ந்து கொண்டு 10 பேருடன் உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு பிரச்சனைகளை கேட்பாரோ அதே போல அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆமாம், அவரை போல அவரும் இவரும் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்றிருக்கிறார். இந்த துபாய் மண்ணிலே 2011 நடைபெற்ற மாநாட்டிலே டத்தோ சாமிவேலுக்கு உலகத்தமிழர் மாமணி விருது கொடுத்து நாமெல்லாம் சிறப்பு செய்தோம். இன்றைக்கு 2வது முறை துபாயில் நடக்கிற மாநாட்டில் நாம் அதே போல விருதினை நாம் டத்தோ ஸ்ரீ எம் சரவணனுக்கு வழங்கி பெருமை சேர்க்க இருக்கிறோம் என்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாகும். டத்தோ ஸ்ரீ சாமிவேல் அவர்களை நினைக்காமல் இருக்க முடியாது. அவர் இந்த மாநாட்டை உருவாக்குவதற்கு காரணமானவர். இந்த மாநாட்டினுடைய வெற்றிக்காக பாடுபட்டவர். அவர் மாநாட்டை பற்றி ஒரு 2 நிமிடம் ஃபேஸ்புக்கில் பேச சொன்னேன். அது இன்றைக்கு 80,000 மக்களால் பார்க்கப்பட்டிருக்கிறது என்றால் பாருங்கள். அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு என்ன. அவரிடம் நான் சொன்னேன் என்றால், தமிழர் பொருளாதார மாநாட்டை மலேசியாவில் நாம் நடத்த வேண்டும் என்று, நிச்சயமாக நடத்த வேண்டும். எவ்வளவு பேர் அழைக்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்பதை பற்றி தான் 2 நிமிடம் பேசினார். அதை 80,000 பேர் பார்த்தார்கள். அந்த அளவுக்கு செல்வாக்கு பெற்ற தலைவரால் உருவாக்கப்பட்டவர் தான் திரு சரவணன் அவர்கள். ஆமாம், அவர் போன செப்டம்பர் மாதத்தில் காலமாகிவிட்டார். அந்த அந்த இறப்புக்கு நான் சென்று அவருக்கு கடைசி மரியாதை செலுத்துவதாக சென்ற போது அவர் என்னை பார்த்து சொன்னார், உங்கள் சம்பத்து இருக்கார் பாருங்க, உங்கள் சம்பத்து இருக்கார் பாருங்க, நான் பாருங்க. என்னால் பேசக்கூட முடியவில்லை. அந்த பெருமகனார் இன்றைக்கு இல்லை. ஆனால் அவர் புகழைப்பாடக்கூடிய சரவணன் இருக்கிறார். அவருக்கு இந்த விருதினை வழங்குவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அவரை பற்றி ஆங்கில சிறுகுறிப்பை நமது காம்பீர் அவர்கள் படிப்பார்கள். Thank you, sir. Datuk Shri M. Saravanan, popular Malaysian Tamil politician, served MP since March 2008, was earlier Minister of Human Resources, Deputy Minister of Youth and Sports, Deputy Minister of Federal Territories and Urban Well-being. All party level, he is Deputy President of Malaysian Indian Congress. Academically, he is an MBA from University of West of Scotland. He was a self-made man who rose to prominence through sheer hard work and also from a humble background. And we are very honored to have you here in our conference. Thank you for being with us, sir. We can have a good claps, please. Thank you. இப்போது உலகத் தமிழர்
உலகத் தமிழர் பொருளாதார மையத்தின் சார்பிலும் சென்னை வளர்ச்சிக் கழகத்தின் சார்பிலும் we are very happy to present this award to Dr. Sri M. Saravanan for his wonderful work for the Tamil community by our Chancellor, Dr. G. Viswanathan.
இது நம்பர் போட்டு குடுமா சார் குடுமா. அடுத்து இந்த விருதினை பெறுவதற்கு நாங்கள் தேர்வு செய்தது அமெரிக்காவில் பிரபல பேராசிரியராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற புரொஃபஸர் டாக்டர் கலைமதி. டாக்டர் கலைமதி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். இது புருஷோத்தமன், அந்த இதே மாதிரி இருக்கிற சேர் அந்த பக்கம் ஒன்று போடணும். யாருன்னா 2 பேர் பிடிச்சி எடுத்துட்டு வாங்க. அந்த சேரை கொண்டாங்க. உட்காருங்க. டாக்டர் கலைமதி அவர்கள் மைக்ரோபயாலஜி பேராசிரியராக புளோரிடா இன்டர்நேஷனல் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து வருகிறார்கள். கலைமதி அவர்கள் ஒரு தமிழ் கவிஞருடைய மகள். மலேசியாவிலே பிறந்து அமெரிக்காவிலே போய் அங்கேயே தங்கி 37 ஆண்டுகளாக மலேசியாவிலே கல்வி பணியில் இருக்கிற கல்லூரி பல்கலைக்கழக பேராசிரியர். அவருக்கு இந்த விருதினை தேர்வு செய்வதற்கான காரணங்கள், அவர் இப்பொழுது புளோரிடா இன்டர்நேஷனல் பல்கலைக்கழகத்தில் ஒரு தமிழ் துறையினை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்ஸ் அண்ட் தமிழ் டயாஸ்பரா அண்ட் தமிழ் லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட் ஒன்று தொடங்குவதற்கான முயற்சியினை எடுத்து அதற்கான அனுமதியை அவர் அந்த பல்கலைக்கழகத்தில் பெற்றிருக்கிறார். அதற்கான முயற்சிகள் எடுப்பதற்காக சென்னைக்கு 2 அல்லது 3 முறை அவர் பயணம் வந்து அதற்கான முயற்சிகளில் வெற்றியும் பெற்றிருக்கிறார். தமிழ்நாடு அரசாங்கம் அவருடைய முயற்சிக்கு ஆதரவான முடிவினை எடுத்திருக்கிறது. விரைவில் அந்த பல்கலைக்கழகத்தில் துறையை உருவாக்குவதற்கான ஒரு பெரிய நிதி உதவியும் தமிழ்நாடு அரசாங்கம் செய்யும் என்கிற நம்பிக்கையில் இருக்கிறார். அதற்கான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்திருக்கிறது. ஐ எம் வெரி ஹாப்பி டு அனௌன்ஸ் Professor Dr. Kalaimadi. She is one of the popular and talented professor of microbiology from Florida International University. She has taken an initiative to start a department of Tamil studies and Tamilar studies in the university, for which we have selected for this prestigious Crown Jewel of World Tamils Award to confer to her. I request the compere to read the short citation. Professor Dr. Kalaimati. Dr. Kalaimati, a distinguished American Malaysian Tamil, is a professor of medical biology at Florida International University, Miami. She is a fellow of the prestigious American Academy of Microbiology, a rare honor ever bestowed upon a Malaysian woman. She is also fellow of the Malaysian Biotechnology Information Center. As a top-class academician, she holds PhD from University of Tennessee Health Science Center and 2 postdoctoral fellowships, one from the same university and the other from TUFTS University. She was well known for her research in bacterial infections and has the distinction of the founding chair of Department of Molecular Microbiology and Infectious Diseases of Florida International University. She has many awards to her credit, such as President Council of World Ahead, Faculty Awards from FIU, New England Biolabs Passion Award awards to name a few. Her passion for promotion of Tamil language internationally came to the fore with her initiative to establish a Tamil chair with Florida International University and spearheading formation of program for Tamil and Tamiliya diaspora studies. We warmly welcome you on this dais, ma'am. Thank you so much for your presence on the 9th World Tamils Economic Conference 2023. We can have a claps, please. Thank you.
முதல் உலக தமிழர் பொருளாதார மாநாட்டினை வெற்றிகரமாக 2009 நடத்தி முடித்தவுடன் இரண்டாவது மாநாடு எங்கே நடத்துவது என்று நாங்கள் தேடிக்கொண்டிருந்த போது துபாயில் நடத்தலாம் என்று நாங்கள் முடிவு செய்தோம். அதற்கான உதவிகளை பலரும் செய்தார்கள். குறிப்பாக ஈட்டிய நிறுவனத்தினுடைய அன்றைய தலைவராக இருந்த திரு சலாவுதீன் அவர்கள் முடிவால் முழு செலவையும் ஏற்கப்பட்டு அந்த மாநாடு வெற்றிகரமாக நடந்தது. அந்த நேரத்தில் எங்கள் உடனிருந்து கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேலாக பலரிடம் அணுகி எங்களுக்கு நன்கொடைகளை பெற்றதோடு அல்லாமல் தொடர்ந்து தமிழ் மக்களுக்காகவும் பெரும் பணியாற்றி வருகிறவர் திரு நடராஜன் அவர்கள். திரு நடராஜன் அவர்கள் அபுதாபியில் குடியிருக்கிறார். துபாயிலும் அபுதாபியிலும் குடியிருக்கிற ஒரு என்ஜினியர். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக 40-50 வருஷமா 41 வருஷமா 41 ஆண்டுகளாக குடியிருக்கிறார். அவரை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். வயது நிரம்பிய இளைஞரை மேடைக்கு அழைப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். திரு நடராஜன் அவர்கள் அபுதாபியில் உள்ள இந்தியன் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் சென்டருக்கு சோஷியல் கல்ச்சுரல் சென்டருக்கு தலைவராக 2 முறையோ 3 முறை 5 முறை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மலையாளிகள் அதிகமாக இருக்கிற அந்த சங்கத்தில், பல்வேறு மற்ற மொழியை சேர்ந்தவர்கள் இருக்கிற அந்த சங்கத்தில் ஒரு தமிழரை மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் அவர் எவ்வளவு பெரிய அளவுக்கு அந்த இடத்திலே பணியாற்றியிருப்பார், அன்பாக நடந்திருப்பார், ஆதரவாக இருந்திருப்பார், உதவிகரமாக இருந்திருப்பார்கள் என்பதை நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். அவருக்கு மத்திய அரசாங்கம், இந்திய அரசாங்கம் கூட விருது கொடுத்து சிறப்பு செய்திருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமகனார் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும், பணியாற்றி கொண்டிருக்க வேண்டும், உதவ வேண்டும் என்ற எண்ணத்திலும் அவருடைய சேவையை பாராட்டியும் இந்த விருதினை அவர்களுக்கு வழங்குகிறோம். We are very happy to confer Crown Jewel of World Tamils Award to Mr. Nadarajan, President of the Abu Dhabi Indian Cultural and Social Center in Abu Dhabi. He served as a president for more than 5 terms and also is living in UAE more than 40 years. He is always helpful to Tamil community and Indian community whole, and also to very much connected with the Tamil Nadu, frequently visiting in Tamil Nadu. For whoever comes from Tamil Nadu is always taking care of for their issues and their requests. He helped a lot to conduct a second World Tamil Economic Conference in 2011. He connected many VIPs and industrialists and businessmen to participate in this conference. I'm very happy to introduce the great personality to you. I'm requesting the Sarava to read this citation. Thank you, sir. Mr. Natarajan, very well known for his social service activities in UAE. Is Honorable President of Indian Social and Cultural Center in Abu Dhabi for 5th time and is also a member of Board of Governors of Abu Dhabi Indian School. This illustrious son of India, who is a mechanical engineer and post-diploma in refrigeration and air conditioning, has high-profile association as fellow institution of engineer. Honorable Chairman, Institute of Engineers, India, Abu Dhabi chapter and a chartered engineer from Institution of Engineer. He had served in engineering conglomerate Best and Crompton in Madras for 17 years as a senior general manager in a joint venture company of ETA and Mitsubishi Electric Company, Japan. We warmly welcome you, sir. Thank you so much for your presence with us for the 9th World Tamil Economic Conference 2023. We are honored to have you here.
அடுத்து நாம் விருது அளிக்க இருக்கிற பெருமகள் திருமதி இசைவாணி ரெட்டி. திருமதி இசைவாணி ரெட்டி அவர்கள் மிஸ்டர் ராஜன் ரெட்டி அவர்களுடைய துணைவியார். நாங்கள் 2017 தென்னாப்பிரிக்காவினுடைய தமிழர்கள் உலகத்திலே வந்து சென்னைக்கு அடுத்தபடியாக, அதாவது தமிழ்நாட்டிற்கு அடுத்தபடியாக வெளிநாட்டில் ஒரே நகரத்தில் அதிகமான தமிழர்கள் வாழ்கிற ஒரு நகரம்தான் டர்பன். அங்கே 10 லட்சம் தமிழர்கள் வாழ்கிறார்கள். அந்த டர்பன் மாநகரத்தில் மாநாடு நடத்த வேண்டும் என்று நாங்கள் சென்றபோது நாங்கள் முதல் சந்தித்த தொழிலதிபர் ராஜன் ரெட்டி அவர்கள் மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு உடனிருந்து ஆதரவு தந்தார்கள். அவர் இப்போது இல்லை, இருந்தாலும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவருக்கு ஒருவருக்கு இந்த விருதினை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கடந்த ஓராண்டுக்கு மேலாக சிந்தித்து கொண்டு வந்தோம். அந்த அடிப்படையில் தான் திருமதி இசைவாணி ரெட்டி அவர்களை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம். ஐ எம் வெரி ஹாப்பி டு அனௌன்ஸ் Miss Isevani Reddy. Please come to stage. Mrs. Isevani Reddy, she is the wife of late Mr. Rajan Reddy. Rajan Reddy helped a lot to conduct a 4th World Tamils Economic Conference in Durban, South Africa. Durban is the only city outside of Tamil Nadu living more than 1 million Tamils. That is a very historic city. We visited more than 10 times to conduct this conference. Mr. Logi Naidu, former deputy mayor, took me first to meet Rajan Reddy to put him as a vice president of this conference to run this conference. We appointed Logi Naidu as a chairman of the conference. Then he took us to meet Rajan Reddy. I visited his office and residence, and he supported a lot. And after that, sometime he passed away. We want to honor this family member, his wife of Rajan Reddy, in this award. Mr. Rajan Reddy always helpful to Tamil community in South Africa, especially in Durban. Not only that, he is always supporting various Tamil movement, religious movement, temple movement, cultural movement in South Africa. That is the reason we selected Isevani Reddy to honor this award. I am requesting the person to read the citation. Ms. Isevani Reddy is an accomplished businesswoman from South Africa. She has over 30 years plus experience in various business sectors such as petroleum, quick service restaurant, healthcare, manufacturing, telecommunication, distribution industry, and building management. She is presently Chief Executive Officer and Chairperson for the board of RR Group in South Africa, which handles many businesses. She is also Director of the Rajan Reddy Foundation. She was named as Top Business Personality of the Year 2022 by Standard Bank. She is currently Chairperson of the Tamil Business Warriors Advisory Board, Board of Trustees of the Durban University of Technology Foundation, and Trustee of the Chatsworth Hospice. She also has many awards to her credits based on her excellent business performances. We warmly welcome and honor to have you here with us on the 9th World Tamil Economic Conference 2023. கை தட்டுங்கன்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லணுமாங்க.
அடுத்த விருதாளர் திரு கோபால் பாலசுப்ரமணியம். திரு கோபால் பாலசுப்ரமணியம் ஒரு கணக்காளர். உலகத்தின் ஒரு புகழ்பெற்ற கணக்கு மற்றும் தணிக்கை கம்பெனியினுடைய, அதை கேபிஎம்ஜி என்றால் எல்லாருக்கும் தெரியும், கேபிஎம்ஜி கம்பெனியினுடைய ஒரு பங்குதாரராக, சரியா சொல்கிறேன்னா பங்குதாரராக அவர் தோகாவில் இருக்கிறார். அவர் சென்னையை சார்ந்தவராக இருந்தார். எல்லாரும் சென்னையில் ஆரிஜின் தான். அப்படி இருக்கிற போது அவரும் நீண்ட நெடு நாட்களாக தோகாவில் பணியாற்றி வருகிறார். தோகாவில் உள்ள தமிழ் சங்கத்திலும் தமிழ் பண்பாட்டு மையத்திலும் தமிழுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கு பெறுவதுடன் அந்த நிகழ்ச்சிகள் வெற்றிகரமாக நடப்பதற்கு பெரிய ஒத்துழைப்பை நல்கிறவர் தான் திரு கோபால் பாலசுப்ரமணியம். கோபால் பாலசுப்ரமணியம் ஃபேஸ்புக்கில் ரொம்ப பாப்புலர் பர்சனாலிட்டி. அவர் எந்த ஒரு நிகழ்ச்சியும் அனைவருக்கும் தெரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு புகழ் பெற்றவர். தன்னுடைய தான் சார்ந்த தணிக்கைத்துறையிலும் அதே போல தான் பிறந்த மண்ணுக்கும் மொழிக்கும் பெருமை சேர்க்கும் வகையிலும், அதே நேரத்தில் தான் வாழுகிற இடத்தில் அவர் தமிழ் மக்களுக்கு உறுதுணையாக இருப்பதிலும் சிறந்த முறையில் பணியாற்றி வருகிற காரணத்தினால் அவருடைய பெயரை நாங்கள் இந்த விருதிற்கு தேர்வு செய்திருக்கிறோம். அவரை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். Mr. Gopal Balasubramaniam is one of the talented auditor, accountant, chartered accountant, tax consultant in KPMG accounting firm. He is working in Doga for the past many years. He served for Tamil community in Doga as well as in Tamil Nadu. For that reason, we selected for this award. I am requesting the compere to read the citation. Mr. Gopal Balasubramaniam, Qatar. Mr. Gopal Balasubramaniam is a partner of the world-renowned and leading tax, accounting and investing firm, KPMG, based in Qatar. With his intelligence and hard work, he rose to the level of partner of KPMG in a short span of 14 years from a mere employee. He is also well known as the head of oil and gas business of KPMG for Middle East and South Africa. He also leads KPMG's technology, media, and telecommunications practice wing. He had his schooling and higher education in Chennai and went on to become a qualified chartered accountant. He was a treasurer of the Indian Cultural Center, Embassy of India in Doha, a prestigious position bestowed on him by the Indian ambassador in Doha. We warmly welcome you for this evening, sir. Thank you so much for joining us in the 9th World Tamil Economic Conference 2023. Thank you for all the awardees. I am requesting the Honorable Minister, Mr. Datto Sri Saravanan Avargal, to say a few words as a reply. Vaanga. Thanking reply.
இன்றைய இந்த விருதளிப்பு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற விஐடி பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் மரியாதைக்குரிய டாக்டர் ஜி விஸ்வநாதன் அவர்களே, மாநாட்டுடைய ஏற்பாட்டுக்குழு தலைவர் திருமிகு அபி ஜுனைட் அவர்களே, கடந்த 9 மாநாடுகளை அரசாங்க பதவி இல்லாவிட்டாலும் தனி மனிதனாக நின்று உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு நாடுகளில் வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கின்ற மரியாதைக்குரிய பெருந்தகை டாக்டர் விஆர்எஸ் சம்பத் அவர்களே, மாநாட்டில் என்னோடு சேர்ந்து விருதினை பெற்றிருக்கின்ற உலகத்தினுடைய தலை சிறந்த தொண்டு ஊழியர்களே மற்றும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் விருது பெற்றவர்களுடைய சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை பதிவு செய்கின்றேன். அதே நேரத்தில் இது போன்ற விருதுகள் உலகத்தில் இருக்கின்ற குறிப்பாக தமிழ் சமுதாயத்திற்கு சேவையாற்றுகின்ற இந்த தமிழ் சமுதாயத்தை புதிய பண்பாட்டு சிகரங்களை நோக்கி ஓரங்குலமாவது உயர்த்திவிட வேண்டும் என்கின்ற உன்னத தமிழுணர்வோடு பணியாற்றுகின்ற தமிழ் நெஞ்சங்களுக்கு வழங்குகின்ற இந்த விருது வெறும் விருதாக மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த சமுதாயத்திற்கு வாழ்நாளில் ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய வேட்கையை உருவாக்கியிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. விருது பெறுவது வெறும் விருதாக மட்டும் இல்லாமல் நம்முடைய பணியை தொடர்ந்து செய்வதற்குரிய ஒரு தன்முனைப்பு கேடயமாக இது விளங்குகின்றது. திருமிகு விஆர்எஸ் சம்பத் அவர்களுக்கும் ஏற்பாட்டுக்குழு உறுப்பினர்களுக்கும் விருது பெற்றோருடைய சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து டாக்டர் கலைமதி அவர்களை அதே போல சுருக்க உரையாற்றுக்கு அழைக்கிறோம். இந்த மாதிரி எங்களுக்கு வார்னிங் கொடுக்காம சுருக்க சொல்ல சொன்னேன் சார். என்ன சார் அர்த்தம்? எனிவேஸ், அவையோர்களே, இங்கு கூடியிருக்கும் சான்றோர்களே, நண்பர்களே, தோழர்களே, தோழியர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த விருதுக்கு எனக்கு அவர் கடிதம் எழுதும்போது இந்த மாதிரிக்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோன்னு சொன்னார். அவருக்கு முதல் நான் சொன்ன பதில் ஐ டோன்ட் டிசர்வ் இட். ஏன்னா தமிழுக்கு செய்ய வேண்டியது ரொம்ப இருக்கிறது வாழ்க்கையில். அதெல்லாம் செஞ்ச பிறகு வாங்கினேன்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. ஆனால் நான் சயின்ஸுக்காக நிறைய செஞ்சுருக்கேன். 30 வருஷமாக அறிவியலுக்காக பாடுபட்டிருக்கேன். அதனால நிறைய விருதுகள் வந்திருக்கிறது. யூகேல இருந்தோம், யூஎஸ்ல இருந்தோம், நிறைய விருதுகள் வந்திருக்கு. பட் ஐ ஒர்க்டு மை very hard for 30 years. I published over 150 papers, and thank you. I trained over 100 students. அப்போ அதெல்லாம் முடியும் போது தமிழுக்காக எதுவும் செய்யணும்னு இப்படி வரும்போது தான் இவருடைய உறவு, நட்பு எல்லாம் வந்தது. அதனால தான் நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணமே ஐயா சம்பத் அவர்கள் தான். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இருந்தாலும் இந்த அவார்டை, இந்த விருதை நான் வெறும் தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்கிறேன். இருந்தால் எங்கள் அப்பா அம்மாவை ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க உயிரோடு இருக்கும்போது தமிழுக்கு ஒன்றுமே நான் செய்யலை. அவர் போன பிறகு தான் அவர் அருமை தெரிய வந்தது. அதுக்கு பிறகு அந்த உள்ளுக்கு இருக்கிற தாகம், ஏதோ ஒரு தாகம், தீராத தாகம் இருக்கிறதுனால அப்புறம் தான் தெரிய வந்து நான் தமிழுக்கு நம்ம ஒரு தொண்டு செய்யணும். என்னோட லேகசி என்னன்னு கேட்கும்போது, எதிர்காலத்தில் தமிழுக்காக நான் என்ன செஞ்சேன்னு கேட்கும்போது இதுவும் ஒரு பெரிய லேகசியாக இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறேன். ஐ ஹோப் ஐ கேன் சக்சீட். நான் எப்போதும் சொல்வேன், தனி மரம் எப்போதுமே தோப்பாகாது. ஆனால் அந்த தோப்போடு சேரத்துக்கு எல்லா மரங்களும் வரணும். அதே மாதிரிக்கு நீங்கள் எல்லாரும் கூடியிருந்து இந்த ஒரு தமிழ் புலம்பெயர் தமிழ் நிறுவனம் உங்கள் நிறுவனமாக பார்த்து அது உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு, உங்களுக்கு மட்டும் இல்லைனாலும் உங்கள் வருங்கால சந்ததியருக்கு அது ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கு உங்கள் உதவியெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் இந்த மாதிரிக்கு ஐயா சம்பத் மாதிரிக்கு மேடையில் இருக்கிறவங்களோட ஆசீர்வாதமும் அன்பும் ரொம்ப தேவை. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
அடுத்து திரு நடராஜன் அவர்கள் வாங்க, நீங்கள் சொல்லுங்க, பரவாயில்ல. அடுத்தது மிஸ்டர் திருமதி இசைவாணி அவர்கள். 1 2 3. ஏன்னா உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு நான் சொல்லக்கூடாதுல்ல. Dr. V.R.S. Sampath, Founder President of the World Tamil Economic Conference, Mr. Abed Junaid, Chairman Reception Committee, Dubai, Ministers in Government of Tamil Nadu, distinguished panels of speakers, people of the Tamil diaspora, ladies and gentlemen, good evening. It is with humility that I accept this prestigious Crown Jewel Tamil Award. I accept this award on behalf of my late husband, Rajan Reddy, who championed the cause of developing small business enterprises and who always put people first. I will continue his legacy as a proud Tamil. Thank you for the award, Dr. Sampath. The Madras Development Society, the World Tamil Economic Conference, to continue the good work in building the Tamil community and Tamil business. I also accept this award on behalf of all women out there. May all your dreams come true and may you accomplish anything you believe in. Thank you. Mika Nandri. Gopal Balasubramaniam. Dear VRS, the founder president of World Tamil World Economic Conference, Vice Chancellor of VIT, Chancellor of VIT, Mr. Viswanathan, Abid Junaid, the reception committee for World Tamil Economic Conference. Very good evening on all the distinguished guests, the winners of this prestigious award. Very good evening to you all. I'll try to speak in Tamil itself. I'll try. It's not that I can't, but it's been a long time since I've given a speech in Tamil, so I will try. ரொம்ப நன்றி சார், இந்த மாதிரி ஒரு அவார்டுக்கு செலக்ட் பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். It's a great honor, and what Sampath sir has been doing is it's an amazing job. இந்த மாதிரி ஒரு 9th time தமிழ் சாதனையாளர்கள் from how many countries, different countries ஆயிடுச்சு வந்து இது மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறது பெரிய ஒரு சாதனை. அது உங்களுக்கு ஒரு என்ன அவார்டு கொடுக்குறதுன்னு தெரியல. இதுக்காக ஒரு பெரிய அவார்டு உங்களுக்கு தான் கொடுக்கணும். இந்த மாதிரி வருஷம் அது மாதிரி வேறு கண்ட்ரி, டர்பன் சொன்னார், மலேசியா, துபாயில் 2வது டைம், and it's amazing. It's not easy. I've been connected with him for the last 13 years. Unfortunately, this is the first time I had the opportunity to come here. Now I give the promise I will never miss attending this economic conference. In the மாதிரி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது, it's not an easy joke. Hats off to you, doctor, and also thanks to the jury for selecting me. Just one correction, I am not head of oil and gas for Middle East and South Africa. I was the head of oil and gas for Middle East and South Asia, about 15 countries, which the role I have already finished, about 8 years I had. But I've been in Qatar for the last 29 years. Proud to say that about 80% of the balance sheet of Qatar is signed off by me as Gopal Balasubramaniam. As Qatar Auditors Registry 251 in Pogo. So this is something which I consider as a pride of public trust, because all the stakeholders trust the signature of Gopal Balasubramaniam coming on the first page of the audit report. This is what I consider as a honor, and I'm proud of being a Tamilian always. Chennai, every month irpen Chennai. எனக்கு சென்னை பிடிக்கிறத விட சென்னை loves me, so that's what I say. I am there almost every month and try to meet with the DRS whenever it's possible. Thank you very much, sir, again, and over to you. Thank you for all the awards. Thank you for our Vice Chancellor, Dr. G. Viswanathan, and our
ரிசப்ஷன் கமிட்டி சேர்மன் மிஸ்டர் அபேத் ஜுனைத். இதோடு இந்த விருது செரமனி இன்று முடிவடைந்தது. நாளைக்கும் ஒரு 2 பேருக்கு கொடுக்கல, அவங்க நாளைக்கு கொடுக்க போகிறோம், நாளைக்கு கன்க்ளூடிங் செஷனில். அடுத்து இப்போ வந்து ஒரு தலை சிறந்த கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. தென்னாப்பிரிக்காவிலிருந்து ஒரு சிவானி சின்னப்பன், ஒன் ஆஃப் த பாப்புலர் பர்சனாலிட்டி, will give a wonderful cultural program. Apart from that, சென்னையிலிருந்து பார்வதி கண்டசலான்னாவே எல்லாருக்கும் தெரியும், ஒரு பாப்புலர் கிளாசிக்கல் டான்ஸ் டீச்சர். She herself is a dancer. She brought her a team. Then திருவண்ணாமலையிலிருந்து மேளம், பெரிய மேளம் என்கிற ஒரு குழுவினர் வந்திருக்கிறார்கள். அவருடைய நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி. 3 நிகழ்ச்சிகளும் இன்னொரு 5 அல்லது 10 நிமிடங்களில் இந்த சேரெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சரி பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்கு பிறகு தொடங்க இருக்கிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ப்ளீஸ் பி seated and please be attend this cultural program. Wonderful cultural program for 3 different people, 3 different teams will perform now. Please watch and enjoy. Wonderful program.
Shivani. வணக்கம். எல்லாரும் அவங்க சீட்டில் உட்காருங்க. கலை நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆக போதே ப்ளீஸ். கலைமதி அவர்களே, கலைமதி போய் உங்கள் சீட்டில் உட்காருங்க, அப்புறம் பேசலாம். உட்காருங்க. Now the great artist, dancer, talented person from South Africa, Durban, Miss Shivani Chinnappan. Shivani Chinnappan is one of the popular dancers in South Africa, and I witnessed her program many times. Yesterday she performed very well. Today she will perform again. Welcome to Shivani Chinnappan to the stage. Welcome. இச்சகத்து உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதினும் உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதினும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் வாழும் பூமிக்கு வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம். உச்சியிலே வந்து பார்க்கும் நிலாவுக்கும் வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குந்தான் வணக்கம். நான் பறை கொட்ட தோல் தந்த மாட்டுக்குந்தான் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். I wanna sing. I wanna dance. Yeah, yeah. Machi ready-ya? Machi ready-ya? Machi ready-ya? Okay, 1, 2, 3, 4. எங்களோட கெஸ்டா சொந்த வந்தோம் ரெண்டாவது நட்பு தானே ஃபர்ஸ்டா. கலக்கலே மிஸ்டர் லோக்கலே, கலக்கலே மிஸ்டர் லோக்கலே. வெள்ளம் வந்தா வருவோம், உள்ளதெல்லாம் தருவோம். எங்க மக்களோட தேவையெல்லாம் போராடியே பெறுவோம். இஷ்டப்படி உழைப்போம், கஷ்டம் வந்தா சிரிப்போம். முட்டி மோதி மேல ஏறி உச்சத்துக்கே பறப்போம். அப்பங்காச நம்ப மாட்டோம், சொந்த உழைப்புல வருவோம் மேல. பெருசு காரும் பெருசு இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அதுக்கும் மேல. கலக்கலே மிஸ்டர் லோக்கலே. என்ன ஆனாலும் சந்தோஷம் கரைஞ்சு போகல, கவலை இல்ல என் லைஃபுக்குள்ள. எந்த தடை இங்க வந்தாலும் பரவாயில்ல, துணிவு குறையாது மனசுக்குள்ள. கலக்கலே மிஸ்டர் லோக்கலே, கலக்கலே மிஸ்டர் லோக்கலே.
நாட்டுக்கொரு செய்தி சொல்ல நகரிக கோமாளி வந்தேனுங்க அட்டமாடி பாட்டு பாடி அழகாக கதை சொல்ல வந்தேனுங்க பட்டு பாட்டு பாட நானும் வந்தேனுங்கோ படர பாட்ட பாட நானும் வந்தேனுங்கோ 910 ரூபா கதையை கேளுங்கோ தொழிலாளர்கள் சொல்லப்படும் கதையை கேளுங்கோ ஐயா கேளுங்கோ அம்மா கேளுங்கோ அண்ணங்களுங்கோ அக்கா கேளுங்கோ கேளுங்க 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 தச்சோம் கெளிச்சோம் சரிகே எம்பட்டு ஓம்பட்டு கெளிஞ்சுதுவோ செத்தோம் பழச்சோம் தனசரி ஒந்தலை எந்தல உருளுதுவோ ஆஹா பெரியோர்களே அதாகப்பட்டது கதையின் ஆரம்பத்திலே நமது கதையின் நாயகன், அதாவது 910 ரூபாய் சம்பளக்காரன் சக தொழிலாளர்கள் எல்லாம் ஃபேக்டரி கேட்டிலே நின்று சம்பளத்தை உசத்தி கேட்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கையிலே அவர்களுக்கெல்லாம் கடுக்கா கொடுத்து விட்டு மிடுக்கா போகிறான். எங்க போறான்? போகும்போதே எங்க போறான்னு கேட்டா உருப்பிடுமா? அவன் டாவடிக்க ஓடி போகிறான், தனது காதலியை தேடி போகிறான். மூஞ்சிக்கு மஞ்சா பூசி மயக்கிற பொண்ணு உன் மொழி ரெண்டும் மிரட்டு தடியும் பொண்ணான கண்ணு. என் மாங்கா மூஞ்சிக்கு மஞ்சா பூசி மயக்கிற பொண்ணு உன் மொழி ரெண்டும் மிரட்டு தடியும் பொண்ணான கண்ணு. டவுன் பஸ் போகுதடி காலியா, நாம சினிமா கொட்டா போய் வரலாம் ஜாலியா. டவுன் பஸ் போகுதடி காலியா, நாம சினிமா கொட்டா போய் வரலாம் ஜாலியா. வாங்குறதோ சம்பளம் 910, குடும்ப பாரம் சுமக்க உனக்கு ஏதையா சத்து? ஒன்ன போல தொழிலாளி, ஒன்ன போல தொழிலாளி தெருவில் நிற்கிறான், போராட்ட கொடிய பிடிக்கிறான், சம்பளத்தை வசதி கேட்கிறான். இப்போ உனக்கு காதல் எதுக்கு? அட இப்போ உனக்கு காதல் எதுக்கு? வழி விட்டு ஒதுங்கு, யூனியன் நாளோட இறங்கு, போராட தெருவில் இறங்கு, போராட தெருவில் இறங்கு. இவ்வளோ கம்மியா சம்பளம் தந்து நம்பளம் தந்த பெரிய மனுஷன் யாரப்பா? அது அங்க பாருப்பா. கொடுக்க முடிந்தது 910 தான், கொடுக்க முடியாது நீ ஒரு பைசா சேர்த்துதான். இவங்களை எப்படி சமாளிக்க போறீங்க முதலாளி? I have planned a new venture. All our problems will be resolved in the near future. Whoa, 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 it's a good news at this juncture. Joint venture! Multinational company-யோட அவங்க நாட்டில இருந்து ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு அனுப்புவாங்க. இறக்குமதி பண்றோம், ரீஃபைன் பண்றோம், பேக் பண்றோம், பிராண்ட் பண்றோம், மார்க்கெட் பண்றோம். மார்க்கெட்டிங் ஸ்கோப் இல்லைன்னா வாங்குவோம் உத, இறக்குமதி பண்ண போவது எது? டீ. என்னது? தேயிலை. அது சரி, அது சரி. ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளவு? அந்த மல்டிநேஷனல் கம்பெனிக்காரன் காக்கா கடி கடிச்சு தருவான். 40% நமக்கு, 60% அவனுக்கு. அப்போ உள்ளூர் தேயிலை விவசாயிகளோட கதி? அவங்க எக்கேடு கேட்டா நமக்கு என்ன? நமக்கு நம்ம வெளிநாட்டு முதலாளிங்க தான் முக்கியம், அவங்களால கிடைக்கிற லாபம் முக்கியம். சதுரங்க ஆட்டத்திலே முதலாளிகள் காய் நகர்த்த, தொழிலாளிகள் கைகள் என்ன பூ பறிக்குமா இல்லை காய் பொறுக்குமா? நாம தனிமரம் இல்ல, தோப்பு வைக்க போறோம் பாரு. நமக்கு தேவை நல்லதொரு முடிவு. இந்த நாடகத்துல மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் தான் நல்ல முடிவு வேணும்னா நாடகக்காரன் நாங்க மட்டும் மனசு வச்சா போதாது. நான், நீ, அவர், இவர், அவங்க, இவங்க, அது நாடகத்தை கெடுத்துக்கிட்டு ஹார்ன் அடிச்சுட்டு கார்ல குறுக்க போறாங்களே இவங்க, நாம எல்லாரும் மனசு வைக்கணும், முடிவு எடுக்கணும். பறை 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 விலங்கு விரட்ட பிறந்த பறை, கை விலங்கு ஒடிக்க ஒலிக்கும் பறை,
கடைசி தமிழன் இருக்கும் வரை காதில் ஒலிக்கும் பழைய பறை, வீரப்பறை, வெற்றி பறை, போர்கள் முடிக்கும் புனித பறை. கயிறு கட்டி கடலின் அலையை நிறுத்த முடியுமா? விரலை வெட்டி பறையின் இசையை ஒடுக்க முடியுமா? இது விடுதலை இசை, புது வீறு கொள் இசை, வேட்டையாடி வாழ்ந்த எங்கள் மக்களின் இசை. என் பாட்டை முப்பாட்டங்களோட போய் சேர போறேன். இப்ப நான் மறுபடியும் அம்மா கற்பப்பையிலேயே படுத்துக்கிட்டேன். எல்லாரும் அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப தெரியுமாமே ஒரு இருட்டு, அது இப்ப எனக்கு தெரியுது. கதகதப்பா இருக்கு. நான் மறுபடியும் பிறந்து வருவேண்டா. பத்திரமா பாத்துக்குங்க என் பறைய. ஏன் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் தாண்டவ கோரே, ஏன் தப்பு சத்தம் கேட்டிடுமா தாண்டவ கோரே. Now, thank you for Shivani Chinnappan. You've done a wonderful job. Thank you. Now I'm inviting Parvati Kantasala team classical dance. இங்கு குழுமி இருக்கும் அனைவருக்கும் எங்களின் இனிய மாலை வணக்கம். இன்று இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கலை பண்பாட்டுத்துறை, தமிழக அரசின் கலை பண்பாட்டுத்துறை மற்றும் இங்கு உலக தமிழர் மாநாட்டில் எங்களுக்கு வாய்ப்பளித்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்கள் சிரம் தாழ்ந்த நன்றி. நாங்கள் கலைமாமணி திருமதி பார்வதி ரவி கண்டசாலா அவர்களின் மாணவியர், சென்னையிலிருந்து இதற்காகவே உங்களுக்காக நாங்கள் வந்துள்ளோம். இன்று இலக்கியத்தில், தமிழ் இலக்கியத்தில் இருந்து 2 முக்கியமான பாடல்களை உங்களுக்கு அளிக்க விரும்புகிறோம். முதலாவதாக லய விந்யாசம். தாளத்தின் நுணுக்கங்கள் மற்றும் தாள வடிவங்களுக்கு பின்னால் உள்ள கலையை வெளிப்படுத்தும் தனித்துவமான லய விந்யாசம். அதனைத் தொடர்ந்து திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் நடனம் வாயிலாக.
தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீராயிடும்பை தரும். தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீராயிடும்பை தரும். தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீராயிடும்பை தரும். ஆராய்ந்து பார்க்காமல் ஒருவரை துணையாக தேர்வு செய்து அமர்த்திக் கொண்டால் அவரால் வருங்காலத் தலைமுறையினர்க்கும் நீங்காத துன்பம் விளையும். ஆராய்ந்து பார்க்காமல் ஒருவரை துணையாக தேர்வு செய்து அமர்த்திக் கொண்டால் அவரால் வருங்காலத் தலைமுறையினர்க்கும் நீங்காத துன்பம் விளையும். தத்தரி 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 தன தத தன தன ஜுனு தத ஜுனு த ஜுனு த திமி தத கிருதகதிரிகிருதும். வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும்
வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். துன்பம் வருவதன் முன் முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்து ஒரு தவறான செயலை தவிர்த்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை மற்றும் செல்வம் நெருப்பின் முன்னால் உள்ள வைக்கோல் போர் போல கருகிவிடும். துன்பம் வருவதன் முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்து ஒரு தவறான செயலை தவிர்த்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை மற்றும் செல்வம் நெருப்பின் முன்னால் உள்ள வைக்கோல் போர் போல கருகிவிடும். தத்தரி ததன தத்தன தஜுனு தஜுனு ததிமி ததிமி தகிட தக்கிடதகதரிகிடதும் தா தக்கிடதகதரிகிடதும் தை தக்கிடதகதரிகிடதும் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. பொருள் வரும் வழிகளை மேன்மேல் உண்டாக்கலும் வந்தவற்றை தொகுத்தலும் காப்பாற்றுதலும் காப்பாற்றியதை தக்கபடி வகுத்து செலவிடுதலும் ஆகியவற்றில் வல்லவனே அரசன். பொருள் வரும் வழிகளை மேன்மேல் உண்டாக்கலும் வந்தவற்றை தொகுத்தலும் காப்பாற்றுதலும் காப்பாற்றியதை தக்கபடி வகுத்து செலவிடுதலும் ஆகியவற்றில் வல்லவனே அரசன். நன்றி. உங்களுடைய நடன நிகழ்ச்சிக்கு எங்களுடைய நன்றி. அருமையான நிகழ்ச்சி, சிறப்பான நிகழ்ச்சி, பாராட்ட வேண்டிய நிகழ்ச்சி. அடுத்து பறை இது மேளம் முடிஞ்சு போச்சா? உங்களதே இன்னும் இருக்கா? முடிஞ்சது. ஓகே.
அடுத்தது பறை. வாங்க மேலே வாங்க. திருவண்ணாமலையை சேர்ந்த பெரிய மேளம் குழுவினர் அவருடைய பறை நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். அது எல்லாரும் பார்த்து இல்லைன்ட்டாங்க. இருக்கான் இன்னொரு டான்ஸ் இருக்காம்பா, கீழே எடுத்துட்டு போயிடு. சத்தமாக சொல்லமா இன்னொரு டான்ஸ் இருக்குன்னு. மத்தியானம் சாப்பிட்டீங்கள எல்லாரும்? சரி. மகாகவி பாரதியார் பல தலைப்புகளில் நமக்கு சாகாவரம் பெற்ற பல படைப்புகளை அளித்துள்ளார். என்னதான் அவர் இயற்றிய தேசபக்தி பாடல்கள் மிகவும் பிரசித்தி அடைந்தனவே ஆனாலும் இயற்கை வளங்கள் குறித்து அவர் இயற்றிய பாடல்கள் தனித்துவம் வாய்ந்தவை. அவற்றுள் ஒன்று மழையை பற்றியதாகும். இந்த பாடல் நடன உரு கொண்டு அடுத்ததாக மேடையை அலங்கரிக்க வருகிறது. சிதறி 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 திக்குகள் எட்டும் சிதறி 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 திக்குகள் எட்டும் சிதறி திக்குகள் எட்டும் சிதறி எட்டும் சிதறி திக்குகள் எட்டும் சிதறி திக்குகள் எட்டும் சிதறி 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 திக்குகள் எட்டும் சிதறி 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 திக்குகள் எட்டும் சிதறி சிதறி தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட திக்குகள் எட்டும் சிதறி சிதறி தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட திக்குகள் எட்டும் சிதறி சிதறி தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட திக்குகள் எட்டும் சிதறி சிதறி தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட திக்குகள் எட்டும் சிதறி பக்கமலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 பக்கமலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தரிக்கிட தத்தன் தரிக்கிட தத்தோ அண்டம் சாயுது 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 தாம் தரிக்கிட தத்தன் தரிக்கிட தத்தோ அண்டம் சாயுது 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 பேய் கொண்டு கத்தை அடிக்குது காற்று பேய் கொண்டு கத்தை அடிக்குது காற்று தக்க தரிக்கிட தக்க தரிக்கிட தக்க தரிக்கிட தக்க திக்குகள் எட்டும் சிதறி சிதறி தீம் தரிக்கிட தீம் தரிக்கிட தீம் தரிக்கிட தீம் தரிக்கிட திக்குகள் எட்டும் சிதறி சிதறி தீம் தரிக்கிட தீம் தரிக்கிட தீம் தரிக்கிட தீம் தரிக்கிட திக்குகள் எட்டும் சிதறி 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 ஜகனக தரிக்கிட தரிக்கிட சொம் ஜகனக தரிக்கிட தரிக்கிட சொம் ஜகனக தரிக்கிட தரிமிழ் ஜகனக தரிக்கிட தரிமிழ்
அடிக்குது மின்னல் கடல் வீர திரை கொண்டு விண்ணை இடிக்குது கொட்டி இடிக்குது மேகம் கொட்டி அடிக்குது மேகம் கூ கூவென்று விண்ணை குடையுது காற்று கூ கூவென்று விண்ணை குடையுது காற்று ஷடடா என்று தாளம் கொட்டி கணக்குது வானம் ஷடடா என்று தாளம் கொட்டி கணக்குது வானம் எட்டு திசையும் இடியா குதித்திடுகின்றார் திசை வெற்று குதிக்குது வானத்தின் தேவன் சென்று புடைத்திடுகின்றார் என தெய்வீக காட்சி என தெய்வீக காட்சியை கண்முன்பு கண்டோம் என தெய்வீக காட்சியை கண்முன்பு கண்டோம் 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 காலத்தின் கூத்தினை கண்முன்பு கண்டோம் காலத்தின் கூத்தினை கண்முன்பு கண்டோம் காலத்தின் கூத்தினை கண்முன்பு கண்டோம் நன்றி. பார்வதி கண்டசாலா குழுவினருக்கு நன்றி. அடுத்து திருவண்ணாமலை பெரிய மேளம்.
தேங்க்யூ, நன்றி. திருவண்ணாமலை பெரிய மேளம் குழுவினர் ஒரு சிறப்பான, ஒரு மகிழ்ச்சியான, ஒரு குதூகலமான, கொண்டாட்டமான நடனத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். ஹலோ ஹலோ துபாய சும்மா அதிருது இல்ல. ஓஹோ ஓஹோ கண்ணன் சம்பத் சார். 1 2 3 4 1 2 3 4. ஜெய் ஜெய் அண்ணனுக்கு ஜெய், அண்ணனுக்கு ஜெய், சம்பத் சாருக்கு ஜெய், சம்பத் சாருக்கு ஜெய். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். ஓகே ஓகே, தேங்க்யூ வெரி மச், நன்றி. சம்பத் அனைவருக்கும் வணக்கம். கலைக்குழுவினர் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கலைக்குழுவினர் ஒரே ஒரு சாங், ஒரு சாங். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜஸ்ட் ப்ரொஃபஷனல் சிங்கர்லாம் இல்லை, ஒரே ஒரு பாடல் பாடலான்னு ஒரு ஆசை சார். ஃபர்ஸ்ட் நம்பர் சார், சங்கீதா. நாராயண கண்ணன். சங்கீத வேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். நாளை என் கீதமே என்றும் உலாவுமே, நாளை என் கீதமே என்றும் உலாவுமே, என்றும் விழாவே என் வாழ்விலே. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம் பெறராக நதியினில் நீந்தவா. போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம் பெறராக நதியினில் நீந்தவா. எந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே, எந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே, கேளாய் பூமணமே. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம்.
உள்ளம் என்னும் ஊரிலே பாடல் என்னும் தேரிலே நாடும் கனவுகள் ராஜபவனிகள் போகின்றதே. உள்ளம் என்னும் ஊரிலே பாடல் என்னும் தேரிலே நாடும் கனவுகள் ராஜபவனிகள் போகின்றதே. எந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே, எந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே, கேளாய் பூமணமே. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். நாளை என் கீதமே என்றும் புலாவுமே, நாளை என் கீதமே என்றும் புலாவுமே, என்றும் விழாவே என் வாழ்விலே. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காரம். நன்றி நன்றி நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. மைக் மோகன் அவர்களுக்குமே மிக்க நன்றி. மிக அருமையானது ஒரு பாடலை வழங்கினார். கலைக்குழுவினர் அனைவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கலைக்குழுவினர் பரதநாட்டியம் சிவானி அவர்கள், பறை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், நாட்டியத்தை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், பேராளர்கள், பேச்சாளர்கள், விருந்தினர்கள், முக்கிய விருந்தினர்கள், VIPs, all please participate dinner program at Market Place. Please attend all dinner program
at 8 o'clock. 8 o'clock now, another 5 to 10 minutes. Please assemble and take a dinner and enjoy the dinner. ஒன்பதாவது உலகத் தமிழர் பொருளாதார மாநாட்டினுடைய 3வது நாள் நிகழ்வு நாளை நடைபெற உள்ளது. நாளைய நிகழ்வு சரியாக 9:30 மணிக்கு தொடங்க உள்ளது. அனைவரும் அரங்கில் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கான உணவு காத்து கொண்டிருக்கிறது. 8 மணிக்கு இரவு உணவு காத்து கொண்டிருக்கிறது. அனைவரும் உண்டு மகிழ்ந்து நாளைய நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.